ஐயா. வீசும் காற்றும் உன் புகழை பேசும். பெருமை கொள்கிறது நம்முடைய தேசம். ராமேஸ்வரத்தின் முத்தே தேச மக்களின் சொத்து. இளைஞர்களின் எழுச்சியே உள்ளம் ஒன்று இருக்கிறது. அதில் உந்தன் பெயரே ஒலிக்கிறது. கலாம் கலாம். கூறினீர்கள் எங்களை கனவு காண. இன்று நாங்கள் கனவு காண்கிறோம். உங்களைப் போல் ஒரு தலைவனுக்காக. விஞ்ஞான புறா அக்னி சிறகோடு பறக்கிறதே. உந்தன் மனிதனையும் கண்டு மேகமும் மெய் சிலிர்க்கிறதே. உயரம் தொட்டும் உலகம் சுற்றியும் எளிமை மாறவில்லை. உங்களைப் போல் இம்முலகில் யாரும் இல்லை. சூரியனுக்கு தெரியாது சூரியன் உன் நகல் என்று. சோதனை உன்னை சோதித்து நின்றதும் இந்த அறிவால் சாதித்து வென்றதும் சரித்திரம் சொல்கிறது. கலாம் ஐயா, சரித்திரம் சொல்கிறது. பிறந்தது இந்தியாவிலே, உழைத்ததும் இந்தியாவுக்காக, மறைந்ததும் இந்தியாவிலே. சிறையின்றி தவித்த பாரத நாட்டிற்கு உங்களின் அக்னி சிறகுகள் தந்தீர். இருளில் இருந்த இளைஞர்களின் வாழ்வில் பல எழுச்சி தீபங்கள் தந்தீர். விழித்திருக்கும் போது கனவு காண்கிறேன். 2 விழிகளிலும் நீங்கள் தானே ஐயா. ஏவுகணை நாயகனே, ஏங்குகிறோம் மீண்டும் நீங்கள் ஒரு முறை பிறந்து வர. 1000 வருடம் ஆனாலும் உங்கள் வரலாறு மறையப் போவதில்லை. குழந்தை போல் சிரித்திடுவாய், மனதில் உள்ளதை பேசிடுவாய். கனவு காணுங்கள் என்று கூறிய கதாநாயகனை, என்றும் எங்கள் இதய சிம்மாசனத்தில் உங்களுக்கு பெரிய இடம் உண்டு. நன்றி. ஏவுகணை நாயகன் பற்றி கவிதை நல்கிய கௌசல்யா அவர்களுக்கு நன்றி. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் என அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வரிகளுக்கேற்ப எம் கல்லூரி மாணவிகள் ஆங்கில கவிதை நல்குவதற்கு சமுத்திராணி அவர்களை வரவேற்கின்றேன். என்னாச்சுப்பா? Suganya ma'am, kindly call another student. Good evening to all. A poetic tribute to Dr. APJ Abdul Kalam. When born, he came to earth with nothingness. Against dishonesty, he always fought. When born, he came to earth with nothingness. Against dishonesty, he always fought. All life, he chose the path of righteousness. He got his limelight, though he never sought. An Indian, patriotic to the core, a simple human being, he remained. Most children loved him all the more. His soul in purity, the man sustained. The scientist rose to stardom through mere toil. The man of science had no ego at all. He always loved his hometown and its soil. His glorious life adorns a famous hall. Another man like him cannot be born. He always prayed before the dawn each morn. May his great soul rest in peace in the Lord. Thank you. கவிதை நல்கிய சமுத்திராணி அவர்களுக்கு நன்றி. இதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக எம் கல்லூரி மாணவி பாண்டிமீனா அவர்கள். Good evening to all. To succeed in your mission, you shouldn't only think with your eyes closed subconsciously. You must have the same wish with your eyes open in total consciousness and work on it courageously in every possible way with a positive attitude. For a science student, you will be alive as a great scientist. For a politician, you will be alive as a great leader. For a writer, you will be alive as a great motivator. For a old world, you will be alive as a great person. You will be always alive, sir. A painful barefooted walk. This is a unique success story. Son of a government boatman, no one has to think who it might be. When you will search for remarkable being, he is the one whom
You will see from wings of fire to ignited minds. The epitome of magic but always kind. Billions admire him. One of them is me. Thank you. பாண்டிமீனா அவர்களுக்கு நன்றி. நல்லதொரு தமிழால் நன்றி உரை கூற கணிதவியல் துறை தலைவர் சாந்தினி அம்மா அவர்களை வரவேற்கின்றேன். செந்தமிழே உயிரே நெருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்துக் கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளது என்று வாய்ப்புகளை பயன்படுத்தி வரலாற்றில் சரித்திரம் படைத்த சரித்திர நாயகன் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு உலக சாதனைக்கான பன்னாட்டு சாதனை சங்கமம் 25 மணி நேர நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தலைமை முதன்மையர் பேராசிரியர் நா. பஞ்சநதம் அவர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் எம் மெடோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பை கொடுத்தால் மனம் நிறையும், அறிவை கொடுத்தால் மதி நிறையும், பெண்ணிற்கு உரிமை கொடுத்தால் வாழ்க்கை உயரும் என்ற வரிகளுக்கு இணங்க இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்துவதற்கு அனுமதி அளித்த கல்லூரி செயலர் அருட்சகோதரி அந்தோணி மரியல் லில்லி அவர்களுக்கு எனது உளமார்ந்த சவால் என்ற வார்த்தைக்குள்ளே வாசல் என்ற வார்த்தை மறைந்திருக்கின்றது. நீ எதிர்கொள்ளும் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ். மைக்கேல் ஐயா அவர்களுக்கும் உளம் கழிந்த செய்யவும் முடியும். பேராசிரியர் சுகன்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லும் உடையாமல் சிலையும் சிதறாமல் மாணவர்களை செதுக்கி இந்நிகழ்விற்கு உறுதுணையாக நின்று சிற்பிகளாக விளங்கிய பேராசிரியர் யோகப்பிரியா, பேராசிரியர் வாசுகி, பேராசிரியர் ஜான்சி, பேராசிரியர் துர்கா, பேராசிரியர் கற்பகமணி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வினை சீரும் சிறப்புமாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் உதவி பேராசிரியர் சுகன்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி எனும் வேட்கை உன்னுள் இருக்கும் வரை தோல்வி எனும் தடைகள் உன் கண் முன்னே காணப்படுவது இல்லை என்னும் வரிகளுக்கு ஏற்ப தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டிய மாணவிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்வினை நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் அமெரிக்கா தொலைக்காட்சிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மிகவும் நன்றி. சிறப்பான ஒரு நிகழ்வினை வழங்கிய மெடோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சார்பாக எங்களது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. மைக்கேல் சார் ரொம்ப நன்றி சார். நன்றி சிஸ்டர். செல்வலட்சுமி மேடம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன் மேடம். அது ஸ்டார்ட் பண்ணு. அடுத்த நிகழ்வாக SFR கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சிவகாசி மேதகு அப்துல் கலாம் ஐயாவின் 90வது பிறந்த தினத்தை முன்னிட்டும் ஆசிஸ் உலக சாதனை நிறுவனத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டும் பன்னாட்டு சாதனை சங்கமம் நிகழ்வில் அப்துல் கலாம் பற்றிய நிகழ்வு. இப்பொழுது அந்த நிகழ்வில் பங்கேற்க SFR கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க மேடம். வணக்கம். நிகழ்வினை நீங்கள் தொடங்கலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. If you salute your duty, you no need to salute anybody. But if you pollute your duty, you have to salute everybody. With this motivation mantra of the missile man, Dr. APJ Abdul Kalam, I bid a very pleasant evening to one and all present in this meet. It is indeed again a great opportunity to be a part of Assist World Record 2021 hours of longest multinational confluence. We, the standard 5X Rajaratnam College for Women Sivakasi, takes much pleasure to join hands again with Tamil Nadu Teachers Education University Chennai.
This time, we are here to explore Kalam Salam. I, Dr. S. Selvalakshmi, Assistant Professor of Physics, feel glad to thank and welcome the respected Vice Chancellor of TNTEU and ever-energetic organizers of the event, Dr. T. Sivashakti Rajamal, Dr. T. Premalata, and Dr. K. Mangare. I thank and welcome our magnanimous management, Chief Patrons, President Tirumati Tilagavati Ravindran, and Secretary Tirumati Aruna Ashok. The women of composed and kind, Madam Principal, Dr. T. Palanishwari, who are being the pillars for the progress of folded hands. I extend my warm welcome to all our students and alumni representatives who are here again to bang with their intelligence. Once again, I wholeheartedly welcome everyone here to listen our session. I consider it a great honor to welcome our Madam Principal, Dr. T. Palanishwari, to felicitate the event. Over to you, ma'am. Thank you, Selvalakshmi. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பள்ளி ஆசிரியருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் சென்னை நடத்தும் வேர்ல்டு ரெக்கார்ட் ஆஃப் லாங்கஸ்ட் இன்டர்நேஷனல் இணையவழி கருத்தரங்கம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டு நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் தேதி நிறைவு செய்யுமாறு பல்வேறு கல்லூரிகள் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் இன்று எமது கல்லூரி SFR மகளிர் கல்லூரி சிவகாசி நடத்தும் கலாம் சலாம் என்ற நிகழ்ச்சியில் வாழ்த்துரை ஆற்றுவதில் பெருமை கொள்கிறேன். APJ அப்துல் கலாம் எளிமையானவர், இனிமையானவர், எல்லோரையும் தன் பேச்சால் கவர்ந்தவர். பாம்பன் தீவில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் அனைவர் மனதிலும் நீங்கா இடம்பெற்றவர். நவீன இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத நபர் டாக்டர் APJ அப்துல் கலாம். இந்தியாவின் ஜனாதிபதியாகவும் இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாகவும் இருந்தவர். இந்தியாவிற்காக ஆய்வுகள் செய்து பல சாதனைகளை செய்தவர். இவரது பிறந்த நாளை ஐநா உலக மாணவர்கள் தினமாக அறிவித்துள்ளது. அப்துல் கலாம் ஒருமுறை சுவிட்சர்லாந்து சென்றார். அன்றைய நாள் மே 26. அவர் இறந்த பின்பு சுவிட்சர்லாந்து அரசு அவர் சுவிட்சர்லாந்து வந்த நாளை அந்நாட்டின் அறிவியல் தினமாக அறிவித்துள்ளது. அந்த அளவுக்கு அவர் அறிவியலில் நிறைய சாதனைகள் செய்தவர். கலாமின் எளிமையான வாழ்க்கை, அவர் எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்று கூறினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நிறைவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்தவர். மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதையே அதிகம் விரும்பினார். உலக மாணவர் தினமான மாணவர்கள் மத்தியில் வேற்றுமையிலும் ஒற்றுமை, பல கலாச்சார ஏற்பு, புதுமை ஆகியவற்றை வளர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது உலக மாணவர்கள் தினம். அப்துல் கலாமின் மிகப்பெரிய அறிஞர் என நமக்கு தெரியும். ஆனால் அவர் பெற்ற டாக்டர் பட்டம் எத்தனை தெரியுமா? 40 பல்கலைக்கழகங்கள் டாக்டர் பட்டம் வழங்கி அவரை சிறப்பித்துள்ளது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த எளிமையான மனிதருக்கு நாம் அனைவரும் சலாம் போடுவதில் தவறே இல்லை. My sincere greetings to the organizer for having taken painstaking efforts in organizing this event that commenced on August 25th and will end on the birthday of Abdul Kalam, October 15, 2021. It is a continuous progressive program
for the world record. I wish the event a grand success. Thank you for the opportunity given. Thank you, Selvalakshmi. Thank you, madam. With your blessings and the presence of Almighty, we get start with our activities. முதலாவது நிகழ்ச்சியாக சாதனை நாயகனின் சாதனைகளை காவியம் படைக்க வருகிறார் எம் இயற்பியல் துறை முன்னாள் மாணவி காவியா. செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாய் எனில் என் வாழ்வு நைந்து போகும், நன்னிலை உனக்கு எனில் எனக்கும் தானே என்றேன் தமிழ் தாய்க்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுனர், மிக பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் நம் அனைவருக்கும் தெரிந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் சாதனை பற்றி சிறிது தங்கள் முன் பேச வந்துள்ளேன். மண்ணில் பிறந்த அனைவருமே மகான்களாக மாறுவதில்லை. சாதாரண குடும்பத்தில் பிறந்த அனைவருமே சரித்திரம் படைப்பதில்லை. இந்தியாவின் கடைக்கோடியில் ராமேஸ்வரத்தில் மீனவ கிராமத்தில் பிறந்த அப்துல் கலாம் இந்தியாவின் உயரிய பதவியான இந்திய குடியரசுத் தலைவராக தன்னம்பிக்கையாலும் முயற்சியாலும் முன்னேறியவர். இந்த வகையில் இந்திய இளைஞர்களுக்கு அவர் வாழ்ந்து காட்டி வழிகாட்டியாகவும் செயல்பட்ட எழுச்சி நாயகன். விஞ்ஞானிகள், அறிஞர்கள், கவிஞர்கள், தத்துவ மேதைகள், இணையில்லா தலைவர்கள் என பலரையும் இந்தியாவிற்கு தமிழன்னை வழங்கியுள்ளார். அந்த வகையில் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்றும், தலை சிறந்த விஞ்ஞானி என்றும், அணுசக்தி நாயகன் என்றும், திருக்குறள் வழி நடந்தவர் என்றும், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்றும் போற்றப்படும் பன்முக தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் தமிழகம் பெற்றெடுத்த தலைமகனாவார். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படும் அப்துல் கலாம் அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை ஜெயின் அலாவுதீன் மரக்கையார், தாய் ஆயிஷமால் ஆவர். வறுமை குடும்பத்தில் பிறந்த அவர் தனது பள்ளி படிப்பின் போது நாளிதழ்களை விற்று அதன் மூலம் படித்தார். ஏவுகணை நாயகன் தனது ஆரம்ப கல்வியை ராமேஸ்வரத்தில் முடித்தார். அதன் பின் உயர்கல்வியை ராமநாதபுரத்தில் முடித்தார். பின்னர் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டமும், மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் பட்டமும் பெற்றார். 1960ஆம் ஆண்டில் பட்டப்படிப்பை முடித்த கலாம் அவர்கள் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவின் முதல் அறிவியலாளராக சேர்ந்தார். கலாம் அவர்கள் இந்திய ராணுவத்திற்காக ஒரு சிறிய ஹெலிகாப்டரை வடிவமைத்து கொடுத்து தனது பணித்துறையை தொடங்கினார். புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலாளர் விக்ரம் சாராபாயின் கீழ் இயங்கி வந்த ஒரு குழுவின் அங்கமாகவும் கலாம் இருந்தார். 1969ஆம் ஆண்டில் கலாம் அவர்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் பாய்ச்சுதல் வாகனம், அதாவது SLV திட்டத்தின் இயக்குனரானார். SLV திட்டத்தின் மூலம் முதலாக ரோகிணி செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பி சாதனை படைத்தார். இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதன் மூலம் இந்தியாவும் முதலாக விண்வெளி துறையில் காலடி எடுத்து வைத்து வரலாறு படைத்தது. 1970 1990 வரை இடைப்பட்ட காலத்தில் கலாம் அவர்கள் SLV-2 மற்றும் SLV-3 திட்டங்களுக்கான முயற்சி மேற்கொண்டார். 2 திட்டங்களும் வெற்றிகரமாக முடிந்தன. 1970களில் கலாம் வெற்றிகரமாக SLV திட்டத்தின் தொழில்நுட்பத்தில் இருந்து எரிகணை உற்பத்திக்காக டெல் செயல் திட்டம் மற்றும் பாலியன் செயல் திட்டம் என்று 2 திட்டங்களை உருவாக்கினார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரோவில் பணியாற்றிய பிறகு இந்திய பாதுகாப்பு துறையை பலப்படுத்தும் விதமாக உள்நாட்டிலேயே ஏவுகணை உருவாக்கப்படும் தலைமை பொறுப்பை ஏற்றார். அவரது தலைமையின் கீழ் அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை உருவாக்கப்பட்டதை அடுத்து இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். 1992ஆம் ஆண்டு முதல் 1999ஆம் ஆண்டு வரை பாதுகாப்புத்துறை அமைச்சரின் அறிவியல் ஆலோசகராக செயல்பட்ட டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பொக்ரான் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக செய்து முத்திரை பதித்தார். பொக்ரான் 2 அணுகுண்டு சோதனைக்கு என்ஜினியராக கலாம் பணியாற்றி அணு ஆயுத நாடுகள் பட்டியலில் இந்தியாவையும் இணைத்தார். இந்தியாவில் உள்ள அணு ஆயுதம் உலகில் அமெரிக்கா, சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளில் மட்டுமே இருக்கின்றன. 1998 இதயம் சம்பந்தமான டாக்டர் சோமராஜுவுடன் சேர்ந்து ஒரு குறைந்த செலவில் கரோனி ஸ்டென்ட் உருவாக்கினார். இது அவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் கலாம் ராஜு ஸ்டென்ட் என பெயரிடப்பட்டது. இந்த கருவி உருவாக்கியதற்கு பிறகு கரோனி ஸ்டென்ட் கருவிகள் இறக்குமதி செய்வது ஏறத்தாழ 50 விழுக்காடு குறைந்தது. அது மட்டுமல்லாமல்
போலியோவால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதவர்கள் அதிக எடையுள்ள ஊன்றுகோலை தாங்கியிருந்தார்கள். இதை மாற்ற வேண்டும் என்று ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு சிறு பொருளை பயன்படுத்தி குறைந்த எடை கொண்ட ஊன்றுகோலை தயாரித்து கொடுத்தார். இந்தியாவை உலகளவில் தலை நிமிர்ந்து நடக்க வைத்தவரும் அவர்தான். நடக்க முடியாத இந்தியனை நடக்க வைத்தவரும் அவர்தான். கலாம் அவர்கள் மத்திய அரசின் முதன்மை அறிவியல் அமைச்சராக 1999 நவம்பர் முதல் 2000 நவம்பர் வரை பணியாற்றினார். இதே போல் அறிவியல் ஆலோசனை குழுவின் தலைவராகவும் அவர் பதவி வகித்தார். அப்துல் கலாமிற்கு மத்திய அரசு 1981 ஆண்டு பத்மபூஷன் விருதும் 1990 பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவித்தது. அதனைத் தொடர்ந்து நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1997 ஆண்டு வழங்கப்பட்டது. இவ்வாறு பல்வேறு விருதுகளை கலாம் அவர்கள் பெற்றுள்ளார். அப்துல் கலாம் அவர்கள் 2002 ஆண்டு இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் மக்களின் ஜனாதிபதி என்று அன்பாக அழைக்கப்பட்டார். குடியரசுத் தலைவராக இருந்த அவர் மாணவர்களிடம் அதிகமாக உரையாடினார். மரம் வளர்ப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். இந்தியா வல்லரசு நாடாக வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தார். அப்துல் கலாம் அவர்கள் ஆசிரியராக இருப்பதை பெருமிதம் விரும்பினார். இளைய தலைமுறையரையும் மாணாக்கர்களையும் பேச்சினாலும் கருத்தினாலும் கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்வின் உன்னத நிலையை அடைவதற்கு இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவர்கள் சிறந்த பங்காற்றிடவும் ஊக்க சக்தியாகவும் விளங்கினார். இந்தியா வல்லரசாக உருவெடுக்க மாணவர்களிடையே தன்னம்பிக்கை மிகவும் அவசியம் என்பதால் மாணவர்களை கனவு காணுங்கள். அந்த கனவு உறக்கத்தில் வரும் கனவாக இருக்கக்கூடாது, உறக்கத்தை விரட்டும் கனவாக இருக்க வேண்டும் என தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதமாக எடுத்து கூறினார். வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என வெற்றியின் ரகசியத்தை மாணவர்களுக்கு போதித்தார் கலாம். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு முறை தனது குறிப்பில் குறிப்பிடும் போது, நானும் கலாம் அவர்களும் ஒன்றாக படித்தோம். அப்பொழுது இடைவேளையின் போது நான் நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருப்பேன். அப்பொழுது அப்துல் கலாம் அவர்களை அழைத்தால் அவர் சிரித்துக் கொண்டே புத்தகம் படிக்க சென்று விடுவார். அவ்வாறு சிரித்துக் கொண்டே நழுவியதால் தான் இன்று உலகமே வியக்கும் வண்ணம் வியந்திருக்கிறார் என்று பெருமையாக கூறுகிறார். ஒருமுறை கலாம் அவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சென்ற பொழுது அந்நாட்டு பிரதமர் கையில் பூங்கொத்தோடு அப்துல் கலாம் அவர்களை வரவேற்க காத்துக் கொண்டிருந்தார். அவர் அப்துல் கலாம் அவர்கள் தன் நாட்டில் பாதம் பதித்த நாளையே, இன்று முதல் எங்கள் நாட்டில் அறிவியல் தினம் என்று ஒரு நாளை நாங்கள் கொண்டாடியதே இல்லை, ஆனால் இன்று முதல் நீங்கள் என் நாட்டில் பாதம் வைத்த நாளையே நாங்கள் அறிவியல் தினமாக கொண்டாட போகிறோம் என்று அன்றே அறிவித்தார். இது நம் நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாகும். தாய்மொழியான தமிழ் வழியில் கல்வி பயின்று அறிவியல் துறையில் உலக சாதனை செய்தவர் அப்துல் கலாம். இந்திய ஜனாதிபதிகளில் மிக மிக எளிமையாக இருந்தவர் இவர். நாடெங்கும் பட்டி தொட்டி படிக்கும் மாணவ மாணவிகளிடம் கூட நாட்டின் மீது தேசப்பற்று ஏற்பட செய்தார். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை மாணவர்களை கனவு காணுங்கள் என்று சொல்லி மாணவர்கள் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தினார். நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக பெருந்தலைவர் காமராஜர் திருமணம் செய்து கொள்ள மறுத்தார். அதே போல அறிவியல் வளர்ச்சி பணிகளில் முழுமையாக ஈடுபட முடியாது என்று திருமணம் செய்து கொள்ள மறுத்தார் அப்துல் கலாம். ஜனாதிபதியாக இருப்பவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எழுதப்படாத சில மரபுகள் இருந்தன. பதவியேற்ற முதல் நாளே அந்த மரபுகளை உடைத்தெறிந்தார் அப்துல் கலாம். அக்கினி சிறகுகள் என்னும் நூல் அப்துல் கலாமின் சுயசரிதையாக வெளிவந்துள்ளது. அப்துல் கலாம் நிறைய கவிதைகள் எழுதியுள்ளார். அந்த கவிதைகளின் வரிகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வார்த்தைகளாக உள்ளன. உலக தலைவர்களில் அப்துல் கலாம் அளவிற்கு இளைய சமுதாயம் எழுப்பிய கேள்விகளுக்கு இதுவரை யாரும் உன்னதமான பதில்களை அளித்ததில்லை. அப்துல் கலாம் ஒரு தடவை ஒரு மாணவி நல்ல நாள் கெட்ட நாள் எது என்று கேட்டாள். அதற்கு அப்துல் கலாம் அவர்கள், பூமியின் மீது சூரிய ஒளி பட்ட நாள் அது பகல், படாவிட்டால் இரவு, இதில் நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை என்றார். அனைத்து வளங்களும் நிறைந்த இந்தியா 2020 ஆண்டில் உலகின் வளர்ந்த 5 நாடுகளில் ஒன்றாக திகழும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இந்தியர்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தினார். அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு மிகவும் உதவும் பெர்லியம் தாது பொருளை வெளிநாடுகள் இந்தியாவிற்கு தர மறுத்தன. உடனே இது பற்றி கலாம் ஆய்வு செய்தார். இந்தியாவின் பல பகுதிகளில் பெர்லியம் மண்ணில் அதிக அளவில் கலந்திருப்பதை கண்டுபிடித்தார். இதை தொடர்ந்து பெர்லியம் மணல் கலவையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தடுத்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உலக நாடுகள் பிறகு போட்டி போட்டு இந்தியாவிற்கு பெர்லியம் கொடுத்தன. எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பது இவரது வழக்கம். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் கூட உழைப்பதற்கு தயங்க மாட்டார். இவ்வாறு இளைஞர்களுக்கு ஊக்க சக்தியாக இருந்த கலாம் 2015 ஜூலை 27 உயிரிழந்தார். ஆனால் அவர் கண்ட கனவுகளும் இளைஞர்கள் மாணவர்களுக்கு அவர் அளித்த உத்வேகமும் சற்றும் குறையாமல் இருந்து வருகிறது. அப்துல் கலாமின் பொன்மொழிகள் மனதில் மறையா பொக்கிஷங்கள். ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அக்கினி குஞ்சுகள் சிறகு முளைத்து பறக்கட்டும்.
தன்னம்பிக்கையின் எடுத்துக்காட்டான அப்துல் கலாம் அணுசக்தி மற்றும் விண்வெளி துறையில் தமது பங்களிப்பால் இந்தியாவுக்கு உலக அளவில் தனி இடத்தை பெற்று தந்தார். மனித குல ஆற்றலின் ஞானி. பாரதம் தனது ரத்தினத்தை இழந்துவிட்டது. ஆனால் அந்த ஆபரணத்தில் இருந்து தோன்றும் ஒளி நம்மை உலகின் முன்னணி நாடுகளில் இந்தியாவை அறிவு சார்ந்த நாடாக ஆக்க வேண்டும் என்று அவரது கனவை இலக்காய் நோக்கி வழிநடத்தும் அக்னி சிறகுகள், இந்தியா 2020, மிஷன் இந்தியா போன்ற புத்தகங்களை எழுதியுள்ளார். 2020 இந்தியா வல்லரசு நாடாக வேண்டும் என்பது அவரது கனவு. அவரது கனவை நிறைவேற்றும் வகையில் தமிழகத்தில் கலாமின் பிறந்த நாள் இளைஞர்களின் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. பீகார் மாநிலம் பாட்னாவில் கிஷன்கஞ்சில் உள்ள வேளாண் கல்லூரி மற்றும் அறிவியல் நகரத்துக்கு அப்துல் கலாம் பெயர் சூட்டப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்தது. அப்துல் கலாம் பிறந்த நாளை வாசிப்பு நாளாக கொண்டாடப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்தது. உத்தரப்பிரதேச மாநில தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அப்துல் கலாம் பெயர் சூட்டப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் அறிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் இந்திய விடுதலை நாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று அறிவியல் வளர்ச்சி, மாணவர் நலன் மற்றும் மனிதவியலில் சிறப்பாக செயல்பட்ட ஒருவருக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்தார். புதுதில்லியில் அவுரங்கசீப் சாலைக்கு APJ அப்துல் கலாம் சாலை என பெயரிடப்பட்டது. ஆந்திர பிரதேச சட்டப்பேரவையில் இவருக்கு புகழாரம் சூட்டப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் சிறந்த மனிதர் சுவாமி விவேகானந்தர், 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த மனிதர் காந்தியடிகள், 21ஆம் நூற்றாண்டின் சிறந்த மனிதர் அப்துல் கலாம் என்று அவர் புகழ் பாடப்பட்டது. ஒரு பிரம்மச்சாரி என்கிற வகையில் அவருக்கு குழந்தைகள் இல்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அது தவறு. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்பித்தல் மூலம், ஊக்கப்படுத்துவதன் மூலம், வலியுறுத்துவதன் மூலம், இருளில் இருந்து வெளியே கொண்டு வருவதன் மூலம் அவர் தந்தையாக திகழ்கிறார். அவர் எதிர்காலத்தை பார்த்தார், அதை அடைவதற்கான வழியை காட்டினார். அவர் வழி நடந்து நாமும் முன்னேறி நம் நாட்டையும் முன்னேற்றுவோம். மதம் கடந்த மாற்றானாய், நம்பிக்கையின் ஊற்றானாய், இளைஞர்களின் ஆசானாய், இல்லறம் துறந்து பல நல்லறம் தந்தவனை, ஈகை குணத்தில் உன்னலம் துறந்தவனை, வாழும் போது ஒளி தந்து மறைந்த பின்னும் வழி தந்து விந்தை உலகின் மாயவனே, கொஞ்சமும் மாசற்ற தூயவனே, குழந்தை சிரிப்பில் தாளாட்டி கொள்கை பிடிப்பில் நீரூற்றி ஜாதி மதம் நீ கடந்து பல சாதனை மரங்களை நட்டாயே, விதைக்குள் புதைந்த வீரியத்தை உன் புத்தக வடிவில் மீட்டெடுத்து அக்கினி சிறகாய் நீ இருந்து பல அற்புத சாதனை படைத்தவனே, நானிலம் போற்றும் நல்லவனே, முதல் குடிமகன் ஆன போதும் முறை தவறா தூயவரே, தலைமுறை கடந்த தலைமகனே, உன் தடங்களை தொடரும் வெகுசனமே, காசு பணங்கள் சேர்க்காமல் காரணம் காரியம் தேடாமல் கடமை ஒன்றே என்றிருந்தாய், கண்ணியம் செல்வம் நீதானே, விண்ணுலகம் சென்றாலும் விண்மீனாய் ஒளிவிடுவாய், உன்னை போல் ஒரு பிறப்பை இவ்வுலகம் இனி அறியா, கண்ணீர் சிந்தி கண்களை அழுதிட, காயங்கள் சொல்லி வார்த்தைகள் ததும்பிட, உன் பாதம் பணிந்து நின்று உன் பாதையில் பயணிக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை, நிறைவேற்றுங்கள். ஒரு லட்சியம், சாதியுங்கள். ஒரு சோகம், தாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள். ஒரு பயணம், நடத்தி முடியுங்கள். எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். அதுபோல் நாம் என்றும் சாதனை உள்ளவர்கள் என்று நினைத்து அவர் போல் சாதனை படைப்போம். நம் நாட்டை முன்னேற்றுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். நன்றி காவ்யா. அடுத்த நிகழ்வாக அக்னி நாயகனுக்கு பாமாலை சூட்ட வருகிறார் எம் இயற்பியல் துறை பெண் கவிஞர் செல்வி மதுபாலா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கலாம் ஐயா பற்றி சில விஷயங்கள் தெரிந்த போதே அவரிடம் பெரிய மரியாதை உண்டு மற்றும் இந்த வாய்ப்பின் காரணமாக அந்த மரியாதை பக்தியாக மாறியுள்ளது. அந்த பக்தியின் வெளிப்பாடே என்னுடைய கவிதை ஊர்க்குருவி பருந்தானது. சமர்ப்பிக்கும் நான் மதுபாலா, SFR கல்லூரியின் முன்னாள் இயற்பியல் துறை மாணவி. ஊர்க்குருவி பருந்தானது. வான் பொழிந்து பறவைகள் வருந்தும், பருந்து மேகம் மேல் பயணம் தொடரும். வான் பொழிந்து பறவைகள் வருந்தும், பருந்து மேகம் மேல் பயணம் தொடரும். எங்கோ ஓர் மூலையின் தனி தீபம் உலகம் முழுவதும் பிரகாசமாய் ஒளிரும். எங்கோ ஓர் மூலையின் தனி தீபம் உலகம் முழுவதும் பிரகாசமாய் ஒளிரும். விண்ணில் விதைத்த ஓர் விதைதான் வேரூன்றி நிற்கிறது இஸ்ரோவின் விருட்சம். விண்ணில் விதைத்த ஓர் விதைதான் வேரூன்றி நிற்கிறது இஸ்ரோவின் விருட்சம். கடலென கிடக்கும் சுதந்திர இந்தியாவிற்கு வழிகாட்டியது ஓர் கலங்கரை விளக்கம். சிறந்த தலைவன் உருவான காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பதே பாக்கியம். மன்னனை பறைசாற்றும் கல்கியின் காவியம், குடிமகனை நினைவுறுத்தும் குடிமக்கள் காப்பியம். இவை இரண்டும் இணைந்த காவியம், இந்திய புனிதத்தின் காவியம். இளமையின் வறுமை நோய் இளம் பிஞ்சையும் தொற்றிக் கொண்டது.
தினசரி பள்ளியில் கற்க தினசரி தாள் போற்று கற்றது. விமானியாய் விண்ணில் விரையும் விருப்பம் விரக்தி அளித்தாலும் விடாமுயற்சி விடாது முயன்றதால் விண்ணுலகமே வணங்கி வரவேற்றது. கசங்கி கடலில் கரைந்தது, விமர்சனங்களால் கலாமையும் கரைத்தது இஸ்ரோவின் வெள்ளை காகிதத்தில் பிழையாய் எழுதிய SLV. தோல்வி தீயின் அடுத்த SLV விமர்சனங்களை விரட்டி விண்ணை விரைந்தது. இஸ்ரோவின் வெள்ளை காகிதத்தில் சாதனை எழுதுகோளால் பிள்ளையார் சொல்லிவிட்டது. கடல் கடக்கும் பாதையிட அணிலும் கற்கள் சுமந்தது அங்கு ராமனுக்காக. விண்ணில் வெற்றி பாதையிட கட்டவண்டியும் மிதிவண்டியும் பாகம் சுமந்ததே இங்கு ராமேஸ்வரனுக்காக. கடல் கடக்கும் பாதையிட அணிலும் கற்கள் சுமந்தது அங்கு ராமனுக்காக. விண்ணில் வெற்றி பாதையிட கட்டவண்டியும் மிதிவண்டியும் பாகம் சுமந்ததே இங்கு ராமேஸ்வரனுக்காக. தொழில்நுட்பம் இல்லை, ஆள்பலம் இல்லை, பொருளாதாரமும் இல்லை, அணு ஆயுத சோதனையாம் இந்தியாவாம். எங்கள் நம்பிக்கை எது இல்லை என்பதில் அல்ல, யார் இருக்கிறார் என்பதில்தான். தொழில்நுட்பம் இல்லை, ஆள்பலம் இல்லை, பொருளாதாரமும் இல்லை, அணு ஆயுத சோதனையாம் இந்தியாவாம். எங்கள் நம்பிக்கை எது இல்லை என்பதில் அல்ல, யார் இருக்கிறார் என்பதில்தான். 5 வருடம் குடியரசுத் தலைவராய் அரியணை ஏற்றி அழகு பார்த்தோம். அரியணை விட்டு அவர் இறங்கியே பழகியதால் மக்களின் தலைவனாய் பாவித்தோம். அவருக்கே உரிய தனி பாணியாய் இருக்கும் மாறுபட்ட சிகையும் மாறாத புன்னகையும், ஒரு கைப்பிடி மணல் ஏந்தி எண்ணுவது போல் இருக்கும் இவரது சாதனைகளும் பெற்ற விருதுகளும். அவருக்கே உரிய தனி பாணியாயிருக்கும் மாறுபட்ட சிகையும் மாறாத புன்னகையும், ஒரு கைப்பிடி மணல் ஏந்தி எண்ணுவது போல் இருக்கும் இவரது சாதனைகளும் பெற்ற விருதுகளும். சொந்த வசிப்பிடம் என்று கிடையாது, மலை முகடு முதல் முற்கடல் அவருடையது. வங்கி தொகை பெரியதாய் கிடையாது, மக்கள் தொகை மொத்தமும் அவருடையது. கல்வி தேவியை போதித்தார் என்றால் வீணையும் ஏந்தி மீட்டினார். பிறரை இகழ தெரியாதென்றால் தன்னை புகழவும் தெரியாது. பாதி வாழ்வு நாட்டிற்காக என்றால் மீதி வாழ்வு இளைஞர்களுக்காக. கையெழுத்தோ கைநாட்டோ இங்கு ஒன்றுதான், குவைத்தோ குப்பை மேடோ இங்கு ஒன்றுதான், பிரதமரோ பாமரரோ இங்கு ஒன்றுதான், தன் மதமோ வேறு மதமோ எல்லாம் இங்கு ஒன்றுதான். ஐன்ஸ்டீன் அறிவை கண்டோம், காமராஜனின் எளிமை கண்டோம், ராதாகிருஷ்ணன் திறமை கண்டோம், நேருவின் குழந்தை ரோஜா கண்டோம், விவேகானந்தரின் வழிகாட்டுதல் கண்டோம். அனைத்தும் சேர்த்த உருவமாய் உங்களை கண்டோம். வாழ்வின் இலக்கணம் நீங்கள் என கொண்டோம். விண்ணில் பரப்பவனுக்கு மண்ணின் மகத்துவம் எப்படி தெரியும்? இந்த மண்ணின் மைந்தனுக்கு தெரியும். எல்லோருக்கும் பிடிப்பது போல் கடவுளால் கூட இருக்க முடியாது, கலாமால் முடிந்தது. விண்ணில் பரப்பவனுக்கு மண்ணின் மகத்துவம் எப்படி தெரியும்? இந்த மண்ணின் மைந்தனுக்கு தெரியும். எல்லோருக்கும் பிடிப்பது போல் கடவுளால் கூட இருக்க முடியாது, கலாமால் முடிந்தது. உழைத்து தேய்ந்த உள்ளம் உறங்க நினைத்திருக்குமோ என்னமோ, ஷிலாங்கில் அன்று சரிந்தது மொத்த இந்தியாவும். உழைத்து தேய்ந்த உள்ளம் உறங்க நினைத்திருக்குமோ என்னமோ, ஷிலாங்கில் அன்று சரிந்தது மொத்த இந்தியாவும். அவர் இறப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதென்று மனம் அழுதது. அவர் ஆசை போல்தானே உயிர் நீத்தார் என்று ஆறுதலும் சொல்லியது. ஜாதி அந்தஸ்து கட்சி எந்த வேறுபாடின்றி இந்தியா இவர் இறுதி சடங்கில் நின்றது. வன்முறை வரைமீறல் வெற்று கூச்சல் இல்லா நிசப்தத்தில் 21 தோட்டா மட்டும் முழங்கியது. இதை கண்ட கடல் அலைகளும் உப்பு கரிப்பது மறந்து ஈரம் கசிந்தது. ஜாதி அந்தஸ்து கட்சி எந்த வேறுபாடின்றி இந்தியா இவர் இறுதி சடங்கில் நின்றது. வன்முறை வரைமீறல் வெற்று கூச்சல் இல்லா நிசப்தத்தில் 21 தோட்டா மட்டும் முழங்கியது. இதை கண்ட கடல் அலைகளும் உப்பு கரிப்பது மறந்து ஈரம் கசிந்தது. தன்னலமற்ற தலைவர்களில் உமக்கே கடைசி இடம். அடுத்து யாரென தேடவும் விருப்பமில்லை, தேடினேன் இதுவரை கிடைக்கவில்லை. தன்னலமற்ற தலைவர்களில் உமக்கே கடைசி இடம். அடுத்து யாரென தேடவும் விருப்பமில்லை, தேடினேன் இதுவரை கிடைக்கவில்லை. கனவு காணுங்கள் என்ற அசிரிரி இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கனவு நாயகனின் கனவு மட்டும் இன்றும் கனவாய் இருக்கிறது. வல்லரசு இந்தியாவில் பிறக்க ஆசை என்றார். அவர் மீண்டும் பிறப்பது எப்போது? முண்டாசு முழங்கினான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்கோர் காட்டிலோர் பொந்திரை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளில் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ?
புது கவிதாயினி புலம்புகிறேன். அக்கினி சிறகுன்று கண்டேன், அங்கோர் பாரத நெஞ்சில் பொந்திடை வைத்தேன். வெறி கொண்டது நாடு, தலல் வீரத்திலும் விவேகத்திலும் ஆகாத வல்லரசும் உண்டோ. முண்டாசு முழங்கினான், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தலல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. புது கவிதாயினி புலம்புகிறேன். அக்கினி சிறகுன்று கண்டேன், அங்கோர் பாரத நெஞ்சில் பொந்திடை வைத்தேன். வெறி கொண்டது நாடு, தலல் வீரத்திலும் விவேகத்திலும் ஆகாத வல்லரசும் உண்டோ. நன்றி. நன்றி மதுபாலா. Here comes Miss C.P. Akshaya, radio jockey of Department of Physics, to render the flashback of Missile Man. அக்ஷயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Okay. Where there is righteousness in the heart, there is beauty in the character. Where there is beauty in the character, there is harmony in the home. Where there is harmony in the home, there is an order in the nation. And when there is order in the nation, there is peace in the world. Wishing you all a peaceful evening, my dearest listeners. The past, it is a stepping stone, not a milestone. We are products of our past, but we don't have to be prisoners of it. Just because your past may not be perfect doesn't mean that your future can't be amazing. You all may wonder like why I'm uttering these quotes, and all these quotes perfectly match Abul Pakir Jainaluddin Abdul Kalam's life story. Yes, welcome to my show Flashback of My Missile Man. This is RJ Akshu on air, welcoming you all to rewind Abdul Kalam's biography. Like a stone tossed into a pond, his life has given rise to many ripples, each growing wider and touching other minds and other lives. The story of a small boy from a little town in South India who goes out into the world, excels in scientific research and mission management, and finally becomes the 11th president of India. Let me leave a sigh of relief. His achievements are really wonders. And when I was given an opportunity to talk about Abdul Kalam's life, I took his autobiography and started reading. I was left in awe. The very best of Abdul Kalam, The Righteous Life, Selected Writing and Lectures was a wonderful read, and every reader must read it. Born on 15th October 1931 at Rameshwaram in Tamil Nadu, Dr. Abdul Kalam is one of the most distinguished scientist in India and has been awarded the Padma Bhushan, the Padma Vibhushan, and the India's highest civilian Bharat Ratna award. And also Dr. Kalam became the 11th president of India on 25th July 2002. His focus and greatest ambition will always find and transform India in very beautiful ways. And we all know about his awards, achievements, honor, bravery, and wonders he had done to this nation. But shall we all take a moment to recollect his memories and his nostalgia of the past, his childhood, and everything? The beginning lies in a house near the Bay of Bengal in Rameshwaram. It was not the most luxurious of home, I should tell this, but it was filled with love, harmony, and everything that Abdul Kalam wanted in his childhood. Abdul Kalam respected his father deeply and admired him so much. He describes her mother as a busy, efficient, keeping a large household, running on a limited budget, but never reducing the love for his home. He has written that he used to lie on his mother's laps every night, and that would envy his siblings. He tells that in a very beautiful poem. I still remember the day when I was 10, sleeping on your lap, Mom, envying my elder brothers and sisters. It was a full moon night. My world knew only you, Ma. My Ma, when at midnight I woke up with tears falling on my knee, you knew the pain of your child, Ma. Your caring hands tenderly removing the pain. Your love, your care, your faith, your affection gave me strength to face the world
without fear and just with almighty strength. We will meet again on the great judgment day, my mother. He bids a very sorrowful goodbye to his mother. And also, his father was also had a deep affection on him. Sea waves, golden sand, pilgrim's faith, Rameshwaram Mask Street, all merge into one, my parents. He tells that way. Kalam learned a lot from his mother. He says, the simple lady born and raised in a small southern coastal town, and she lived as perhaps all the mothers in the world, served everyone in home and God with utmost devotion, like all mothers do. So from that I learned that no matter how large or small your sphere is, what counts finally is the commitment that you bring to the job. What a wonderful lesson from a simple mother. And also, Kalam's inspiration from her teachers also were wonders. His first job as a newspaper delivery boy, the people from different religions, the various moods of sea and tides, all have described by him have been eventually shaped into who he has become. He tells that the teacher becomes a great teacher able to lift the average student to an excellent performance by a special way of teaching techniques. Kalam's teacher views are only this way. Then while studying in Madras, he got fascinated by flying and aircraft engineering. He had set his heart on becoming an air pilot, and you know all the wonders and achievements done by him after math. And some of the inspirational professors were Professor Vikram Sarabhai, Professor Satish Dhawan, Professor Brahm Prakash, Professor M.G.K. Menon, and Dr. Raja Ramana. Not only having a good respect for his parents, teachers, he is also a good reader, and that brought him a great leader. He says, good books become lifelong companions. They enrich our lives and guide us forever. His favorite books were Light from Mary's Lamp, Man the Unknown, Thiruvalluvar's Tirukkural. And whatever may be the depth of the river or lake or pond, whatever may be the condition of water, lily flower always blooms. So we are talking lots of achievements, awards, and honors of Dr. APJ Abdul Kalam. Shall we all make a play or an oath to make his vision come true? But how? Discover her in the innocence of mischievous children, in the compassion of tireless women, in the energy of resourceful youngsters, in the security of cohesive parents, in the energy of forgiving elders, in the fancy of creative artists, in the excellence of scrupulous professionals, in the ingenuity of imaginative scientists, in the governance of far-sighted leaders, in the zeal of passionate players, in the happiness of striving poor, in the dreams of budding entrepreneurs, in the honest of determined bureaucrats, in the audacity of expanding industrialists, in the fearlessness of loyal soldiers, in the leadership of visionary teachers, in the diligence of inspired workers, in the faith of prayerful devotees, in the persistence of ardent seekers, in me and you. I am India, so we shall all never delay in action and make his dream come true, so that he would rest more peacefully in his grave. Let every Indian acquire wings and glory of this great country and light up the sky very beautifully. Let the stars shine on. Thank you so much for giving me this beautiful opportunity, and I thank all my dearest listeners for listening to the show, and more treats for you on this way by my dearest ma'am, Dr. Selvalakshmi. Thank you. Thank you, Akshaya. Kalam said, teaching methods need to be revamped with more practicals and experiments to inculcate scientific temper among students. Ms. G. Muthamina, alumna of Physics Department, is here to demonstrate simple experiments to explain a few concepts. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பெயர் கா. முத்துமீனா, இயற்பியல் துறை SFR கல்லூரியின் முன்னாள் மாணவி. அறிவியல் மனித இனத்திற்கான ஒரு அழகான பரிசு. நாம் அதை சிதைத்து விடக்கூடாது என்ற டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கூற்றிற்கு ஏற்ப மாணவர்களுக்கு அறிவியலை சிறு சிறு செயல்பாடுகள் மூலம் நாம் அறிவியல் கருத்துக்களை மிகவும் எளிமையாக கற்பிக்கலாம். அத்தகைய செயல்பாடுகளை நம் வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து எவ்வாறு கற்பிக்கலாம் என்பதை நான் இங்கு காண்பிக்க உள்ளேன். முதலாவதாக அடர்த்தி, டென்சிட்டி. இதுக்கு நான் இந்த செயல்பாடுல நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா,
கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து நான் வாட்டரால இதை ஃபில் பண்றேன். தண்ணி வந்து எடுத்துக்கிறேன் 2 கிளாஸ் பாட்டில்லையும். ஒரு கிளாஸ் பாட்டில வந்து நான் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேன், லெமன் எடுத்து இதுல போடுறேன். இது என்ன ஆகுது அப்படின்னா கீழே வந்து மூழ்கிடுது. ஏன் இது மூழ்கிச்சு அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தோட டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கறதுனால இது வந்து மூழ்கிடுச்சு. இதே இந்த கிளாஸ் பாட்டில நான் கூட வந்து சால்ட் வந்து ஆட் பண்றேன். டென்சிட்டி அப்படின்னா என்ன நமக்கு நல்லா தெரியும். ஆன் ஆப்ஜெக்ட் மாஸ் பெர் யூனிட் வால்யூம் அப்படிங்கறதா டென்சிட்டி. சோ அந்த டென்சிட்டியை வந்து எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஈஸியா புரிய வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இது கூட வந்து நான் சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்ப நான் எலுமிச்சம்பழத்தை இதுல போடுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. தெரியுதா? இது வந்து மிதக்குது, அதாவது ஃப்ளோட் ஆகுது. ஏன் அப்படின்னா சால்ட் வாட்டர்ல இந்த எலுமிச்சம்பழத்தை போடும்போது அதோட டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப லோ ஆயிரும். அந்த ரீசன்னாலதான் இந்த சால்ட் வாட்டர்ல வந்து லெமன் வந்து ஃப்ளோட் ஆகுது. சோ டென்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா an object mass per unit volume. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம எக்கு வச்சும் செய்யலாம். எக்கு வச்சு செய்யறேன். அதே கிளாஸ் பாட்டில் நான் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இந்த வாட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் எக் வந்து போடுறேன். சோ அது வந்து அடியில வந்து மூழ்கிருச்சு. ஏன் அப்படின்னா வாட்டரோட டென்சிட்டியை விட நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஆப்ஜெக்ட், அதாவது முட்டையோட டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அது வந்து கீழே மூழ்கிருச்சு. இதே இந்த வாட்டர்ல நான் வந்து சால்ட் ஆட் பண்றேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு இதே நம்ம முட்டையை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மிதக்கும். அந்த லிக்விட பொறுத்து அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிதக்குது தெரியுதா? இதுல வந்து உள்ள மூழ்கிருச்சு, இதுல வந்து முட்டை வந்து மேல வந்து மிதக்குது. இதே இது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ் வச்சு எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஹனி வந்து எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு லிக்விடோட டென்சிட்டியை பொறுத்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் அது வந்து ஃப்ளோட் ஆகுதா ஜிங்க் ஆகுதா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் ஹனி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்றேன். இதுல நெக்ஸ்ட் இது கூட வந்து நான் எண்ணெய் வந்து ஊத்துறேன், ஆயில் வந்து ஆட் பண்றேன். ஒவ்வொரு லிக்விட் அதோட லேயர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இப்ப நான் ஒவ்வொரு ஆப்ஜெக்டா இதுக்குள்ள போட போறேன். சோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப லெஸ் டென்சிட்டியா இருக்கோ அது வந்து கீழே இருக்கும். சோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹை டென்சிட்டியா இருக்கோ அது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். அதாவது டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டென்சிட்டி வந்து லோவா இருந்தது அப்படின்னா அதோட ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும். டென்சிட்டி வந்து ஹையா இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து லெஸ் ஆகும். சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் கேப் வந்து போடுறேன், ஒரு ஹூக் வந்து போடுறேன். அது எப்படி போகுதுன்னு பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா லெஸ் டென்சிட்டி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த மாதிரி இருக்கு, ஹை டென்சிட்டி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா நான் ஒரு ஜக்ல வந்து ஃபுல்லா வாட்டர் வந்து நிரப்பிக்கிறேன். இதுல வந்து ஆரஞ்சு பழத்தை வந்து நான் போடுறேன். அதாவது ஆரஞ்சு பழத்தோட தோல் வந்து முடிக்காம இருக்கு. இதுல இதுக்குள்ள போடும்போது என்ன ஆகுது அப்படிங்கறத பாக்கலாம். சோ ஆரஞ்சு பழம் வந்து மிதக்குது. இதே ஆரஞ்சு பழத்துல நான் தோலை உரிச்சிட்டு உள்ள போடும்போது என்ன ஆகுது அப்படிங்கறத பாக்கலாம். இது வந்து மூழ்கிருச்சு தெரியுதா? இதே ஆரஞ்சு பழம் வந்து நம்ம மேல போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா மிதக்குது. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னா லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் என்ன அப்படின்னா the law of flotation states that the weight of a floating object is equal to the weight of the liquid it displaces. சோ இந்த பிரின்சிபல் இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு பழத்தோட தோல் வந்து முடிக்காம இருக்கும்போது அந்த தோலுக்கும் அந்த இதுக்குமான உள்ள ஏர் வந்து அடைச்சுக்கணும். இதே இது தோல் இல்லாம இருக்கும்போது அது வந்து மூழ்கிருக்கு. சோ இந்த பிரின்சிபல் நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா போட்ல போகும்போது நம்ம லைஃப் ஜாக்கெட் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அந்த பர்பஸ் வந்து இந்த பிரின்சிபல் படிதான் இருக்கு. அதனால லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு வந்து நம்ம போட்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக இதை பண்றாங்க. நெக்ஸ்ட்
எக்ஸ்பெரிமெண்ட். நான் ஒரு வாட்டர் பாட்டில வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிருக்கேன். இதுல வந்து ஹோல் போட்டிருக்கேன், தெரியுதா? சோ ஹோல் வந்து போட்டிருக்கேன். இதுல இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர் பாட்டிலோட கேப் இதோட மூடியை வந்து நான் மூடிடுறேன். மூடினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஹோல் வழியா எந்த ஒரு வாட்டருமே வெளியே வந்து லீக் ஆகல, தெரியுதா? இதே இது நம்ம வாட்டர் பாட்டிலோட கேப்பை எடுக்கும் போது அது வாட்டர் பாட்டிலோட கேப்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா உள்ள வந்து பிரஷர் காரணமா அது வந்து வாட்டர் வந்து வெளியாகுது. என்ன அப்படின்னா வெளியே வந்து ஹை பிரஷர் இருக்கும், நம்ம உள்ள வாட்டர் பாட்டில் வந்து லோ பிரஷர் இருக்கும். சோ இப்ப நான் இதை ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹை பிரஷர் டு லோ பிரஷர், அதனாலதான் டியூ டு கிராவிட்டி இந்த வாட்டர் வந்து வெளியே வந்து லீக் ஆகும். சோ இந்த பிரின்சிபல் நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லா பைப்லையுமே அதாவது டேங்குக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் டி ஷேப்ல வந்து ஒரு டியூப் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பர்பஸ் வந்து இந்த இதுபடிதான். ஏன் அப்படின்னா நம்ம டேங்க் வந்து எல்லாமே க்ளோஸரா இருக்கும். ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு உள்ள வாட்டர் பாட்டில் போறதுனால பக்கத்துல வந்து இந்த மாதிரி டி ஷேப்ல வந்து எல்லா வீட்லயும் ஒரு பைப் வந்து வச்சிருப்பாங்க. டி ஷேப்ல ஒரு பைப் இருக்கும். சோ இந்த பிரின்சிபல் படிதான் இது வந்து இருக்கு. இந்த பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பெர்னலி ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இன்க்ரீஸ் இன் தி ஸ்பீட் ஆஃப் தி fluid occurs simultaneously with decrease in pressure or a decrease in the fluid potential energy. சோ இந்த பிரின்சிபல் படி தான் இது வந்து உட்காருது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் ஒரு கேண்டில் எடுத்துக்கிறேன். நான் வந்து எரிய வைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல வந்து தண்ணி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன். நார்மலா ஒரு பேப்பரை கேண்டில் மேல வைக்கும் போது கண்டிப்பா அது வந்து எரிஞ்சிடும். அதே பேப்பரை நான் ஒரு கிளாஸ் கண்ணாடி பாட்டில சுத்தி வைக்கும் போது அது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. பேப்பரை வந்து நார்மலா நம்ம கேண்டில்ல வைக்கும் போது வந்து எரிஞ்சிடும். அதே இது ஒரு கிளாஸ்ல கண்ணாடி வாட்டர் பாட்டில வச்சு வைக்கும் போது அது வந்து எரியாது. ஏன் இது வந்து எரியல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெழுகு வந்து ஆவியாகக்கூடிய அந்த தன்மை வந்து உள்ள இருக்கக்கூடிய கிளாஸ் பாட்டில்னால கூலிங் ஆயிரும், குளிர்விக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த பேப்பர் வந்து எரியாம இருக்கு. சோ பாருங்க, பேப்பர் வந்து நான் வைக்கிறேன், எல்லாமே வைக்கிறேன். பேப்பர் வந்து எரியல, அதாவது பேர்ன் ஆகல. இதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா கேண்டில்ல இருக்கக்கூடிய அந்த ஆவியாகக்கூடிய அந்த தன்மையானது வந்து உள்ள நம்ம கிளாஸ் பாட்டில் வந்து வைக்கிறதுனால அது வந்து கூலிங் ஆயிடுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பேப்பர்ல ஒரு சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது கூட பெப்பர் வந்து ஆட் பண்றேன். நம்ம ஸ்கூல் எல்லாருமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா போலரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். சோ அதை எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஈஸியா புரிய வைக்கலாம் அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்க போறோம். சால்ட்டையும் பெப்பரையும் நான் ஒண்ணா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சோ ஒரு பலூன் எடுத்துக்கிறேன். சோ பலூன் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஹேர்ல வந்து ரப் பண்ண போறேன். ரப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பலூன்ல வந்து அட்டாச் ஆயிடும். நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து பலூன்ல வந்து அட்டாச் ஆயிடும். போலரைசேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். Polarization means electric field distorts the negative cloud of electrons around positive atomic nucleus in a direction opposite to the field அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சோ இப்ப பாருங்க, நான் நல்லா வந்து என்னோட ஹேர்ல ரப் பண்ண அந்த பலூனை வந்து இதுல வந்து வைக்க போறேன். என்ன ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். சரிதா, பலூன்ல வந்து சால்ட் அண்ட் பெப்பர் நான் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணேன். பட் இந்த பலூன் வந்து பெப்பரை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணிருக்கு, சால்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா நான் ஹேர்ல ரப் பண்ணும்போது இதுல வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் வந்து இருந்தது, பெப்பர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். சோ நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கறதால இதுல வந்து பெப்பரை மட்டும் அட்ராக்ட் ஆகுது. சோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் போலரைசேஷன். சோ நம்ம வந்து படிச்சிருக்கோம் சார்ஜ் போலரைசேஷன் அப்படின்னா என்ன,
அது வந்து ஏன் வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான்ஸ் வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு. இதே மாதிரி நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சேவும் நம்ம வந்து வேக்யூம் கிளீனர் வந்து செய்யலாம். அதாவது லேப்டாப் மத்த ஐட்டம்ஸ் வந்து இருக்கக்கூடிய அந்த வேக்யூம்ஸ் சில டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வேக்யூம் கிளீனர், அதாவது வீட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆர்ட்ஸ்லம் பேஸ்ட் மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த இதை வச்சு நம்ம வந்து செய்யலாம். சோ இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா நிறைய அறிவியல் கருத்துக்கள் வந்து வீட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யலாம். அறிவியலுக்கு பயம் தெரியாது, வித்தியாசமாக சிந்திக்க உங்களுக்கு துணிவு இருந்தால் அறியப்படாத விஷயங்களுக்கு சவால் விடும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கிறது என்ற அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கூட்டிற்கு ஏற்ப இது போன்ற சில அறிவியல் செயல்பாடுகளின் மூலம் மாணவர்களுக்கு அறிவியல் மீது ஆர்வத்தையும் மேலும் புதிய அறிவியல் கண்டுபிடிக்க ஊக்கமாகவும் அமையும். நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your wonderful demonstration, Muthumeena. Next comes Ms. K. Kavya of 3rd BSc Physics to deliver a short speech about the most admired celebrity of the world, Kalam, a man with 0 haters and a worldwide inspiration. Kavya, over to you. If you fail, never give up, because fail means first attempt in learning. Yes, these are the words of a legend with a noble character and countless achievements, who be called Dr. APJ Abdul Kalam. Hello all, myself Kavya. My best regards to one and all present here. And I feel so lucky that I have been given this marvelous opportunity to speak about the most humble, loving, wise, intelligent, and a selfless person, Dr. APJ Abdul Kalam. APJ Abdul Kalam is the name that beats into the hearts of millions of people all across the world. He has been given the living legend with a noble character, charisma, and countless achievements. He is surely the pride of India. APJ Abdul Kalam, the missile man of India and the jewel of our land, is one of the greatest personalities all around the world. A great motivator, a teacher, a scientist, the president, and overall, a great human being. Though this legend can never be described in few minutes or in short span of time, yet let me try to sum up about his great services and contribution to the world. His full name was Abul Faki J. Alauddin Abdul Kalam, born in the middle caste family at Dhanushkodi, India. He was a childhood genius. Despite the hard days around, he never gave up the courage and commitment for working hard. The flying birds and the breeze of wind fascinated him. It took him into the field of science. He earned his degree in aeronautical engineering. Dr. APJ Abdul Kalam was a man of passion and great commitment. With his aim in mind, he joined Indian Defence Department. Within a very short span of time, he successfully made all of us proud by turning a new chapter in the defense history of India. Then after, he was titled as a Missile Man of India. This destiny led him and became a 11th President of India. The life and works of APJ Abdul Kalam is a living lesson for all of us. His words are inspiration as his action. Let's remember him not only in his words but his action. At this occasion, I want to share that what advice of Dr. APJ Abdul Kalam should I follow to realize his dream. His famous words which inspired me is, thinking should be your capital asset. No matter whatever ups and downs you came across in your life. Without your involvement, you can't succeed. With your involvement, you can't fail being. If I am facing a girdle, a quote that comes to my mind is, defeat the defeatist in you. Through this quote, he asks each one of us to be optimistic toward achieving our goal and not to discourage ourselves with the obstacles and hurdles that cause us to our path. If each Indian had a dream and this indomitable spirit in him, then our nation would definitely to be a super powerful nation. He set us to work towards our goals and one dream. Our message I learned from him is that have a courage to think different, have courage to invent,
Have courage to travel the unexplored paths. Have courage to conquer the problem and succeed. The point which got me that Kalam sir said is that I'm not a handsome guy, but I can give my hand to someone who needs help. The bloodline of my great great grandfather Abul, my grandfather Paki, and my father Jay Alauddin may end with Abdul Kalam, but his grace will never cease for it. My aim should to prepare myself for a future India. Let's be skilled, let's be creative, let's be determined, let's be healthy. Then we can achieve all our goals. The mantra I rather we should follow is learn well, learn many skills, continue to learn to learn. Be strong enough to stand alone, smart enough to know when you need help, and brave enough to ask for it. As a student in my learning career, I would like to follow all the qualities of Kalam sir. Abdul Kalam, a man who lived a life that he propagated, a man who taught us to set a high dream and start from its smallest point, a man who created his position in Indian history, a man who gave a light for our way. He was a legend and inspiration to all of us. Even till his last breath, he did his very best by passing his knowledge to the young ones until he collapsed. His death was shock across the nation, including a national level dignitaries. Yes, it was a great loss, but a great living lesson to all of us. Dream, dream, dream. Dream transforms into thoughts. Thoughts results in action. Dreams are those not what you see in sleep. Dreams are those that doesn't let you sleep. Thank you all. Thank you, Kavya. ஜெயங்கள் பல கண்ட ஏவுகணை நாயகனுக்கு கவிமாலை சூட்ட வருகிறார் எம் இயற்பியல் துறை இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவி வைஜெயந்தி அவர்கள். அக்டோபர் 15 நம் உலகிற்கே கிடைத்த வரப்பிரசாதம் கலாம் ஐயா. ஏவுகணை நாயகனை காலமும் சலாம் போடும் கலாம் ஐயா. எங்களை கனவு காண சொல்லி எங்கள் கனவுகளில் வாழ்கின்றீர் ஐயா. தெற்கில் பிறந்து மேற்கு தும்பாவில் சாதித்து வடக்கில் ஜனாதிபதியாகி கிழக்கில் உதிர்ந்தாய். 4 திசைகளிலும் உன் பாதத்தை பதித்தாய் ஐயா. வீசும் தென்றலும் உன் புகழை பேசும். உன்னால் அறிவியலின் அற்புதம், அரசியலின் தியாகம், குடியரசு தலைவராகவும் விஞ்ஞானியாகவும் பல மாற்றங்களையும் படைப்புகளையும் படைத்தாய். இளைய தலைமுறைகளை கனவு காண செய்து இந்திய நாட்டை முன்னேற செய்தாய். கருப்பு நிறத்தை அனைவரும் வரவேற்கப்படும் நிறம் அல்ல என்று ஒதுக்கிய போதும் பல மாணவர்களின் வாழ்க்கையை மலர வைத்தது கரும்பலகையே என்று கூறிய உத்தம நாயகன். இந்தியாவிற்கே கிடைத்த அற்புத பரிசு கலாம் ஐயா. அக்னி சிறகினை படைத்தாய். அகிலமும் வியக்கும் வகையில் பல சாதனைகளை படைத்தாய். அப்துல் கலாம் என்றால் அகிலமே வைக்கின்றது இந்தியாவிற்கு. நன்றி. நன்றி வைஜெயந்தி. Here comes Mrs. P.A. Krishna Prabha, our prominent alumna, to express her love and respect to the man with a plan, Dr. Kalam. Over to you, Krishna. Hariharan, kindly mute your audio, please. Can you see my screen, ma'am? No, ma. You are not able to see your video. It's visible now, Krishna. Okay. Good evening, all. I am Krishna Prabha, and I am here to take you all to visit Dr. Kalam's memory lane. So let me present to you the gallery of a man with a plan, a hint of nostalgia. So everybody might be wondering what the plan is. At the end of this trip,
this man's plan will be revealed. So here we go. There is a saying, to err is human. Like every normal human does, after the death of Dr. Kalam, my memory and love for him has submerged into my subconscious until when I heard about this event. So when I was in dilemma whether or not to participate in this event, surprisingly, I got an opportunity to visit Kalam's memorial last month. So this memorial was built by DRDO and inaugurated on 27 July 2017 by Prime Minister Narendra Modi at Peikarambu. Walking through the doors, I could see a lot of paintings of Kalam. We know the memorial was built at the place where he was laid at rest. The moment I entered the spot, tears were rolling down, and that is the moment I chose to participate in this event. His last piece of cloth, the laptop, the torn shoes, and several other belongings of him were in showcase. And I was wondering, can this man be any more simpler? And then the memory of me being fond of him resurfaced again. Later, when I walked at the epicenter of the memorial, there was this astonishing piece of statue, Kalam playing Veena with Bhagavad Gita placed beside. Being a proud and practicing Muslim, holding Gita close to his heart would have created chaos in people's mind, right? Also, he remained celibate and which is not encouraged in Islam spiritual journey here. So there was a scene which he had dreamt his father, an imam of mosque, a head priest of a temple in Rameshwaram, and a church priest all sat together to have chai, and they often discussed the issues concerning their village. So he was used to such scenarios from his childhood and strongly believed respecting other faiths is as important as respecting his own. He later learned Sanskrit to read Bhagavad Gita and was so inspired by a Hindu guru Pramukh Swamiji and his ideas. He even wrote a book named Transcendence, which spoke about his own spiritual journey, transforming religion into spirituality. The other main topic that was dealt in the book was fusion of finest sayings of Swami Vivekananda. My name should not be made prominent. The ideas matter. So, we should understand that the name of religion shouldn't be made prominent either. We should make use of their ideas and values, channelize those spiritual energy to make our body and this world a better place to live. The man, when he believed it, is when his dormant forces came alive. This was trusted by Kalam. Many scientists, or I can say those who love science and nature, always had this thought. If religion and caste system, which brings difference in humanity, are unacceptable, then the national patriotism, if it breaks the bond between the human, is also unacceptable, right? Even the great scientists like Einstein had once turned down the offer of being a president of a country. Rather, he chose to dedicate his whole life for science and spirituality. He also openly stated balancing both will be difficult for him. This was not intended to compare the legends, but I was just curious to know what was in Kalam's mind when he took up this huge call of being nation's president. It's time. Let's walk through this dimension of Kalam now, his presidential journey. On July 2002, Kalam became the 11th president of India and served the nation as president for 5 years. Kalam's lifetime purpose was not to make his village or his country, but to make the whole world a better place to live. When Kalam was asked what did he want to be remembered for, a people's president or a missile man, his immediate response was teacher. He did not attempt to fulfill his life purpose alone, but guided people to join hands with him in fulfilling this ultimate goal. He also preached and taught this beautiful saying to people: where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home.
When there is harmony in the home, there'll be order in the nation. And when there is order in the nation, there'll be peace in the world. His lessons were not only through his words, but made his own life an example. He taught us religious tolerance, made us believe in democracy, inspired us to dream and fly, instilled the values of humility through his life and the way he lived. He never had been a person who gives ideas and asks people to follow it. Rather, he ignited the minds of students and people to make their own ideas and showed the importance of intellect. He was a great president, people's president indeed, who represented people in every corner of the nation and the people who dreamt of a peaceful life in this world. He aced his national duty on style without bothering about criticism. Even after leaving the office, he remained a teacher till his last breath. So far, in these journeys of Kalam, we could witness the two most prominent values that he carried throughout his life. One is self sustainability, and the other is entrepreneurship. Starts at his principles after becoming president. Kalam's intellectual journey has incepted so many years back. Now we are going to travel back to one of my favorite dimensions of him, his scientific journey. After graduation, he joined AD of DRDO as scientist. Later, he joined ISRO, and the rest are all history. From carrying the rocket on a bicycle to launching 104 satellites at a time, we know the inspiring journey of ISRO. Kalam has played a significant role in ISRO's journey, and in turn, working in ISRO had made him gain his leadership skills. So he also stated that those were the time of learning and acquisition of knowledge for him. In the majestic SLVs and PSLVs, in the powerful Agnis and Prithvis, in the fascinating history of Pokhran 2 nuclear test that fooled a watchful West, you could see his name strongly carved. Using indigenous parts in building all these and making our country self sufficient was his utmost priority, and he nailed it to perfection. Our country, in return, honored him with the highest civilian award and several other awards. Even though these achievements made him happy, one thing that made him feel completely satisfied was when he saw children happily walking and cycling with a light weighted artificial limbs that was made by his own team using the indigenous composite heat materials. We have witnessed the spellbinding journeys of Dr. Kalam between his birth and death. Curious to know this man's plan? Okay. There is this quantum field theory which says everything around and within us are all quantum fields, and birth and death are undisturbed fields. When there occurs a disturbance in this, the amplitude becomes maximum and the particle with or without a life form appears. Thanks to this universe for creating a timely disturbance in the fields of Kalam. Even though his physical existence vanished after death, his quantum fields never stopped making interferences with our own field. Of course, this man came with a plan. This man's plan of making us fall in love with him has succeeded already. Besides connecting to his life story, let's also feel his thoughts and perceive it in our own way in order to make this universe wonderful. Thank you. Thank you, Krishna Prabha. We Thank have you. come to the end of the session. I submit my sincere gratitude to the organizing secretary, Dr. Sivashakti Rajamal, and the organizing joint secretaries, Dr. T. Premalata and K. Mangai, for providing us the opportunity to participate in this wonderful mega international virtual event. I also thank our management, principal, head of the Department of Physics, and my dear students and alumni for their support and active participation.
Kalam said, excellence is a continuous process and not an accident. At this juncture, I congratulate the continuous efforts of Tamil Nadu Teachers Education University for organizing such wonderful event as a tribute to the man of humanity, Dr. APJ Abdul Kalam. Thank you. Thank you for the opportunity. Thank you so much, madam. Really, it is a splendid performance. I congratulate all the participants who participated in the program. Thank you, ma'am. Thank you so much, Selvalakshmi madam. Thank you. Thank you, ma'am. Nandini madam. Yes, ma'am. Are you ready, ma'am? Yes, ma'am. Yes, ma'am. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பள்ளி ஆசிரியருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் சார்பாக ஈரோடு ஆர்டி நேஷனல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நிகழ்வுக்காக அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க மேடம், வணக்கம். நீங்கள் இந்த தளத்தினை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நேரம் சரியாக 6:52. 7:52க்கு திரும்ப தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மரிய சந்தியா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்கம்மா ஆடியோவை. Vidyashree. Ma'am. Can I start? Okay. The pale crescent moon shone like a silvery claw in the night sky, cool and cherished evening to one and all present. We are all born with the divine power in us. Our effort should be to give wings to this positive and fill the world with the glow of its goodness, said by the merciful man of India, Dr. APJ Abdul Kalam. Now, on behalf of Multinational College of Arts and Science, we welcome everyone here for Abdul Kalam and Wings of Fire event. They say, start every single thing with a welcome, and welcoming is a gift to encourage others to achieve greatness. And now, I call upon Mrs. V. Nandini, Assistant Professor, Department of Mathematics, to give her welcome address. Happiness can't be behind sorrow. It is your choice to make a better tomorrow. Enjoy this beautiful day with a lovely smile. A wonderful good evening to everyone. Join here for celebrating our 11th President of India, Dr. APJ Abdul Kalam's birthday. Myself, Ms. Nandini, Department of Mathematics, Multinational College of Arts and Science, Erode, welcome you all for today's program, Abdul Kalam and Wings of Fire. I feel very honored to welcome Tamil Nadu Teacher Education University for capacity building programs for school teacher organizers, assist world record events, 31 subtitles, 31 educational institutions, and 31 hours with mega international virtual Confluence. A warm welcome to our program committee members. My hearty welcome to our Honorable Chairman, Dr. D. Sendilkumar, Multinational College of Arts and Science, for his guidance towards motivational paths such like this event. I would like to extend a cordial welcome to our Executive Director, Mr. Rahul, Multinational College of Arts and Science, for his constant support and encouragement. And also special welcome to our respectful principal, Dr. B.L. Sairam Subramaniam, who lead us to make a successful path in our journey. I take privilege in welcoming all the participants who are gathered here for Multinational Virtual Conference. Once again, I welcome you all for this wonderful event. Thank you. Thank you, ma'am. You have started this event with a warm welcome. A dream becomes a goal when action is taken towards its achievement. Now I request our beloved principal, Dr. B.L. Sairam Subramaniam, to give the felicitation address. Good evening, everyone, the dignitaries, the Tamil Nadu Teachers Education University, and the organizers, Shushti ma'am, and Premlata ma'am, and Mangai ma'am. A very warm good evening to everyone who is here. And it's my privilege to call this event a grand one. And also, we are also one of the part of that program. And it's my pleasure to thank Tamil Nadu Teachers Education University, who has given the opportunity for us to present ourselves in this great event, particularly world record event. I can call Tamil Nadu Teachers Education University as hereafter as world record university, because they are doing so many world record, and the world record has been beaten by them itself. The only university in the world, hopefully, doing so many world record, and it is continuing. And I want to appreciate and I want to thank Honorable Vice Chancellor of this university, Dr. Panchanathan sir,
for this wonderful event, which is organized and continuously organizing these type of events and giving us opportunity to come and participate in this and also be a part of this world record. I want to thank Assist World Record and also the people who are all involved in this great event, and also without even sleep, continuously 24 hours, taking care of the students, taking care of the colleges. It's a great thing, actually. It is a pleasure for me to be in this part and being a representative and also being a head of the institution of RD National College of Arts and Science, Erode. I want to tell you that our chairman, Dr. Sendil Kumar sir, our executive director, Mr. Rahul sir, and all the managing people is so overwhelmed with this beautiful event, which is going to be participated by students. And they have appreciated and also they have given the wishes to this great event. And I want to wish all the colleges who are also participating in this great event. And particularly, I want to tell you in this juncture, I am one of the so much die-hard fan of Dr. APJ Abdul Kalam. And I want to tell you in this juncture, whenever the students have been taught, like in LKG or UKG, A for apple, B for boy, or B for ball, C for cat, I want to substitute this one with A for Dr. APJ Abdul Kalam, because he is the one person who is suitable for all ages. Even a small kid to the old age people, everyone loves him because he has inspired all the people in this world. Even I can tell you, he is not confined to only India. He is a whole world guy who has done a lot of things, and the Wings of Fire, his own autobiography, has clearly telling that what exactly how he has grown up from the remote village where he studied to the missile man, to the president of India, and also the greatest thing is that he is a most I can't express this word, actually. He's one of the greatest person in the world. No Nobel Prize or no nothing can be matched him. Even nothing is there to give him award, actually. So such a great personality, and I am so privileged to participate in this great personality. And also I am so happy that my students are also part and parcel of this event. And I want to tell you in this juncture that not only Abdul Kalam has given the great thing to the world like missile, he has also kindled the motivational things of every student, every kids even in the world, to make them to achieve their dream. Actually, how he has achieved the dream has been clearly, beautifully shown in this Wings of Fire. And if once who studies Wings of Fire will automatically be getting fired by the way in which he is motivated. So that much great thing he is. And I want to tell you in this juncture, many of you will be knowing this. The Wings of Fire is not only giving the things, like it is also telling you how loyal to the family you should be, and how kindness, and how you have to show them mercy, and how you have to exhibit your leadership, and how you have to make the learning from the past. By all these things, he has covered every aspect of his life, and that is the one which this book has been sold like anything in the world. And I can tell you that the Wings of Fire is one of the most respected and beautiful book, which is more than the epics. It is more than the Bible, Quran, and Bhagavad Gita. So that is the thing which I want to record in this particular event. So that much exhibition by the great personality of our country, Dr. APJ Abdul Kalam, is one of the greatest person I can't imagine. Actually, I am so happy that I have also lived in his, and also I am so lucky and fortunate that I have been with him in my university, and I am so happy with that. Actually, I'm also one of the part and parcel of the person who lived in this great nation. And with this few things, I want to give the opportunity to my students who are all ready to rock about Abdul Kalam. And also, once again, I want to thank Shoshiti ma'am, Premlata ma'am, and Mange ma'am for, and also all the people who are greatly doing this job for this great opportunity. And once again, and on behalf of RD National College of Arts and Science, I wish this program, 31 hours, 31 world record program, has to get a great success. Thank you so much, and I wish that Tamil Teachers Education University has to do a lot of world record events. And as I told in the beginning, it is not only the Tamil Nadu Teachers Education confined to India, it is a world record university. Thank you so much once again.
Thank you, sir, for your inclining words. The journey of 1,000 miles begins with a single step. And now I call upon Ms. Kavya from 2nd BSc Computer Science and Ms. Kavina from 2nd BCom to give their presentation of the missile man and his journey from Rameshwaram to Delhi. Greetings everyone. This is Kavina and Kavya from National College of Arts and Science. Today we are here to deliver a speech on APJ Abdul Kalam. Dr. APJ Abdul Kalam full name was Abul Pakir Jainulabdin Abdul Kalam. Very few people know him by his full name, as he was mostly addressed as Missile Man of India and People's President. He was born into a very poor family in Rameshwaram on October 15, 1931. Since childhood, he enjoys flying and was equally curious to know how birds fly in the air. He was very intelligent and was enjoyed reading, but his family didn't have sufficient income for his school fees. So to support his education, he would wake up early in the morning and ride a bicycle 3 kilometers from home to collect newspapers and sell them. His education. He was admitted to St. Joseph College, Tiruchirappalli, and later he went on to complete a degree in physics in 1954. And then he studied at the Madras Institute of Technology and graduated in aeronautical engineering in 1955. Since his childhood, Dr. Abdul Kalam wanted to be a pilot but couldn't make his dream come true. He learned from his mistake and accomplished numerous achievements in his life. After completing his degree, Abdul Kalam entered the Defense Department of India. He has been key figures in building the nuclear capabilities of India. His career science, APJ Abdul Kalam was appointed to the Indian Ministry of Defense as a technical advisor in 1992, after which he served with DRDO and ISRO, the country's largest organization. Considered a national hero for successful nuclear tests in 1998, Abdul Kalam has been active in all spaces programs and development programs in India as a scientist. For developing India's Agni missile, Kalam was called Missile Man. Abdul Kalam made a special technological and scientific contribution for which, along with Bharat Ratna, India's highest honor. Now, Kavya will continue the speech. Rewards and honors. Kalam received 7 honorary doctorates from 40 universities. The Government of India honored him with the Padma Bhushan in 1981 and the and DRDO and his role as a scientific advisor to the government. In 1997, Kalam received the India's highest civilian honor, the Bharat Ratna, for his contribution to the scientific research and modernization of defense technology in India. In 2013, he was the recipient of the Von Braun Award from the National Space Society to recognize excellence in the management and leadership of a space-related project. In 2012, Kalam was ranked number 2 in Outlook India's poll of the greatest Indian. Following his death, Kalam received numerous tributes. The Tamil Nadu state government announced that his birthday, 15th October, would be observed across the state as Youth Defense Day. President Narendra ceremonially released postage stamps calling Kalam at DRDO Bhavan in New Delhi on 15 October 2015, the 84th anniversary of Kalam's birth. Kalam served as the 11th President of India, succeeding K.R. Narayanan. The polling for the presidential election began on 15 July 2002 in Parliament and the state assemblies, with the media claiming that the election was a one-sided affair and Kalam's victory was a foregone conclusion. The count was held on 18 July. Kalam became the 11th President of Republic of India in an easy victory. During his term as President, he was affectionately known as People's President, saying that signing the Office of Prophet Bill was the toughest decision he had taken during his tenure. At the end of his term
On 20 June 2007, Kalam expressed his willingness to consider a second term office was a certainty about his victory in the 2007 presidential election. On 27 July 2015, Kalam traveled to Shillong to deliver a lecture on creating a livable planet Earth at the Indian Institute of Management, Shillong. At around 6:35 am, only 5 minutes into his lecture, he collapsed. He was rushed to the nearby Bethany Hospital in a critical condition. Upon arriving, he lacked the pulse or any other signs of life. Despite being placed in the intensive care unit, Kalam was confirmed dead sudden test 7:45 p.m. His last words to his aide, Sri Janpal Singh, were reportedly, "Funny guy, are you doing well?" Following his death, Kalam's body was airlifted in an India Air Force helicopter from Shillong to Guwahati. The flight landed at Palm Air Base that afternoon and was received by the President, the Vice President, the Prime Minister, Chief Minister of Delhi, Arvind Kejriwal. On the morning of 29 July, Kalam's body wrapped in the Indian flag. His body was received at the airport by the 3 service chiefs and national and state dignitaries, including cabinet ministers Manohar Parrikar, Venkaiah Naidu, Pon Radhakrishnan, and the governors of Tamil Nadu and Meghalaya, K. Rosaya and B. Shanmuganathan. Upon arriving at Rameswaram, his body displayed in open air he looked at the stage to the public until late evening. In his entire service and inspiration for the and his also while addressing the youth. His death is the never-ending loss to the country. Thank you. Thank you, Ms. Kavina and Kavya. It is very clear that his life up to the 1,000 miles. They say the best moments always happen unexpectedly. But in the life of Kalam, the best moments happened was one his dream. And I call upon Mr. Sritik Basha and Mr. Veera Prabhakaran from 2nd BSc Computer Science to give their presentation about the final snaps of the missile man. Over to you. Evenings are life's way of saying that you are closer to your dreams. Good evening all. This is your Sritik Basha and Mr. Veera Prabhakaran from RD National College of Arts and Science. We are here to present the rarest moment in Dr. APJ Abdul Kalam's life. Aul Bakir Jainulabdin Abdul Kalam was an Indian aerospace scientist who served as the 11th President of India from 2002 to 2007. So, no more wait, let's peep into the country. In this picture, Dr. APJ Abdul Kalam on the right, who was then scientific advisor to the Defense Minister and Secretary, Department of Defense Research and Development, and R. Chidambaram on the left, Secretary, Department of Atomic Energy, were called by Prime Minister Atal Bihari Vajpayee in 1998 at New Delhi. This is our missile man, Dr. APJ Abdul Kalam, along with ISRO Chairman, Mr. Kasturi Rangan. This picture was snapped in our state. Here, Dr. APJ Abdul Kalam visited the tank factory at Avadi, which is located in Chennai. Here, APJ Abdul Kalam filing his nomination papers for the presidential election in presence of the Prime Minister Atal Bihari Vajpayee and the leader of the opposition, Mrs. Sonia Gandhi, along with other political leaders in New Delhi. In this frame, former President APJ Abdul Kalam and Army Chief General N.C. Vij arriving at Kargil in 2004. We all know that our missile man, Dr. APJ Abdul Kalam, loves to spend his time with the young future India. This is one such incident to be noticed. He visited a government school in Chennai in 2005 to share his experience and knowledge to motivate them. This incident took place after an unforgettable day. Former President Abdul Kalam plants a coconut palm at Keechankuppam Shore in Nagapattinam to remember the children who died in the devastating tsunami occurred in 2004. This picture displays Tibetan spiritual leader Dalai Lama
former President APJ Abdul Kalam, and the founder of Art of Living Foundation, Sri Ravi Shankar, at the launch of Global Foundation for Civilizational Harmony at New Delhi in 2008. We all hear that this man keeps his lifestyle very simple. Our former President, Dr. Abdul Kalam, arrives at Rourkela by train in 2010, which exactly portrays the name Man of Simplicity. Wow, what we are looking at. Scientist APJ Abdul Kalam receiving Padma Bhushan Award from President Neelam Sanjeeva Reddy at New Delhi in 1981. This was a proud moment for everyone. This picture was clicked when scientific advisor Abdul Kalam gave a report on fighter aircraft accident to Defense Minister Mulayam Singh in New Delhi. Dr. APJ Abdul Kalam, scientific advisor of Defense Minister, received GM Modi Award for Science Achievement at New Delhi in 1996. The President APJ Abdul Kalam waters a tree he planted as a goodwill gesture on his first day in office in New Delhi. We all know that Dr. APJ Abdul Kalam loved to play the veena. He learned in his younger days and practiced all his life. In this picture, we can understand how much he gave importance to his hobby of reading books and also playing his favorite instrument. Now, I hand over my lead to Mr. Veera Prabhakaran. Thank you, sir. In this picture, Dr. R. Chidambaram, Department of Atomic Energy and Chairman of Atomic Energy Commission, with Dr. Abdul Kalam, Scientific Advisor of Defense Ministry, during a press conference of the successful Part-348 in New Delhi. President K.R. Narayanan greets newly elected President APJ Abdul Kalam during a farewell party at Presidential Palace in New Delhi. APJ Abdul Kalam with Sundarlal Bahuna, father of Indian Greeks movement, at opening of Science Congress in New Delhi. Atal Bihari Vajpayee with Defense Minister George Fernandez and Indian scientist APJ Abdul Kalam, head of Indian Defense Research and Development Organization, and R. Chidambaram, Chairman of Atomic Energy Commission, prayed to soldiers at Bhutta site in Western Desert State of Rajasthan. In this picture, President Dr. APJ Kalam chats with children of Bachon Ka Ghar orphanage in New Delhi. President APJ Abdul Kalam shakes the hand of Indian soldiers while other troops look on during a visit at URA sector in Srinagar. Former South African President Nelson Mandela meets with President APJ Abdul Kalam at Mandela Foundation office in Johannesburg. President APJ Abdul Kalam wears a traditional hat, speaks with Assamese folk dances after they performed a dance at Presidential Palace in New Delhi. Thank you all. Thank you, Siddiq and Veera Prabhakaran, for recollecting all those famous snaps. He said, I'm not handsome, but I can give my hand to someone who needs help, because beauty is required in heart, not in face. And now I welcome Ms. Deborah Mercy and Mrs. Divya Bharati from 3rd B English to give their review of Wings of Fire, which gives hand to many people to see their life. Hey, hi Deborah, how are you? I'm fine, Divya. What about you? I have lot of works, Deborah, because coming October 15 is Abdul Kalam's birthday, right? Yeah, Divya. He's such a great person. Yeah, Deborah, definitely. He was a role model for our young generation, and he was an Indian aerospace scientist who served as the 11th President of India from 2002 to 2007. And he was the Missile Man of India, and his famous work is Wings of Fire. Have you read that, Deborah? Yes, Divya. I have read that once.
This autobiography comprises of a balance of details of technological and political challenges faced to prosper in its aeronautical and it is also a success story of different practices. Yes, it also gives an insight into the lives of Hindus and Muslims of India and their relationships among each other and multi-religious communities in India. Yeah, as a young boy, he tries to achieve his dreams beating all odds. Absolutely, Deborah. And my favorite part in the book is he emphasizes the importance of family, relatives, and friends in helping each other to achieve their goals and turning their dreams into reality. Yes, absolutely. It even teaches us to become a patriotic citizen of our country. Divya, do you know one thing? What, Deborah? That book shows the determined India and countless efforts of the scientists in achieving superiority in aeronautical space and rocket technology. Yeah, this book also offers an important lesson of finding success from failures of Indian space and rocket infrastructural programs. Definitely. This book is full of information and is a recommended choice for every student because this book has the influence and power to motivate a person to stand up in life. Exactly, Deborah. And this book, Wings of Fire, is a unique model of a complete co-author. Yes, Divya, this book is written with the co-author Arun Tiwar, who once had worked with Kalam in the field of military defense research. Oh, okay, Deborah. And Deborah, this book is not only about Kalam's efforts in rocket and space technology, also his rise from humble lower middle class family. Yes, Divya. Divya, do you know how many segments does this book have? Yeah, Deborah, but I'm not sure. I think 4 or 5 segments, but I can't remember the names. Yeah, it has 4 segments. First is orientation, then creation, propitiation, and contemplation. Oh, okay, Deborah. Divya, do you know to whom this book was dedicated? Ah, yes, of course, I know. It was a tribute to his parents, right? And do you know one thing, Deborah? I forgot some parts of Wings of Fire because I have studied this before many years. If you start up with the first segment, that is orientation, I think I can recall rest of the things what he said in further segments. Can you help me, Deborah? Of course, Divya, I'll say what is orientation. This is the first segment and is related to the early life of Kalam. He remembers his parents, relatives, and teachers as most influential characters in the book. This segment covers all his early learning and travels. Ah, yeah, Deborah. Now I can recall. Second segment is creation, right? In that he is talking about his education and work experience and his involvement with the projects of military and defense and space, primarily SLV-3. Exactly, Divya. What you said is correct. The third segment, propitiation, covers the years from 80 to 91 when Kalam was posted from ISRO to Military Defense Lab. This section keeps us entertained. Yeah, Deborah, definitely. I too feel entertained when I read this propitiation. And Deborah, have you heard all this such names like PSLV, SLV-3, Akash, Agni, Naga, and Trishul? Divya, I have just heard that, but I do not know what exactly it means. Oh, okay. I'll tell you, Deborah. These are all the technological achievements of a former president, APJ Abdul Kalam, which marks the success of strongest and determined aeronautical and space organization of India. Oh, okay, Divya. Divya, do you remember what is in the fourth segment that is contemplation? Yeah, Deborah, but I'm not sure what is in that segment. I can recall somewhat. Can you say that what is in that? Yep, sure, Divya. The last segment is connected with the last years where Kalam is bestowed upon with series of awards, his thoughts and his vision for a proud India. This segment, along with the conclusion, also mentions of Kalam's dream for the year 2020. Thank you so much, Deborah, because it is a useful discussion, right? Now I can recall what all the things in the Wings of Fire have studied before many years.
Really, Divya? I also learned many things from you. Yes, actually, I was confused a lot, Deborah, because coming October 15 is Abdul Kalam's birthday, right? On that day, I'm going to give a book review of Wings of Fire, but I'm not sure what is in that book clearly. Now I get a clear idea from you. I'm going to give a clear book review on October 15 with your help. Wow, super, Divya. Prepare well. Good luck. Thank you, Deborah, for your cooperation. We can meet on October 15th. Sure, Divya. I'm waiting for your performance on October 15th. Bye. Take care. Thank you, Deborah. See you later. Bye. Thank you, Divya Bharti and Deborah, for your discussion on Wings of Fire. He says the best brains of the nation may be found in the last bench of the classroom. Now I call upon Ms. Savita and Ms. Vaishnavi Ghosh from 2nd BCom PA to present about rocket launch and awards of the Missile Man who came from the last bench. From being born in a very poor family to becoming India's 11th president, Dr. APJ Abdul Kalam has shown us that nothing is impossible. And the list of awards that Dr. Kalam has received will inspire you even more. Dr. Kalam has given an unforgettable contribution to the DRDO, Defense Research and Development Organization, and ISRO, Indian Space Research Organization. Not only this, but he was also deeply involved in the development of ballistic missile and launch vehicle technology. In this blog post, I'll be listing out all the awards that Dr. APJ Abdul Kalam grabbed over years for his great works. Dr. Kalam has received the coveted civilian awards Padma Bhushan 1981, and Abdul Kalam won many awards both from the Indian government and from the international community. His most notable awards were the Padma Vibhushan, won in 1990. He won award from the Institute of Directors, the given Distinguished Fellow in 1994. Former President of India, APJ Abdul Kalam was awarded India's highest civilian honor, the Bharat Ratna in 19. Almost 5 years before he became the president on July 25, 2002, he received Bharat Ratna for his contribution to the scientific research and modernization of defense technology in India. The Indira Gandhi Award for National Integration is a prestigious award accorded by the Indian National Congress after former Prime Minister of India. He was awarded the Veer Savarkar Award in the year 1980 and the Ramanujan Award in the year 2000. From 40 universities all across the world, Kalam received honorary doctorates. Mathematician Dr. Amalendra Krishnan won the Ramanujan Prize for year 2015. This immense popularity of Dr. Kalam earned him the award of Youth Icon for the year 2003 and 2006 hosted by MTV. Dr. APJ Abdul Kalam Awards, the Royal Society UK in 2007 honored Dr. APJ Abdul Kalam was honored with the King Charles II Medal by the Royal Society UK in 2007. In 2008, he won the Hoover Medal given by ASME Foundation, USA. The California Institute of Technology, USA presented Kalam with the International Von Karman Wings Award in the year 2009. The Alvas Research Center, Chennai, bestowed Kalam with Ramanujan Award in the year 2000. Former President APJ Abdul Kalam has been conferred with an honorary doctorate of science by the University of Wolverhampton in the UK in recognition of his eminence in the international community as a scientist, educationist, and statesman. NRI industrialist Lord Swaraj Paul, Chancellor of the University, presented the doctorate to 76-year-old Kalam at the special ceremony at Wolverhampton. This is the 33rd honorary doctorate received by Kalam from Indian and foreign universities, New Delhi. July 12, President APJ Abdul Kalam has been nominated for the King Charles II Medal by the Royal Society of England in recognition of his extraordinary contribution to the promotion of science and technology in Indian society. President Kalam is the second person to have been selected for the award, which is given only to heads of state. Dr. Kalam has given an unforgettable contribution to the
DRDO, and ISRO. Kiran Kumar is the second Indian to be recognized with the International One-Term Wings Award, the first being APJ Abdul Kalam. Former Indian President APJ Abdul Kalam has been chosen to receive prestigious 2008 Hoover Medal for his outstanding public service. It was announced in New York on Friday. Abdul Kalam had visited the university from 13 to 16 May 2014 to deliver keynote address at the inaugural conference of Edinburgh, Indian Institute of University of Edinburgh. He was a Doctor of Science by the University of Edinburgh for his achievements. The IEEE honors APJ Abdul Kalam for outstanding contribution towards transforming society through technology and for inspiring millions of school children to harness science and technology for human welfare and national development. The first scientist to be elected President of India, APJ Abdul Kalam is a leader whose vision and commitment to improving society through technology has helped India's overall development. Former President APJ Abdul Kalam has been conferred with an honorary doctorate of science by the University of Wolverhampton in the UK in recognition of his eminence in the international community as a scientist, educationist, and statesman. Thank you. Now Vaishnavi will start the rocket launch of Abdul Kalam. Good evening all. I am Vaishnavi. Today I am going to speak about APJ Abdul Kalam rocket launching. He was the project director in ISRO to help developing India for an emergency satellite launching vehicle. At the time when India had hardly dreamed for its own satellite launching vehicle, Dr. Kalam's effort and hard work for over a decade made it possible for us to develop our first emergency satellite, SLV. SLV-3 injected Rohini satellite in near-Earth orbit in July 1980, making India an exclusive space club member. He also became the project director for two missile projects, whose aim was to develop ballistic missile for the technology of successful SLV program. After the success of SLV program, Dr. Kalam also became the director of two projects, Project Devil and Project Valiant. In the 1970s, the goal of a Project Devil was to produce a short-range surface-to-air missile, although discontinued in 1930. Without achieving full success, Project Devil led to later development of Prithvi missile. He took up the responsibility of developing intelligence guidance of DRDO. After working for 2 decades in ISRO, Dr. Kalam was appointed as the CEO of Integrated Guidance Missile Developing Program. He was responsible for the developing and operationalization of Agni and Prithvi missiles. This also earned him the title of a Missile Man of India. He was the brain behind multi-nuclear test carried out the program in 1998, which made India a nuclear weapon state. Dr. APJ Abdul Kalam was the scientific advisor to Defense Minister of India between 1992 and 1999. When India went ahead with the nuclear explosion of program, he supervised the program to explode as CEO of DRDO while camping in a Thar desert for over a fortnight. He said the testing was a defining moment in a country history next only to adopting the path of economic liberalization in 1991. Thank you. Thank you, girls. It was really a great presentation. A birth may be an incident, but a death must be in history. As we all know that Kalam's death was a history, I call upon Mrs. Srihari and Ms. Navina from 2nd BA English to elaborate on his final moments.
இங்குள்ள அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் எதிர்காலத்தை உங்களால் மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் பழக்கங்களை மாற்றலாம். நிச்சயமாக உங்கள் பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் என்று கூறி நம் நினைவில் நீங்க இடம் பிடித்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த இறுதி நிகழ்வுகளை பற்றி கூறப்போகிறேன். அபுல் பஹீர் ஜைனுல்லாதீன் அப்துல் கலாம் அக்டோபர் 15, 1931 ஆண்டு பாமன் தீவில் உள்ள ராமேஸ்வரம் எனும் யாத்திரை மையத்தில் ஒரு தமிழ் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஜெயினுலாதீன் ஒரு படகு உரிமையாளர் மற்றும் உள்ளூர் மசூதியின் இமாம். அவரது தாய் ஆயிஷா அம்மா ஒரு இல்லத்தரசி. கலாம் அவரது குடும்பத்தில் 4 சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி இளையவர். அவர் பள்ளி ஆண்டுகளில் சராசரி மாணவராக விளங்கினார். கலாம் செட்ஸ் மேல்நிலை பள்ளியில் படிப்பை முடித்தார். பின் திருச்சிராப்பள்ளி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பயின்றார். பின்னர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து 1954 இயற்பியல் பட்டத்தை பெற்றார். 1955 மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி படிக்க மெட்ராஸிற்கு சென்றார். சென்னை தொழில்நுட்ப நிறுவனம் சென்னையில் 1960 பட்டப்படிப்பை முடித்த கலாம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவின் முதன்மை ஆய்வாளராக சேர்ந்தார். வணக்கம் சார். புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலர் விக்ரம் சாராபாயின் கீழ் இயங்கி வந்த ஒரு குழுவின் அங்கமாகவும் கலாம் இருந்தார். 1969 கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் பாய்ச்சுதல் வாகனம் திட்டத்தின் இயக்குநரானார். பாய்ச்சுதல் வாகனம் ரோஹிணி செயற்கோள் புவிச்சுற்றி அருகே வெற்றிகரமாக 1980 ஏவியது. 1963 முதல் 64 அவர் நாசாவின் ஹம்டன் வெர்ஜீனியாவின் ஆராய்ச்சி மையமும், கிரீன் பெல்ட்டில் உள்ள கோடாக் விண்வெளி மையமும், மேரிலாந்து மற்றும் விர்ஜீனியா கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள மார்லாக் விமான வசதி ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தார். 2002 அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக KR நாராயணனுக்கு பிறகு பணியாற்றினார். அவரின் ஜனாதிபதி காலத்தில் மக்கள் அனைவரும் ஜனாதிபதி என்று அன்பாக அழைக்கப்பட்டார். ஜனாதிபதி காலத்திற்கு பின் கலாம் மீண்டும் 2012 தேர்தலில் நிற்க மறுத்தார். பின் கலாம் இந்திய மேலாண்மை நிறுவனம் ஸ்ரீலங்க், இந்திய மேலாண்மை நிறுவனம் அகமதாபாத் மற்றும் இந்திய மேலாண்மை நிறுவனம் இந்தோர் ஆகியவற்றின் வருகை தரும் பேராசிரியராக ஆனார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பரம்பரை உறுப்பினரானார். இதன் பிறகு எனது தோழர் ஸ்ரீஹரி ஆங்கிலத்தில் தொடர்வார். Small him is a crime. How great him. This is a quote of Dr. APJ Abdul Kalam. Thanks to our former president for making us to dream big and aim high. I, Srihari, from Multinational College of Arts and Science, is here to enunciate the last days of Bharat-Ratna Dr. APJ Abdul Kalam. Before the lecture in IMM Shillong, Dr. APJ Abdul Kalam had a talk with his closest aide, Srijan Paul. First, Kalam was absolutely worried about the attacks in Punjab. The loss of innocent life left him filled with sorrow. The topic of lecture at IMM Shillong was creating a livable planet Earth. He related the incident to the topic and said, "It seems the man-made ports are as big a threat to the livability of Earth as pollution." The second discussion was more national. For the past 2 days, Dr. Kalam was worried at times, and again, the Parliament, supreme institution of democracy, was dysfunctional. He said, "I have seen 2 different governments in my tenure. I have seen more great after that. This deception just keep happening. It is not the right. I really need to find out a way to ensure that the parliamental works on developmental politics." Then Kalam asked Srijan Paul to prepare a surprise assignment question for the students at IMM Shillong, which he would give them only at the end of the lecture. Then they both went to Shillong through aeroplane. On the fateful evening of July 27, 2015, India's most loved president, Abul Pakir Jainullabbdin Abdul Kalam, was delivering a lecture at IMM Shillong. Creating a livable planet Earth was not only the topic of his lecture, which he had just begun to give before the students, but was also the subject of a book which he could not finish in his lifetime. Before the lecture, he met a lean god and asked, "Are you tired? Would you like something to eat? I am sorry you had to stand so long because of me." His kind treatment made the god to get surprised. After this, he went to lecture hall. The 4,000 words
lecture remains unfinished as the missile man of India collapsed. He was rushed in an ambulance to the nearby Bethany Hospital, but later that he declared to have died of a cardiac arrest at 7:45 p.m. The student who attending the lecture said, "He started a lecture, but all of a sudden he collapsed. We are really broken into pieces by seeing him falling down. We are apt to hear only few statements of the missile man. We felt very bad. We are not lucky enough to hear his full statement." Then Kalam's body was taken from Shillong in an air force to Guwahati, where Chief Minister of Assam Tarun Gokai, our Honorable Prime Minister Narendra Modi, and President Pranab Mukherjee pay their respect. After that, Kalam's body was taken to Chennai by flight and reached his native town Rameshwaram on that evening. Then their family finished all their rituals. Next morning, his body was kept for feeble tribute. Thousands and thousands of people were gathered to pay their tribute to their lovable former president. Next day, his body was taken to Pekarambu for burial. There, many leaders paid tribute, like Honorable Prime Minister Narendra Modi, Tamil Nadu Governor Sri Rosaya, Chief Minister of neighboring states, Union Ministers Sri Venkaiah Naidu, Manohar Parrikar, Pon Radhakrishnan. Later, Tamil Nadu ministers, led by Finance Minister O. Pannirselvam, paid a floral tribute on the behalf of their state government, as the indisposed Chief Minister Jayalalitha couldn't attend the funeral. Then, Congress Vice President Rahul Gandhi and former Union Minister Ghulam Nabi Azad also pay their respect. Mr. Kalam's elder brother, 98 years old, APJ Maraikoyan, was present on the occasion. Defense personnel of the Tri-Series formally handed over the body to the relatives. After a series of rituals and prayers, the body was interred in the cemetery amidst shouting of slogan Bharat Mata Ki Jai by thousands of mourners who attend the funeral at the Pekarambu along Madurai Highway. Kerala Governor Sri Sadasivam, Chief Minister Sri Siddaramaiah of Karnataka, Sri N. Chandrababu Naidu of Andhra Pradesh, and Sri Oman Chendi of Kerala, his President V.S. Achuranandan, and Leader of Opposition in Tamil Nadu Assembly, Vijay Kant, Leader of Political Parties, EVKS Ilangovan Congress, GK Vasan, Tamil Manila Congress, and Dr. Tamilisa Soundararajan BJP, and Dr. R. Anbumani PKM, and Mr. Vaiko MDMK were among those present. Then Kalam's body was laid to rest with full state honor, including 21 guns salute. Buried at his native island town, Rameshwaram at Pekarambu in Tamil Nadu on Thursday afternoon. Abdul Kalam is the man of humanity, simplicity, and honesty. To celebrate the simplicity and to honor our former president, the temple town of Rameshwaram welcomes the visitor to pay their tributes in his memorial. Kana? Hello. I'm Kana. 1 minute, Kana. Our Honorable Vice Chancellor has come and joined, and here he is there to wish our college. And sir, good evening, sir. Good evening, sir. How are you, sir? And it's a great pleasure to welcome you in our program. And it is my honor and it is my pleasure on behalf of National College of Art and Science. We are here with your blessings and wishes. We are here to be in this world record event. And I want to tell you one thing, sir. It is not only Tamil Nadu Teachers Education University. This has become World Record University. So it is my humble thing which I want to tell in this juncture. It is all because of you. It is all because of your team
It is all because of your dedication. We have made it, sir. Actually, this great thing. Actually, I want to really come wholeheartedly and telling you on behalf of audience, all your friends. Really, so happy and privileged to be with you, sir. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டும், அசிஸ்ட் உலக சாதனை நிறுவனத்தின் 10வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டும் 7 அமைப்புகள் இணைந்து வழங்கும் 2021+ மணி நேர பன்னாட்டு இணையவழி சாதனை சங்கமத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பங்கு கொள்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய அசிஸ்ட் உலக சாதனை நிறுவனத்திற்கும், கல்விக்குறிச்சி தேசிய கல்வி அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் மற்ற அனைத்து அமைப்புகளும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் இந்த 2021+ மணி நேர நிகழ்வில் கிட்டத்தட்ட இன்று 12வது நாள் இந்த தொடர் 24 மணி நேரம் 25 மணி நேரம் உலக சாதனைகள் நிகழ்த்துவதில் 6வது வாரம் இன்றோடு இரு தொடர் உலக சாதனை நிகழ்வுகளை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பல்வேறு கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து நடத்துவது இன்று கடைசி நாள். அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகமே ஒருங்கிணைத்த நிகழ்ச்சிகளில் இன்று கடைசி நாள். 31 மணி நேரம் 31 தலைப்புகளுடன் 31 கல்வி நிறுவனங்கள் இணைந்து 31 மணி நேர தொடர் நிகழ்வாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தி லெஜண்ட், அப்துல் கலாம் ஒரு சரித்திரம். அவங்கள அப்துல் கலாம் ஒரு சரித்திர நாயகன், கனவுகளின் நாயகன், இப்படி பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு என்ன வார்த்தைகள் கூறினாலும் தகும். மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கனவுகளை, அவர்களின் கொள்கைகளை செயலாக்கம் செய்யும் பொருட்டே இந்த 2021+ மணி நேர நிகழ்ச்சியினை தான் தொடங்கி இருப்பதாக அசிஸ்ட் உலக சாதனை நிறுவனத்தின் தலைவர் முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர்களின் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கொள்கைகளை செயலாக்கம் செய்யும் இந்த நல்ல செயலில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பங்கு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு நாங்க உண்மையிலே பெருமை கொள்கின்றோம். இதற்கு மிக முக்கிய காரணம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் என்பதை நாங்கள் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் இந்த நிகழ்விற்கு சம்மதம் தெரிவிக்காவிடில் நிச்சயமாக இந்த 7 அமைப்புகளுடன் இணைந்து தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி இருந்திருக்காது. இத்தனை கல்வி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு 45 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 500 கல்வி நிறுவனங்கள் 500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இதுவரை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தன்னுடைய நிகழ்வுகளை தந்திருக்கின்றன அப்படிங்கிறத நாங்க பெருமையோடு மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களின் முன்னிலையில் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தனை கல்வி நிறுவனங்களையும் ஒவ்வொரு நாளும் புரிந்து தமிழ்நாடு ஆசிரியர் கல்விக்கழகத்தின் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் தன்னுடைய பொன்னான வாழ்த்துக்களை வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த தினத்தை ஒட்டி நிகழக்கூடிய இந்த 2021 மணி நேர உலக சாதனை நிகழ்வில் அவர்களை பற்றிய ஒரு தலைப்பில் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றிய ஒரு தலைப்பை 31 கல்வி நிறுவனங்கள் பல்வேறு உட்தலைப்புகளில் காலையில 5 மணில இருந்து இப்ப வரைக்கும் நாளைக்கு காலையில 8 மணி வரைக்கும் பேசிட்டே இருக்க போறோம். இதுல பேரலல் லிங்க்லயும் ஒரு 6 மணி நேர நிகழ்வு தனியா நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மெயின் லிங்க்ல காலையில 8 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெற போகுது அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப பெருமையாக கருதுகிறோம். இந்த தலைப்பில் 31 மணி நேர நிகழ்வை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பல்வேறு கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து நடத்துவதில் பெருமை கொள்கின்றோம். மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் இதில் பங்கு பெற்ற 31 பெருமைமிகு 31 கல்வி நிறுவனங்களையும் வாழ்த்தி தன்னுடைய பாராட்டுதலை தெரிவிப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை அசிஸ்ட் உலக சாதனை நிறுவனத்தின் சார்பாகவும் அனைத்து அமைப்புகளின் சார்பாகவும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் இப்பொழுது சிறப்பாக தன்னுடைய பங்கினை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேஷனல் சயின்ஸ் அண்ட் காலேஜ் சார்பாகவும் வருக என்று மனதார வரவேற்று மகிழ்கின்றோம். தங்களுடைய வாழ்த்துக்களை தருமாறு, தங்களுடைய வாழ்த்துக்களுக்காக அனைவரும் காத்திருக்கின்றோம். வாழ்த்துக்களை தருமாறு கனிவுடன் தங்களை அழைக்கின்றோம். ஐயா பாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா வளங்களுடனும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனை பிரார்த்தனை செய்து, மனசுல நினைக்கிறதுக்கே பாசிபிளா பல நாட்கள், பல இரவுகள், பல பகல்கள், இரவு பகல் தொடர்ந்து ஒரு செய்திய செய்ய முடியுமா அப்படிங்கிறதே ஒரு சவாலாக அவர்கள் சொல்லும்போது நான் நினைத்தேன். ரொம்ப பெசிமிஸ்டிக்கா, வெளியில காமிச்சிக்கல, பெசிமிஸ்டிக்கா இது ஒரு நடக்கிற காரியம் மாதிரி தெரியல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இரவு பகலாக பேசிக்கிட்டே இருக்கணும், மரம் நட்டுக்கிட்டே இருக்கணும், டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும், நான் ஸ்டாப்பா தொடர்ந்து நடக்கணும். ஒரு நாள் நடக்கலாம், 5 நாள் நடக்கலாம், 10 நாள் நடக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட இன்னைக்கு 50 நாளைக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. 2 நாள் தாங்காதுன்னு நானே வெளியில யார்த்தையும் சொல்ல, இன்னைய வரையும் மேடத்திட்ட சொன்னதில்லை. அருமையா செய்யுங்க, பிரமாதமா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட விட்டேன். என்ன இந்த மாதிரி இந்த மேடத்துக்கு என்னாச்சு, அந்த ராஜேந்திரன் சாருக்கு என்னாச்சு, தொடர்ந்து நாங்க இந்த ஹாஸ்டல்ல போட்டியில கலந்துக்குவோம். பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு கேட்பாங்க, ஜாங்கிரிம்போம். 5 கிலோ ஜாங்கிரி கொண்டு வந்து வைப்பாங்க வயசு காலத்துல. தொடர்ந்து சாப்பிடணும்பாங்க. அதுலயே தோத்து போயிட்டோம் நாங்க. பிடிச்ச ஜாங்கிரி ஹாஸ்டல் அவனுக்கு பரிசு. ஜாங்கிரிய சாப்பிட ஒரு அரை மணி நேரம் கூட சாப்பிட முடியாது. 20 நிமிஷத்துல 6 ஜாங்கிரி போனோன்னா உடனே அடி வயிறுலாம் தூக்கிட்டு வரும். உடனே ஓடிடுவோம். அதை விட ஒன்று கூட சாப்பிட்டு 5 நிமிஷம் கூட சாப்பிட்டவன் பரிசு வாங்கிட்டு போயிடுவான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மேடத்துக்கு உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா, ராஜேந்திர சாருக்கு என்னாச்சு உடம்புக்கு, இப்படி எல்லாம் நினைச்சா. ஆனா ஒரு நாள் கூட அவங்களுக்கு சொல்லலை. ஏன்னா இப்ப நான் தானே தோத்து போயிட்டேன், அவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. அதனால ஏதோ செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா என்கரேஜிங் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா இருந்ததுனால இறைவன் கையில விட்டுட்டேன். காட் பிளஸ் தம்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1200 மணி நேரம்னு சொல்லிட்டு அந்த பிரேமலதா மேடம் வேற, நான் கொஞ்ச நாள் அவங்க மேல வேற ஒரு 2-3 நாள் கோபமா இருந்தேன். அவங்களாவது ஒரு நல்ல யோசனைய சிவசக்தி மேடத்துக்கு சொல்லப்படாதா, இதெல்லாம் நம்ம ஒத்து வராது, கைட்டிக்குவோம், ஓடி போயிடுவோம், நிறுத்திடுவோம், வேண்டான்னு சொல்லிடுவோம், இப்படி எல்லாம் சொல்லப்படாதா? கோர்த்து விட்டதே அவங்கதான் சார். எவ்வளவு நல்ல விஷயம். உண்மையான நட்பு, உண்மையான நட்பு உலகத்துல இந்த வரலாற்றை நீங்க நீங்க உங்களாலே திருப்பி பண்ண முடியாது, உங்களாலே திருப்பி பண்ண முடியாது. அதோடு இல்லாம உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் என்னவென்றால், உலக சாதனையை நாம் இயற்கையா எல்லாருக்குமே அவார்டு வாங்கணும்னா நான் வாங்கணும்னு நினைப்பேன், சாதனை பண்ணணும்னா நான் சாதனை பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் இறைவன் எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் பாருங்க. எல்லாரும் பண்ணணும், எல்லா கல்லூரியிலும் பண்ணணும். அவங்க எல்லாம் உழைப்பதோட அவங்களுக்கு கிடைக்கிற சாதனையோட பெருமையோட எங்களுக்கு சேர்த்து கிடைக்கணும்னு நினைச்சிக்கலே தவிர நாங்க மட்டும் பண்ணணும்னு நினைக்கல. பாருங்க எவ்வளவு பெரிய அந்த ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள். அதனாலதான் அந்த பிரேமலதா மேடம் மாதிரி ஒரு தோழி உங்களுக்கு அமைஞ்சாங்க. அதோட உங்க குடும்பத்தார்களும், எங்க வீட்டுல எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 நாள் ஆன உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி ஒரு தொடர்ந்து ஏதோ லேப்டாப் பக்கத்துலயே உட்காந்துருக்காரு, தானா பேசிக்கிட்டே இருக்காரு, ராத்திரி 12 மணிக்கு பேசுறாரு, எல்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா உங்க குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 நாளா ஒத்துழைக்கிறாங்க, 50 நாளா ஒத்துழைக்கிறாங்க. இந்த 500 வருஷத்துக்கு நீங்க நன்றியோட இருக்கணும் அவங்களுக்கு. உங்க அர்ஷினியா இருக்கட்டும், உங்க வீட்டுக்காரரா இருக்கட்டும், உங்க சிஸ்டர்ஸா இருக்கட்டும், சன்னா இருக்கட்டும், அது மாதிரி பிரேமலதா மேட்ல வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாம் இன்னும் 500 வருஷத்துக்கு நீங்க நன்றியோட இருக்கணும். இப்படி எப்படிதான் உங்க வீட்டுல இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இத வந்து ஃபுல்லா ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல சார், 45 நாளைக்கு மேல. இந்த ப்ரோக்ராம்லாம் ஆரம்பிக்கிறதுனாலே எங்க ஹஸ்பண்ட் வந்து ஏர்டெல் வைஃபை வீட்டுல வந்து கனெக்ஷன் கொடுத்தாங்க. இவ்வளவு நாளா ஒழுங்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து திடீர்னு வைஃபை ஏதோ ப்ராப்ளம் போல ஏர்டெல்ல கட் ஆயிடுச்சுங்க சார். அப்போ உடனே 2 பேரலல் லிங்க் ஒரு லேப்டாப்ல ஓடிட்டு இருந்தது.
இந்த ப்ரோக்ராமும் இன்னொரு லேப்டாப்ல ஓடிட்டு இருந்தது. வேகமா என்னோட பையன் போனு, என்னோட போன் வேகமா அவர் மொபைல் டேட்டா டாப் அப் பண்ணி கொடுத்தாரு. உடனே வந்து மொபைல் டேட்டாலாம் போயிட்டு இருந்தது சார். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நீங்க வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் வைஃபை வந்துருச்சு சார். ஸோ அப்பதான் உணர்ந்தோம் இந்த ப்ரோக்ராம ஹோஸ்ட் பண்றதுக்கு நெட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா சார்? ஃபுல்லா வந்து பண்ணிட்டு. ஸோ அந்த வகையில என்னுடைய கணவர் வந்து மிகுந்த ஒரு ஒத்துழைப்பு சார். பல்லாண்டு ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேர் சார்பாக பாருங்க, நம்ம விட அவருக்கு துடிப்பை பாருங்க. இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு தூரம் உயிரை விட்டு எல்லாரும் செய்யறாங்க, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அதுல ஒரு தொய்வு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, பாருங்க. அந்த அளவுக்கு அதான் நல்ல எண்ணங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும் பாருங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு எவ்வளவு அருமையா அந்த பொண்ணு எவ்வளவு பிரமாதமா தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் ஐயா அப்துல் மக்கள் ஜனாதிபதி, பீப்புள் ஜனாதிபதி பிரசிடண்ட பத்தி எவ்வளவு அருமையா பேசுறாங்க, எவ்வளவு நிகழ்ச்சிகள்லாம் சொல்றாங்க. அது எவ்வளவு செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த 45-50 நாட்களா நமக்கு ஆயுசு பத்தாது. அவ்வளவு நாட்கள் இதை வந்து நம்ம ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு இதுதான் வேலை. ஃபுல்லா 4 மாசத்துல ரிட்டையர் ஆகிறேன். ஃபுல்லா போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி அருமையான பாடல்கள், ஆட்டம், நம்ம இந்தியாவினுடைய வரலாறு, தமிழர்களுடைய வரலாறு, பெரியவர்களுடைய பற்றிய பேச்சு, என்ன பிரமாதமான தமிழ். என்ன சிவசக்தி மேடம், பிரேமநாதன் மேடமே சில நாட்கள்லாம் வந்து ஒரு சில பேரெல்லாம் பார்த்து பொறாமையே பட்டிருக்காங்க. என்ன சார் தமிழ் இப்படி பேசுறாங்க அவங்க, எப்படி சார் நீங்க கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி சில ஆசிரியர்கள் எல்லாம் அப்படி பாராட்டி இருக்காங்க. அது மரியாதையோட கூடிய, அன்போட கூடிய, பொறாமையோட, நம்மளால பேச வரமாட்டேங்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய டேலண்டையும் வெளியில கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக அரும்பாடு பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி மேடம், கூடவே இருக்கக்கூடிய பிரேமலதா மேடம், இதுக்கெல்லாம் ஒரு ஃபயர். அவர் விவேக் ஒரு படத்துல சொல்லுவார், என்ன அங்க உள்ள எரியுதுன்னு அவர் சொல்லுவாரு. கேட்பாங்க ஒருத்தர். அப்ப விவேக் சொல்லுவாரு, ஓ வயிற்றுச்சலும் என் வயிற்றுச்சலும் பத்திக்கிட்டு எரியுதும்பாரு. அந்த மாதிரி அந்த ராஜேந்திர சாரு டகார்னு ஒரு நெருப்பு ஊத்திய பத்த வச்சுட்டு போயோப்பிட்டாரு. அவர் பாட்டுக்கு இரவு பகலா அவரும் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. உழைச்சாலும் எங்கேருந்தோ ஒரு நெருப்பு ஊத்திய கொண்டு வந்து பத்த வச்சு விட்டு ஆயிரக்கணக்கானவர்கள், ஒருத்தங்க ரெண்டு இல்ல, நாடு விட்டு நாடு, எந்தெந்த நாட்டுல இருந்தா எனக்கு போன் வருது, எங்கெல்லாம் வருது. எனக்கு 2 பேர் இது மாதிரி நிகழ்ச்சி நடத்துக்குது பாருங்கன்னு எனக்கு ஒரு 2-4 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. வாரத்துக்கு 4 பேர்ட்டு இருந்து எனக்கு நிகழ்ச்சி இப்படி நடக்குது அப்படின்னு வெளிநாட்டுல இருந்து வருது, இலங்கையில இருந்து வருது. எதற்காக சொல்ல சொன்னா, அப்படி இந்தியாவுடைய பெருமையை, தமிழ்நாட்டினுடைய பெருமையை இந்த 7 நிறுவனங்கள், அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட், அதே போல மரியாதைக்குரிய முகமது மொய்தீன் சார், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு மனசார எல்லாரையும் வாழ்த்துவார். துபாயில இருந்து ஈட்டலும் காத்தல் வகுத்தலும், இந்த அவரை பற்றி பேசினாவே இதை நான் சொல்லிடுவேன். ஏனென்று கேட்டால், அவரு திரை கடல் ஓடியும் திரவியம் தேடி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஊர்ல 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோம். அவரு நாடு ஜாயின் பண்ணிட்டாங்க. யாரு? நம்ம மொய்தீன் சார். ஐயோ, நான் அவர் இல்லாதப்பெல்லாம் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. உங்க 2 பேரும் மேலதான் சந்தேகம். நான் எப்பயுமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நமக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் சுப்பிரமணியன் வந்திருக்காரு. அது மாதிரிதான் பரவாயில்ல. இவர் சார் பாருங்க இன்னைக்கு கார்ல இருக்காரு, அவரை யாரோ கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டீங்க. அதனால உங்களை பத்தா சார் பேசிட்டு இருந்தேன். அந்த நல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம். நாங்க எங்க ஊர்ல போய் இல்ல சார், எங்களுக்கே ஆசிரியர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துல பாக்குறேன், ஒரு கேம்ப் ஆபீசர் இன்னொரு 1 மணி நேரம் ஒரு பண்டல் இன்னொரு 500 ரூபாய் பணம் கிடைக்கும்னா அதுவே வேணான்ட்டு போறாங்க. அப்படி இருக்க காலத்துல திரை கடல் ஓடியும் திரவியம் தேடி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கல்லிடை குறிச்சியினுடைய கதாநாயகனாக இருந்து அந்த நேஷனல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலியமாக ஏதோ ஒரு உங்க உழைப்புல சம்பாதிச்ச, உங்க அறிவை பயன்படுத்தி சம்பாதிச்ச, உங்க குடும்பமே உழைச்சி சம்பாதிச்ச பணத்துல ஏதோ ஒரு ரூபாயாவது தமிழர்களும் இந்தியர்களும் கஷ்டப்படும் போது, அது கல்விக்காகவோ இல்ல அந்த புயல் பாதிக்கும் போதோ, அதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். இப்ப எங்களுக்கெல்லாம் கூட அந்த மனசு இருக்கு. பட் நாங்க அது மாதிரிலாம் நீங்க பண்ற மாதிரிலாம் பண்ணலையே, நாங்க அந்த மாதிரி ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிக்கலையா, நாங்க அது மாதிரிலாம் செய்யலையே. வெறும் மனசை வச்சுட்டு என்ன பண்றது? அதனால 2 இருக்கணும், மனமும் இருக்கணும், செயலும் இருக்கணும். சோ இதெல்லாம் அப்துல் கலாம் ஐயா அவருடைய மனதில் ஓடிக்கொண்ட கனவுகளிலே ஒன்று. அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய முகமது மொய்தீன் ஐயா அவர்கள், ராஜேந்திரன் சார் அவர்கள், அவரை பத்தி நிறைய சொன்ன
அதே மாதிரி சிவசக்தி மேடம் இப்பதான் நிறைய அவங்கள பத்தி சொன்னோம். வீட்டுல எவ்வளவு ஒரு கோஆபரேஷன், நைட் அண்ட் டே தூங்குறதுக்கு டைம் டேபிள் போட்டு சிறப்பாக இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கூடவே பிரேமலதா மேடம் பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் பெருமையை சேர்த்துக்கிட்டே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், இந்த ஈவெண்ட்ல 31 கல்லூரிகளை இணைத்து அழைப்புதெல்லாம் போட்டு நமக்கு ஃபுல்லா ஒருங்கிணைச்சது டாக்டர் கே மங்கை, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், ஸ்டெல்லா மெட்ரிகுலர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். மங்கை மேடம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வாழ்க பல்லாண்டு வாழ்க. மங்கை மேடம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா நான் தான் அடிக்கடி எங்க வீட்டு கதையை, நானு மனைவி பையன் 3 பேரும் பைக்ல போயிட்டு சின்ன ஊர் 3 கிலோமீட்டர் போயிட்டு கடைக்கு சாமான் வாங்க போலான்னு போயிட்டு வரும்போது 3 பேரும் 3 ஆட்டோல வந்துருவோம். அதுக்காட்டியுமே அந்த பிரச்சனை ஆயிடுது. ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க கேட்டு கொடுத்தது நான் வாங்க முடியல, நான் சொன்னதை என் ஒய்ஃப் வேணான்ட்டாங்க. 3 பேரும் 3 ஆட்டோல தனித்தனியா வந்துட்டோம் ஒரு நாள். அப்படி எல்லாம் இருக்கும்போது இத்தனை கல்லூரிகளை மங்கை மேடம் எப்படி பேசி அவங்களை இணைத்து, அதுல காலதாமதம் ஆகும், நெட் இல்லாம இருக்கும், கரண்ட் இல்லாம இருக்கும். ஒருத்தர் பேசும்போது குறுக்க பேசினா கோவப்படுவாரு. இன்னைக்கு கூட பாருங்க தம்பி ஒருத்தர் அருமையா பேசினா எனக்கு பயமா இருக்கு. இந்த சிவசக்தி மேடத்துக்கும் பிரேமலதா மேடத்துக்கும் கொஞ்சம் கூட பயம் கிடையாது. தைரியமா போய் தம்பி கொச்சிக்காய்க்கு தம்பி கொஞ்சம் நிறுத்துங்க, எங்க வயசாக்கள் பேச போறாருன்னு எனக்கு பயமா இருக்கீங்க. அது மாதிரி ஒருத்தங்க பேசும்போது குறுக்க ஆனா ஒண்ணு அவங்க சொல்றதும் கரெக்ட். நாங்க எப்போ வந்தாலும் யாராவது ஒருத்தங்க பேசுறவங்க தொந்தரவு பண்ணிதான் ஆகணும். அந்த பிள்ளைங்களும் பாருங்க தங்கமான பிள்ளைங்க, பரவாயில்ல நீங்க பேசி முடிங்க அப்புறம் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் கொடுத்தாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா போகுது. 5 நிமிஷம்னு 10-15 நிமிஷம் பேசி விடுறோம். அந்த அளவிலே இன்னைக்கு மங்கை மேடம் பல்லாண்டு வாழ்க சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்-அமெரிக்கா இப்படி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இப்படி 7 நிறுவனங்கள் மதுரையிலேருந்து ராஜு இப்படி நிறைய பேர் இன்னைக்கு ஆர்டி நேஷனல் கல்லூரி சார் ரொம்ப சிறப்பா அவரை பார்த்த மகிழ்ச்சியா ஒரு மெசேஜ் போட்டாரு, ஒரு கும்பிடு போட்டாரு, சிறப்பா அவர் வீட்டுக்குள்ள கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாரு. காஃபி மட்டும்தான் இன்னும் அவர் இந்த ஒயர் வழியா கொடுக்கலையே தவிர, ஒயர் வழியா இப்ப நினைச்சாருன்னா அவரு ஆர்டி நேஷனல் கல்லூரி பிரின்சிபல் மற்ற அவங்களுடைய அந்த டீம் நினைச்சாங்கன்னா இங்க இருந்து துபாய்க்கும் எனக்கும் ஒரு டம்ளர் காஃபியா அமைச்சிருவாரு போயிருக்கு. அந்த அன்போட நம்மளை எல்லாம் வரவேற்று இன்னைக்கு சிறப்பாக பாத்தீங்களா, காஃபியே ஆன்லைன்ல கொடுக்கறது ஏற்பாடு பண்ண இருக்கு. ஆனா ஒண்ணு சார் லேட்டா பேசுறேன்னு நினைக்காதீங்க, நல்ல வேலை சார் இருக்கு, இந்த நேரத்துல சார் இருக்கு, மொய்தீன் சார் இருக்கிறது நல்லது. ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி கேட்கிறாரு, சார் ரம்ஜான் வாழ்த்துக்கள்னு சொல்றேன், பிரியாணி உடனே அனுப்புறேங்கிறாரு. இங்க எங்க சார் இருக்கீங்க? நீங்க எங்கிற துபாயில இருக்கீங்க, ஆனா பிரியாணி உங்க வீட்டுக்கு வரும். நீங்க எங்க இருந்த உலகத்தினுடைய எந்த மூலையில இருந்தாலும் என்னுடைய அன்பு வருங்கிறாங்க. அதனால நீங்க நான் விளையாட்டா காஃபி எங்கன்னு கேட்டா கூட காலம் மாறி போச்சு, ஆன்லைன்ல இப்ப காஃபி வந்தாலும் வந்துரும். இப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பை எல்லாம் காமிச்சு மங்கை மேடமும் சரி, உங்க கல்லூரியும் சரி, உங்க மாணவர்களும் சரி, ஆசிரியர்கள், உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இப்படி எந்த கல்வி நிறுவனத்தை பாராட்டுவது, எதை விடுவது பாருங்க. 31 கல்வி நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு ரொம்ப சிறப்பாக இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு பார்க்கலாம், 100 ஆண்டுகள் கழிச்சு பார்க்கலாம், 1000 ஆண்டுகள் கழித்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ரெக்கார்டட் ஈவெண்ட இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நாங்கள்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நினைச்சு பார்க்க முடியாத ஈவெண்ட். அப்படி இந்த அருமையான நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். 5 நிமிடம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 15 நிமிடம் நாம் பேசிவிட்ட காரணத்தினாலே மீண்டும் ஒரு முறை மரியாதைக்குரிய மொய்தீன் சார் சார்பாகவும், சிவசக்தி மேடம் சார்பாகவும், ராஜேந்திரன் சார் சார்பாகவும், பிரேமலதா மேடம் சார்பாகவும், மங்கை மேடம் சார்பாகவும் மற்றும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இன்றைய இதுவரை நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்த அத்தனை பேரையும் வாழ்த்தி, இன்று சிறப்பாக இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரிகளை எல்லாம் ஆர்டி நேஷனல் காலேஜ் அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அத்தனை பேரையும், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அத்தனை பேரையும் வாழ்த்தி, அதே போல இதுக்கப்புறம் தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களை எல்லாம் வாழ்த்தி, உங்கள் எல்லோர் சார்பாகவும், ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் சார்பாகவும், இன்னும் பல்லாண்டு காலம் பார்க்க போறவர்கள் சார்பாகவும் இந்த ஒருங்கிணைப்பு குழு அத்தனை பேரையும், சிவசக்தி மேடத்தையும், மொய்தீன் ஐயாவையும், ராஜேந்திரன் சார் அவர்களையும், மங்கை மேடம் அவர்களையும், பிரேமலதா மேடம் அவர்களையும், ராஜு அவர்களையும், இப்படி எல்லோரையும் நம் அனைவர் சார்பாகவும் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி, ஐயாவை பத்தி அப்துல் கலாம் ஐயா பத்தி ரொம்ப பிரமாமா பேசுறீங்க. மெய் மறந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்காக இறுதியாக சொன்னதையே, ஏன்னா நீங்கன்னா அவ்வளவு பிரமாதமான கருத்தை சொல்லிட்டீங்க. இருந்தாலும்
எனக்கு பிடித்த ஒரு விஷயம், 1000 விஷயங்கள் அவரை பத்தி இருந்தாலும் கூட, அந்த 7 வயதுல அந்த பொண்ணு அந்த பையனும் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சொன்னாங்க பாருங்க, ராமநாதபுரத்துல எங்க பிறந்தார், எப்படி வளர்ந்தா, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, பிரமாதமா சொன்னாங்க. அங்கே ஒரு கவிஞன் அவரு 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 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா ஆகும்போது எழுதினார், வீடு வீடாக பேப்பர் போட்டவருடைய போட்டோவை பேப்பராக உலகம் முழுக்களும் போடுகிறார்கள் என்று ஒரு கவிஞர் எழுதுறார். ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட முன்னேற்றம், மக்கள்லாம் என்ன மாதிரி உத்வேகம், நம்மளை எல்லாம் ஊக்குவிச்சு, அதனாலதான் பீப்புள்ஸ் ஜனாதிபதி, மக்களுடைய ஜனாதிபதி என்று எல்லாரும் பாராட்டினத்துக்கு காரணம் என்று சொன்னால், சின்ன குழந்தையாக 7 வயது 8 வயது 10 வயது குழந்தையாக, நம்ம வீட்டு குழந்தைய நினைச்சு பாருங்க, அந்த வயதிலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த குளூர்ல கடற்கரையில, இன்னைக்கு நீங்க ராமேஸ்வரம் கடற்கரைக்கு போக முடியாது, காத்து தூக்கும், உப்பு காத்து, குளூர் நடுங்கும். அந்த நடுங்கல்ல பேப்பர் நல்ல வெயில் வந்தோன்னா 12 மணிக்கா போக முடியும்? விடிய காலம்பர 4 மணி ட்ரெயின்ல போய் குழந்தை பையனா ஓடி போய் அந்த பேப்பரை இறக்கி ஒரு வீடாக விடிய காலம்பர 5 5:30க்குள்ள வரங்காட்டி போய் வீடு வீடாக பேப்பர் போட்டு தமிழ் மீடியத்துல பள்ளியிலே படித்து சிறந்த ஒரு மாணவனாக இருந்து இந்தியாவினுடைய தலை சிறந்த ஜனாதிபதியாக வந்தார் என்று சொன்னால், அப்படி வரும்போது அந்த கவிஞனுடைய உள்ளம் எப்படி பாதிக்கப்பட்டிருந்தால், என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்பட்டிருந்தால், எல்லோரும் ஐயாவை பார்த்து அதே போல் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நினைத்திருந்தால், இந்த கவிதையை வீடு வீடாக பேப்பர் போட்டவருடைய போட்டோவை பேப்பராக உலகம் முழுவதும் போடுகிறார்கள். ஜப்பான்ல போடுறான், நியூயார்க் டைம்ஸ்ல போடுறான், இங்கிலாந்துல போடுறான், உலகம் முழுவதும் ஐயாவோட போட்டோ போட்டு இந்தியாஸ் நியூ பிரசிடென்ட், மிசைல் பிரசிடென்ட், பீப்புள் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அவருடைய வேல்யூ சிஸ்டத்தெல்லாம் சொல்லி எழுதுறாங்க என்று சொன்னால், இதையெல்லாம் கேட்கும் போது நமக்கு எவ்வளவு பெரிய உத்வேகம். நம்மளுடைய ப்ரொஃபஷன்ல நம்மளும் நம்மால் முடிஞ்சவரை சாதிக்க வேண்டும், உலக சாதனை போல சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தூண்டுதல் வருகிறது பாருங்க. அப்படிப்பட்ட ஐயா பற்றி மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் கூட காலம் கருதி மீண்டும் ஒரு முறை அந்த 7 நிறுவனங்கள் சார்பாக அங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் பல்லாண்டு வாழ்க, அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸும் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி, அதே போல இதனால் பயனடையக்கூடியவர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் இந்த 7 நிறுவனங்களையும் இதற்காக இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் பல்லாண்டு வாழ்க, உங்களாலேயே திருப்பி செய்ய முடியாத சாதனையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி, எனக்கு அருமையாக இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். God bless all. We welcome all of you to Tamil Teachers Education University and other organizations which are together sponsoring this great event. God bless all. Thank you very much. நன்றி சார், நன்றி, மிக்க நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். எங்களது மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களின் இந்த வாழ்த்துக்களை நாங்கள் மாண்புமிகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களே நேரில் வந்து அத்தனை கல்லூரிகளுக்கும் எங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்ததாக நாங்கள் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இப்பொழுதுமே வந்து நேர்மறை சிந்தனை உள்ளவர். எந்த விஷயத்தையுமே வந்து நேர்மறையா தான் அணுகுவாங்க. அதே மாதிரிதான் எங்களுடைய மிகு துணைவேந்தர் அவர்கள் இந்த ஒரே ஒரு விஷயத்தை வைத்தே வந்து நான் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வடிவில் எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களை காண்கின்றோம் என்றே நான் அதிக இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். உண்மையிலே என்னுடைய மனதில் அவ்வாறுதான் தோன்றுகிறது. ஒரே நிமிடம் மட்டும் கொடுங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சி எதனால நான் சொல்றேன் அப்படின்றத, இந்த அக்னி சிறைகள் அந்த நூல்ல வந்து இறைவனுடைய படைப்பில் அனைவரும் சமம், ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு நோக்கத்துக்காக தான் ஒவ்வொரு படைப்பும் படைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்துல் கலாம் ஐயா. அவர்கிட்ட வந்து சமூக நல்லிணக்கம் ஓங்கி இருந்துச்சு. பள்ளிக்கு செல்லும் போது குல்லா அணிந்து செல்பவராக இருந்தாரு. அப்ப வந்து பள்ளியில் அவரோட பூணூல் அணிந்து குடுமி வைத்திருந்த ராமநாத சாஸ்திரி அவங்களும் அமர்ந்திருந்தாங்க. முதல் வரிசையில குல்லா அணிந்தவரும் பூணூல் அணிந்தவர் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த வகுப்பாசிரியர் விரும்பாத காரணத்தினால கலாம் அவர்களை கடைசியில் சென்று அமரும்படி பணித்தார். இந்த ராமநாத சாஸ்திரி தன்னுடைய அப்பாவிடம் சொல்றாங்க, அவர் ஆசிரியரை கண்டிக்கிறாரு. இந்த சம்பவத்தை அக்னி சிறைகள்ல வந்து பதிவு செய்துள்ளார்கள் கலாம் அவர் ஆசிரியரை குறை சொல்லவோ பழித்து பேசவோ இல்லை. அன்றைய காலகட்டத்தில் அது போன்ற ஒரு அணுகுமுறை சமூகத்துல இருந்தது. அதனாலதான் வந்து அந்த தாக்கம் வந்து ஆசிரியரை பற்றி இருக்கலாம், அதனாலதான் அவர் வந்து அப்படி சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறுறாரு. கலாம் அவர்களின் இந்த சமூக நல்லிணக்க அணுகுமுறை போற்ற தகுந்தது.
எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்மறையா எடுத்துக்கொள்ளலாம். நம்ம நினைச்சா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அப்படி இல்லை. எல்லா விஷயத்துக்கும் வந்து நேர்மறையாகத்தான் அணுகுவாங்க. வாழ்வில் ஏற்பட்ட அவமானங்கள், இழப்புகள் அனைத்தையுமே வந்து நேர்மறையாகத்தான் அவங்க பார்த்திருக்காங்க. இந்த அணுகுமுறை இன்றைய சூழல்ல மிக அவசியமான ஒன்று. பல சாதனைகளை இந்த சமூகத்துக்கு அவங்க படித்திருந்தாலும் இளைய தலைமுறைக்கு விட்டு சென்றுள்ள மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா இந்த நேர்மறை அணுகுமுறை. இதை வந்து எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களிடம் நான் நேரில் உணர்ந்திருக்கிறேன், நேரில் கண்டிருக்கிறேன். என்ன ஒரு கஷ்டம், எந்த ஒரு கவலைனாலும் சார்ட்ட சொல்லும் போது அவர்கள் அதை வந்து நம்மளுடைய மனதும் புண்படாதவாறு அதே நேரத்தில் நமக்கு மிகச் சரியாக எடுத்து சொல்லுவாங்க. எதையுமே வந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட அவர் இதுவரை பேசி நான் கேட்டதே கிடையாது. இந்த 2 வருட காலத்துல எல்லா விஷயத்தையுமே வந்து நேர்மறையாக அணுகக்கூடியவர்கள். அந்த விஷயம் எனக்கு மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களிடம் மிகவும் ஒரு பிடித்த விஷயம், அவர்களிடம் கவரப்பட்ட விஷயம். அதனால்தான் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் வந்து இங்க எங்களுக்கு வாழ்த்துக்களை ஒவ்வொரு தினமும் நல்கி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு தினமுமே மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து வாழ்த்துரை அப்துல் கலாம் ஐயா மாதிரி என்னுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களும் ஒரு நாள் ஜனாதிபதி பதவியில் அமர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை எல்லா சார்பிலும் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அத்தனை தகுதிகளும் உள்ளவர் எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தர் ஐயா அவர்கள். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் இயல்புகள், அவர்களுடைய குணங்கள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றவர். இந்த நேரத்துல அவர்கள் இல்லை என்று நாங்கள் கருதவில்லை. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இல்லை என்று கருதவில்லை. உங்கள் வழியிலே நான் மட்டும் இல்லை, எல்லா கல்வி நிறுவனங்களுமே வந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் மன நிறைவடைகிறாங்க. குழந்தைகளை எவ்வளவு சிறப்பா வாழ்த்துறீங்க, மனதார ஆசிரியர்களை எவ்வளவு சிறப்பா வாழ்த்துறீங்க. அந்த வாழ்த்து சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து வாயு வலிக்க மாட்டேங்குது, உங்களுடைய மனதும் வந்து சோர்வடைய மாட்டேங்குது, உங்களுடைய உடலும் சோர்வடைய. எத்தனை நாள் அழைத்தாலும் நீங்க வந்து அது சரியாக நேரம் எங்களுக்கு குறிப்பிட்டு விட்டுட்டு காக்க வைக்காம அந்த சரியான நேரத்துல வந்து இந்த 45 நாட்களுமே எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் வருகை புரிந்து அத்தனை கல்வி நிறுவனங்களையும் அத்தனை நாளும் கல்வி புரிந்து உலக வரலாற்றிலேயே நான் யாரையும் சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களுடைய செயலை சொல்வதற்கு நான் என்னுடைய கடமையாக கருதுகிறேன். உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களும் செய்யாத ஒரு செயல். எல்லா நாளுமே வந்து எல்லா நிகழ்வுகளுக்கும் வருகை புரிந்து பங்கு பெற்ற அனைத்து கல்வி நிறுவனங்களையும் வாழ்த்தி இருக்கிறார்கள். அப்படிங்கிறதே நிச்சயமாக மாண்புமிகு இது மரியாதைக்குரிய முனைவர் முகைதீன் ஐயா அவர்களும் இருக்கிறீங்க. இதற்கே எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு உலக வரலாற்று சாதனை நீங்கள் நிச்சயமாக வந்து அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அத்தனை வலிமையானது, அத்தனை புகழ்மிக்கது அவர்களுடைய வாழ்த்துக்கள். அசிஸ்ட் உலக சாதனை நிறுவனத்தின் சார்பாகவும் கல்லிடைக்குறிச்சி தேசிய கல்வி அறக்கட்டளையின் சார்பாகவும் இன்று பங்கு பெறக்கூடிய 31 கல்வி நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, இதுவரை பங்கு பெற்ற 500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் எங்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளர்கள், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. அடுத்ததாக கல்லிடைக்குறிச்சி தேசிய கல்வி அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் முகமது முகைதீன் சார் அவர்களும் வந்து மனிதநேய மிக்கவர், மனிதநேய விருதாளர். அவர்கள் எங்க சார் வந்து எங்க மாண்புமிகு வைஸ் சான்சலர் சார் நான் வந்திருக்கேன்னு சொல்லி யாரையும் அவசரமா வர சொல்ல வேண்டாம், யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொன்னாங்க. நான் எங்க சார் சொல்ல நான் நிச்சயமா மீறவே மாட்டேன். எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் சொல்றதை நான் நிச்சயமா கேட்காது, அவங்க வந்து புரிந்து நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த தருணத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்க 2 பேருக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கு சார். நீங்க வந்திருக்கீங்கன்றத அவர் உணர்றாரு சார். நான் என்ன பண்றது சார், நீங்க வந்திருக்கீங்கன்றத உணர்ந்து அவங்க வந்து சார் வந்திருக்கிறாங்க. அவர்களை நான் தொந்தரவு செய்யல. அவர்கள் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களின் இந்த உலக சாதனை நிகழ்வில் தன்னுடைய வாழ்த்துக்களை நமது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்வில் நடக்கணும். இந்த நேரம் என்று அவர் உணர்ந்திருக்குவார் நினைக்கிறேன். சார் வாங்க சார், ப்ளீஸ் சார். எல்லா புகழும் இறைவனுக்கே. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகமும் அதனுடைய பள்ளி ஆசிரியருக்கான
திறன் மேம்பாட்டுத் துறையும் இணைந்து நடத்துகின்ற இந்த 31 கல்லூரிகள் 31 மணி நேரம் 31 தலைப்புகளே நடத்துகின்ற அப்துல் கலாம் ஒரு சரித்திரம் என்ற ஒரு தலைப்பிலே இந்த உலக சாதனை நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்குவதிலே பெருமை அடைகின்றேன். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மாண்புமை பொருந்திய மதிப்புக்குரிய பேராசிரியர் ஐயா பஞ்சநாதம் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இன்று 47வது நாள். நாம் 2021 மணி நேரத்தை கடந்து அதிலையும் 275 மணி நேரங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 2300 மணி நேரங்களே இன்று இரவிலே நாம் அடைந்து விடுவோம். அப்படிப்பட்ட வெற்றியை எங்களுக்கு தந்த இந்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்துவதும் பொழுது யாரை அழைத்தால் நாங்கள் வெற்றி பெறலாம் என்று நினைக்கும் பொழுது, அதாவது திருக்குறள் அடிக்கடி சொல்லுவேன், குறள் எண் 471 வழியறிதல் என்ற அதிகாரத்திலே ஐயன் திருவள்ளுவர் கூறுகிறார், வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த செயலினுடைய தன்மை என்ன, உன்னுடைய பலம் என்ன, எதிரினுடைய பலம் என்ன, நீ யாரை துணைக்கு அழைத்தால் வெற்றி செய்ய முடியும் என்று அந்த திருவள்ளுவர் இந்த திருக்குறளை கூறுகின்றார். அதுதான் இன்றைய மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல SWOT அனலைசிஸ் என்கிறார்கள். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். இந்த SWOT அனலைசிஸ 2000 வருஷத்துக்கு முன்னுக்கிட்டேயே திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு தந்திருக்காங்க. அப்ப அதை நான் பண்ணி யாரை அழைத்தால் வெற்றி பெறலாம் என்று நாங்கள் திட்டம் போட்டது. இதுதான் எங்களுடைய விஷன், எங்களுடைய கனவு. அப்துல் கலாம் கூறிய அல்லவா, உங்களுடைய விஷன் என்னவாக இருக்க வேண்டும், உங்களுடைய கனவு என்னவாக இருக்கும், உங்களுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் எப்படி இருக்கும் போது எங்கள் லட்சியத்தை அடைந்து வெற்றி அடைய வேண்டும் என்றால் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பழகத்தை இணைக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்த பொழுது நம்முடைய மதிப்புக்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் முனைவர் சிவசக்தி ராஜம்மாள் அவர்கள் நம்முடைய பஞ்சநாதம் நம்முடைய பேராசிரியர் துணைவேந்தர் அவர்களிடம் அனுமதி பெற்று தந்ததற்காக இருவர்களுக்கும் மட்டுமல்ல தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பழகத்தினுடைய அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அவர் தலைமையேற்றது மட்டுமில்லாமல் அனைத்து கல்லூரிகளையும் இணைத்து அழகான முறையிலே அழகிய தலைப்புகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தந்து கொண்டிருக்கின்றார்கள், வெற்றி வாய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூறுவார்கள், ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். அப்படிப்பட்ட நாங்கள் முதலே கண்டது 1000 மணி நேரம், அதன் பிறகு 1200 மணி நேரம், அதன் பிறகு 2021 மணி நேரம், அதன் பிறகு 2021 பிளஸ் மணி நேரங்கள் என்று போட்டும் போது எங்களுடைய லட்சியங்கள் இன்று நிறைவாகிவிட்டது. ஆக அந்த லட்சியம் நிறைவாக வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்களிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அது இருந்தோம். அது மட்டுமில்லாமல் நீங்கள் செல்லும் பொழுது ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை தாண்டி செல்லுங்கள், தைரியமாக மேற்கொள்ளுங்கள், விடாமுயற்சியை பிடிக்கணும் என்றாங்க. எங்களுக்கு இடையில சில பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆரம்பத்திலேயே நெட் சரியா ஒர்க் ஆகல, நெட்ல வைரஸ் கொண்டு வந்துட்டாங்க, ஜூம்ல பாத்தீங்கன்னா வைரஸ் கொண்டு வேண்டாத சில புகைப்படங்களை எல்லாம் அந்த ஹேக்கர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அப்ப நாங்கள் மனம் தளரவில்லை, முயற்சியாக இருந்தோம். வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த நிகழ்வு ஒரு 4 நாள் சரியாகப்பட்டது. தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். அதன் பிறகு எப்படி 2021 மணி நேரம் அளிப்பதற்கு அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள், மாற்று வழி பாருங்க, ஆல்டர்னேட்டிவ் வேஸ், மாத்தி யோசிப்பாங்க. ஒரு லைன்ல மட்டும் போனா முடியாதுன்னு சொல்லி 3 அல்லது 4 இணையதள வழியில பேரலா நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்று 3 இணையதளங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆக வெற்றி அடைவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் அவர் 2008ஆம் வருஷம் அந்த ஒரு விஷன் 2020ல உலகம் 2020ல இந்தியா ஒரு வல்லரசு ஆக வேண்டும் என்றால் நீ உறுதியா இருக்க வேண்டும், எடுத்த முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதில் உனக்கு பிரச்சனைகள் வந்தால் மனம் தராமல் மாற்று வழி யோசிக்க வேண்டும், இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா வெற்றி பெறும்னு சொன்னாங்க. அதைதான் இந்த 2021 மணி நேர சாதனையும்
எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வரலாற்றிலே ஒரு இருக்கின்றது. அவர் சொன்ன கனவு போல தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியுடைய துணைவேந்தர் மாண்பை பொருந்திய பேராசிரியர் பஞ்சநன்மையா அவர்களுக்கு எடுத்துக் கொண்டு இன்னும் 8 நாட்கள் இருக்கின்றன. இன்று 47வது நாள், 55 நாட்கள் செல்ல வேண்டும். ஆனால் அதுக்கு முன்னாலேயே எனக்கு வெற்றி கனியை பறித்து கொடுத்த அவர்களுக்கு மீண்டும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற 31 கல்லூரிகளுக்கும் அதனுடைய நிர்வாகத்தினருக்கும் அதனுடைய முதல்வர்களுக்கும் அவருடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் குறிப்பாக பேராசிரியர் மங்கை அவர்களுக்கும் நம்முடைய பிரேமலதா அம்மையார் அவர்களுக்கும் இன்னும் அனைத்து பேரும் நேரமில்லை என்பதாலும் நான் என்னுடைய உரையை இத்துடன் நிறைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய இல்லத்துக்கு சென்ற பிறகு இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த இணையத்தில் இணைகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றி சார், தங்களுடைய மிக சிறந்த வாழ்த்துக்களுக்கு. ஏன்னா நீங்க அவர்களுக்கு அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய கல்லடைக்குறிச்சி தேசிய கல்வி அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் முகமது முகையுதீன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. மேடம், நிகழ்வினை தொடரலாம் மேடம். நன்றி சார், நன்றி சார், மிக்க நன்றி சார். விசி சார், நன்றி சார். இன்னைக்கு வரைக்கும் நேத்து வரைக்கும் 637 மணி நேரம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பங்கு பெற்றிருக்கிறோம். இன்னும் ஒரு 200 மணி நேரமாவது இந்த 4 நாட்கள்ல, இந்த இறுதியா முடிய போகுதுன்னு சொன்ன உடனே தவிர்க்க முடியாத முன்னாடி ஃப்ரீயா இருந்த நாட்கள்லாம் உண்டு சார். நாளைக்கு காலை நேற்று நடந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு அதிகாலையில இன்னைக்கு காலையில 8 மணிக்கு முடிஞ்சது. அதே நேரத்துல 7 மணிக்கு 5 மணிக்கு இன்னைக்கு இந்த அப்துல் கலாம் நிகழ்வை தொடங்க வேண்டியது இருந்தது. எனக்கு எங்க வீட்டுல 2 லேப்டாப் இருக்கிறதுனால என்னால இதை பண்ண முடிஞ்சது சார். ஆனா 3 இருந்திருந்தாலும் அது இல்லை. இன்னும் பல கல்லூரிகள் சேர்ந்து 3 லிங்க் போட்டு நடத்திருக்கணும் என்னன்னு அதை எங்க வீட்டுக்காரரே சொன்னாங்க. ஆனா நாளைக்கு 3 லிங்க் போட வேண்டிய அவசியம் சார். நாளைக்கு இந்த நிகழ்வு 8 மணிக்கு முடியும். அதுக்கு முன்னாடி 12 மணி நேரம் நிகழ்வு 5 மணிக்கு தொடங்குது. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் 5 மணி டு 6 மணி நேரம் நிகழ்வு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 6 டு 9 மணி நேரத்துல ஒரு நிகழ்வு இருந்தது. அதை மட்டும் அவங்க கிட்ட நாங்க கொஞ்சம் டைம் கேட்டுட்டு 8 மணிக்கு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது அது மாதிரி அடுத்த 4 நாட்களுமே தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அதிக வந்திருக்க கேட்ட கல்லூரி கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வாய்ப்பு அளித்திருக்கிறோம். நாங்க 4 நாள் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கிறோம். அனைத்து கல்வி நிறுவனங்களுக்குமே வாய்ப்பு அளித்திருக்கிறோம் என்பதை மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களின் மேலான கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நிச்சயமாக ஒரு 200 மணி நேரமாவது இந்த 4 நாட்களில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகத்தின் நிகழ்வு பல்வேறு கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து இருக்கும். 800 சொச்சம் மணி நேர நிகழ்வுகளாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகத்தின் நிகழ்வு இந்த 2021 மணி நேர உலக சாதனை நிகழ்வு இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சு கொள்றோம் சார். எந்த இதுவுமே ரெக்கார்டட் கிடையாது. இது வரைக்குமே 500 கல்வி நிறுவனங்களுக்கு மேல பல்வேறு கல்வி நிறுவனங்களோட இணைந்து நடத்தியிருக்கோம். இது மாதிரி இது கூட இவ்வளவு கல்வி நிறுவனங்களோட இணைந்தும் நாம தான் முதல்ல ஒரு வரலாற்று சாதனை படைத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் சார். இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி சார். வாழ்க, அனைவரும் வாழ்க. நான் ஒரு கையில போனை பிடிச்சிட்டு இருக்கேன், அதனால ஒரு கை தான் ஆக்ட் பண்ண முடியுது. சார்ஜ் இல்லாதனால சார்ஜ்ல போட்டேன். அதனால ஒரு கையில போன்ல பிடிச்சிருக்கேன்.
அதனால மனதார அனைவரையும் வாழ்த்துகிறேன். பல்லாண்டு வாழ்க. நன்றி சார், மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. மேம், ஒரு சின்ன தேங்க்யூ நோட். சொல்லுங்க சொல்லுங்க சார். I am very much thankful to the Almighty God for His bountiful blessings. Thank you so much, sir, Vice Chancellor, sir, and our Moidin, sir, for your gracious presence. It is because of your positive energy. I mean, both of you are like, as Shivashakti ma'am said, both of you are like Dr. APJ Abdul Kalam. We see you as our role models. Because of your positive energy, we have come to this place, that is a successful journey, sir. We thank you so much for your kind support and encouragement. As ma'am said, every day you take the effort, your sincere efforts and dedication for this program to end up in a great manner. It is because of this we have come to this place, sir. We thank you so much for that. And it is because of Shivashakti ma'am and Premlata ma'am, because of their guidance, because of their direction, we are able to do this, sir. Yes, like அவங்க வந்து கோடு போட்டு கொடுத்துருவாங்க சார், அதுலயே அப்படியே பயணம் பண்ணிட்டு போனோம்னா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரும் சார் ஜர்னி. நீங்க ரோடே போட்டிக்கல. கண்டிப்பா சார். சார், நம்மளுக்கு எக்ஸ்னோராவை வந்து அறிமுகப்படுத்தினது இவங்க தான் சார். அந்த மோகன் அவங்களோட நம்பரை கொடுத்து. தேங்க்யூ மேடம். இது எல்லாமே வந்து God's plan, sir. Thank you so much. On behalf of all the organizing committee members, I thank respected and honorable Vice Chancellor of Tamil Nadu Teachers Education University for this wonderful opportunity of Assist World Record, sir. Thank you so much. I also thank all the educational institutions who has been a part of this World Record event. Without your participation, this would not have been possible at all. So I thank all the educational institutions also for your active participation. Thank you so much. Thank you, sir. Thank you so much, sir. Thank you, sir. Ma'am, continue பண்ணுங்க. Sir, continue. Yes, ma'am. Shriyari. Shriyari. Ma'am, yes, ma'am. Can I continue, Kana? God. Thank you, sir, for your motivational words. Now I continue with my speech. Abdul Kalam is the man of humanity, simplicity, and honesty. To celebrate the simplicity and to honor our president, the temple town of Rameshwaram welcomes the visitor to pay their tribute in his memorial. Dr. APJ Abdul Kalam National Memorial was inaugurated by Prime Minister of India Narendra Modi on 27 July 2017. Presenting as an interesting sightseeing choice, the memorial of former president invites the tourists from all over the world of witness India's diversity and different culture. Spread over 2.11 acres of land, the memorial is constructed on the grave site of Dr. Kalam, where his mortal remains were put to rest on July 27, 2015. In order to pay tribute to India's missile man, the Defense Research and Development Organization, with which Dr. Kalam had been associated for several years of his life, came up with an initiative to construct his memorial. And with an investment of rupees 200 crores, its construction had been completed in a record time of just 9 months. Some are born great, some achieve greatness, and some have greatness thrust upon them. Our hero Bharat Ratna, Dr. APJ Abdul Kalam, has led a life as per the words of William Shakespeare. He proved himself as a legend by showing that birth may be an incident, but death as a history. This is why we are celebrating him yesterday, today, and forever. Thanks for giving the opportunity. Thank you, Navina, and thank you, Srihari, for your patience and describing about the final moment of our faithful president. Thank you is the best greeting ever. And now I request Ms. M. Gauri Shankari, Assistant Professor, Department of English, to give the vote of thanks.
Good evening, everyone. When life is sweet, say thank you and celebrate. When life is bitter, say thank you and grow. As no duty is more urgent than thanking, I, M. Gauri Shankari, on behalf of RD National College of Arts and Science, deemed it a great honor and privilege to propose vote of thanks on behalf of RD National College of Arts and Science. Yeah, first of all, I sincere thanks to Almighty for making this session a resonant success. I extend my warm thanks to Dr. D. Sendil Kumar, Chairman, RDN CAS, and Mr. S. Ragul, Executive Director, for their words of encouragement. I extend my gratitude to Dr. B.L. Sairam Subramaniam, Principal, RDN CAS, for igniting the spark in us to do our best. I would like to extend my sincere thanks to Dr. Panjanatham Natarajan, Vice Chancellor, Tamil Nadu Teacher Education University Capacity Building Program for School Teachers, and Dr. Moidin sir for their valuable presence. A special thanks to the organizer, Dr. Shivashakti Rajamal, Dr. Premalata, Dr. Mangai Kumaran for their valuable guidance and support. I extend my sincere thanks to all the teaching fraternities of RD and CAS for their valuable contribution and support. My special thanks to Embassy Desk for adding colors to the program. Last but not the least, I thank my student friends for their active participation and cooperation in making this event a grand success. Once again, I thank you all. Thank you, ma'am. Thank you, everyone, for giving us your time, and we are overwhelmed with this event. Thank you with all our hearts. We see you. Thank you so much, ma'am, for giving this opportunity. Thank you so much, Tamil Nadu Teachers Training University, for giving this opportunity. Yes. Thank you so much, sir. Thank you so much, students. Sairam sir, thank you so much. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you so much, ma'am. Am I audible? Yes, ma'am. Yes, ma'am. Now audible. Yeah, I'm sorry. On behalf of Tamil Nadu Teachers Education University, I wholeheartedly thank RD National College of Arts and Science, Erode, for your wonderful program. Thank you so much, RD National College of Arts and Science, Erode. Thank you, Dr. Sairam, sir. And now I invite CMS College of Education, Coimbatore, for your program. Ma'am, can we start, ma'am? Yes, ma'am. We are ready, ma'am. Yes. Yes, ma'am. Let's begin. Okay. Thank you, ma'am. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மை. இறைவன் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் முதன்மை. இதோ இறைவனை பற்றி பாட வருகிறார் என் சிஎம்எஸ் கல்வியல் கல்லூரி மாணவி தா ஹரிப்ரியா, கணிதத்துறை. वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा
सर्वकार्येषु सर्वदा शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. நன்றி ஹரிப்ரியா. வாழ்க்கை என்பது தன்னம்பிக்கையின் அடிப்படையில் தானே இருக்கிறது. தன்னம்பிக்கையும் நம் வாழ்வின் 2 கண்கள் போன்றவை. உழைப்பு, நேர்மை, இரண்டிடம் அன்பு பாராட்டும் ஒவ்வொரு செயலையும் தனித்தன்மையோடு விளங்குதல், மனநிறைவு, இது போன்ற பலவிதமான குணங்கள் ஒன்று சேர எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் மக்கள் மனதில் நிரந்தரமாய் இடம் பிடிக்க முடியும். அப்படி உலகம் போற்றும் அரிய பெரிய சாதனைகளையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாமனிதன் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கு கொண்டு சிஎம்எஸ் கல்லூரியின் சார்பாக வரவேற்புரை நல்க இருக்கும் திரு எஸ் மகேந்திரன் உதவி பேராசிரியர் கல்வியியல் துறை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். வானத்தை பாருங்கள், நாம் தனித்து இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்மிடம் நட்பாக உள்ளது. கனவு காண்பவர்களுக்கு, உழைப்பவர்களுக்கு மட்டுமே அது சிறந்தவற்றை வழங்குகிறது. ஆம், இது நமது பாரத நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் முனைவர் ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் சிந்தனை கருத்துக்களில் ஒன்று. இந்த இனிய வேளையில் அவரின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அசிஸ் உலக சாதனை ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் இணையவழி நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி சார்பாகவும் என் சார்பாகவும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அசிஸ் உலக சாதனை ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்த அனைவரையும் அன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்கிறேன். மதிப்பிற்குரிய பேராசிரியர் என் பஞ்சநதம் துணைவேந்தர் தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேராசிரியர் வி பாலகிருஷ்ணன் பதிவாளர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேராசிரியர் எம் கோவிந்தன் தேர்வு கட்டுப்பாட்டாளர் மற்றும் கல்வி உளவியல் துறை தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேராசிரியர் எம் சவுந்தரராஜன் குல முதல்வர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேராசிரியர் பி கணேசன் கல்வி முறைமையியல் துறை தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேராசிரியர் என் ராமகிருஷ்ணன் ஆட்சி குழு உறுப்பினர் மற்றும் கல்வி தொழில்நுட்பவியல் துறை தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களை வரவேற்கிறேன். பேராசிரியர் எஸ் மணி கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாகத்துறை தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர்களான முனைவர் ஆர் ராஜேந்திரன் நிறுவனர் மற்றும் மதிப்பீட்டாளர் அசிஸ் உலக சாதனை ஆராய்ச்சி நிறுவனம் அவர்களை வரவேற்கிறேன். முனைவர் ஏ முகமது முகைதீன் தலைவர் மேலாண்மை ஆலோசனை நிறுவனம் சார்ஜா அவர்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான முனைவர் சா சிவசக்தி ராஜம்மாள் உதவி பேராசிரியர் கல்வி உளவியல் துறை மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் துணை ஒருங்கிணைப்பாளரான முனைவர் டி பிரேமலதா உதவி பேராசிரியர் கல்வியியல் துறை பாரதியார் பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். முனைவர் மங்கை குமரன் இணை ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் ஸ்டெல்லா மடுடினா கல்வியியல் கல்லூரி அவர்களையும் மற்றும் பிற உறுப்பினர்கள் அனைவரையும் மகிழ்வுடன் வரவேற்கிறேன். திரு கே ராஜகோபாலன் தலைவர் சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி அவர்களை இந்த இனிய நிகழ்விற்கு அன்புடனும் மகிழ்வுடனும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு வேலாயுதன் மணி செயலாளர் சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி அவர்களை இந்த இனிய நிகழ்விற்கு அன்புடனும் மகிழ்வுடனும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து எமது சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மை லினாட் அசோக் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருமதி பி ருக்மணி உதவி பேராசிரியர் கணிதத்துறை ஒருங்கிணைப்பாளர் சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் என்னுடன் பணியாற்றும் உதவி பேராசிரியர்கள் சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி நிர்வாக ஊழியர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ள பிற கல்லூரி மற்றும் பள்ளிகளை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் ஆகியோரை அன்புடன் வரவேற்கிறேன். நிறைவாக எம்முடைய அன்பு ஆசிரிய மாணவ
செல்வங்களை மகிழ்வுடன் வரவேற்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கியமைக்கு நன்றி சார். பின்வரும் தொண்டர்கள் இருந்தால்தான் ஒருவரை தலைவர் என்போம். தெளிவான திட்டங்களை வகுத்து கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று வெற்றியே என் தாரக மந்திரம் என பாடுபடும் என் கல்லூரி முதல்வர் முனைவர் எம் லெனார்ட் அசோக் ஐயா அவர்களை தலைமை உரை வழங்க பணிவோடு அழைக்கின்றேன். Honorable Vice Chancellor of Tamil Nadu Teacher Education University, Professor Panjanadam sir, respected Registrar of TNTEU, Professor Balakrishnan sir, dignified Controller of Examination TNTEU, Professor Govindan sir, respected Professor Soundarajan sir, Dean of Faculties, TNTEU, and HODs, respected Professor Ganeshan, Professor Ramakrishnan, Professor Mani, and Dr. Rajendran, Founder, Assist World Record Research Foundation, Dr. Mohammed Moiddin of Sharjah, Dr. T. Sivashakti Rajamal, Organizing Secretary, TNTEU, and it is really astonishing to see the hard work. This is the third mega virtual event, it seems. And Dr. T. Premalata, Joint Secretary, Bardiyar University. She extends a great support with the organizing secretary. Dr. Mangai Kumaran, Stella Matitono College of Education, and Sri K. Rajagopalan sir, the chairman of CMS College of Education, Sri R. Valaidan Mani, secretary of CMS College of Education, Dr. Pramod Kumar, treasurer of CMS College of Education, Rukmani ma'am, assistant professor, this program organizer of or coordinator of CMS College of Education, dear faculty members and my dear student friends. I'm very much elated to share a few words with you on this mega international virtual event. We all know that Dr. APJ Abdul Kalam, the 11th President of India, is basically a scientist and popularly known as a missile man or People's President. Really is a treasure. He is a treasure for our nations. His writings, his sayings, his service, and everything that he has given us is a treasure for each and every Indian. It's a pride for our teacher community that he wanted to be remembered as a teacher than his other prestigious positions. In an exclusive interview to The Hindu on September 5th, 2013, he said, if the people remember me as a good teacher, that will be the biggest honor for me. Yes, it's a pride for our teacher community. Though Abdul Kalam was not a professional teacher, he was an extraordinary teacher to all the kids. He held a few teaching positions. Kalam served as a visiting professor at Indian Institute of Management at Shillong, Ahmedabad, India, where he breath lost. He was an honorary fellow at IISc Bangalore. He served as a chancellor of the Indian Institute of Space
Science and Technology, Thiruvananthapuram. He also served as the guest faculty in the Aerospace Engineering Department at Anna University, Chennai, and ISS University, Mysore. He taught information technology at IIT Hyderabad. And most of all, he motivated kids on many occasions through his remarkable teachings. In this fine occasion, I wish to share a few words with you about his primary school teacher, Sivasubramaniam Iyer. Sivasubramaniam Iyer, there is some sort of disturbance, organizers, please. Kindly, I request others to mute your audio. I request others to mute your audio. Thank you, ma'am. Thank you. Shall I continue, ma'am? Yeah, please. And this Sivasubramaniam Iyer, he was a primary teacher of Abdul Kalam, and once he was taking class during Kalam's school days, primary level, and one day he was handling a class about birds, and he drew excellent pictures of birds, and he explained how the bird lifts and how it flies, how it changes its direction, everything. And at the end of the class, like all other teachers, this is Sivasubramaniam Iyer, he asked the students, "Do you understand?" And immediately Kalam stood up and said, "No, sir, I don't understand." And he asked other students also. And most of the students said that they have not understood. And on the same day, evening, the primary school, it was located near this Rameshwaram beach. And he took, sir took this whole class, all these people to the nearby beach of Rameshwaram. And there these people enjoyed a lot. And at that time, he showed the birds flying, and he explained the same things what he has explained in the class during the morning session. And these people enjoyed, and these people understood about this bird's flight. And Kalam in his writing says that this incident, it created a spark, and it was an inspirational class that made him to study this flight science. And because of that inspiration, because of that class, he studied flight science, he became a space engineer, he became a scientist, and finally he became a president. And even then, achieving all these things, he wanted to be remembered as a teacher. Again, we teachers, we can feel pride to be a teacher. And I wish each and every one of the student teachers present over here, all teachers present over here, to become or be a teacher like Sivasubramaniam Iyer, so that you can create sparks in the young minds of the children. You can be inspirations to these your people, and you can produce more legends for our nation. Thank you. Thanks for the opportunity. நன்றி ஐயா. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே பார்க்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது என்ற கலாம் ஐயாவின் பொன்மொழிக்கு ஏற்ப வாழ்த்துறை வழங்க வரும் முனைவர் லாவண்யா பிரியதர்ஷினி உதவி பேராசிரியர் கல்வியல் துறை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இரவு வணக்கம்.
ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றியாகும். அவ்வாறு மகிழ்ச்சியோடு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் வாழ்வை சிறப்பிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் தலைமை முதன்மையர் பேராசிரியர் நா. பஞ்சநாதம் ஐயா, துணைவேந்தர் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், இணை முதன்மையர்கள், துணை முதன்மையர்கள், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் டி. சிவசக்தி ராஜம்மாள், உதவி பேராசிரியர் கல்வி உளவியல் துறை தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், முனைவர் டி. பிரேமலதா, செயற்குழு உறுப்பினர் உதவி பேராசிரியர் கல்வியியல் துறை பாரதியார் பல்கலைக்கழகம், முனைவர் ஆர். ராஜேந்திரன், நிறுவனர் மற்றும் மதிப்பீட்டாளர் அசிஸ்ட் உலக சாதனை ஆராய்ச்சி நிறுவனம், முனைவர் கே. மங்கை, உதவி பேராசிரியர் ஸ்டெல்லா மேட்டிட்யூனா கல்வியியல் கல்லூரி மற்றும் பிற உறுப்பினர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் எம் மாணவ ஆசிரியர்களையும் வாழ்த்துகிறேன். உங்களால் முடியும் என்று நம்புங்கள், அதுவே உங்களுக்கான பாதி வெற்றி. உங்களின் உழைப்பை 80% திட்டமிடவும் 20% செயல்படுத்தவும் தொடங்கினால் நீங்கள் நிச்சயம் வெற்றியாளர்கள்தான் என்பார் ஆப்ரஹாம் லிங்கன். இவ்வாறாக திட்டமிடல், உழைப்பு, வெற்றி இவற்றை ஒரு சேர கொடுத்து கொண்டிருக்கும் எம் சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரியின் தலைவர் திரு கே. ராஜகோபாலன், எம் கல்லூரி செயலர் திரு ஆர். வேலாயுதம் மணி, எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எம். லெனார்ட் அசோக், எம் கல்லூரியின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருமதி பி. ருக்மணி, உதவி பேராசிரியர் கணிதத்துறை மற்றும் எம்முடன் பணிபுரியும் எம் இருபால் பேராசிரியர்களே, அலுவலக நண்பர்களே, எம் மாணவ ஆசிரிய செல்வங்களே, இந்த நிகழ்ச்சியில் நன்றி மேடம். செயல் நன்று, சிந்தித்து செயலாற்றுவதே நன்று. உனது மனதை உயர்ந்த செயல்களாலும் லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு என்பது போல் நமக்கெல்லாம் விடிவெள்ளியாக விளங்கிய கலாம் ஐயாவை போற்றும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்காக வாழ்த்துறை வழங்க வருகிறார் திருமதி எம். எஸ்.சி. உதவி பேராசிரியர் ஆங்கிலத்துறை. Salutations and a very good evening to the dignitaries, staff, students who are witnessing this mega event. I stand here before you to wish a good luck to every partaker of this fest. The spirit in which this program is being conducted deserves a special mention. Through this program, many talents will be exhibited and students identify their skills. Also, our college is enabling students to get forward and enhance themselves in cultural activities through such fest. Our management, principal, and faculty have worked hard to set up this event. The hard work and dedication of students towards this program have brought them here to get felicitated. Your zeal and optimistic spirit will get you applause and laurels. On behalf of the college, I pray and wish each one of you the very best for the success ahead. The best student are not those who are the most intelligent. They are the one who take advantages of their talents and work hard to surge ahead of their classmates. Just like you students, good luck for your program. May you all be royal and diadems, crowning the glory and legacy of CMS College of Education. Thank you. நன்றி மேடம். மனிதனை மனிதனாக செய்வது நன்றி உணர்வே. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஜனாதிபதி பதவியில் இருந்தாலும் அடுத்தவர்களின் துன்பத்தை குறைப்பதில் ஆர்வமாக இருந்தார். தான் ஒரு ஜனாதிபதி என்ற எண்ணம் அவரிடம் இருந்ததே கிடையாது. அவரின் மனிதாபிமான செயல் பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. திட சித்தமும் ஒழுக்கமும் உடையவர்கள் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கேற்ற வாழ்ந்து காட்டியவர் இந்த மாபெரும் தலைவர். இந்த தலைவரின் நிகழ்ச்சிக்காக எம்சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரியின் சார்பாக கருத்துரை வழங்க இருக்கும் முனைவர் சி. சுமதி, உதவி பேராசிரியர் உயிர் அறிவியல் துறை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் அனைவருக்கும் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன என்ற கலாமின் கூற்றுக்கேற்ப நம் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பளித்த என் CMS கல்லூரி நிர்வாகத்தின் தலைவர், கல்லூரி செயலாளர், கல்லூரியின் முதல்வர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், உதவி பேராசிரியர் மற்றும் எம்முடன் பணிபுரியும் இருபால் ஆசிரியர்கள், அலுவலக நண்பர்கள் மற்றும் எம் மாணவ செல்வங்கள், தமிழ்நாடு பல்கலைக்கழக துணைவேந்தர், இணை துணைவேந்தர், பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், ஒருங்கிணைப்பாளர், உதவி பேராசிரியர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் ஏவுகணை நாயகன் கலாம் என்ற தலைப்பில் எம் ஆசிரிய மாணவர்கள் பங்கு பெறும் இந்நிகழ்வை காண அன்புடன் வரவேற்கின்றேன். யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். நீ நீயாக இரு. கஷ்டம் வரும் பொழுது கண்களை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்களை திறந்து பார், நீ அதை வென்று விடுவாய். ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பல முறை வந்தால் அதுவே லட்சியம் என்பது அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கூறியது போல நாம் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடைய வாழ்வில் கடினமாக உழைக்க வேண்டும். என் CMS கல்லூரி ஆசிரிய மாணவர்களின் கருத்துக்களை அனைவரும் கண்டு கழிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கியமைக்கு நன்றி மேடம். தயார குணத்துடனும் தேசப்பற்றுடனும் உறுதியான நோக்கத்துடனும் மற்றும் எளிமை, அடக்கம், காலம் கருதி செயலாற்றும் திறன், உழைப்பு, நன்றி மறவாமை போன்றவற்றை இந்த இளைய சமுதாயத்திற்கு விட்டு சென்ற ஏவுகணை நாயகனை பற்றி கவிதை பாட வருகிறார் நம் கல்லூரி மாணவி வி. ரேவதி, கணிதத்துறை. இணையத்தில் கூடியிருக்கும் இனியவர்களுக்கு எனது இனிய வணக்கம். இந்தியாவில் ஒரு அக்டோபர் புரட்சி, ஒரு உன்னத நாயகனின் எழுச்சி. இந்தியாவில் ஒரு அக்டோபர் புரட்சி, ஒரு உன்னத நாயகனின் எழுச்சி. அக்னி சிறகு காவியம் படைத்த அல்லால் கடவுளின் அன்பு மகன். அக்னி சிறகு காவியம் படைத்த அல்லால் கடவுளின் அன்பு மகன். மீன்கள் பூக்கும் கடல் கூடாரத்தில் விண்மீன்கள் பிடிக்க வளைவிரித்தவன். மீன்கள் பூக்கும் கடல் கூடாரத்தில் விண்மீன்கள் பிடிக்க வளைவிரித்தவன். தொடக்கமே தோல்வி என்றாலும் தொட்டதில் எல்லாம் வெற்றி பெற்றவன். தொடக்கமே தோல்வி என்றாலும் தொட்டதில் எல்லாம் வெற்றி பெற்றவன். கேள்விக்குறியாய் நின்ற மாணவர்களை ஆச்சரிய குறியாய் மாற்றியவன். கேள்விக்குறியாய் நின்ற மாணவர்களை ஆச்சரிய குறியாய் மாற்றியவன். மாளிகை வீடு கட்டி தந்தாலும் மண் குடிசை எனக்கு ஒன்று வேண்டும் என்றவன். உன்னை பற்றி எழுத எனக்கு பல பக்கங்கள் வேண்டும் என்றாலும் ராம வீதியில் பேப்பர் விற்றதை மறவாதவன். அப்துல் கலாம், நீ என்றுமே அப்துல் கலாம். நன்றி. நன்றி ரேவதி. பல நற்குணங்களை ஒரு சேர பெற்று மக்கள் மனதில் நிரந்தரமாய் இடம் பிடித்து உலகம் போற்றும் பெரிய சாதனைகளை செய்த ஒரு மகா சாதனையாளரான நம் எழுச்சி நாயகனை பற்றி பேச வருகிறார் நம் கல்லூரி மாணவி PY முபீனா, பொருளறிவியல் துறை. Thank you, ma'am. Good evening to one and all present here. I'm extremely glad to use the opportunity to share my words about the most amazing person that ever lived, Dr. APJ Abdul Kalam. First of all, I would like to express my sincere gratitude to the coordinators for giving me such a beautiful opportunity. Are you afraid of failure? If you fail, never give up, because fail means first attempt in learning, said Abul Pakir Jainulabdin Abdul Kalam. He was born on 15th October 1931 in Rameshwaram, Tamil Nadu. Dr. Kalam was one of the most humble, intelligent, selfless, loving and lovable leaders and scientists ever born. He was born in a middle-class Muslim family. Since the beginning of his days, he was a very hardworking and diligent person. He helped his family to earn a livelihood along with his studies. Dr. Kalam's dream was to become a fighter pilot. He was a very simple person and a kind-hearted man with no show. His love for children was always evident. As soon as the program got over, he would cross the barricades to interact freely with the children and motivate them to take up challenges. Dr. Kalam's birthday, October 15th, is celebrated as World Students' Day. Dr. Kalam emerged as a super team leader and technologist for excellence in his scientific career.
He has worked with highly privileged organizations like DRDO, ISRO, and DMRL, etc. Under Kalam's guidance, the self-dependency of India and India historical moments. He was sincere and endeavor for making India self-reliant in defense and space research, earned him the title of Missile Man of India. The great personality was awarded the Padma Bhushan in 1981, Padma Vibhushan in 1990, and then proudly declared the Bharat Ratna in the year 1997 for his excellent contribution in the field of scientific research and modernization of defense technology in India. Politics never attracted Dr. Kalam, but in the year 2002, the Indian National Democratic Alliance requested him to nominate him for the post of president. Thinking of the nation and keen eagerness to work for the country made him our respected President of India. It's all due to his sure efforts and contributions he earned the title of People's President. He is the one who taught us to see dreams because he was a man of dreams and ideas. The dream is not that which you see while sleeping. It is something that doesn't let you sleep, said Dr. Kalam. He always encouraged everyone to work hard without thinking about the results. Dr. Kalam believes that the major strength of India is millions of youth and a nation dies without a vision. He purposefully devotes his entire life to make India as a world power. To achieve this goal, Dr. Kalam opted to teach. As a visiting professor to IITs, IIMs, and several reputed institutions, he started mentoring the young generation to fulfill the mission. His journey started from Rameshwaram and then reached Rashtrapati Bhavan with the name and which continued till his last breath. Today, Dr. Kalam is not with us. He left us on 27 July 2015 while delivering his speech at the Institute of Management, Shillong, due to cardiac arrest. This day is one of the saddest days in history. At last, I would like to say, even though he left us, he is still in our hearts as the inspiration and the motivation. His golden words and miraculous deeds will always be remembered. He was a man of high stature and values who taught us the way to transform our nation, and we shall always be grateful to him. Thank you. நன்றி முபினா. தன்னலம் சிறிதும் இல்லாமல் நிறைந்த அன்புடன் பழகுபவர்களே இந்த உலகத்திற்கு தேவைப்படுகிறார்கள். தன்னலம் சிறிதும் இல்லாமல் நம் மக்களுக்காகவும் நம் குழந்தைகளுக்காகவும் வாழ்ந்த மகா மனிதர் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி கவிதை புனைய வருகிறார் நம் மாணவி எஸ் கல்யா நஸ்ரின், ஆங்கிலத்துறை. இணையத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. முதல் மொழி, முதலான மொழி, தன்னிலிருந்தே மலரும் தலை சிறந்த மொழி எனது தாய்மொழியாம் தமிழுக்கு முதற்கண் வணக்கங்கள். மையை தொட்டு எழுதும் எனது பேனாவால் கையை விட்டு வரும் இதோ ஒரு நாயகனின் சரித்திர கவிதை, அப்துல் கலாமின் சரித்திரம். அகிலம் போற்றும் அக்னி நாயகனே, அண்டம் போற்றும் ஏவுகணை நாயகனே. அகிலம் போற்றும் அக்னி நாயகனே, அண்டம் போற்றும் ஏவுகணை நாயகனே. எக்காலமும் உன் பெயரை மறவாதையா, உன் பெயரை மறவாதே அப்துல் கலாம் என்று. வரம் கிடைத்தது ஐயா, ராமேஸ்வரத்தில் நீர் பிறந்ததால் உலகத்திற்கே வரம் கிடைத்தது ஐயா. ராமேஸ்வரத்தில் பிறந்தாய், ஜனாதிபதியாய் உயர்ந்தாய். ராமேஸ்வரத்தில் பிறந்தாயே, ஜனாதிபதியாய் உயர்ந்தாயே. பத்மபூஷன், பாரத ரத்னா, பத்ம விபூஷன், குவர் பதக்கம், வான்குரான் பதக்கம் என்றெடுக்கலாம் உனது விருதுகளை. அக்னி சிறகுகள் இந்தியா 2020, பற்ற வைக்கப்பட்ட மனங்கள், பொருத்தமற்ற ஆவி என்றெடுக்கலாம் உனது நூல்களை. சரித்திரத்திற்கு சாட்சி விண்வெளி ஆராய்ச்சி, சரித்திரத்திற்கே சாட்சி ஐயா நீர் மேற்கொண்ட விண்வெளி ஆராய்ச்சி. வேதனையும் சோதனையும் சாதனையானதே ஐயா, வேதனையும் சோதனையும் சாதனையானதே ஐயா உன் அணு ஆயுத சோதனைக்கு பிறகே. கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்களை திறந்து பார், நீ அதனை வென்று விடுவாய் என்பது உன் பொன்மொழி ஐயா. கடமையை எண்ணி கனவு காணச் சொன்னாயே நீ, கடமையை எண்ணி கனவு காணச் சொன்னாயே நீ. கண்ட கனவை நிறைவேற்றாமலேயே மறைந்தாயே நீ, கண்ட கனவை நிறைவேற்றாமலேயே மறைந்தாயே நீ. காலம் போனாலுமே உங்களுக்கு
ஐயா, காலம் போனாலுமே உங்களுக்கு தங்களின் பொன்னான பொன்மொழிகள் அழியா பொக்கிஷமே எங்களுக்கு. தங்களின் பொன்னான பொன்மொழிகள் அழியா பொக்கிஷமே எங்களுக்கு. கலாம்ஜி, உங்களுக்கு எனது சல்யூட் ஜி. இப்படிக்கு கலாமின் தமிழச்சி. நன்றி, வணக்கம். நன்றி கல்வியா. நமக்கு தேவையான எல்லா வலிமையும் அறிவும் ஆற்றலும் உதவியும் நமக்குள்ளேயே உள்ளன. இப்போது நம் கலாம் ஐயா அவர்களின் ஆற்றலையும் வலிமையும் பற்றி பாட வருகிறார் நம் மாணவி டி ஹரிப்ரியா, கணிதத்துறை. தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். தேசம் முழக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். கலாம் கலாம் சலாம் சலாம். கல்லும் முள்ளும் புல்லும் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். காலம் கடந்த காலம் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். கலாம் கலாம் சலாம் சலாம். தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். தேசம் முழக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். நேர்மை என்பது நெஞ்சில் விளைந்தால் நிச்சயம் நற்குணம் உண்டாகும். நற்குணம் நிறைந்த உறவுகளாலே ஒற்றுமை என்பது உருவாகும். ஒற்றுமை மிகுந்த நாட்டில் தானே உயர்ச்சி என்பது உருவாகும். உயர்ச்சி என்னும் நாடுகளாலே உலக அமைதி உருவாகும். தூங்கி காண்பது கனவே அல்ல, தூங்க விடாதது கனவுகின்றாய். கலாம் கலாம் சலாம் சலாம். பாதி புத்தனும் பாதி காந்தியும் பகிர்ந்து நீயா. பாதி நியூட்டனும் பாதி ஐன்ஸ்டனும் கலந்து செய்ததும் கையா. இந்திய நாட்டை வெண்ணிலி மேலே ஏற்றி வைத்ததும் பொய்யா. நாளை இந்தியா வாழும் வாழுமே வல்லரசாக ஐயா. தூங்கி காண்பது கனவே அல்ல, தூங்க விடாதது கனவுகின்றாய். கலாம் கலாம் சலாம் சலாம். தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். தேசம் முழக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். தேங்க்யூ. பாடலை வழங்கியமைக்கு நன்றி ஹரிப்ரியா. இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி இதயத்திற்கு மட்டும்தானே உண்டு என்பது போல வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பாதித்து இந்த தலைவனை பற்றி பேச வருகிறார் ஆர் சந்தியா, ஆங்கிலத்துறை மாணவி. A warm welcome and good afternoon to all. I am R. Sandhya from the Department of English. I would like to deliver my thoughts and understanding of Dr. APJ Abdul Kalam. Dr. APJ Abdul Kalam, Missile Man of India and as well of our land, is one of the greatest personality all around the world. Though this legend can never be said in few minutes, I would like to deliver about his services and contribution to the world. Kalam was born on October 15 in the year 1931, Rameshwaram, Tamil Nadu. He is counted among the greatest scientists of 21st century. Even more, he becomes the 11th President of India and served his country. Apart from that, his contribution to the ISRO, Indian Space Research Organization, is remarkable. He headed many projects that contributed to the society. Also, he was the one who helped in the development of Agni and Prithvi missiles. For his involvement in nuclear power in India, he was known as Missile Man of India. And due to his contribution to the country, the government awarded him the highest civilian award. He was also a member of Pokhran nuclear test conducted in 1998. There is a countless contribution to Kalam sir to the country, but he was the most famous for his greatest contribution, that is the development of missiles that goes by the name Agni and Prithvi. To say about his presidency period, the great missile man becomes the President of India in 2002. During his presidency period, the army and country achieved many milestones that contributed to the nation. He served the nation with an open heart. That's why he was called as People's President. Post after leaving the presidential office, at the end of his term, Dr. APJ Abdul Kalam again turned to his old passion, which is teaching students.
He worked for many renowned and prestigious institutions located across the country. Above all, according to him, the youth of the country is very talented but need the opportunity to prove their worth. That's why he supported them in their good deed. In addition to say about his awards and honors, during his lifetime, Dr. APJ Abdul Kalam was not only awarded and honored by Indian organizations and committees, but also by many international organizations and committees. Dr. Kalam wrote many books, but his notable work was India 2020, which have an action plan to make India a superpower. To conclude, he died during delivery and lectured to students in Shillong by sudden cardiac arrest in 2015. He was an outstanding scientist and a pioneer engineer who served his entire life for the nation and died while serving it. The man had the vision to make India a great country. But according to him, the youth are the real assets of the country. That's why we should inspire and motivate them. I end up by saying one of my favorite words of Kalam sir. All birds find shelter during a rain, but eagle avoids rain by flying above the clouds. I wish you all success for your future endeavors. Thank you all for your patience listening. Thank you all. நன்றி சந்தியா. இதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி. எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம். செயலின் தன்மைக்கு ஏற்ப அனுபவத்தையும் வெற்றியையும் ஒருங்கே பெற்ற பாரத ரத்னா கலாம் ஐயாவை பற்றி பேச வருகிறார் எஸ் மோகன் பிரியா, கணிதத்துறை. எதிர்காலம் பெய் குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இதோ என் உரையின் துவக்கம். பிறந்து சிறந்த மொழிகளுள் சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியான் தமிழை முதற்கண் வணங்குகிறேன். ராக்கெட் விஞ்ஞானி, இந்தியாவின் ஏவுகணை நாயகன், இந்தியாவில் உள்ள அனைத்து தலை சிறந்த விருதுக்கும் சொந்தக்காரர், தமிழர்களின் பெருமை மிக்க அடையாளம், வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசுகிறேன். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் 1931 ஆண்டு அக்டோபர் 15 தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் அவுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் என்பவருக்கும் ஆஷி அம்மாள் என்பவருக்கும் மகனாக பிறந்தார். தன்னுடைய உழைப்பால், அறிவால், முயற்சியால் இந்தியாவின் முதற்குடி மகனாக உயர்ந்து மக்களின் ஜனாதிபதியாக உயர்ந்தவர். நம்மில் பல பேருக்கு முன்னாள் ஜனாதிபதியின் பெயர் கூட தெரியாது, ஏன் இந்நாள் ஜனாதிபதியின் பெயர் கூட தெரியாது. ஆனால் சென்ற தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும், ஏன் நாளைய தலைமுறைக்கும் தெரிந்த ஒரே ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். இவர் ஆகாஷ் ஏவுகணை, பிருத்வி ஏவுகணை, அர்ஜுன் என்ற பீரங்கி, விமானி இல்லாத விமானம், இது போன்ற எண்ணற்ற ஏவுகணைகளை கண்டுபிடித்தார். இவர் விண்ணில் ஜெனித்த ஏவுகணைகள் இந்தியாவை இழப்போமா என்று நினைத்த எதிரி நாடுகளை நடுநடுங்க வைத்தன. இவர் பொக்ரைனில் போட்ட அணுகுண்டுகளின் சத்தத்தில் சில வல்லரசு நாடுகளின் வாழ்வரிகள் செவிடாகிவிட்டன. இவர் எழுச்சி தீபங்கள், இந்தியா 2021, அக்னி சிறகுகள், இது போன்ற எண்ணற்ற நூல்களை இயற்றியுள்ளார். இவர் 1931 பத்மபூஷன் விருதும், 1990 பத்ம விபூஷன் விருதும், 2007 அறிவியல் டாக்டர் விருதும், 2012 சட்டங்களின் டாக்டர் விருதும், இது போன்ற எண்ணற்ற விருதுகளை பெற்றுள்ளார். இளைஞர்களே கனவு காணுங்கள், உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்று கூறிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் 2015 ஆண்டு ஜூலை 27 நிரந்தரமாக உறங்க சென்று விட்டார். முடியாது என்னும் நோய் நம்மில் பல பேரிடம் உள்ளது. முடியும் என்று நம்பும் மனிதனால் நாம் வரலாறு படைக்க வேண்டும் என்ற அப்துல் கலாமின் பொன்மொழிகளோடு வாய்ப்பளித்த எம் கல்லூரிக்கும் எம் கல்லூரி ஆசிரியருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வாகனப்பிரியா. நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு, நதி போல. ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கு கடலாக. எண்ணங்கள் அழகானால் நம்முடைய வாழ்க்கையும் அழகாகும். நல்ல எண்ணங்களையும் கேள்விகளையும் நினைத்து சென்ற கலாம் ஐயாவை பற்றி கவிதை நவில வருகிறார் நம் மாணவி கே. பானுமதி, கணினி அறிவியல் துறை. அனைவருக்கும் வணக்கம். நமது சரித்திர நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா பற்றிய ஒரு சில வரிகள் இங்கே. சரித்திர நாயகனே, காலமும் சலாம் போடும் கலாம் ஐயா, வானமும் கொண்டாடும் பின் கலாம் ஐயா, காலமும் சலாம் போடும் கலாம் ஐயா,
வானமும் கொண்டாடும் பின் கலாம் ஐயா. தென்கோடி தமிழனாய் மட்டும் பிறக்கவில்லை, நீ இந்திய மக்களின் குடியரசு தலைவனாய் பிறந்தாய். தென்கோடி தமிழனாய் மட்டும் பிறக்கவில்லை, நீ இந்திய குடிமக்களின் குடியரசு தலைவனாய் பிறந்தாய். ராமேஸ்வரத்தின் முத்தே என் தேச மக்களின் சொத்தே. ராமேஸ்வரத்தின் முத்தே என் தேச மக்களின் சொத்தே. வீசும் காற்றும் உன் புகழை பேசும் பெருமை கொள்கிறது நம்முடைய தேசம். வீசும் காற்றும் உன் புகழை பேசும் பெருமை கொள்கிறது நம்முடைய தேசம். உளியாக உமது பொன்மொழிகள் உளியாக உள்ளத்தை செதுக்கும். உளியாக உமது பொன்மொழிகள் உளியாக உள்ளத்தை செதுக்கும். சூரியனுக்கு தெரியாது சூரியன் உன் நகல் என்று. சூரியனுக்கு தெரியாது சூரியன் உன் நகல் என்று. இளைஞர்களின் முன்னோடியாய் அவர்களின் இதயத்தில் வாழ்கின்றாய். இளைஞர்களின் முன்னோடியாய் அவர்களின் இதயத்தில் வாழ்கின்றாய். ராமனோ தேவர்களை காக்க அன்று அம்பை எய்தினான், ஆனால் நீ வீரோ விஞ்ஞானத்தை காக்க இன்று ஏவுகணையை எய்தினீர். ராமனோ தேவர்களை காக்க அன்று அம்பை எய்தினான், ஆனால் நீ வீரோ விஞ்ஞானத்தை காக்க இன்று ஏவுகணையை எய்தினீர். விஞ்ஞான புறா அக்னி சிறகோடு பறக்கிறதே, உந்தன் மனிதநேயம் கண்டு மேகமும் மெய் சிலிர்க்கிறதே. விஞ்ஞான புறா அக்னி சிறகோடு பறக்கிறதே, உந்தன் மனிதநேயம் கண்டு மேகமும் மெய் சிலிர்க்கிறதே. சிறகின்றி தவித்த பாரத நாட்டிற்கு உங்களின் அக்னி சிறகுகள் தந்தீர். சிறகின்றி தவித்த பாரத நாட்டிற்கு உங்களின் அக்னி சிறகுகள் தந்தீர். இருளில் இருந்த இளைஞர்களின் வாழ்வில் பல எழுச்சி தீபங்கள் தந்தீர். இருளில் இருந்த இளைஞர்களின் வாழ்வில் பல எழுச்சி தீபங்கள் தந்தீர். 1000 வருடம் ஆனாலும் உந்தன் வரலாறு மறையப் போவதில்லை. 1000 வருடம் ஆனாலும் உந்தன் வரலாறு மறையப் போவதில்லை. பிறப்பால் ஒரு சம்பவம் தந்தீர், இறப்பால் ஒரு சரித்திரம் தந்தீர். பிறப்பால் ஒரு சம்பவம் தந்தீர், இறப்பால் ஒரு சரித்திரம் தந்தீர். ஏவுகணை நாயகனே ஏங்குகிறோம் மீண்டும் ஒரு முறை பிறந்து வர. ஏவுகணை நாயகனே ஏங்குகிறோம் மீண்டும் ஒரு முறை பிறந்து வர. வெடித்திடுமோ விண்ணுலகம் நீ வீறு கொண்டு மீண்டியல. வெடித்திடுமோ விண்ணுலகம் நீ வீறு கொண்டு மீண்டியல. சரித்திர நாயகனே உன்னை தலை வணங்குகிறோம் நாங்கள். சரித்திர நாயகனே உன்னை தலை வணங்குகிறோம் நாங்கள். நன்றி, வணக்கம். கவிதை நதிக்கவிக்கு நன்றி பானுமதி. சிரமங்களும் அனுபவங்களுமே நம்மை வாழ்வின் உயரத்தில் அடைய செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியாளனை நம் பாரதம் நமக்கு தந்துள்ளது என்றால் அது நாம் அனைவரும் பெற்ற பேரு. எரிகிற விளக்கானாலும் தூண்டுகோல் வேண்டும் என்பார்கள். இவ்வாறு நம் மாணவ சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக விளங்கிய நம் ஆசான் கலாம் ஐயாவை பற்றி பேச வருகிறார் நம் மாணவி ஆர் ராதிகா, பொருளறிவியல் துறை. A very good evening to one and all present here. It takes immense pleasure for me to present and talk about one of the most memorable personalities in the field of science and technology, Dr. APJ Abdul Kalam. He is indeed a personality every Indian can be very proud of. The abode of tranquility and spirituality, the landscapes and the water bodies of Rameshwaram earned its popularity even more than before by the birth of the child prodigy Abdul Kalam. Dr. Abul Pakir Jainullabbdin Abdul Kalam was born in a humble Muslim family in Rameshwaram to father Jainullabbdin and mother Ashiyama. His renowned autobiography book called The Wings of Fire presents an interesting peek into Kalam's life right from his childhood to the presidential days. The book also describes the harmonious commemoration of the Hindus and the Muslims of India, celebrating the multi-ethnic and composite wealth that is India. Dr. Kalam was a man of humble beginnings who was absolutely simple by nature and carried an unusual mix of spiritual convictions with man's spirit of scientific inquiry. According to Kalam, every child is born with some inherited characteristics into a specific socio-economic and emotional environment and is trained into certain ways by the figures of authority. It was this secure childhood which was both mentally and materially satisfying that made a huge impact to his thinking. His manifested potential became the game changer of numerous scientific undertakings and projects in India, like the Pokhran 2 nuclear test, the PSLV, the SLV-3, the Project Devil, the Project Valiant, etc., and with association of the cardiologist Soma Raju, developed the coronary stent named Kalam Raju stent. The Pokhran 2 nuclear tests were conducted during his period in the DRDO, in which he played an intensive technological and political role. Dr. Kalam was the 11th President of India and was elected with utmost majority in the 2002 presidential elections. He was the first scientist and the first bachelor to
occupied Rashtrapati Bhavan, but what distinguished him from the former presidents was that he kept on traveling the length and breadth of the country, discussing the scientific ideas and philosophies with the younger minds. His humility and his vision to make the younger minds as the foundation of future India was what made him to be called as people's president. He also gave India the objective to become a developed country by 2020, and we have strived to make an attempt to achieve it at least half a way through. He was a recipient of 3 of the most India's highest civilian awards, like the Padma Bhushan, the Padma Vibhushan, and the Bharat Ratna. He was also the author of many books like You Are Born to Blossom, The Indomitable Spirit, and Agni Ki Udan, etc. To Kalam, pursuit of science was a great combination of great elation and great despair. He also quotes in his book saying that I don't want to set myself an example to others, but I believe a few readers may draw inspiration and come to experience that ultimate satisfaction, which can only be led in the life of the spirit. Dr. Kalam, through his life history, is continuing to live in the hearts of many Indians and the world, and his life is a remembrance for every young mind to not stop to dream and to take purposeful steps for the betterment of India. I once again thank the organizers and the teachers for giving me this chance to speak. Thank you very much. நன்றி ராதிகா. தன்னம்பிக்கை என்னும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கையின் பாதையில் வெற்றி நடை போடுவார்கள். இப்படிப்பட்ட தன்னம்பிக்கையோடும் வெற்றியோடும் விளங்கிய நம் கலாம் ஐயா நம் கண் முன்னே வந்தால் ஆம் இதோ நம் கண் முன்னே கலாம் ஐயாவாக நம் சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி மாணவி ஜி சரண்யா உயிரறிவியல் துறை மற்றும் ஐயாவை பேட்டி காண்பவராக நம்முடைய மாணவி வி ரேவதி கணிதத்துறை ஒரு உரையாடலாக உங்கள் கண் முன்னே. இன்றைய நாளை சிறப்பு செய்ய ஒரு மாபெரும் தலைவர் நம்மோடு உரையாடுகிறார். அவரை பற்றி கூற வேண்டும் என்றால் இன்று ஒரு நாள் போதாது. மரியாதைக்குரிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாடுகிறார். ஐயா, எங்களுக்கு உங்களிடம் கேட்க சில கேள்விகள். ஐயா, உங்களுக்கு அறிவியல் மீது ஆர்வம் ஏற்பட காரணம்? அருமையான கேள்வி. எனக்கு 10 வயசா இருக்கிறப்போ அறிவியல் ஆசிரியர் சயின்ஸ் டீச்சர் வானத்துல பறவைகளை எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்ப எனக்கு எப்படி வானத்துல பறவைகள் பறக்குது அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு ஐயா எப்படி பறக்குன்னு எனக்கு புரியலைங்க ஐயா நீங்க சொன்னது அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு சரி வாங்க எல்லாரும் பீச்சு கூட்டிட்டு போனாரு. எங்களை பீச்சு கூட்டிட்டு போயிட்டு வானத்துல பாருங்க எப்படி பறவைகள் எல்லாம் பறக்குதுன்னு அருமையா எழுதி கூறினாரு. அப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது நம்மளும் வானத்துல பறக்கணுமே அப்படின்னு. அப்ப அதை நான் குறிக்கோள மனசுல எடுத்துக்கிட்டேன். சரி நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பா வானத்துல பறக்கணும். அதுதான் என் அறிவியலாளர்களோட முதல் தொடக்கமா இருக்கு. அடுத்ததாக ஐயா, உங்களின் வாழ்வில் நடந்த இதுவரை உங்களால் மறக்க முடியாத சம்பவம் என்றால் எனக்கு மறக்க முடியாத சம்பவம்னா நிறைய இருக்குமா. ஆனா குறிப்பா ஒண்ணு சொல்றேன். இந்த போலியோனால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்துட்டீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு செயற்கை காலம் பொறுத்திட்டு இழுத்து கஷ்டமா நடந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. எப்பவுமே எனக்கு ஒரு விஷயம் எப்படின்னா துன்பத்துக்கு துன்பம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த துன்பப்படுறவங்கள நம்ம என்ன பண்ணணும், அந்த துன்பத்தை எடுக்கணும். துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்தப்பா நம்ம என்ன ஆகும், நம்ம அவ்வளவு ஒரு திடமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம். அப்ப சரி நாங்க இந்த மிஷின்ல கார்பன் நிலைகள் ஒண்ணு இருக்கு. அதை வச்சு நாங்க எப்பவுமே ஒரு ரொம்ப லைட் வெயிட் ஒரு 300 கிராம் இருக்கும். அதை வச்சுட்டு நாங்க நிறைய பணிகள்ல பண்ணிருக்கோம். சரி அதை வச்சு நம்ம காய்களுக்கு பொறுத்தினா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வந்து. அப்ப என்ன பண்ணோம், அந்த கார்பன் இலைகள் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு வெறும் 300 கிராம் தான் இந்த செயற்கை காய்கள் பண்ணினோம். அந்த செயற்கை காய்கள் ரொம்ப வெயிட்டா இருக்கும். அவங்களால நடக்க முடியல. இந்த வெறும் 300 கிராம் பண்ணி அந்த குழந்தைகள் ஆடி ஓடி மறக்க முடியாத நிகழ்வு. ஆனந்தம் பேரானந்தமா இருந்தாதான் எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு. நன்றி ஐயா. ஐயா, உலகின் முதல் விஞ்ஞானிகளாக யார்? நான்
கண்டிப்பா நான் இல்ல. அறிவியலோட அடிப்படை என்ன தெரியுமா? கேள்வி கேட்கிற மனப்பான்மை. இப்ப யாரு கேள்வி கேட்கிறாங்க? நீங்க கேட்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி கேள்வி கேட்கறது யாருக்கிட்ட இருந்து ஜாஸ்தியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. குழந்தைங்கன்னா நீங்க எது சொன்னாலும் இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் இப்படி இருக்கு, என்ன எதுக்கு அப்படின்னு கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அறிவியல் பிறக்கிறது வந்து கேள்வி கேட்கிற மனப்பான்மை என்றாலும் அப்ப குழந்தைகள் தான் இந்த உலகத்தில் குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானிகள். அப்படி என்றால் வளரும் இந்தியாவில் மாணவர்களோட பங்கு எப்படி எப்படி சிறப்பான கேள்வி. மாணவர்களை நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா வருங்காலத்துல இந்த துறையை நான் தேர்ந்தெடுக்க போறேன், நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஒரு குறிக்கோளோட இருக்கணும். அந்த குறிக்கோள் ஃபர்ஸ்ட் வந்து குறிக்கோள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குறிக்கோள் இருந்தா மட்டும் போதாது. நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கான முயற்சிகள், அதுக்கான அறிவை, அதுக்கான என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கான முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். முக்கியமான ஒன்றுக்கு மூணாவது கடின உழைப்பு. ரொம்ப மிக கடுமையா உழைச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் நிச்சயமா எடுத்து. நன்றி ஐயா. தற்கால இந்தியாவின் பலம் மற்றும் பலவீனம் அருமையான கேள்வி கேட்கிறீங்களே. பலம் பலவீனம் அருமையான கேள்வி. பலம்னா என்ன? ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு நாட்டோட ஸ்ட்ரென்த் என்ன? மாணவர்கள் மட்டும்தான், இளைஞர்கள் தான். ignited mind, youth which has ignited mind, ignited mind of youth வர ஒரு ஸ்ட்ரென்த் உலகத்துல கிடையவே கிடையாது. So an ignited mind of the youth is that strength of the country. என்ன கேட்டீங்க? பலவீனம். பலவீனம் என்னன்னா குறிக்கோள் இல்லாத நாடுதான். எந்த நாடு குறிக்கோளே இல்ல, லட்சியமே இல்லாத யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தோல்வி நிச்சயம். So a nation without vision is always failure. அதுதான் ஒரு நாட்டோட பலவீனமா நாடு. ஐயா, இறுதியாக வெற்றி அடையும் வழி எதுவென நீங்கள் ரெண்டு விஷயம் சொல்றேன். இவ்வளவு திருப்பி சொல்றீங்களா? அறிவை வளர்க்கிற, அறிவை வளர்க்கும், அனைவருடைய பேச்சையும் கேட்கணும், அனைவருடைய பேச்சையும் கேட்கணும். அடுத்து இரண்டாவது முக்கியமானது வியர்வை 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 வியர்வை. இந்த ரெண்டும் தான் வெற்றியோட தாரக மந்திரம். இந்த ரெண்டை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையை பின்பற்றுறீங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்க மாணவர்களோட வெற்றி நீங்க அடைஞ்சா இந்தியா நிச்சயமாக வல்லரசாகும். என்ன அதுல ஒரு ஐயமே கிடையாது. மாணவர்களுடைய வெற்றி தான் இந்தியாவின் வெற்றி. இந்தியா வல்லரசாகும், கனவு நினைவாகும். நன்றி ஐயா. ஐயா, உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. நீங்கள் கண்ட கனவுப்படியே நிச்சயமாக இந்தியா வல்லரசாகும் என்பது எவ்வித ஐயப்பாடும் இல்லை. நன்றி. இதோ கலாம் ஐயாவை நேரில் பார்த்த அனுபவத்தை நாம் அனைவரும் பெற்றிருப்போம் என நம்புகிறேன். நன்றி சரண்யா ரேவதி. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கினால் கைப்பட வேண்டும், கனவு மேம்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். இதோ எம் கல்லூரியின் சார்பாக நன்றியுரை நபர் இருக்கிறார் திருமதி டி கே சுபாஷினி, உதவி பேராசிரியர், கல்வி அறிவியல் துறை. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் ஆபத்தை பார்க்கிறான், சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை பார்க்கிறான். நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. ஒரு பொன்மொழியை அடங்கிய கிராமத்தில் பிறந்து கிரகத்தை ஆராய்ந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடும் பொருட்டு இவ்விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பகல் என்பது தமிழரின் பண்பு. இறைவன் 2 இடங்களில் வசிக்கிறான், ஒன்று சொர்க்கத்தில், இன்னொன்று நன்றியுள்ள மனிதன் இதயத்தில் என்கிறார் ஐசக். இந்த இனிய வேளையில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு முதுகெலும்பாக செயல்பட்ட தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அசிஸ்ட் உலக சாதன ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் இணையவழி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் மதிப்புக்குரிய பேராசிரியர் என் பஞ்சனம் ஐயா, துணைவேந்தர் பேராசிரியர் வி பாலகிருஷ்ணன் ஐயா பதிவாளர், பேராசிரியர் எம் கோவிந்தன் ஐயா தேர்வு கட்டுப்பாட்டாளர் மற்றும் கல்வியியல் உளவியல் துறை தலைவர், பேராசிரியர்கள் மற்றும் துணைத் தலைவர்களான முனைவர் எம் சௌந்தரராஜன் ஐயா, முனைவர் டி கணேசன் ஐயா, முனைவர் எம் ராமகிருஷ்ணன் ஐயா, முனைவர் எஸ் மணி ஐயா, இந்நிகழ்ச்சியின் அமைப்பாளர்களான முனைவர் ஆர் ராஜேந்திரன் ஐயா, மதிப்பீட்டாளர் மற்றும் நிறுவன அசிஸ்ட் உலக சாதனை நிறுவனம் ஆராய்ச்சி நிறுவனம்
முனைவர் முகமது முகைதீன் ஐயா, தலைவர் மேலாண்மை ஆலோசனை நிறுவனம் சார்ஜா. இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான முனைவர் ராஜ்மால் அம்மா, உதவி பேராசிரியர், ஒருங்கிணைப்பாளர், பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம். இந்நிகழ்ச்சியின் துணை ஒருங்கிணைப்பாளரான முனைவர் பிரேமலதா, உதவி பேராசிரியர், கல்வியியல் துறை, பாரதியார் பல்கலைக்கழகம். முனைவர் மங்கை இணை ஒருங்கிணைப்பாளர், உதவி பேராசிரியர், ஸ்டெல்லா நாச்சினா கல்வியியல் கல்லூரி. தமிழக ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அரசு உலக சாதனை ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்ந்த அனைவருக்கும் சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி சார்பாகவும் என் சார்பாகவும் உளமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து எங்கள் சிஎம்எஸ் கல்லூரி கல்வியியல் தலைவர் திரு கே ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். திரு வேலாயுதம் மணி ஐயா, செயலாளர், சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி அவர்களுக்கு மகிழ்வுடன் எங்கள் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். அடுத்து எமது சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் லியோனார்ட் அசோக் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமிழந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். திருமதி பி ருக்மணி, உதவி பேராசிரியர், கணிதத்துறை ஒருங்கிணைப்பாளர், சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி அவர்களுக்கு நன்றி. மற்றும் என்னுடன் பணியாற்றும் இருபால் உதவி பேராசிரியர்கள், சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி நிர்வாக ஊழியர்கள் மற்றும் பிற கல்லூரி மற்றும் பள்ளிகளை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு அனைவருக்கும் எங்கள் கல்லூரி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய நன்றி. மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தம்மை உயரமாக காட்டிக் கொள்வதை விட தனித்து நின்று உன் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை என்பதற்கென வாழ்ந்து காட்டிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்தநாள் தின விழாவில் பங்கு பெற்று சிறப்பித்து உச்ச நேரத்தில் உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் என் உத்தான நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம். டிஎன்டியு நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைத்து சான்றோர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் என் சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி தலைவர் திரு கே ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் திரு ஆர் வேலாயுதன் மணி ஐயா அவர்களுக்கும், எம் கல்லூரி முதல்வர் முனைவர் லியோனார்ட் அசோக் ஐயா மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு உதவியாக இருந்த டாக்டர் கணேசன், டாக்டர் உஷாராணி உதவி பேராசிரியர், செல்வி சுகந்தி, நூலகர், சிஎம்எஸ் கல்வியியல் கல்லூரி மற்றும் அலுவலக நண்பர்களுக்கும் மற்றும் இருபால் பேராசிரியர்களுக்கும், என் மாணவர் செல்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நன்றி. This is Dr. P. Subramanian. You have done a great job. On behalf of our university, on behalf of the Center for Capacity Building Program for School Teachers, we wholeheartedly thank you for the wonderful program. Thank you, ma'am. Mangai madam. Yeah. Next நாளுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? May I audible to everyone? Hello. May I audible to everyone? Ma'am, your voice is little feeble, ma'am. Could you break out the voice? Yeah. May I audible? Now? A little okay, ma'am. Yeah. The next call, please proceed. Next call, please proceed. Yes. Next காலேஜ் ரெடியா, நீங்க உங்களுடைய பங்களிப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளீஸ். Okay, sure. Good evening to everyone. This is Dr. Gauri, Assistant Professor, Department of Commerce, Rajapalayam Rajus College. I'm so happy to welcome and greet you all for this great event organized by Tamil Nadu Teachers Education University and Assist World Record and TamilAmericaTV. And it's a great pleasure to welcome Dr. Shivashakti ma'am, Dr. Mangai ma'am, and other respected organizing team members of this program. I welcome our principal, Dr. Venkateshwaran sir, program coordinator of our college, Dr. Kalavati ma'am, our faculty members and student friends, I welcome you all. As APJ Abdul Kalam used to say, you were born with wings, don't crawl, learn to use them to fly and fly. And again, he used to quote, don't take rest after your first victory, because if you fail in second, more lips are waiting to say that your first victory was just a luck.
Dr. APJ Abdul Kalam was one of the most distinguished scientists of India, with a unique honor of receiving doctorates from 40 reputed universities and institutions. He had been awarded the civilian awards Padma Vibhushan in 1981 and Padma Vibhushan in 1990, and the highest civilian award, Bharat Ratna, in the year 1997. He is such an amazing, selfless, and hardworking intellectual and profound thinker in the world that ever seen. By this short note of our hero of this event, Dr. APJ Abdul Kalam, now I call Ms. Harini M. of First MCom, Rajapalayam Rajus College, to read the verse about the great visionary tree of APJ Abdul Kalam, sir. Harini? Yes, ma'am. Yeah, Kanna, proceed. Welcome to all. I am Harini. I am studying MCom at Rajapalayam Rajus College, Rajapalayam. கலாமிற்காக ஒரு கவிதை. ஏவுகணை நாயகனே காலமும் சலாம் போடும் காலமையா. ஏவுகணை நாயகனே காலமும் சலாம் போடும் காலமையா. வீசும் காற்றும் உன் புகழை பேசும் பெருமை கொள்கிறது நம்முடைய தேசம். வீசும் காற்றும் உன் புகழை பேசும் பெருமை கொள்கிறது நம்முடைய தேசம். ஒளியாக உமது பொன்மொழிகள் ஒளியாக உள்ளத்தை செதுக்கும். ஒளியாக உமது பொன்மொழிகள் ஒளியாக உள்ளத்தை செதுக்கும். ராமேஸ்வரத்தின் முத்தே தேச மக்களின் சொத்து. ராமேஸ்வரத்தின் முத்தே தேச மக்களின் சொத்து. இளைஞர்களின் எழுச்சியே உள்ளம் ஒன்று இருக்கிறது, அதில் உந்தன் பெயரை ஒலிக்கின்றது கலாம் கலாம். இளைஞர்களின் எழுச்சியே உள்ளம் ஒன்று இருக்கிறது, அதில் உந்தன் பெயரை ஒலிக்கின்றது கலாம் கலாம். கூறினீர்கள் எங்களை கனவு காண, இன்று நாங்கள் கனவு காண்கிறோம் உங்களைப் போல ஒரு தலைவனுக்காக. கூறினீர்கள் எங்களை கனவு காண, இன்று நாங்கள் கனவு காண்கிறோம் உங்களைப் போல ஒரு தலைவனுக்காக. விஞ்ஞான புறா அக்னி சிறகோடு பறக்கிறதே, உந்தன் மனித நேயம் கொண்டு மேகமும் மெய் சிலிர்க்கிறதே. விஞ்ஞான புறா அக்னி சிறகோடு பறக்கிறதே, உந்தன் மனித நேயம் கண்டு மேகமும் மெய் சிலிர்க்கிறதே. உயரம் தொட்டும் உலகம் சுற்றியும் எளிமை மாறவில்லை, உங்களைப் போல இவ்வுலகில் யாரும் இல்லை. உயரம் தொட்டும் உலகம் சுற்றியும் எளிமை மாறவில்லை, உங்களைப் போல இவ்வுலகில் யாரும் இல்லை. கனவு காண சொன்ன இளைஞர் நாயகனே அக்னி சிறகு தந்து அயந்துறங்க சென்றாயோ. கனவு காண சொன்ன இளைஞர் நாயகனே அக்னி சிறகு தந்து அயந்துறங்க சென்றாயோ. சூரியனுக்கு தெரியாது சூரியன் உன் நகல் என்று. சூரியனுக்கு தெரியாது சூரியன் உன் நகல் என்று. அறிவாற்றல், அறிவியலாற்றல், எழுத்தாற்றல், சொல்லாற்றல், செயலாற்றல் நிறைந்த முயற்சியின் முழு உருவமாய் அப்துல் கலாம் அவர்களே. அறிவாற்றல், அறிவியலாற்றல், எழுத்தாற்றல், சொல்லாற்றல், செயலாற்றல் நிறைந்த முயற்சியின் முழு உருவமாய் அப்துல் கலாம் அவர்களே. அசாதாரண சூழ்நிலைகளை சாதகமான சூழலாக்கி சாதனைகள் கண்ட அப்துல் கலாம் அவர்களே. அசாதாரண சூழ்நிலைகளை சாதகமான சூழலாக்கி சாதனைகள் கண்ட அப்துல் கலாம் அவர்களே. சோதனை உன்னை சோதித்து நின்றதும் உந்தன் அறிவியல் சாதித்து வென்றதும் சரித்திரம் சொல்கிறது கலாம் ஐயா, சரித்திரம் சொல்கிறது. சோதனை உன்னை சோதித்து நின்றதும் உந்தன் அறிவால் சாதித்து வென்றதும் சரித்திரம் சொல்கிறது கலாம் ஐயா, சரித்திரம் சொல்கிறது. கடமையே நமக்கு கண் போன்றது என்பதை எடுத்து வைத்தவர் இவரே. கடமையே நமக்கு கண் போன்றது என்பதை எடுத்து வைத்தவர் இவரே. விண்ணை அளக்கலாம், மண்ணை நேசிக்கலாம், அறிவியலை கைக்குள் அடக்கலாம், அன்பால் அனைவரையும் ஈர்க்கலாம், அதுதான் அப்துல் கலாம். விண்ணை அளக்கலாம், மண்ணை நேசிக்கலாம், அறிவியலை கைக்குள் அடக்கலாம், அன்பால் அனைவரையும் ஈர்க்கலாம், அதுதான் அப்துல் கலாம். பிறந்தது இந்தியாவிலே, உழைத்ததும் இந்தியாவிற்காக, மறைந்ததும் இந்தியாவிலே. பிறந்தது இந்தியாவிலே, உழைத்ததும் இந்தியாவுக்காக, மறைந்ததும் இந்தியாவிலே. சிறகின்றி தவித்த பாரத நாட்டிற்கு உங்களின் அக்னி சிறகுகள் தந்தீர். சிறகின்றி தவித்த பாரத நாட்டிற்கு உங்கள் அக்னி சிறகுகள் தந்தீர். இருளில் இருந்த இளைஞர்களின் வாழ்வில் பல எழுச்சி தீபங்கள் தந்தீர். இருளில் இளைந்த இளைஞர்களின் வாழ்வில் பல எழுச்சி தீபங்கள் தந்தீர். விழித்திடும் போது கனவு காண்கிறேன் இரண்டு விழிகளிலும் நீங்கள் தானே ஐயா. விழித்திருக்கும் போது கனவு காண்கிறேன் இரண்டு விழிகளிலும் நீங்கள் தானே ஐயா. வீடு வீடாய் செய்தித்தாள் போட்டவர் ஒரு நாள் செய்தித்தாள் தலைப்பு செய்தியாக மாறலாம் என்பதற்கு நம்பிக்கை கலாம் ஐயா. ஒரு வீடு வீடாய் செய்தித்தாள் போட்டவர் ஒரு நாள் செய்தித்தாள் தலைப்பு செய்தியாக மாறலாம் என்பதற்கு நம்பிக்கை கலாம் ஐயா. ஏவுகணை நாயகனே ஏங்குகிறோம் மீண்டும் நீங்கள் ஒருமுறை பிறந்து வர. ஏவுகணை நாயகனே ஏங்குகிறோம் மீண்டும் நீங்கள் ஒருமுறை பிறந்து வர. கடலில் படகோட்டும் தந்தையின் மகன் விண்ணில் செயற்கைக்கோளை விதித்தது அப்துல் கலாமின் சாதனை. கடலில் படகோட்டும் தந்தையின் மகன் விண்ணில் செயற்கைக்கோளை விதித்தது அப்துல் கலாமின் சாதனை. 1000 வருடம் ஆனாலும் உங்களின் வரலாறு மறைய போவதில்லை.
1000 வருடம் ஆனாலும் உங்களின் வரலாறு மறையப் போவதில்லை. குழந்தை போல் சிரித்திடுவாய், மனதில் உள்ளதை பேசிடுவாய். குழந்தை போல் சிரித்திடுவாய், மனதில் உள்ளதை பேசிடுவாய். கனவு காணுங்கள் என்று கூறிய கதாநாயகனே, என்றும் எங்கள் இதய சிம்மாசனத்தில் பெரிய இடம் உண்டு. கனவு காணுங்கள் என்று கூறிய கதாநாயகனே, என்றும் எங்கள் இதய சிம்மாசனத்தில் பெரிய இடம் உண்டு. அக்டோபர் 15 விஞ்ஞான உலகத்திற்கு வந்த வரப்பிரசாதம். ராமேஸ்வரத்தில் பிறந்து விஸ்வரூபம் எடுத்த மாமனிதர். உங்கள் புகழை போற்ற என் கவிதை வரிகளே பற்றவில்லை. அக்டோபர் 15 விஞ்ஞான உலகத்திற்கு வந்த வரப்பிரசாதம். ராமேஸ்வரத்தில் பிறந்து விஸ்வரூபம் எடுத்த மாமனிதர். உங்கள் புகழை போற்ற என் கவிதை வரிகளே பற்றவில்லை. நன்றி. Thank you, Harini. It was so great, nice presentation. Your words was literally awesome. Thank you so much. And next comes our second MCOM student, Mr. Shivagurunathan, to say a story on the great legend, Sri APJ Abdul Kalam. நன்றி மேம். இங்க வந்திருக்கும் அனைத்து சிற்பிகளுக்கும், சிற்பிகளை சிறையாக வடிக்கப்படக்கூடிய இருக்கும் மாணவர்களுக்கும் என் இனிய இரவு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நைட்டு தூங்குற டைம்லையா, சரி ஒரு ஸ்டோரியோட நம்ம ஆரம்பிப்போம். இங்க உலகத்துல எல்லா பேர்ட்ஸும் இருக்கு. அதாவது கழுகு, காக்கா, குருவி எல்லா பேர்ட்ஸும் இருக்கு. நம்ம வந்து ஒரு முக்கியமா ஏன் கழுக சொல்றோம்னா, அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்றேன். ஒரு நாளைக்கு எல்லா பறவையும் கேட்டுட்டு இருக்கேன். ரெஸ்ட் எடுக்கிற டைம் இருட்டாகுது. அப்போ வந்து எல்லா பறவையும் அவங்க கூட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா கழுகு மட்டும் மேல வானத்துல பறந்துட்டு இருந்தாங்க. எல்லா பறவையும் பார்த்து சொல்லணும், நீ ஏன் மேல பறந்துட்டே இருக்க, ரெஸ்ட் டைம் தானே, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானு. அதெல்லாம் கழுகு கண்டுக்கிடவே இல்லை. ஓகே, நீங்க பாட்டு சொல்லுங்க, நான் பண்றதை பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு நல்லா ரெயின் மழை நல்லா பொழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ பார்த்து எல்லா பறவையும் அவங்க கூட்டுக்கு போயிட்டாங்க. பட் கழுகு வந்து அதோட ஒர்க்கை அது கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்துச்சு. பறக்க 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 நார்மலா பறக்கிறதோட மழை பெய்யும் போது அது வந்து டபுள் மடங்கு எஃபர்ட் போட்டு அது பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து ஒன் டே அது வந்து மேகத்துக்கு மேல பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதோட எஃபர்ட் மூலமா அது வந்து மேகத்துக்கு மேல பறக்க ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் அந்த கழுவோட இடத்த யாரும் பிடிச்சது இல்லை, பிரிக்க போறதும் கிடையாது. அதோட எஃபர்ட் போட்டதுனால அது வந்து அது மேல போச்சு. அண்ட் அது அவங்கள டிக்ரீஸ் பண்ண, அதாவது அதை டவுன் பண்ண நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஏன் பண்ற, ஏன் இருக்குன்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கலாம். பட் அது முயற்சினால மட்டும்தான் அது மேல போச்சு. ஓகே, முயற்சி செய்வனை கூலிதம், அந்த இதோட நான் தொடங்குறேன். ஏபிஜே அப்துல் கலாம் அவரை பத்தி சொல்ல வார்த்தைகள் பத்தாது, இருந்தாலும் என்னால் முடிந்ததை சொல்லிவிடுகிறேன். எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் இது மாதிரி பேசிட்டீங்க. ஏபிஜே அப்துல் கலாம் என்னென்ன பண்ணாங்க, ஜனாதிபதியா இருந்தாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அவங்கள வச்சு நான் கத்துக்கிட்ட ஸ்டோரி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க. காலையில 4 மணிக்கு தினசரி எந்திரிச்சு கோயிலுக்கு போய் மேக்ஸ் படிப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க மேக்ஸ் படிக்கிறதுக்காண்டி கோயிலுக்கு போனவங்க. ஓகேவா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம படிப்பு கத்துக்கணும்னா அங்க மதம் தடை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அவர் நான் கத்துக்கிட்ட பாடம் அது ஒண்ணு. அதுக்கடுத்து டெய்லி நியூஸ் பேப்பர் போடுவாங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் நம்ம உழைச்சுதான் படிக்கணும் அப்படின்னு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உழைக்கணும் அந்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஓகே, அது எனக்கு மோட்டிவேஷனா இருந்துச்சு. அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து அவங்க டீச்சர் சிவசுப்பிரமணியம், அவங்ககிட்ட படிக்கணும். அதாவது அவங்க முஸ்லீம், இந்து அந்த பிரிவினை கிடையாது. இவன் ஸ்டூடெண்ட், நான் டீச்சர், நான் கத்துக்க கொடுக்க போறேன், அவங்க கத்துக்கிட போறாங்க. இங்க வந்து மதமோ மற்ற இதவோ இடையூறு கிடையாதுன்னு அவங்க முறிச்சு காட்டினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. செகண்ட்ஸ். தேர்டு வந்து அவங்க நியூஸ் பேப்பர் போடும்போது நான் வேலை பார்த்து படிக்கிறது, எப்படி சொல்றது, என் லைஃப் நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி. ஏன்னா ஏழை குடும்பத்துல இருந்து பிறந்தவங்க. அது ஒண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, அவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு கேண்டீன் ஃபீஸ் கட்ட முடியாது. 18 ரூபா. அதாவது முஸ்லீம், அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நான்வெஜ்னா 18, வெஜ்னா 14. சரி, ஓகே, தன் குடும்ப சூழ்நிலைக்கான மனதில் கொண்டு அவங்க வந்து 14 ரூபா கட்டி வெஜ்ஜு சாப்பிட்டாங்க. அதுவும் அவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்க அக்காவோட நகையை விற்று தான் அவங்க படிச்சாங்க. இதெல்லாம் மனசுல வச்சு அவங்க படிச்சு நிறைய தோல்விகள் வந்தாலும் அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு, 1000 பேர் சொன்னாங்க இந்த மாதிரி தோல்விலாம் வருது, உனக்குலாம் எப்படி கிடைக்க முடியும், படிக்க முடியும், நிறைய பேர் ஆசிரியர் சிவசுப்பிரமணியம் அவங்களோட மனைவியே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்கல எடுத்துக்கலாம். அந்த கழுகு போல தன் முயற்சியை விடாம கடைசி வரைக்கும் போராடினதுனால அவங்க இன்ன வரைக்கும் இப்ப நம்மளால் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இன்ன வரைக்கும் நம்ம நாட்டுல இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவர் சாதிச்ச அளவுக்கு யாரும் இங்க வரைக்கும் சாதிச்சதுல சாதிக்க போறாங்கன்னா அவர் பிறந்து வரணும். இல்லைன்னா அவர் மோட்டிவேஷனா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்லாம், அவர் கனவு கண்ட மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் ட்ரை பண்ணணும். அவரை வச்சு ஒரு சின்ன ஒரு கிறுக்கு எழுதியிருக்கேன். அதாவது எனக்கு தெரிஞ்சதுல அதை ரீட் பண்றேன். முடிஞ்சா அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அல்லச்சிறந்த அறிவுக்கடலை தேடி, அல்லச்சிறந்த அறிவுக்கடலை தேடி, இப்பொருள் அறிந்து சொல்லுதல் ஞானம், இப்பொருள் அறிந்து சொல்லுதல் ஞானம், துள்ளி எழுந்து தினசரி வீசி, துள்ளி எழுந்து தினசரி வீசி, இல்லம் முழுவதும் வரி வசூல் செய்து, இல்லம் முழுவதும் வரி வசூல் செய்து,
கல்வி கற்றிட காலை இறைவனடி நாடி, கல்வி கற்ற காலை இறைவனடி நாடி, லாபம் என்பது கல்விதான் என உணர்ந்து, லாபம் என்பது கல்விதான் என உணர்ந்து, இனி நம் கையில் இந்தியா, இனி நம் கையில் இந்தியா, அந்நிய நாட்டவர் ஆயுதங்களுக்கு சவால் விட்டவர் யார்? அந்நிய நாட்டவர் ஆயுதங்களுக்கு சவால் விட்டவர் யார்? ஆன்சர் இருந்தா ரிப்ளை பண்ணுங்க. மகிழ்ச்சி. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அமைக்கு நன்றி கூடி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Shivagurunathan. It's a great motivation and inspiration. And it was so interesting that you have delivered a biography of a missile man of India in a very interesting way. Our first student, Kalishwari, will take over the session to present her content. Welcome, Kalishwari. Thank you, ma'am. Ma'am, 1 second, ma'am. Screen is not presenting. Ma'am, can you hear me? Yeah, ma'am. Okay, ma'am. Take your time. Ma'am, can you see my screen, ma'am? Yes, it is visible, ma'am. Okay, thank you, ma'am. Yeah. Pleasant evening, everyone. One and all present here. First of all, I thank my colleagues for giving me this opportunity to talk about the great leader, Dr. APJ Abdul Kalam. இந்தியாவின் ஏவுகணை நாயகன், இளைஞர்களின் எழுச்சி நாயகனாய் இப்படி பலராலும் போற்றப்படுபவர் தான் அபுல் பக்கர் ஜலாலுத்தீன் அப்துல் கலாம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பிறகு உலகம் அறிந்த உத்தம தலைவர். இவரின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்துல் கலாம் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு வளர்ந்தவர் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்துல் கலாம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் தான். அவர் சின்ன பையனா இருக்கும்போது காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு கோவிலுக்கு போவாராம். ஏன் அப்படின்னா காலையில 4 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் கோவில்ல கணக்கு பாடம் சொல்லி தருவாங்க. அது இலவசமா சொல்லி தரதுனால அதை படிக்கிறதுக்காண்டி அப்துல் கலாம் சார் கோவிலுக்கு செல்வாங்க. அதுக்கப்புறமேட்டு காலையில 5:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தொழுகுவாங்க. அதுக்கப்புறமா ரயில்வே ஸ்டேஷன், ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்ல காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணி, அங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு வீடா போய் நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கப்புறமா அவங்க வீடு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு போவாங்க. அதுக்கப்புறமேட்டு சாயங்காலம் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் காலையில போய் நியூஸ் பேப்பர் போட்டாங்களோ அந்தந்த வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க மணி கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்துல் கலாம் சார் படிக்க உட்காருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் எல்லா வீட்லயும் கெரோசின் லேம்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டியூப் லைட்ஸ் அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்காது அந்த காலத்துல. அதனால கெரோசின் லைட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்துல் கலாம் சாரோட குடும்பத்துல ரொம்ப வறுமையான குடும்பம்ங்கிறதுனால அந்த கெரோசின் வாங்குற அளவுக்கு கூட அவங்க வீட்டுல அந்த அளவுக்கு வசதி இருக்காது. வாங்குவாங்க, அது சிறிதளவு தான் அந்த மாதிரி பயன்படுத்துற மாதிரி தான் இருப்பாங்க. சோ அவங்க அந்த மாதிரி கெரோசின் தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு அவங்க அம்மா சாயங்காலம் 8 மணி வரைக்கும் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க கெரோசின். அதுக்கப்புறமேட்டு கெரோசினை எடுத்து வச்சிருவாங்க அந்த லேம்ப். அது வரைக்கும் தான் அப்துல் கலாம் சாரால படிக்க முடியும். அதனால இந்த விஷயம் தெரிஞ்சவர் அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி 8 மணி வரைக்கும் தான் பண்றீங்களுக்கு, நல்லா படிக்கிற பையன், அவனுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அதனால அவங்க அம்மா அனுமதி கொடுக்கறாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் அப்துல் கலாம் சார் படிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுனால அந்த கெரோசின் லைட்ல
சார் 11 மணி வரைக்கும் படிக்கிறாங்க. இப்படியுமா தான் கஷ்டப்பட்டுதான் அப்துல் கலாம் சார் அவங்களோட ஸ்கூலிங்ஸ கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க காலேஜ் சேர்றாங்க. திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ்ல அவங்களுக்கு சீட் கிடைக்குது. ஆனா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு வசதி கிடையாது. அதனால அவங்களோட அக்கா கையில இருந்த வளையல வித்துதான் அவங்க வந்துட்டு காலேஜ் சேர்றாங்க. இந்த கஷ்டத்துலயே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கணும்னா அங்க சாப்பிடுறதுக்கு ஹாஸ்டல்ல தான் சாப்பிடணும். ஒரு மாசத்துக்கு ஹாஸ்டல்ல சாப்பிடுறதுக்கு எவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க நான்வெஜ்னா 18 ரூபா, வெஜ்னா வந்துட்டு 14 ரூபா. இந்த குடும்ப கஷ்டமான சூழ்நிலையில அதனால வந்துட்டு 4 ரூபாய் சேவ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் தான் அப்படிங்கிறதுனால அப்துல் கலாம் சார் வந்துட்டு வெஜ் தான் சாப்பிட்டாங்க. அவங்களோட டில் ஹிஸ் லாஸ்ட் பெர்த் அவங்க வந்துட்டு வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அங்க குடும்ப சூழ்நிலையால கஷ்டப்பட்டு அவங்க நான்வெஜ் சாப்பிடாம இருந்ததுனால அவங்க முஸ்லீமா இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் அவங்க வந்துட்டு வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. இப்படியேதான் கஷ்டப்பட்டு படிச்சு வளர்ந்தாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கே ஒரு சமயத்துல வந்துட்டு தனுஷ்கோடியில ஏற்பட்ட புயல் காரணத்தினால ராமேஸ்வரத்துல கரைகள் எல்லாம் அடிச்சு அவங்க வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாமே அடிச்சு செல்லப்பட்டுருச்சு. அதனால அவங்களால வந்துட்டு அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாமே உடனே வந்துட்டு அப்துல் கலாமுக்கு இந்த மாதிரி தகவல் தெரிவிச்சுட்டாங்க. உடனே இங்க கிளம்பி வர சொல்லி. அப்பன்னு பார்த்து அப்துல் கலாம் சார் கையில வந்துட்டு பணம் எதுவுமே அவங்களால இங்க முடியல. என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால அவங்க வந்துட்டு ஒரு புக்கை எடுத்துட்டு போய் புத்தக கடையில கொண்டு போய் விக்கிறதுக்காண்டி போறாங்க. புத்தக கடையில கொண்டு போய் அது வந்துட்டு அவங்க பரிசா வாங்கின புக்கு. அதை கொண்டு போய் விக்கிறதுக்கு போறாங்க. விற்க போகும்போது அங்க இருக்கிற கடைக்காரர் அந்த புக்கை பார்த்துட்டு இது என்னப்பா நீ பரிசு வாங்கின புக்கா இருக்கே, அதுவும் மிக சிறந்த பேராசிரியர் ஒருத்தர் நீ சிறந்த மாணவன்னு கையெழுத்து போட்டு கொடுத்த புக்கை விக்கிறியே, இது எதுக்குப்பா அப்படி விக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கரையில வந்துட்டு அடிச்சு வீட்டுல எல்லாரும் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் போகணும் உடனே, அதனால எனக்கு கையில காசு இல்லாதனால நான் விற்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. விற்க வந்தது சொல்லும் போது சரி உனக்கு ஊருக்கு போறதுக்கு எவ்வளவு பணம் ஆகும் அப்படின்னு நீ சொல்லு, நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 60 ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொன்னதும் அப்துல் கலாம் சார் கிட்ட அந்த புக்கை வாங்கி வச்சுட்டு 60 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஊருக்கு போயிட்டு வந்ததும் அந்த 60 ரூபாவை திருப்பி கொடுத்துட்டு அந்த புக்கை கலாம் சார் வந்துட்டு வாங்கிட்டாங்க. இப்படிமா தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு அங்க சொல்றாங்க நீங்க 150 பேரை இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது கலாம் சார் சொல்றாங்க என்னோட ஃபேமிலில இருந்து 22 பேரும் இந்திய இளைஞர்கள் ஒரு 100 பேரும் வருவாங்க என்னோட சார்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற பாதுகாப்பு படையினர் சொல்றாங்க இந்திய இளைஞர்கள் 100 பேர் அனுமதிக்கிறதுக்கு எங்களுக்கு புரோட்டோகால்ல ரூல்ஸ் இல்ல, அதனால அவங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக உடனே அப்துல் கலாம் சார் சொல்றாங்க இந்திய இளைஞர்களை நீங்க அனுமதிக்கல அப்படின்னா என்னால அந்த பதவியை ஏத்துக்கவே முடியாது, எனக்கு அந்த பதவி வேண்டாம் அப்படின்னு உடனே சொல்லிடுறாங்க. இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்திய இளைஞர்கள் மேல அதிக நம்பிக்கையும் பற்றும் பாசமும் எல்லாமே வச்ச முழு நம்பிக்கையும் வச்சிருந்த ஒரே தலைவர் அப்படின்னா அது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அதுக்கப்புறமேட்டு அப்துல் கலாம் சார் ஜனாதிபதியா பதவி எடுத்துட்டாங்க. ராஷ்டிரபதி பவனுக்கு போறாங்க. போகும்போது அவங்க கையில 2 பெட்டிகளை கொண்டு போறாங்க. 2 பெட்டிகளை கொண்டுட்டு ராஷ்டிரபதி பவன்ல உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு உள்ள போறாங்க. உள்ள போகும்போது அங்க வேலை பார்க்கிற பணியார் அவங்க வேகமா அப்துல் கலாம் சாரோட ஷூவை கழட்டி வைக்கிறதுக்கு ஓடி வர்றாங்க. கலட்டுறாங்க. நீ எதுக்கு இந்த வேலையை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் அவர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா இதுதான் என்னோட பணி, இங்க வேலை பாக்குறவங்களோட ஷூவை கழட்டி வச்சு அவங்கள ஷூவை மாட்டி விட்டு பாலிஷ் பண்றது, இந்த மாதிரி வேலைதான் என்னோட வேலை, இதுதான் நான் பாக்கணும், அதனாலதான் நான் கலட்டுறேன் அப்படின்னு சொன்னோடனே இதை நீ செய்யக்கூடாது, இது என்னோட வேலை, இதை நான் தான் பாப்பேன், யூ ஆர் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஐயா இப்பதான் முறையா ராஷ்டிரபதி பவனுக்கு நீங்க இப்பதான் பதவியேற்க வந்திருக்கீங்க, பதவியேற்க வந்த உடனேயே என்னோட பதவியை தான் காலி செய்யணுமா, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அப்துல் கலாம் சார் சொல்றாங்க நான் உனக்கு இந்த வேலை இல்லைன்னு தான் சொன்னேன், நீ போய் தோட்டத்துல இருக்கிற செடிங்களுக்கு எல்லாம் நீர் பாய்ச்சு, அதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் அனுப்பிட்டாங்க அவங்கள. அதுக்கப்புறமேட்டு அப்துல் கலாம் சார் ஒரு ஸ்கூலுக்கு
விசிட் போகும்போது அது வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல். அங்க வச்சு ஒரு அங்க ஒரு பொண்ணுங்க கிட்ட வந்துட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. ஐஸ்வர்யா ராயே உலக அழகிங்கிற பட்டத்தை பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு கேக்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் சார் கேட்ட கொஸ்டினுக்கு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க ரொம்ப அழகான பொண்ணு, அதனால வந்துட்டு அவங்க பரிசு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, அதனால அவங்க பரிசு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்துட்டு சொன்னாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு, ஐயா நான் அந்த போட்டிக்கு நான் போகல, அதனாலதான் அந்த பொண்ணு வந்து பரிசு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அந்த இடத்துல அப்துல் கலாம் சார் எழுந்து நின்று, இதுதான் நான் கேட்ட பதில், திஸ் இஸ் அ ரைட் ஆன்சர் அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே பொண்ணுங்களுக்கு அந்த ஸ்பிரிட் இருக்கணும், எதா இருந்தாலும் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அப்துல் கலாம் சார் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்துல் கலாம் சார் வந்துட்டு பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அங்க அங்க பத்திரிகையாளர்கள்லாம் வந்துட்டு அப்துல் கலாம் சார இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு சமயம் வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கும் போது, நீங்க வந்துட்டு செஞ்ச சாதனையிலேயே சிறந்த சாதனைனா எது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் கிட்ட கேட்கும்போது, அப்துல் கலாம் சார் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்க வந்துட்டு நேஷனல் ஆந்தம் பாடும்போது எல்லாரும் எழுந்து நின்று நேஷனல் ஆந்தம் பாடிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு ஸ்கூல்ல கடைசி வரிசையில இருந்த சில பசங்களால மட்டும் எழுந்து நின்று நேஷனல் ஆந்தம் பாட முடியல. ஏன் நேஷனல் ஆந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அங்க போய் அங்க இருக்கிற பசங்க கிட்ட, எதனால நீங்க சரியா எந்திச்சு பாட முடியல அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க கால்ல போலியோ அட்டாக் வந்துட்டு தாக்கப்பட்டதுனால அவங்களால சரியா எழுந்து நின்று நேஷனல் ஆந்தம் பாட முடியல அப்படின்னு சொல்லவும், உடனே அப்துல் கலாம் சாருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உடனே அவரோட ஆராய்ச்சி நிலையத்துக்கு உடனே வந்து அங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க போட்டிருக்க செயற்கை கால்கள் வந்துட்டு 4 கிலோ எடையுள்ள செயற்கை கால்கள். அதனால அவங்களால எழுந்து நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதெல்லாம் புரிஞ்சுட்டு அப்துல் கலாம் சார் வேகமா வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. செயற்கை கால்களை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. விமானம் தயாரிக்கிறதுக்கு ஒரு பொருளை பயன்படுத்தி 400 கிராம் எடையுள்ள ஒரு செயற்கை கால்களை இது பண்ணி ரெடி பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கவும் எந்திரிச்சு நிக்க முடியாத ஒரு அந்த குழந்தைங்க துள்ளி குதிச்சு சந்தோஷப்பட்டாங்க. அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுதான் நான் செஞ்சதுலயே சிறந்த சாதனையா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜனாதிபதியா இருக்கும்போது இன்னொரு ஸ்கூலுக்கு போறாங்க. இன்னொரு ஸ்கூலுக்கு போனப்ப அங்க இருக்கிற பிள்ளைங்க கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, இந்தியாவுக்கு எதிரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய ஆன்சர்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்னேகா, அவங்க சொல்லியிருக்காங்க, இந்தியாவிற்கு முதல் முக்கிய எதிரி யாருன்னா வறுமையும் பஞ்சமும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் அப்துல் கலாம் சாருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க, இக்னைட் மைட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்ல வந்துட்டு வறுமையை பத்தி எழுதியிருக்காங்க. அந்த புக்கை நான் ஸ்னேகாக்கு டெடிகேட் பண்றேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜனாதிபதியா இருக்கும்போது ஒரு தடவை வந்துட்டு ஜனாதிபதி மாளிகையை விசிட் பண்றதுக்கு வந்துட்டு ஜார்ஜ் புஷ் வந்திருக்காங்க. ஜார்ஜ் புஷ் வந்திருக்கும் போது அங்க இருக்கிற கார்பெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இது ரொம்ப பழமையாயிருச்சு, இது எல்லாமே நீங்க மாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது, ஐயா நீங்க மன்னிச்சுக்கோங்க, இது வேணா உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பழமையான கார்பெட்ஸா இருக்கலாம், ஆனா இது எங்க நாட்டுக்காக போராடின பல தியாகிகள், மகான்கள், மனிதர்களோட காலடிப்பட்ட வந்து கார்பெட்ஸ், இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா எங்களால மாத்திர முடியாது, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பொக்கிஷம் மாதிரி, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்திரா காந்தி அவர்கள் வந்துட்டு ஜனாதிபதியா இருக்கும்போது அப்துல் கலாம் சார் வந்துட்டு அப்ப வந்துட்டு விஞ்ஞான ஆராய்ச்சி நிலையத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விஞ்ஞான ஆராய்ச்சி நிலையத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. மீட்டிங் வச்சிருக்கும் போது அப்போ வந்து ஒரு மீட்டிங்ல சொல்றாங்க, இந்திய காண்டி ஏதாவது புதுசா கண்டுபிடிப்பு நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே எல்லாருமா சேர்ந்து SLV ராக்கெட் அதை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பணி நடந்துட்டு இருக்கும் போது அப்துல் கலாம் சாரோட அப்பா இறந்துடுறாங்க. இறந்த உடனே வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அப்துல் கலாம் சார் வந்து இருக்க எல்லா சடங்கையும் செஞ்சுட்டு உடனே வந்து அவங்களோட
பணியை தொடங்கிட்டாங்க. மறுபடியும் அந்த பணியில தொடங்கி அந்த பணியை செஞ்சுட்டு இருக்க கொஞ்ச நாள்லயே மறுபடியும் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்து போனது மறுபடியும் அந்த சடங்கை வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வந்து அந்த பணியை மறுபடியும் தொடங்கிட்டாங்க. பண்ணவும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த SLV ராக்கெட்டோட அந்த ஒர்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆகும். அதுக்கப்புறமேட்டு எல்லாருக்கும் ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. கண்டிப்பா இதுல நம்ம வெற்றி பெற்று ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் எல்லாருக்குமே வந்ததுனால மறுபடியும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் கொஞ்ச நாள் அது போயிட்டு இருக்கும் போது அப்துல் கலாம்க்கு எந்த காலேஜ் படிக்கிறதுக்கு வளையல வித்து கொடுத்த ஒரு அக்கா இருக்காங்களோ அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இறந்து போகவும் இவங்க வந்து அதுக்காகவும் வந்துட்டு எல்லா சடங்குகளையும் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் தன்னோட பணியை தொடங்க போய் அதுல மறுபடியும் இத்தனை கஷ்டம் வந்தாலும் அது எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு மறுபடியும் SLV ராக்கெட் அந்த பணியை தொடங்கினா அதுல வெற்றி பெற்றாங்க. விண்வெளிக்கு போய் அந்த அதையே கிழிச்சு அந்த விண்கலம் வந்து பறந்தது. அதுக்கப்புறமேட்டு ஜனாதிபதி வந்து பதவியில இருந்து விலகி வெளியில வரும்போது அப்துல் கலாம் சார் வந்து எந்த 2 பெட்டிகளை தன் கையில கொண்டு போனாங்களோ அதே 2 பெட்டிகளை கொண்டுட்டுதான் திரும்பி வந்துட்டு வெளியில வராங்க. அப்படி வெளியில வரும்போது அந்த தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருந்த தோட்டக்காரர் வந்துட்டு அங்க கிட்ட போயிட்டு இந்த பெட்டி மேல தண்ணியை தொளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் கேட்டிருக்காங்க. ஐயா எதுக்கு தொளிக்க சொல்றீங்க? வந்துட்டு தண்ணி தொளிச்சோன்னா நீங்க ஏதாவது முக்கியமான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் நனைஞ்சு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் சார் சொன்னாங்க, நான் இந்த ஜனாதிபதி மாளிகைக்குள்ள வரும்போது இந்த 2 பெட்டிகளோட தான் வந்தேன். வெளியே போகும்போது இந்த ஜனாதிபதி மாளிகையோட தூசி கூட என் பெட்டி மேல இருக்கக்கூடாது, அது கூட இழாம தான் நான் போகணும், அதனால நீ தண்ணி தொளி அப்படின்னு சொன்னதும் தண்ணி தொளிக்கிறாங்க. அந்த 2 பெட்டிகளும் அதோட தான் வந்துட்டு அப்துல் கலாம் சார் போனாங்க. இதன் மூலமா ஒரு உண்மையான நேர்மையான கண்ணியமான ஒரு மனிதரோட வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா வேர்ட்ஸ் ஆஃப் கலாம். சில அப்துல் கலாமோட மோட்டிவேஷனல் குவேட்ஸை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். நெவர் இக்னோர் யுவர் மதர். எந்த சூழ்நிலையிலையும் எப்பவும் நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பும் பாசமும் கொடுக்கறது இந்த உலகத்துல ஒரே ஒரு ஜீவனா அது அம்மா தான். அவங்கள எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, who loves you, care for you and miss you because one day you might wake up from your sleep and realize that you lost moon will counting the suns அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்ட் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெஸ்பெக்ட் இஸ் லைக் எ மிரர். The more you show it to others, the people more they will reflect back. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் ரெஸ்பெக்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா, if you get ignored once, take the hint and never both that person again. Self-respect is more important than someone's reply and attraction. நம்ம எப்பவுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷன் நம்மளை மதிக்கலையா நம்மளும் அதை கண்டுக்கவே கூடாது, அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களோட அட்டென்ஷனுக்காகவும் ரிப்ளேஸ்காண்டி நம்ம என்னைக்குமே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் தட் யூ நெவர் கெட் angry, upset or irritated with each other. It's how fast you resolve it and bounce to back normal. நம்ம எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் நம்ம கடைசி எவ்வளவு சீக்கிரமா நம்ம சேர்ந்து இருக்கோம் அப்படிங்கறதுல ஒரு பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அடுத்து சொல்லியிருக்காங்க. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படின்னா, one best book is equal to 100 good friends, but one friend is equal to a library அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Old friends are gold friends, new friends are diamonds. If you get a diamond, don't forget the gold, because only gold can hold a diamond. Sometimes it is better to bunk a class and enjoy with friends, because now when I look back, marks may never make me laugh, but memories do அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஆட்டிடியூட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆட்டிடியூட் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் பேட்ஸ் ஃபைண்ட் ஷெல்லர் டியூரிங் எ ரெயின், பட் த ஈகிள் அவாய்ட்ஸ் த ரெயின் பை
flying above the clouds because the problems are common but attitude made the difference. எல்லாருக்குமே இந்த இது தெரியும். என்னைக்குமே நம்ம கழுகு மாதிரி இருக்கணும். மத்த பறவைகள் எல்லாம் வந்துட்டு மழை பெய்யும் போது எங்க ஒதுங்கலான்னு தான் பார்க்கும். ஆனா கழுகு மட்டும்தான் இந்த மழையை ஃபேஸ் பண்ணி நம்ம எப்படி மேல போனா நம்ம இதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும். இதுலதான் நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட ஆட்டிடியூட்ஸுமே இருக்கு. அதுக்கப்புறமேட்டு கேரக்டர் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேரக்டர் இஸ் லைக் அ ட்ரீ and reputations like a shadow. The shadow is what we think of it. The tree is the real thing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அப்செட்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, when you are upset unfortunately no one notice your tears, no one notice your sadness, no one notice your pain. This is the time when you have to recollect your power. Remember that life is greatest lesson are usually learned at the worst time and from worst mistake அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது யாரும் நம்மளோட சோகத்தை பார்க்க மாட்டாங்க, நம்மளோட பெயினை பார்க்க மாட்டாங்க, நம்மளோட டியர்ஸ் எதையுமே பார்க்க மாட்டாங்க. நம்ம கஷ்டத்துல இருக்கும்போதுதான் நம்மளோட பவரை நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியும். அப்பதான் நம்மளோட தைரியத்தோட நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கஷ்டமா அப்செட்டா இருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம ஒடிஞ்சு போய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்ஃபிடன்ஸ் does not come when you have all the answers, but it comes when you ready to face the questions. நம்ம ஆன்சர் சொல்றதுக்கு ரெடியா இருக்கும்போது வர்றது கான்ஃபிடன்ஸ் இல்ல, நம்ம எப்ப கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோமோ அதுதான் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேர்ன் டு இக்னோர் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஹவு டு பி அ ஹாப்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இக்னோர் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. who thinks they know more about you than you do. நம்ம அவங்களுக்கு நம்மளை பத்தி, யாருக்கு நம்மளை பத்தி அதிகமா தெரியும் நம்ம செய்யறத விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. weak people revenge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. strong people forgive, intelligent people ignore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if you want to shine like a sun first burn like a sun அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு ஸ்டாப் கம்பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒண்ணு. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ், நோ ஒன் கேன் பிளே யுவர் ரோல் பெட்டர் தென் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நம்மளோட ரோலை நம்மளை தவிர வேற யாராலும் சரியா செய்யவே முடியாது. அதனால உங்களை மத்தவங்க கூட எப்போதும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு வந்துட்டு அப்துல் கலாம் சார் சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி, kill the tension before it kills you, reach your goals before goals kick you, and finally live your life before life leaves you. If you work hard, your success is waiting for you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா அப்துல் கலாம் சாருக்காக நான் எழுதின சின்ன கவிதையோட என்னோட உரையை முடிச்சுக் கொள்கிறேன். கலாமிற்காக ஒரு கவிதை. ராமேஸ்வரத்தில் பிறந்து விஸ்வரூபம் எடுத்த மாமனிதர், ராமேஸ்வரத்தில் பிறந்து விஸ்வரூபம் எடுத்த மாமனிதர், மாணவர்களின் எழுச்சி நாயகனாய் திகழ்பவர் கலாம், மாணவர்களின் எழுச்சி நாயகனாய் திகழ்ந்த கலாம், குழந்தைகள் மனதில் கனவு விதையை விதைத்த எங்கள் ஆசை நாயகன் கலாம், குழந்தைகள் மனதில் கனவு விதையை விதைத்த எங்கள் ஆசை நாயகன் கலாம். வீசும் காற்று கூட என்றென்றும் உன் புகழ் பேச, வீசும் காற்று கூட என்றென்றும் உன் புகழ் பேச, நீங்கள் பெற்ற பட்டங்களும் பெருமைகளும் பல, நீங்கள் பெற்ற பட்டங்களும் பெருமைகளும் பல, அழகிய மொட்டுக்களா இருக்கும் மாணவர்களிடையே, அழகிய மொட்டுக்களா இருக்கும் மாணவர்களிடையே கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் என்று, கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் என்று இந்திய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்ட நீங்கள், இந்திய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்ட நீங்கள், இந்த நாடு வளரும் வேளையிலே, இந்த நாடு வளரும் வேளையிலே, சற்றும் எதிர்பாரா நொடியிலே, சற்றும் எதிர்பாரா நொடியிலே அனைவரையும் வருத்தத்தில் வாடவிட்டு, அனைவரையும் வருத்தத்தில் வாடவிட்டு அந்த இறைவனின் மடியில் துயில சென்றதேனோ, அந்த இறைவனின் மடியில் துயில சென்றதேனோ, பல நூறு ஆண்டுகள் ஆனாலும்
பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் என்றென்றும் உன் பெயரை மறவதில்லை என் நெஞ்சம். என்றென்றும் உன் பெயரை மறவதில்லை என் நெஞ்சம். கனவு காணுங்கள் என்று கூறிய கனவு நாயகனே, கனவு காணுங்கள் என்று கூறிய கனவு நாயகனே, எங்கள் கனவு சிம்மாசனத்தில் உங்களுக்கு தனி இடம் உண்டு. எங்கள் கனவு சிம்மாசனத்தில் உங்களுக்கு தனி இடம் உண்டு. Thanks for giving me the opportunity. Thank you. Congratulations, Kalishwari, that you have given such a great inspirational presentation. The topic was so good and you presented the material on a great way, I must say, that everyone could enjoy the session. Next comes, thank you, ma'am. Yes, Kanna. Next comes Miss Harita, second MCOM student, to render her speech. Welcome, Harita. Yes, ma'am. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். கனவு காணுங்கள். கனவு மனிதனுக்கு வாய்த்த நல்ல வரம். தனது குறிக்கோளை நோக்கி அவனை உந்துகின்ற ஆற்றல் மிகுந்த விசைதான் கனவு. உறக்கத்தில் வருவதன்று கனவு, நம்மை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்கின்றார் கனவு நாயகர் அப்துல் கலாம். இது பாரதி வாக்கின் தொடர்ச்சி, சித்த மரபின் நீட்சி. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்ற சித்தரின் கருத்தினை பாரதியார் தூக்கமில்லா கண்விழிப்பே சக்தி என்கின்றார். அடிமைப்பட்ட தேசத்தில் இருந்து கொண்டு ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று மெய்க்கனவு கண்டவர் அவர். அந்த கனவு பலித்தது. அந்த வரிசையிலே அப்துல் கலாமும் கனவு காணுங்கள் என்றார். குறிப்பாக இளைஞர்களை பார்த்து சொன்னார். இந்தியா 2002ஆம் ஆண்டில் வல்லரசாகும் என்று அவருடைய கனவும் இன்றைய இளைஞர்களை நம்பித்தான் எழுந்தது என்பதை சிந்தித்து பார்க்கும் தருணம் இது. பொதுவாக கனவு என்பது இல்லாதவற்றிற்காக ஏங்குவது என்கின்ற நோக்கத்திலே காணப்படுகிறது. வீடில்லாதவன் மாளிகை வாழ்க்கையையும், பாயில்லாதவன் பஞ்சு மெத்தையையும் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம். மெய்யான கனவு என்பது வீடில்லாதவன் தன்போல் வீடில்லாத அனைவருக்கும் வீடு கிடைக்க வேண்டும் என்று விரும்பி அதற்காக உழைப்பதும், உணவில்லாதவன் உலகத்திற்கே பசி தீர வேண்டும் என்று எண்ணி போராடுவதும், தனக்கு என்று காண்பது பொய்க்கனவு, உலகத்திற்கும் உயிர்களுக்கும் என்று பரந்த நிலையில் காண்பதே மெய்க்கனவு. மகாத்மாவை பார்த்து ஏன் சட்டை அணியாமல் இருக்கிறீர்கள் என்று எல்லோரும் ஏளனமாக கேட்டபோது, இந்த தேசத்தில் இருக்கும் அனைத்து ஏழைகளுக்கும் சட்டை கிடைத்துவிட்டால் எனக்கும் சட்டை கிடைத்துவிடும் என்றார். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவு இந்தியாவில் மட்டும் தீராத மாறாத பஞ்சம் தோன்றி ஜனங்களை அழிக்கின்ற கொடுமையை தீர்க்க வழி தேடிட வேண்டிய யோசனை அவர்கள் புத்திக்கு சற்றேனும் புலப்படாதிருப்பதை எண்ணுந்தோறும் தேசத்தின் வறுமை குறித்து கவலை கொண்ட பாரதியார் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்கள் எல்லாம் என கனவு கண்டார். இதே நிலைப்பாட்டில்தான் காலம் காலமாக இந்த உலகம் குறித்து ஞானிகள் பெருங்கனவு கண்டார்கள். அந்த கனவுகளும் இன்றைய இளைஞர்களை நம்பித்தான் எழுந்தது. தையல் ஊசியிலிருந்து தேசத்தின் மேன்மை வரைக்கும் கனவின் மூலமாக கண்டறியப்பட்ட அதிசயங்கள் பல பல. இந்தியாவின் கடைக்கோடியில் பிறந்து அன்றாட தினசரிகளை சுமந்து வீடு வீடாக சென்று வழங்கி அந்த வருமானத்தில் படித்த ஒரு சிறுவனின் கனவுதான் இந்தியாவின் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் உயர்ந்த இடத்தை பெறச் செய்தது. தான் சிறுவனாக இருந்த போது கண்ட கனவை தன் காலத்திலே நிறைவேற்றிவிட்ட அப்துல் கலாம் தன் தேசம் குறித்த கண்ட கனவை இன்றைய இளைஞர்கள் பொறுப்பில் சுமத்தி இருக்கிறார். அதற்கு தன் வாழ்க்கையை வழியாக காட்டியிருக்கிறார். இதுவும் பாரதியின் எதிரொலிதான். எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும் என்னும் பாரதியின் பெருங்கனவுதான் இந்திய வல்லரசு கனவு. அத்தகைய நிலையை பெறுவதற்கு இளைஞர்கள் தான் தகுதியானவர்கள் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அப்துல் கலாம் ஐயா கனவு நனவாகும் வித்தையை தனது கவிதையில் இப்படி பதிவு செய்கிறார். கனவுகள் நனவாகும் நம் உள்ளங்கள் ஒன்றுபட்டு உழைத்து உயர்வு காணில். அந்த கனவு நனவாக இளைஞர்களே கனவு காணுங்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். It's a great lines, and these lines would have given all youngsters great boost for proceed forward in a bold manner to face the challenges ahead in all their lives. Thank you, Harita. Finally, our first MCOM student, Vijay Lakshmi, to present her motivational presentation. Content.
Welcome to all. I am Lakshmi. நான் எதை பத்தி ஷேர் பண்ணிக்க போறேன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்துல் கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல 1931 15th அக்டோபர்ல ஜெயின் அலாவுதீன் மற்றும் ஆஷா அப்துலுக்கு மகனாக பிறக்கிறாங்க. அப்பா ஒரு மீனவன். அப்துல் கலாம் ஃபேமிலி புவர் பொசிஷன்ல இருந்ததுனால சின்ன வயசுலயே ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் பினான்சியலா அப்படின்னு நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேலைக்கு போயிருக்காங்க அப்துல் கலாம். அப்துல் கலாம் நார்மல் ஃபேமிலில இருந்து வந்தவங்க. சோ அந்த ராமேஸ்வரத்துல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. அப்துல் கலாம் ஸ்கூல் டேஸ்ல ஆர்டினரி ஸ்டூடெண்டா தான் படிச்சிருக்காங்க. பட் கலாம் கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. ஏன்னா தியரியா படிச்சதை திங்க் பண்ணி கலாமால ப்ராக்டிக்கலா பண்ண முடியும். பிராக்டிக்கல் நாலேஜ்ன்றது எல்லாருக்கும் ஈஸியா வந்துடாது, அது கஷ்டமான ஒரு விஷயமும் கூட. பட் கலாம் அதுல எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காங்க. ஸ்கூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் திருச்சிராப்பள்ளியில இருக்கிற எஸ்டி ஜோசப் காலேஜ்ல பிசிக்ஸ் படிக்கிறாங்க. 1954ல பிஎஸ்சி பிசிக்ஸ் டிகிரி பினிஷ் பண்ணிட்டு சென்னை MITல ஜாயின் பண்றாங்க. அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில விண்வெளி பொறியியலா ஜாயின் பண்றாங்க. நமக்கு பிடிக்காத துறையில வேலை பார்க்கறத விட நமக்கு பிடிச்சத மேலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில 1955ல விண்வெளி ஆய்வு பொறியியல்ல ஜாயின் பண்றாங்க. விண்வெளி பொறியியல் துறையில PG கம்ப்ளீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் விண்வெளி தொடர்பான ஆய்வு பணியில சேர்றாங்க. காலேஜ் ஸ்டடிஸ் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கலாமுக்கு பிடித்த இந்திய விமான பணிக்காக அப்ளை பண்றாங்க. இன்டர்வியூல லாஸ்டா செலக்ட் ஆனாலும் பிளேஸ்மெண்ட்ல கிடைக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வெற்றியை போலத்தான் தோல்வியோன்னு அக்செப்ட் பண்ணிட்டு கண்டினியூஸா ட்ரை பண்ணி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்துல சேர்ந்தாங்க. கலாம் ஜாயின் பண்ண ஸ்டேஜ்ல விண்வெளியில இந்தியா அவ்வளவா பெருசா எதுவும் பண்ணதில்லை. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இந்தியால இருந்ததுனால இந்தியன் கவர்மெண்ட் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு பெருசா எந்த இம்பார்ட்டன்ட்டும் கொடுக்கல. தனது பொறியியல் படிப்பை கம்ப்ளீட் பண்ண கலாம் ஃபர்ஸ்ட் 1960ல நமது தலைமையிடமான நியூ டெல்லியில டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்றாங்க. அப்போ அப்துல் கலாம் ராணுவத்துக்காக ஒரு ஹெலிகாப்டர் செஞ்சு கொடுக்குறாங்க. இதுக்காக அப்துல் கலாம் நிறைய பேர் பாராட்டுறாங்க. கலாமோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டேலண்டால 1969ல இஸ்ரோல, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்றாங்க. செயற்கைக்கோள்களை தாங்கி செல்லும் ஏவுகணைகளை தயாரிக்கும் செக்ஷன்ல ஜாயின் பண்றாங்க. கலாம் சிறப்பு பணியாற்றியதற்காக SLV-3 என்ற செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பும் ரிசர்ச்ல ஹெட் ஆகுறாங்க. இந்த ராக்கெட்டை ரெடி பண்ண அந்த காலம் தான் கலாமுக்கு பிடிச்ச நாட்கள் அப்படின்னு கலாமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த ஒர்க்கை விரும்புறாங்க. அப்துல் கலாம் ரைட் பண்ண சுயசரிதை நூலான அக்னி சிறகுகள் புக்ல அதிகமான யூஸ் பண்ண 2 வேர்ட் விக்ரம் சாராபாய் மற்றும் சதீஷ் தவான். ஏன்னா இவங்க கூட தான் கலாம் ரொம்ப டேஸ் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ராக்கெட் பார்ட்ஸ்லாம் சைக்கிள் மாட்டு வண்டியில எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இஸ்ரோல பினான்சியல் ப்ராப்ளம் ஹெவியா இருந்திருக்கு. கலாம் அவங்களோட காலேஜ்ல படிச்சவங்க பிரைவேட் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ்ல நிறைய சேலரியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கலாம் விண்வெளி ஆராய்ச்சியில கலாமுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிசைரால கண்டினியூஸா ஒர்க் பண்றாங்க. ஒன் டைம் ட்ரைனிங் காண்டி அமெரிக்கால இருக்கிற நாசாக்கு போன கலாம் அங்க வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தான் படத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்திய மன்னர்களில் ஒருவரான திப்பு சுல்தான் 1700லயே போர்கள்ல ராக்கெட் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. தனது சொந்த நேசத்தால் மறுக்கப்பட்ட ஒருவர் உலகின் மற்றொரு இடத்தில் கொண்டாடுறது ஆச்சரியமா இருந்திருக்கு அவங்களுக்கு. கலாம் இஸ்ரோ துணைக்கோள் ஏவுகணை SLV இயக்குநராக இருந்த போது ராக்கெட் கடலில் விழுந்து தோல்வியில் முடிந்தது. இந்திய பத்திரிகையெல்லாம் கிண்டல் பண்றாங்க. அப்செட் ஆன கலாம் ரூமை விட்டு வெளியே வராம இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்த இஸ்ரோ தலைவர் சதீஷ் தவான், நான் சென்று பத்திரிகையாளரை சந்திக்கிறேன், நீ ரெஸ்டர்ன்னு சொல்லிட்டு சதீஷ் தவான் பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. இந்திய நெருக்கடியில இத்தனை கோடி ரூபாய கடலில் வீசிட்டீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்டதும் பொறுமையா இன்னும் 1 இயர்க்குள்ள இந்திய விண்வெளியில் பால் பதிக்கும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்புறம் கலாமை மீட் பண்ணி நான் இப்படி வாக்குறுதி கொடுத்திருக்கேன்னு சொல்லி கான்பிடன்ஸ் கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் கலாம் இரவு பகல் பார்க்காம ஹெவியா ஹார்ட் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கரும்புகை கக்கி கொண்டு விண்ணி சென்று பாய்ந்தது SLB ராக்கெட். நார்த்ல அதை செலிப்ரேட் பண்றாங்க அந்த வெற்றிய. அகைன் கலாம மீட் பண்ண சதீஷ் தவான் இப்ப நீ போய் பத்திரிகையாளரை சந்தித்து பேசுன்னு சொல்லியிருக்காங்க. சிலிர்ந்து போன கலாம் அதுக்கப்புறம் சதீஷ் தவானை இந்த செயலை சுட்டி காட்டி, ஒரு நல்ல தலைவன் தோல்வி வரும்போது அடுத்தவங்களை குறை சொல்லாம முன்னின்று ஏற்றுக்கொண்டும் வெற்றி வரும்போது அணியினரை ஏற்றுக்கொள்ள செய்யும் அவரது பண்பு உற்சாகமாக இருக்கும் என்றார் கலாம். SLB வெற்றியை தொடர்ந்து பல திட்டங்களில் பணியாற்றிய கலாம் சதீஷ் தவான் அறிவுறுத்தலின் பேரில் இஸ்ரோவில் இருந்து விலகி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வானூர்தி கழகத்தில் பணியாற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கு கலாம் ஏவுகணை வடிவமைக்கும் திட்டத்தில் பணியாற்றினார். அதுவரை இந்தியால வேற எந்த உள்நாட்டு ஏவுகணை தொழில்நுட்பம் எதுவும் இருந்ததில்லை. பட் கலாம் இஸ்ரோல சாதித்த மாதிரி இங்கேயும் பல சாதனைகளை படைத்தார். அக்னி, பிருத்திவி, திரிசூல் இதெல்லாம் கலாம் காலத்தில் தயாரிக்கப்பட்டவை. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் பண்ண போக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். May 11, 1998 ராஜஸ்தான்ல இருக்கிற போக்ரான் ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இந்தியன் கவர்மெண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் செய்யறாங்க. உலகத்திலேயே 5 கண்ட்ரிஸ் மட்டும்தான் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணலாம். வேற எந்த நாடும் நியூக்ளியர் டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு சொல்லி இருந்த காலத்துல வாஜ்பாய் தைரியமான கிரேட்டஸ்ட் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவரோட லீடர்ஷிப்ல மிகப்பெரிய டெஸ்ட் நடந்துச்சு. இந்த டெஸ்ட் நடத்தினதுக்கு காரணம் யாருன்னா 3 தமிழர்கள். நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு அமேசிங்கான ஃபேக்ட். அதான் நம்ம எல்லாருமே யோசிப்போம் அப்துல் கலாம்னு. இன்னும் 2 பேர் இருக்காங்க. யாருன்னா டாக்டர் சிதம்பரம், டாக்டர் சந்தானம். இவங்க 3 பேரும் ஹெல்ப்னாலதான் சீக்கிரட்டா ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்தியா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது, அப்துல் கலாம் இதுல பெருசா என்ன பண்ணாங்க அப்படின்றதுதான் இதுல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நியூக்ளியர்னு ஒரு வெப்பன் ஏன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும் அப்படின்னா பிகாஸ் ஃபார் சேஃப்டி. உலகத்திலேயே 5 நாடுகள் மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரினா அமெரிக்கா, ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், சைனா கிட்டதான் அப்போதைக்கு நியூக்ளியர் வெப்பன் இருந்திருக்கு. நியூக்ளியர் வெப்பன்னா என்னன்னா ஹிரோஷிமா, நாகசாகி போட்டாங்களா, தான் அந்த கண்ட்ரியே அழிஞ்சு போற லெவலுக்கு எஃபெக்ட் இருந்திருக்கு. நம்ம படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு அந்த தெரியும்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல அவங்களா அசோசியேஷன் வச்சுக்கிட்டு நியூக்ளியர் வெப்பன் எப்படி பண்ணணும்னு டெக்னாலஜி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றாங்க. அப்ப அப்துல் கலாம் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஹெட்டா இருந்திருக்காங்க. ஹெட் மட்டும் கிடையாது, பிரைம் மினிஸ்டருக்கு சீஃப் சயின்ஸ் அட்வைசராகவும் இருந்திருக்காங்க. அப்ப வாஜ்பாய்க்கு இந்தியா மேல அதிக தேசப்பற்று இருந்தது காரணமாக யோசிச்சிருக்காரு. சைனா கிட்ட வெப்பன் இருக்கு, பாகிஸ்தான் எப்ப நம்மள அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி 2 கண்ட்ரிக்கு இடையில இருக்கிறப்ப நம்ம சக்தியை காமிக்கணும், நமக்கும் பவர் இருக்குன்னு காமிக்கணும். அப்ப நம்ம கிட்ட ஒரு வெப்பன் இருக்கணும். அந்த வெப்பன் எல்லாத்தையும் அட்டாக் பண்றதுக்கு இல்ல, நம்மள அட்டாக் பண்ணும் போது சேஃப்டிக்கு ஒரு வெப்பன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்திரா காந்தி பீரியட்ல ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேரு என்னன்னா ஸ்மைலிங் புத்தர் அப்படின்னு கோட் நேம் வச்சிருக்காங்க. ஏன் கோட் நேம் வச்சிருக்காங்கன்னா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. ஏன்னா அமெரிக்காவோட சேட்டிலைட்ல உலகத்துல ஃபுல்லா என்ன நடக்குன்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்பைலாம் கூட இருப்பாங்க. இந்தியால அமெரிக்கால ஒரு ஸ்பையும், அமெரிக்கால இந்தியால ஒரு ஸ்பையும். இந்த மாதிரி நம்பிக்கையற்ற ஆட்களுக்கு எல்லாம் நியூஸ் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கோட் நேம் வச்சு யாருக்கும் தெரியாம நடத்தணும். 1994 இந்திரா காந்தி பீரியட்ல நியூக்ளியர் டெஸ்ட் பண்றாங்க. எங்க பண்றாங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்க போக்ரான் கிராமத்துல பண்றாங்க. ஏன் அந்த பிளேஸ் சூஸ் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிறதுனால அங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு டிசைட் பண்றாங்க.
பாகிஸ்தான் நம்மள அட்டாக் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து நம்மளும் அட்டாக் பண்ண முடியும்னு நினைச்சிருக்காங்க. அது ஒரு டெசர்ட்னால ரேடியஸ் எங்கேயும் வெளியே போகாதுன்னு நினைக்கிறாங்க. அங்க டெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து சும்மா பண்றாங்க. பட் செகண்ட் டெஸ்ட் வந்து வாஜ்பாய் சொல்றாங்க ஃபுல் ஃபோர்ஸ் நியூக்ளியர் வெப்பன் நம்ம கிட்ட ப்ராப்பரா இருக்குன்னு தெரியணும்னு சொல்றாங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இல்லாம ஒரு ரியல் டெஸ்ட் மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் உலகத்துல உள்ள எல்லா கண்ட்ரியும் நம்மள திரும்பி பார்க்கும்னு டிசைட் பண்றாங்க. இதுக்கு வந்து நம்பிக்கையான ஆட்கள் வேணும். இந்தியாவுக்காக எதுனாலும் பண்ணக்கூடிய ஆட்கள் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்றாங்க. அந்த 3 பேர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் சிதம்பரம், டாக்டர் சந்தானம். 3 பேரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து நிறைய பிளான் பண்றாங்க எப்படி இதை நடத்தணும்னு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அமெரிக்காவோட சேட்டலைட் உலகத்துல ஃபுல்லா என்ன நடக்கும்னு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அப்படி இந்தியா டெஸ்ட் பண்ணாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படிலாம் பாகிஸ்தான்ல பண்ணப்ப அமெரிக்கா அதை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணாங்க. இப்படி ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து நம்ம எப்படி பண்ண போறோம்ன்றது அப்ப அவங்களுக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருந்திருக்கு. எல்லா கண்ட்ரியும் அமெரிக்காவுக்கு தான் சப்போர்ட். ஏன்னா அது ஒரு பெரிய கண்ட்ரி. ஆல்ரெடி 5 பெரிய கண்ட்ரியும் இந்தியா இந்த டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம பண்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நிறைய டெக்ஸ்ட் அண்ட் கோட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நைட் தான் வந்து அந்த ஆபீஸ்க்கு போறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கோட் நேம் வச்சுதான் யூஸ் பண்ணி அந்த பிளேஸ்க்கு போறாங்க. எல்லாரும் ஆர்மி ட்ரெஸ் போட்டு போறாங்க. பாக்குறவங்களுக்கு பார்டர் ஆர்மி தான் மூவ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அவங்க அங்க இருக்கிறது சயின்டிஸ்ட். அவங்க நியூக்ளியர் வெப்பனுக்காண்டி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் எந்த கவர்மெண்ட்டும் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. பட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து தைரியமாக பண்றாங்க. வாஜ்பாய் அப்துல் கலாம் இடையே நிறைய அஃபெக்ஷன் இருந்துச்சு. இந்தியாவுக்காண்டி என்னனாலும் பண்ணலான்னு அவங்க 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பரா இருந்ததுனால நல்லா போயிட்டு இருந்துச்சு. அமெரிக்கா மார்னிங் சேட்டலைட்ல பார்க்கும்போது போக்ரான்ல எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கணும். அதனால நைட்டு சாப்ட் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணணும். சாப்ட்னா என்னன்னா அதுலதான் நியூக்ளியர் வெப்பனை வந்து டெஸ்ட் பண்ணணும். வெளியே வச்சா ரேடியஸ் வெளியே போயிடும்னு அண்டர் கிரவுண்ட்ல வச்சுதான் செக் பண்ணணும். அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சாப்ட் கெட்டணும். அதுக்கு நைட்டு மட்டும் தான் கெட்டணும். அமெரிக்கா கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு நைட் தான் பண்றாங்க. நைட் அண்டர் கிரவுண்ட்ல குழியை தோண்டி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நைட் அதே எடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு போய் வச்சிடுறாங்க. அப்பதான் அமெரிக்கா மார்னிங் பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. நைட்டு தூங்காம இந்த 3 பேரோட சேர்ந்து நிறைய சயின்டிஸ்ட் ஆர்மி பர்சனல் மொத்த இந்தியா கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்கு. இந்த சீக்ரெட் யாருக்கும் தெரியாது. அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நைட்டு ஒர்க் முடிஞ்சிட்டு மார்னிங்கும் வேலை பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா அதுவும் ஒரு டவுட் தான் கிரியேட் ஆகும்னு நைட்டும் தூங்காம மார்னிங்கும் ரெஸ்ட் எடுக்காம 24 hours இந்தியாவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்துல் கலாம் கூட நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அதுக்கு மாஸ்டர் மைண்ட் அப்துல் கலாம் தான். இது எப்படி நடக்கணும்னு கலாம் தான் டிசைட் பண்றாங்க. இதெல்லாம் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் May 11, 1998ல போக்ரான்ல டெஸ்ட் பண்றாங்க. 5 டெஸ்ட் பண்றாங்க. சக்தி 1, 2, 3, 4, 5 இது வைக்கிற சாப்ட்னு ஒண்ணு சொன்னேன்ல, அதுலதான் டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு 3 பேர் வைக்கிறாங்க அப்துல் கலாம். என்னன்னா பூமாகரன், தாஜ்மஹால், ஒயிட் ஹவுஸ்னு வைக்கிறாங்க. ஆர்டிகல்ஸ்ல எப்படி வந்துச்சுன்னா நியூஸ் இந்தியா வந்து ஒயிட் ஹவுஸ்ல நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் பண்றாங்கன்னு வந்துட்டு இருக்கு. ஆப்போசிட் பார்ட்டி யாருக்குமே தெரியல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி முடிச்சதும் வாஜ்பாய், அப்துல் கலாம், சிதம்பரம் 3 பேரும் சேர்ந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்தியாவும் இப்ப நியூக்ளியர் ஸ்டேட்னு சொல்றாங்க. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பெருமையா சொல்றாங்க இந்தியா ஒரு நியூக்ளியர் ஸ்டேட்னு. இது வரைக்கும் 5 கண்ட்ரி கிட்ட இருந்த பவர் இப்ப 6ஆவதா இந்தியா கிட்டையும் இருக்கு. எல்லா கண்ட்ரியும் பயந்து போறாங்க இந்தியாவை பார்த்து. எப்படி இதை இவங்க பண்ணாங்கன்னு யோசிக்கிறாங்க. அமெரிக்கால இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு இந்த இன்சிடென்ட எழுதி வச்சிருக்காங்க. இந்த கிராமத்துல இருந்து இவங்க எப்படி பண்ணாங்கன்னு சந்தேகப்படுறாங்க. இஸ்ரோ நாசா கிட்ட ஹெல்ப் கேட்டப்ப முடியாதுன்னு அசிங்கப்படுற நாட்களும் அப்ப இருந்திருக்கு. இப்படி ஒரு கண்ட்ரி 1998ல எப்படி இந்த விஷயம் பண்ணாங்கன்னு அமெரிக்கா வியந்து போறாங்க. உலகமே திரிச்சு போறாங்க. அமெரிக்காவுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கு.
நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ல பார்த்தோம்னா எப்ப இப்படி ஒரு டெஸ்ட் பண்ணாங்க, எப்படி பண்ண முடியும்னு கேக்குறாங்க. இதனால கடுப்பான அமெரிக்கா இந்தியாவுக்கு நிறைய சாங்ஷன் விதிக்கிறாங்க. என்னன்னா எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், ஹெல்ப் பண்ண மாட்டோம், காசு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்ப அவங்க காசுல பெருசா கொடுக்கல இருந்தாலும் அவங்க அப்படிலாம் சொல்றாங்க. பட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அமெரிக்கா இந்தியா கூட பிசினஸ் பண்ண முடியாதுன்னு பேன் பண்றாங்க. அமெரிக்கா பண்ணது சைனாவும் பாகிஸ்தான் பண்றாங்க. இந்தியா 90s அவ்வளவா எக்ஸ்போர்ட் பண்ணல. சோ அது பெருசா இந்தியா அஃபெக்ட் பண்ணல. இவ்வளவு ப்ராப்ளம்ல அப்புறம் எப்படி இந்தியா சர்வைவ் ஆச்சுன்னு டவுட் இருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னா ரஷ்யா. இந்த ஒரு இன்சிடென்ட்ல மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு எப்ப என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற கண்ட்ரி ரஷ்யா தான். ரஷ்யா இந்தியாவை எப்போ விட்டு கொடுக்க மாட்டாங்க, இந்தியாவும் ரஷ்யாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது ரஷ்யா மட்டும்தான் சொன்னாங்க இந்தியா பண்ணது கரெக்ட் தான், அவங்க சேஃப்டிக்காண்டி தான் அதை பண்ணாங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எல்லா கண்ட்ரியும் சாங்ஷன் விதிச்சதுனால லேட்டரா இந்தியா வளர வளர இந்த கண்ட்ரிஸால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இந்தியால போக்ரான் டெஸ்ட் பண்ணது ஒன்லி இந்தியன்ஸ். பட் அமெரிக்கால டெஸ்ட் பண்றதெல்லாம் நிறைய சயின்டிஸ்ட் முக்காவாசி இந்தியன்ஸ் தான். அமெரிக்கால இருக்கிற டாக்டர்ஸ் இந்தியன்ஸ். அமெரிக்கால இருக்கிற இந்தியன்ஸ்க்கெல்லாம் ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் கிரியேட் ஆகி ப்ராப்ளம் ஆகி லேட்டரா அமெரிக்கா அந்த சாங்ஷனை கேன்சல் பண்றாங்க. ஆஃப்டர் சைனாவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. வாங்குறதுக்கு இந்தியன் மார்க்கெட் தான் மெஜாரிட்டி. அந்த ப்ராடக்ட் சைனா விஜயலட்சுமி கொஞ்சம் உங்க வீடியோ ஆன் பண்ண முடியுமா? வெறும் அந்த ஒயிட் தான. ஆமா சார், நான் சொல்றேன். விஜயலட்சுமி, can you on your video? கண்ணா ஆன் பண்ணிட்டு பேசுமா if possible. ஷேர் பண்ணிருக்கேன் மேம். அதான் ஸ்கிரீனுமே இங்க விசிபிளா இல்லமா. ஸ்கிரீன் ஷேரிங் கூட ஆஃப் பண்ணிட்டு you can talk. மேம் இப்ப ஆஃப் பண்ணிடுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கோமா, ஸ்கிரீன் ஷேரிங் ஆஃப் பண்ணிடுறியா? மேக்ஸிமம் சைனா ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அது சீப்னு. பட் லேட்டரா அமெரிக்காவும் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த போக்ரான் டெஸ்ட் பண்ணும்போது எல்லா கண்ட்ரியும் ஓபன் பண்ணணும். விஜயலட்சுமி ஒரே நிமிஷம், உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணலாம்ல, வெறுமனே அந்த ஒயிட் ஸ்கிரீன் மட்டும் தான் இருக்கு. நீ ஸ்கிரீன் ஷேர் கட் பண்ணுங்க. இல்ல சார், சம் கேமரா ப்ராப்ளம்னால என்னால வீடியோ ஆன் பண்ண முடியாது. வீடியோ ஆன் பண்ண தேவையில்ல, ஸ்கிரீன் ஷேர் கட் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா வெறுமே பிரசன்ட் பண்ணாமலே வெறும் இதுவா இருக்கு. இப்போ உங்க போட்டோ வச்சு வருது. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சந்தானத்துக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவோட ஹெல்ப்ல தான் நியூக்ளியர் ரெடி பண்ணாங்க. பட் நம்ம இந்தியா மட்டும்தான் ஒன்லி இந்தியன்ஸ் மட்டும் சேர்ந்து இதை பண்ணி சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நார்த் கொரியாவும் தனியா பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ் நம்ம யாருன்றதெல்லாம் தாண்டி இந்தியன் சொல்லிக்கிறதுல பெருமையா இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணது 3 தமிழர்கள் நினைக்கும் போது இன்னும் நமக்கு வியப்படை செய்து ரொம்ப பெருமையா இருக்கு இந்த விஷயம் நமக்கு. 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியின் உறுப்பினரால் ஒரு மனதால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர் ஆகிறார் APJ அப்துல் கலாம். குடியரசுத் தலைவர் பதவியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த விரும்பிய கலாம் 5 வருடத்துக்குள் 1 கோடி மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயணம் செய்தார். நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் போய் மாணவர்களை தேடி தேடி சென்று அவர்களுடன் உரையாற்றி இருக்கிறார். தேச வளர்ச்சியில் மாணவர்களின் பங்குதான் மிக முக்கியம் என்று உணர்ந்த கலாம் தனது பதவி காலத்தில் பெரும் நாட்களை மாணவர்களோடு உரையாற்றுவதையே கழித்தார். இந்திய குடியரசுத் தலைவர்களிலேயே மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்டவர் அப்துல் கலாம். சாதனையை பாராற்ற விதமாக இந்திய அரசின் உயரிய விருதுகளான 1981ல பத்ம பூஷன், 1990ல பத்ம விபூஷன், 1997ல பாரத ரத்னா கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். பல உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் அப்துல் கலாமுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க.
கலாம் அவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சென்ற தினமான May 26 அந்த நாளை அரசியல் தினமாக அறிவித்து பெருமைப்படுத்தியது சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட். அப்துல் கலாம் சுயசரிதை நூலான அக்னி சிறகுகள் இந்தியாவில் அதிகமாக விற்பனையான நூல்களில் ஒன்றாகும். அவர் அது மட்டும் இல்லாம நிறைய நூல்லாம் எழுதியிருக்காரு. என்னன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர், இந்தியா 2020, இக்னைட்டட் மைண்ட்ஸ், இன்டோமிட்டபிள் ஸ்பிரிட், அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. 2007 குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மிகவும் பிடிச்ச பணியான ஆசிரியர் பணியை தொடர்றாங்க அப்துல் கலாம். நாட்டின் பல்வேறு நிறுவனங்களில் கௌரவ பேராசிரியராக பணியாற்றினார். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அப்துல் கலாம் பத்தின சில இன்சிடென்ட் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண விரும்புறேன். என்னன்னா அப்துல் கலாம் வந்து ஒரு நேர்மையானவர், ஒரு சிறந்த மனிதன் என்பதற்கு அவங்க லைஃப்ல நடந்த சில இன்சிடென்ட் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். என்னன்னா அப்துல் கலாம் சின்ன வயசுல 4:30க்கே எழுந்திருவாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல இருக்கிற ராமேஸ்வரன் கோயில 4:30ல இருந்து 5:30 வரைக்கும் ஃப்ரீயா மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்காண்டி 4:30 to 5:30 அங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 5:30ல இருந்து கலாமும் அவங்க பெரியம்மா பையனும் சேர்ந்து நியூஸ் பேப்பர் கொடுக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பழைய கஞ்சியை குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போவாராம். திரும்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் ஈவினிங் 4 மணில இருந்து 6 வரைக்கும் காலையில எந்த வீட்டுக்கெல்லாம் பேப்பர் கொடுக்க போனாங்களோ அந்த வீட்டுக்கெல்லாம் போய் காசு கலெக்ட் பண்ணுவாங்கன்னா அதன் பிறகுதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த காலத்துல எல்லோரோட வீட்டுலயும் கெரோசின் விளக்கு தான் இருக்கும். அவங்க குடும்பம் வேற வறுமையான நிலைமையில் இருந்திருக்கு. சோ கெரோசின் கூட அதிகமா வாங்க முடியாத ஒரு நிலைமை. அதனால அவங்க அம்மா வந்து நைட் 8 மணிக்கு கெரோசினை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு ஒரு நாள் அப்துல் கலாமோட பள்ளி ஆசிரியர் ஒருவர் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ரெஃபர் பண்ணதுனால நைட் 11 o'clock வரை விளக்கெரிய விட்டுருக்காங்க. இப்படி ரொம்ப சிரமப்பட்டுதான் அப்துல் கலாம் வந்து அவங்களோட பள்ளி படிப்பை வந்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கலாம் திருச்சிராப்பள்ளியில S.A. ஜோசப் காலேஜ்ல படிக்க விரும்புறாங்க. ஆனா அப்ப அவர்கிட்டயும் அவங்க ஃபேமிலி கிட்டயும் சுத்தமா அமௌண்ட் இல்ல. அப்ப கலாமோட அக்கா தன்னுடைய கையில போட்டிருந்த வலையில வித்து கலாம படிக்க அனுப்புறாங்க. காலேஜ்ல ஹாஸ்டல்ல தான் தங்குறாங்க. அப்போ கலாம் சாப்பிடறதுக்கு 1 monthக்கு எவ்வளவு செலவாகும் விசாரிக்கிறாங்க. நான்வெஜ்னா 18 ரூபாய், வெஜ்னா 14 ரூபான்னு சொல்றாங்க. முஸ்லிமா இருந்தாலும் கூட வறுமையின் காரணமாக அசைவ உணவை புறந்தள்ளிட்டு 4 ரூபாயை சேவ் பண்றதுக்காண்டி சைவ உணவு சாப்பிடுறாங்க அப்துல் கலாம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதுல இருந்து கலாம் இருக்கிற வரைக்கும் அசைவ உணவை சாப்பிட மாட்டாராம். சைவ உணவு மட்டும்தான் சாப்பிட்டு இருந்திருக்காங்க கலாம். காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தனுஷ்கோடியில திடீர்னு புயல் தாக்குது. அதனால அவங்க வீடு மற்றும் பொருட்கள் எல்லாமே புயல்ல போயிருது. உடனே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க புறப்பட்டு வர சொல்றாங்க. ஆனா அவர்கிட்ட ஊருக்கு போக கையில பணம் இல்ல. அதனால அவர்கிட்ட இருக்கிற ஒரு புக்கை விற்கலான்னு போறாங்க. அந்த கடைக்காரவங்க அந்த புக்கை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுல சிறந்த கல்வியாளர் ஒருத்தர் அவர் சைனை போட்டு நீ ஒரு சிறந்த மாணவன் எழுதி பரிசா கொடுத்திருக்காங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான விலை 400 ரூபாய். இது மிக சிறந்த புத்தகம் ஆச்சு. இதை நீ பரிசா வேற வாங்கியிருக்க. இதை ஏன் இப்ப விக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்துல் கலாம் என் ஊரை புயல் தாக்கிடுச்சு, அதனால உடனே நான் ஊருக்கு போகணும், என்கிட்ட காசு இல்ல, அதான் இதை விக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த கடைக்காரர் ஊருக்கு போக எவ்வளவு செலவாகும்னு கேக்குறாங்க. அப்துல் கலாம் 60ன்னு சொல்றாங்க. அந்த கடைக்கு 60 ரூபாய் கொடுத்து அந்த புக்கையும் வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு சில காலங்கள்ல அதே புத்தகத்தை அதே கடையில 60 ரூபாய் கொடுத்து அந்த புக்கை மீட்டும் இருக்காங்க. அப்துல் கலாம் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கும் விழால அப்துல் கலாம் சார்பா 180 பேர் வந்து விழால பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாம் வந்து சைட்ல இருந்து 22 ஃபேமிலிஸ் அண்ட் 100 இந்தியன் யங்ஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண வருவாங்கன்னு சொல்றாங்க. உடனே பாதுகாப்பு படையினர் சொல்றாங்க 100 யங்ஸ்டரை வந்து புரோட்டோகால் படி அலோவ் பண்ண முடியாது சொல்றாங்க. அதனால நீங்க உங்க ரிலேட்டிவ் மட்டும் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்துல் கலாம் இளைஞர்களை அனுமதிக்குதுன்னா நான் ஜனாதிபதி பதவியை ஏத்துக்க மாட்டேன்னு கண்டிஷனா சொல்லிடுறாங்க. இளைஞருக்கு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சுன்னா ஒருத்தரால இளைஞர்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தரால மட்டும்தான் இளைஞர்களுக்காக எதுவும் செய்ய முடியும்.
அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அப்துல் கலாம். அடுத்தது அப்துல் கலாம் ஜனாதிபதி பதவி ஏற்ற பிறகு ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போறாங்க. போகும்போது ரெண்டு ஷூ கேஸ தான் கொண்டு போறாங்க. அப்ப அங்க ஒருத்தர் கலாமோட ஷூவை கலட்டுவதற்காக அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் வேக வேகமா வராங்க. அவங்க ஷூவை கலட்டுறாங்க. அப்துல் கலாம் அவங்க கிட்ட நீங்க ஏன் ஷூவை கலட்டுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. உடனே பணியாளர் சொல்றாங்க, இதுதான் என் வேலை, இதுக்குதான் நான் சம்பளம் வாங்குறேன். உங்க ஷூவை பாலிஷ் பண்றதுல இருந்து கலட்டி வாஷ் வரைக்கும் என்னோட வேலைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அப்துல் கலாம் யூ ஆர் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பணியாளர், ஐயா நீங்க இப்பதான் ஜனாதிபதியாக ராஷ்டிரபதி பவனுக்குள்ள வர்றீங்க, நான் இங்க பல காலமா இருக்கேன், இங்க வந்ததும் வேலையா என் வேலையெல்லாம் காலி பண்ணணுமா கேட்டிருக்காங்க. உடனே அப்துல் கலாம் சிரிச்சுக்கிட்டே, நீ ஷூ எல்லாம் கழட்டி மாட்டேன்னா அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீ இங்க இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊத்து, இதுதான் இனிமே உன் வேலைன்னு சொல்றாங்க. அடுத்தது அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருக்கும் போது ஜார்ஜ் புஷ் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு ஜனாதிபதி மாளிகைக்குள்ள வராங்க. அப்ப அங்க இருந்த கார்பெட்டை பார்த்து இதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, மாத்திரீங்கன்னு ஜார்ஜ் புஷ் சொல்றாங்க. அதுக்கு அப்துல் கலாம், மன்னிக்கணும், அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாது, ஏன்னா அது உங்களை பொறுத்தவரை ஒரு கார்பெட், ஆனா என்ன பொறுத்தவரை இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த மிகப்பெரிய மகான்களோட காலடி தடம் பட்ட கார்பெட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்துல் கலாம் ஒரு சிறிய கிராமத்துல உள்ள ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க உள்ள பெண் பிள்ளைங்க கிட்ட ஐஸ்வர்யா ராய் உலக அழகியாக ஏன் வின் பண்ணாங்க, அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாணவி சொல்றாங்க, அங்க இருந்தவங்களையே அவங்கதான் அழகா இருந்தாங்க, அதனாலதான் அவங்க வின் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு மாணவி இருந்துட்டு, அங்க இருந்தவங்களே அவங்கதான் ரொம்ப அறிவாளி, அதனாலதான் வின் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மாணவி சொல்றா, அந்த போட்டியில நான் கலந்துக்கல, அதான் ஐஸ்வர்யா ராய் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க, ஐ திங்க் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதான் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும், அது இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிக சிறந்த சயின்டிஸ்ட் அண்ட் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் பதவி காலம் முடிஞ்ச பிறகு பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, நீங்க செய்த சாதனைகளே எது மிக சிறந்த சாதனை நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்துல் கலாம் சொல்றாங்க, நான் ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன், அப்புறம் லாஸ்டா நேஷனல் ஆந்தம் பிளே பண்ணாங்க, அப்போ கடைசியில இருக்கிற சில குழந்தைகளால சரியா எந்திரிச்சு நிக்க முடியல, நேஷனல் ஆந்தம் முடிஞ்ச பிறகு நான் அவங்கள போய் பார்த்தேன், அவங்களுக்கு போல் அட்டாக் ஆகி இருந்திருக்கு, அதோட அவங்களுக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டு இருந்திருக்கு. அவங்க கிட்ட விசாரிச்சதுல அவங்களால சரியா நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதற்கு காரணம் அவங்களுக்கு பொருத்தப்பட்டிருந்த செயற்கை கால் மேடை 4 கிலோ. உடனே அங்கிருந்து என் ஆய்வகத்துக்கு வந்தேன், செயற்கை கால் பத்தி தீவிரமா சிந்திக்க தொடங்கினேன். ஒரு ராக்கெட் செய்யறதுக்கு பயன்படுத்துற ஒரு பொருளை வச்சு 400 கிராம் ஒரு எடை கொண்ட ஒரு செயற்கை காலை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைகளுக்கு பொருத்தினேன். அதன் பிறகு அந்த குழந்தைங்க துள்ளி குதிச்சாங்க, அதுதான் நான் செஞ்சதுலயே மிகப்பெரிய சாதனை நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அடுத்தது அப்துல் கலாம் கிராமத்துல உள்ள பள்ளிக்கு போயிருக்காரு. அங்க உள்ள மாணவர்கள் கிட்ட இந்தியாவின் எதிரின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்னேகான ஒரு மாணவி சொல்லியிருக்கா, வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் தான் இந்தியாவோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு கண்கலங்கியிருக்காரு கலாம். அவர் எழுதின இக்னைட்டர் மைண்ட்ஸ் அந்த புக்க, திஸ் புக் இஸ் டெடிகேட்டட் டு ஸ்னேகா அப்படின்னு அதுல அவர் குறிப்பிட்டு இருக்காரு. கலாம் அதுக்கு அடுத்து ஒரு சமயம் அப்துல் கலாம் சொந்தக்காரங்க எல்லாம் ஜனாதிபதி மாளிகைக்கு வராங்க. அவங்க ஊரை சுத்தி பாக்குறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் கலாம் ஏற்பாடு செய்யறாரு. அவங்களுக்கான சாப்பாடும் ஜனாதிபதி மாளிகையில வழங்கப்படுது. ஒரு 4 days இருந்துட்டு அவங்க எல்லாம் அங்க தங்கிட்டு கிளம்பிடுறாங்க ஊருக்கு. அதன் பிறகு அவங்க சாப்பிட்ட செலவுல இருந்து ஊரை சுத்தி பார்க்க உபயோகிச்ச கார் செலவு வரைக்கும் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தனது செலவுல இருந்து பணத்தை கவர்மெண்ட் கொடுத்திருக்காரு கலாம். தனது நெருங்கிய சொந்தங்களாக இருந்தாலும் கூட கவர்மெண்ட் காசுல சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சு உன்னத மனிதர் கலாம். இப்படிப்பட்ட ஒரு இந்திய தலைவர் இந்தியா இனி பார்க்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அடுத்தது அப்துல் கலாம் விஞ்ஞானியாக இருந்த காலத்துல அங்க
அவருக்கு கீழே வேலை செய்த ஒரு விஞ்ஞானி அவர்கிட்ட போய் இன்னைக்கு நான் 6 மணிக்கு எல்லாம் கிளம்பணும், அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு 6 மணிக்கு எல்லாம் கிளம்பணும் பர்மிஷன் கேக்குறீங்க அப்படின்னு அப்துல் கலாம் கேட்டிருக்காரு. உடனே அந்த விஞ்ஞானி சொல்றாரு, என் பையனை இன்னைக்கு நான் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன், அதுக்காண்டி அந்த பர்மிஷன் சொல்லியிருக்காங்க. பிறகு 6 மணியை கடந்தும் அந்த விஞ்ஞானி வீட்டுக்கே போகாமல் கடுமையா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. 8 மணிக்குதான் அவருக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஞாபகம் வந்திருக்கு. உடனே அவசரமா கிளம்பி தன் மகன் என்ன சொல்ல போறானோ அப்படின்னு ஒரு பயத்தோட போயிருக்காங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவரோட பையன் இல்ல. உடனே அவர் மனைவி கிட்ட கேக்குறாரு எங்க பையனுன்னு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க சொன்னதா சொல்லிதான் கலாம் அவர்கள் வீட்டுக்கு அவனை சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அந்த விஞ்ஞானி கண் கலங்கி போயிருக்காரு. எப்படி ஒரு மனிதன் சிறந்த தலைவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக வாழ்ந்தவர் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அடுத்தது அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்துல ஒரு இடத்துக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. அவருக்கு முன்னாடி ஓபன் டாப் ஜிப்சியும் பின்னாடி ஒரு 4 கார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி போயிட்டு இருக்கு. அதுல முன்னாடி இருந்த ஜிப்சில 3 சோல்ஜர் இருந்திருக்காங்க. அதுல 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் நின்னுட்டு கையில துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அந்த பயணம் நீடிக்குது. அப்ப அப்துல் கலாம் சொல்றாரு, எதுக்காக அவர் நின்னுக்கிட்டே வராரு அப்படின்னு. அவரை ஃபர்ஸ்ட் உட்கார சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஜனாதிபதிக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கணும்னு அந்த வீரர் கடைசி வரை நின்னுக்கிட்டேதான் வராரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழிச்சு அவங்க சேர வேண்டிய இடம் வருது. வண்டியை விட்டு இறங்கின உடனே அந்த சோல்ஜர்ட்ட என்னைய பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாம் அவரோட அறைக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த அறைக்கு கலாம பார்க்க அந்த சோல்ஜர் போறாங்க. கலாம் அந்த சோல்ஜரோட கையை பிடிச்சு, ஐ எம் சாரி, என்னாலதான் நீங்க இவ்வளவு நேரம் ஓடுறதுக்கு நின்னுக்கிட்டே வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஜனாதிபதி இப்படி சொல்றத பார்த்து அந்த சோல்ஜர் திகைச்சு போறாங்க. இந்த மாதிரியான குழந்தை மனசெல்லாம் ஐயா அப்துல் கலாம் தவிர வேற யாருக்கும் வராது. அப்துல் கலாம் மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்த காலகட்டத்துல இந்திரா காந்தி பீரியட்ல எல்லா சயின்டிஸ்டையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல இந்திரா காந்தி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற விதமா ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. உடனே அதற்கான முயற்சியில சயின்டிஸ்ட் எல்லாம் இறங்குறாங்க. அந்த பணி ஸ்டார்ட் ஆன சில நாட்களிலேயே உங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு கலாமுக்கு ஒரு டெலிகிராம் வருது. உடனே ஊருக்கு போயிட்டு எல்லா செலவையும் முடிச்சுட்டு திரும்பியும் பணி செய்ய வராங்க. உடனே அடுத்த சில நாட்களில் அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. திரும்பவும் ஊருக்கு போயிட்டு எல்லா செலவுகளையும் முடிச்சுட்டு வேலையை தொடங்குறாரு கலாம். இந்த நிலையில அவங்க கண்டுபிடிச்ச SLB திட்ட சோதனை தோல்வியில முடியுது. இன்னும் சில காலத்துல அதை வெற்றியை செய்யணும்னு அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க எல்லாரும். அந்த சமயத்துல தனது படிப்பு செலவுக்காக தன் வளையல்களை கலட்டி கொடுத்த சகோதரியோட ஹஸ்பண்ட் இறந்து போறாங்க. திரும்பவும் ஊருக்கு போயிட்டு எல்லா செலவுகளையும் முடிச்சுட்டு திரும்பியும் பணிக்கு வந்துடுறாங்க. அதன் பிறகு SLB ப்ராஜெக்ட் வெற்றி அடைந்து விண்ணை கிழித்து பறந்தது. ஒரு மனிதன் இந்த நாட்டை எவ்வளவு நேசித்திருந்தால் இத்தனை பேரிழப்புகளுக்கு மத்தியிலும் துவண்டு போகாமல் தொடர்ந்து உழைச்சிருக்காங்க அப்படிங்கறத சிந்தித்து நம்ம பார்க்கணும். தனது பதவி காலம் முடிஞ்ச பிறகு ஜனாதிபதி மாளிகையில இருந்து அப்துல் கலாம் கிளம்புறாங்க. வரும்போது எந்த 2 பெட்டியை கொண்டு வந்தாங்களோ போகும்போது அதே 2 பெட்டியை தான் கொண்டு போறாங்க. அப்துல் கலாம் அக்கா அங்க செடிகளுக்கு தண்ணி ஊத்தி கொண்டிருந்த பணியாளனை கூப்பிட்டு பெட்டி மேல தண்ணியை ஊத்த சொல்றாங்க. ஐயா, இந்த பெட்டியில முக்கியமான ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கும், நான் எப்படி தண்ணி ஊத்துறது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அப்துல் கலாம் சொல்றாங்க, இந்த ஜனாதிபதி மாளிகையில இருந்து ஒரு தூசி கூட என்னால வரக்கூடாதுன்னு, அதனாலதான் இந்த பெட்டி மேல தண்ணி ஊத்த சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நேர்மையான மனிதர் வாழ்ந்த காலத்துல நம்மளும் வாழ்ந்து இருக்கோம் அப்படிங்கறதே நமக்கு ஒரு பெரிய பெருமை தான். லாஸ்டா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறது என்னன்னா, அப்துல் கலாம் கடைசியா தன்னோட ஸ்பீச் ஷிலாங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பீச் இப்போ உள்ள சூழ்நிலையில எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா மாணவர்களுக்குமே தேவையான ஒரு ஸ்பீச் எல்லாமே அதுல இருந்துச்சு. சோ அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அப்துல் கலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களை எல்லாம் சந்திக்கும் போது ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன்னு சொல்லி, நான் செய்யும் இந்த பணி
நாம் வாழும் நாட்டை அறிவார்ந்த நல்ல மக்களுடைய நாடாக மாற்ற விதை விதைக்கிறதோ அந்த பணிதான் நான் தமிழ் சமுதாயத்திற்கும் இந்திய சமுதாயத்திற்கும் உலக சமுதாயத்திற்கும் நான் செய்யும் நற்பணியாகும் அப்படின்னு சொல்றாரு. கண்ணீர் பூங்குன்றனார் 3000 வருடத்துக்கு முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம் நம் முன்னோர்கள் பின்பற்றிய வழிமுறைகளை பின்பற்றி அன்பு, அறிவு, விவேகம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், அயலாரை போற்றும் பண்பு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற பரந்த மனம், வெற்றுமையில் கூட ஒற்றுமையை காணக்கூடிய சாத்திய கூறுகள், மன்னித்து மறக்கும் குணம் மற்றும் தமிழர்கள் எல்லோரும் குழந்தைகள் மனதில் பதித்து அமைதியான உலகத்தை படைக்க உலக தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என கூறினார்கள் அப்துல் கலாம். பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை வழிநடத்தியது திருக்குறள் தான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் இருக்கு, என் வாழ்க்கையை வளமாக்கியது அந்த திருக்குறள் தான். என்ன அந்த திருக்குறள் என்னன்னா, அறிவு அச்சம் காக்கும் கருவி, செருவார்க்கும் முள்ளளிக்கும் ஆகா. இந்த குறளோட அர்த்தம் என்னன்னா, அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும், மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு அரணாகவும் எத்தகைய சூழ்நிலையிலும் கோட்டை போல் நின்று காக்கும் என்பதுதான் அறிவு. எனவே அறிவாற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு வளமாகும், அதன் மூலம் நாமும் வீடும் நலம் பெறும், நாம் வாழும் நாடும் வளம் பெறும் சொல்றாங்க. உங்ககிட்ட என்ன டாபிக் பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் டைட்டில் சொல்றாரு, உன் அரும்பெரும் லட்சியம் நாளைய வரலாற்றை உருவாக்கும். இதுதான் டைட்டில் பேரு. இதை பத்திதான் உங்ககிட்ட நான் பேச போறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு கவிதை சொல்றாரு, லட்சிய சிகரம்னு. அந்த கவிதையை சொல்ல சொல்ல எல்லாரையும் திருப்பி சொல்ல சொல்றாரு. என்ன கவிதைனா அது, நான் விளக்காக இருப்பேன், நான் படகாக இருப்பேன், நான் ஏணியாக இருப்பேன், அடுத்தவரின் துன்பத்தை துடைப்பேன், மனநிறைவோடு வாழ்வேன் அப்படின்னு சொல்ல சொல்ல எல்லாரும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் சொல்றாரு, உண்மைக்கும் நேர்மைக்கும் எப்படி எடுத்துக்காட்டாக வாழ்வது, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் எப்படி நடப்பது, அடுத்தவர்களை மதிக்கவும் அடுத்தவர்கள் பாராட்டும் விதமாக எப்படி வாழ்வது, கொள்கையோடு எப்படி வாழ்வை எதிர்கொள்வது, தன்னம்பிக்கையுடன் எப்படி வாழ்க்கை சவால்களை சமாளிப்பது, பேச்சு திறமையை எப்படி வளர்த்துக் கொள்வது, கூடி உழைத்தால் வெற்றியை அடையலாம் என்ற தத்துவத்தை எப்படி புரிய வைப்பது, தலைமைத்துவத்தை எப்படி வளர்த்து கொள்வது என்ற தனித்திறமையை கற்று தருவதோடு கோபத்தை சோகத்தை சுயநல நோக்கு வெறுத்தால் எப்படி நாம் எல்லோராலும் விரும்பப்படுவோம் மதிக்கப்படுவோம் என்ற சுய சிறப்பியலை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அடிப்படையான ஒன்றை மாணவர் மத்தியில் கொண்டு வர வேண்டும். இந்த லட்சியம் வெற்றி அடைந்தால் ஒவ்வொரு மாணவருடைய லட்சியமும் வெற்றி அடையும். நமக்கு தெரியும், ஒவ்வொரு ஸ்பீச் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு கொஸ்டின் செக்ஷன் ஒன்று வைப்பாங்க. அதுல 5 ஸ்டூடெண்ட்ஸை கேள்வி கேட்க சொல்லுவாங்க. அப்போ 10வது படிக்கிற ஒரு மாணவி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்துல் கலாம் கிட்ட. என்னன்னா, நான் சைக்காலஜி படிக்க ஆசைப்படுறேன், ஆனா அம்மா அப்பா என்ன இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்ப நான் என்ன செய்யறது அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்துல் கலாம் சொல்றாங்க, பெற்றோர்கள் கடன் வாங்கி மாணவர்களை படிக்க வைத்து உடனடியாக நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என நினைத்து அதன் மூலமாக தங்கள் குடும்பம் முன்னேற வாய்ப்பு இருக்கும்னு நினைச்சு அதிகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் கோர்ஸ்ல படிக்க வைக்க விரும்புறாங்க பேரண்ட்ஸ். அவங்க ஆசை தவறில்லை, நியாயமான ஆசைதான். ஆனா ஒரு மாணவியின் தனித்திறமையை உணர்ந்து அதனை கண்டுகொண்டு அவர்களது ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் விதத்தில் அவர்களுக்கு பிடித்த துறையில் படிக்க வைத்தால் அந்த மாணவர்கள் வாழ்க்கையில் விண்மீனாக ஜொலிக்க ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்றாரு. இந்த வாய்ப்பை பேரண்ட்ஸ் தான் உருவாக்கி தரணும்னு சொல்றாரு. அந்த மாணவன் அப்துல் கலாம் சொல்றாரு, அப்பா அம்மாக்கு உண்மையில இருக்கும் பாசத்தை பயன்படுத்தி அவர்களோட ஆசையை பூர்த்தி செய்தால் அந்த துறையில் நான் சாதனை படைப்பேன் என்று உறுதி கொண்டு நீ விரும்பிய துறையில் உனது பெற்றோர்கள் படிக்க வைப்பார்கள் என்று நம்பிக்கை கொடுத்து
உனது லட்சியம் நிறைவேறும் என்று வாழ்த்து அனுப்பினார் அப்துல் கலாம். அப்போது அந்த கூட்டத்துல இருந்த அந்த மாணவியோட தாய் தந்தை எழுந்த அப்துல் கலாம் கிட்ட சொல்றாங்க, மகளின் விருப்பப்படி சைக்காலஜி படிக்க நாங்கள் உதவியாக இருப்போம் என சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு மாணவன் வந்திருக்கான். அவன் பேர் வந்து விஷ்ணு. நகரத்துல இருந்து மிக தூரத்துல உள்ள ஒரு கிராமத்துல இருந்து வரும் அந்த மாணவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் வந்து ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கறதுனே தெரியல. அவனை அறிமுகப்படுத்திக்கிறான் விஷ்ணுன்னு சொல்லிட்டு, என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியலன்னு சொல்றான். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு, இதுவரை என் வாழ்க்கையில ஒரு கேள்வி கூட கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆசிரியரிடம் கேள்வி கேட்க பயமா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச கூட பயமா இருக்கு, மற்ற மாணவர்களின் திறமையை பார்த்து என்னால் முடியுமான்னு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது, நான் எப்படி இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவருவதுன்னு, அப்புறம் எனக்கு கப்பல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைன்னு சொல்றான். என்னால ஆக முடியுமா, அதை நான் அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேக்குறான். அங்க உள்ள எல்லாரும் அப்துல் கலாம் என்ன சொல்ல போறாங்கன்னு ஆவலா பாத்துட்டு இருக்காங்க. அப்துல் கலாம் யோசிக்கிறாங்க, எப்படி இந்த மாணவனின் அருமையான கேள்விக்கு பதில் கூறுவது என்று யோசிக்கிறாங்க. அப்துல் கலாம் விஷ்ணு கிட்ட சொல்றாங்க, இதுவரைக்கும் லட்சம் பேரோட கேள்விகளுக்கு வந்து நான் பதில் சொல்லியிருக்கேன், ஆனா உன் கேள்வி என்னை சிந்திக்க வைக்கிறது என்று சொன்னார். உனக்கு பதில் கூறுவது என்னது முதல் கடமை, நான் சொல்வது திரும்பி சொல்றியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவனும் சரி சொல்றான். ஒரு கவிதை சொல்றாரு. என்னன்னா, அந்த கவிதையின் டைட்டில் என்னன்னா, நான் பறந்து கொண்டே இருப்பேன், அதான் டைட்டில். அந்த கவிதையை சொல்றாங்க. அந்த விஷ்ணுவோட சேர்ந்து அங்குள்ள எல்லா மாணவரும் சேர்ந்து ரிப்பீட் பண்றாங்க அப்துல் கலாமோட. அது என்ன கவிதைனா, நான் பிறந்தேன் அரும் பெரும் சக்திகளுடன், நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன், நான் பிறந்தேன் கனவுடன், வளர்ந்தேன் நல் எண்ணங்களுடன், நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த, நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன், நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க, நான் பூமியில் ஒருபோதும் தவள மாட்டேன், தவளவே மாட்டேன், ஆகாய உச்சிதான் என் லட்சியம், பறப்பேன் பறப்பேன் வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன். இப்படின்னு அப்துல் கலாமோட எல்லா சொல்றாங்க. பறக்க வேண்டும் என்ற உணர்வு வாழ்வின் பெரிய லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். அந்த லட்சியத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஷ்ணு வந்து அப்துல் கலாம் கிட்ட சொல்றான், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, என்னால முடியும்னு, நான் வெற்றி பெற்றே தீருவேன் என்று சொல்றான். அதுக்கப்புறம் வந்து, நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் வெற்றி அடைந்தேன் தீருவேன் என்று அங்க உள்ள மாணவர்கள் சொல்லி அப்துல் கலாம் இதை சொல்றாங்க. எல்லாருமே இதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் வந்து சொல்றாங்க, உண்மையாக அந்த ஒரு சம்பவத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னா, அவங்க டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஹெட்டா இருக்கும்போது அப்துல் கலாமோட கார்டிரேவர் நேம் வந்து கதிரேசன். அவர் எப்ப பார்த்தாலும் வந்து புக்கை வந்து ரீட் பண்ணிட்டே இருப்பாரு. அவரால் சும்மாவே இருக்க முடியாது. அப்துல் கலாம் வந்துட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க, எனக்கு நீங்க புக் வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல இது வந்து என் குழந்தைகளோட படிப்புகளுக்கு வந்து உதவும்னு நான் வந்து ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படி சொல்லி கலாம் கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் 10th முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மேலும் உங்களுக்கு படிக்க ஆசையா ஆர்வமா அப்படி கேட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அப்துல் கலாம் என்ன செய்யறாங்கன்னா, அவரை அந்த டிரைவரை திறந்தவெளி பள்ளி மூலம் +2 படிக்க ஏற்பாடு செய்யறாங்க. அதை வெற்றிகரமாக முடிக்கிறாங்க கதிரேசன். அதன் பிறகு BA படிக்கிறாங்க. அப்புறம் கலாம் வந்து ஹைதராபாத்ல இருந்து டெல்லிக்கு வந்துருச்சுன்னா அங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட படிப்பை ஸ்டாப் பண்ணல. MBA முடிக்கிறாங்க, MPhil முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசு அறிவியலில் PhD முடித்து டாக்டரேட் பட்டம் பெறாங்க. இப்பொழுது தமிழ்நாட்டில் மதுரை பக்கத்தில் அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் என் உழைப்பால் நான் எண்ணியது என்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர்களாகிய நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற 4 விஷயங்கள் முக்கியமானவை. அது என்னன்னா, வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் வேண்டும்,
சிறு லட்சியம் குற்றமாகும். அறிவை தேடி தேடி பெற வேண்டும். லட்சியத்தை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும். விடாமுயற்சி வேண்டும். அதாவது தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி கொடுத்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கலாம் ஐயா சொல்றாங்க. இந்த தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி கொடுத்து வெற்றி பெற வேண்டும் அர்த்தம் என்ன? இப்போ நம்ம ஒரு லட்சியத்தை அடைவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதுல இருந்து நம்ம தோல்வி ஒரு பாட்டு தான். அந்த தோல்வி வந்ததும் சரி தோல்வி ஆயிடுச்சு, சரி விட்டுறலாம் அப்படின்னு விட்டோம்னா அந்த தோல்வி அந்த இடத்துல ஜெயிச்ச மாதிரி. அப்பயும் நம்ம விடாம முயற்சி செஞ்சு நம்ம லட்சியத்தை அச்சீவ் பண்ணும் போதுதான், அப்ப நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தோல்வி நம்ம கிட்ட தோத்து போயிடும். அதான் இதோட மீனிங். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு அப்துல் கலாமோட கோட்ஸ் என்னன்னா, அதையும் அவர் அந்த இடத்துல சொல்றாரு. உறக்கத்திலே வருவதல்ல கனவு, நம்மை உறங்க விடாம செய்வதுதான் கனவு. அப்படிப்பட்ட ஒரு கனவு எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய பாராளுமன்றத்துல கலாம் பிரசிடென்டா இருக்கும்போது ஒரு கவிதை அங்க சொல்லியிருக்காங்க. அந்த கவிதையோட தலைப்பு என்னன்னா லட்சியம். அது என்ன கவிதைனா, நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது லட்சிய சிகரம் என் இறைவா. நான் தோண்டிக் கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது என் அறிவு புதையல் என் இறைவா. நான் பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது என் அகவை தீவு என் இறைவா. இறைவா, 100 கோடி மக்கள் லட்சிய சிகரத்தை அறிவு புதையலையும் இந்த அமைதியையும் அடைய அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றாரு. இதோட கருத்து என்னன்னா, நாம் வாழ்நாள் முழுவதும் படித்து கொண்டே இருக்கிறோம், பணி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் செய்யும் போது வாழ்வில் ஒரு லட்சியம் வேண்டும். பெரும் லட்சியம் இருந்தால் அருமையான எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் வந்தால் நம் பணிகள் எல்லாம் உயர்ந்ததாகும். பிறக்கும் எந்த குழந்தையும் அறிவாளியாகவும், விளையாட்டு வீரனாகவும், விஞ்ஞானியாகவும், கை தேர்ந்து கலைஞனாகவும், மிக சிறந்த தலைவனாகவும், எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல மனிதர்களாகவும் வர வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களோட கனவு. அந்த கனவு நிறைவாவதற்கு பேரண்ட்ஸும் டீச்சரும் தான் குழந்தைக்கு அறிவூட்டி ஆற்றல் ஊட்டி வளர்க்கக்கூடிய சூழல் தான் அந்த குழந்தைகளை நல்லவர்களாகவும் அதே வல்லவர்களாகவும் மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது காந்திஜியோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. அப்ப காந்திக்கு 9 வயது. அப்ப அவங்க அம்மா காந்தி கிட்ட ஒரு அறிவுரை சொல்றாங்க. அந்த அறிவுரை என்னன்னா, மகனே, உனது வாழ்வில் துன்பத்தில் துவளும் யாராக இருந்தாலும் யாராவது ஒருவரது வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற பாதையில் போக வைத்தா என்றால் நீ மனிதனாக பிறந்ததின் பலன் முற்றிலும் அடையும் என்றும் கடவுள் உனக்கு துணை செய்வார் என்றும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமியில பிறந்த எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அறிவுரை அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றாங்க. கடைசியாக அப்துல் கலாம் சொல்றாங்க, வாழ்க்கையில் நமக்கு பிடித்த நிகழ்ச்சியும் நடக்கும், சில சமயம் பிடிக்காத நிகழ்ச்சியும் நடக்கும். அதனால நம்ம தைரியத்தோட அந்த நிகழ்ச்சியை ஏற்று வெற்றி அடைய வேண்டும். அதாவது இடும்பைக்கு இடுமை கொடுப்பர், இடும்பைக்கு இடுமை காணாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும், அந்த கரேஜ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபைனலா அந்த ஸ்பீச்ல உண்மை பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது, துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும். இப்படி பண்ணீங்கன்னா வெற்றி அடைய முடியும்னு சொல்றாங்க. இப்படி தனது வாழ்வின் கடைசி நிமிடத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாட்டில் உள்ள இளைஞர்களுக்காக அவங்களுக்கு தேவையான விஷயம் அனைத்தையும் கத்து கொடுத்திருக்காங்க நமது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இந்த ஷிலாங்ல இருக்கிற இதுல பேசிட்டு இருக்கும் போதா சடனா அன்பார்ச்சுனேட்லி அன்எக்ஸ்பெக்டடா 2015 ஜூலை 27 ஷிலாங்ல உள்ள இந்திய மேலாண்மை பல்கலைக்கழகத்தின் மாணவர்களிடையே உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக்ல அப்துல் கலாம் உயிரிழக்கிறாங்க. தேசமே கண்ணீரில் மூழ்கியது. இந்தியாவின் தூண் சாய்ந்து விட்டது என பத்திரிகைகள் எழுதின. படிச்சவங்க படிக்காதவங்க வில்லை சிட்டினை இல்லாம எல்லாரும் சென்று அஞ்சலி செலுத்தியது.
ராமேஸ்வரத்தில் நடந்த இறுதி சடங்குல லட்சம் பேர் பங்கேற்று இறுதி மரியாதை செலுத்தினாங்க. நாட்டுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு கிரேட் பர்சன் தான் அப்துல் கலாம். அந்த கிரேட் பர்சனோட இறுதி சடங்குல தேசமே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியது. அப்துல் கலாமின் மணிமண்டபம் அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் அருகே தேக்கரம் என்ற இடத்தில் இருக்குது. அந்த நினைவிடத்தில் ஸ்டார்டிங்ல இந்தியா கேட் மாதிரி இருக்கும். அந்த கட்டிடத்துல பல புத்தகங்கள், புகைப்படம், குறிப்புகள் மற்றும் அவருடைய வீணை வச்சு ஒரு சிலையும் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் கலாம் வாழ்ந்து மறைந்த சொந்த வீடான கலாமோட வீடை வந்து மக்களின் பார்வைக்காக கலாம் இல்லம் என்ற பெயரில் ஒரு காட்சி மையமாக அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி தனது வாழ்நாள் முழுவதும் இந்தியாவுக்காகவும், இந்தியாவோட வந்து யார்கிட்ட இருக்குன்னா இளைஞர்கள் கிட்டதான் இருக்குன்னு சொல்லிட்டு தனது வாழ்க்கையவே இந்தியாவுக்காகவும், இந்தியாவுல இளைஞர்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் வந்து அப்துல் கலாம் வந்து கத்துக் கொடுத்திருக்காங்க. இப்ப அப்துல் கலாம் நம்மிடையே இல்லாட்டியும் நம்ம ஒவ்வொரு இளைஞர்களோட லட்சியத்திலையும் அவர் இருக்காங்க. அந்த லட்சியத்தை வந்து நம்ம அப்துல் கலாமோட வழியை பின்பற்றி அந்த லட்சியத்தை நம்ம அடையும் போது அப்துல் கலாமும் அதுல கூடவே இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களோட பிளெஸிங்ஸ், அவங்க நமக்கு எப்படிலாம் நம்ம லைஃப்ல வாழணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரை கத்துக் கொடுத்திருக்காங்க நமக்கு. சோ வந்து அவர் எப்போ நம்ம கூட துணையா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். கண்டிப்பா இருக்காங்க நம்ம கூட தான். ஓகே, நம்ம எல்லோராலும் அதிக விரும்பப்படும் மனிதரான அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு நேரம் என் உரையை பொறுமையாக கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் வாய்ப்பை கொடுத்த மதிப்பிற்குரிய டாக்டர் ஜி கௌரி மேமுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ டு ஆல். Thank you, Viji. Thank you so much for your great presentation. Thank you, ma'am. And it's time to express my vote of thanks on behalf of Rajapalayam Rajus College. First of all, I thank our college management, Dr. S. Singaraj sir, Secretary, College Governing Council, and respected principal, Dr. Venkateshwaran sir, Vice Principal of our college, Shivaram Murthy sir, and our college coordinator of this program, Dr. S. Kalavati ma'am and Guneshwari ma'am, and who all have stood as a great pillar of support and their continuous support, encouragement for this successful event from our college side. I thank all our faculty members and non-teaching faculty members for their support, extended support. Next, my sincere thanks goes to Dr. Panchanathan sir, Vice Chancellor, Tamil Nadu Teachers Education University, and Dr. Shivashakti ma'am. And a special mention should be there about Shivashakti ma'am. You are such a great inspiration and role model for all of us, especially for the teaching fraternity. And you are like awesome, and you are so active 24/7. And last but not least, our student participants who have actively participated in various programs with utmost sincerity and enthusiasm. My heartfelt thanks to everyone who have attended and participated in this program. Thanks to one and all. Thank you. Thank you very much, Rajapalayam Rajus College. ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவங்களுக்கு அந்த கேமரா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா அவங்க நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது லைவ் ப்ரோக்ராம்ன்றதுனால விஷுவலாக தெரிஞ்சால் நல்லா இருந்திருக்கும். அது வந்து நான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அப்படி ஆனதுனால அந்த கடைசியாக ப்ரெசன்ட் பண்ண அவங்களோட இது தெரியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் மிக சிறப்பான முறையிலே பல்வேறு விதமான முயற்சிகளிலே இருந்து நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கலாம். எனவே இதுதான் என்னதான் நம்ம இதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டத்தோடு நம்ம செய்கிறோம், சாதாரண செய்யலை. இதெல்லாம் வந்து பல இன்னல்களோட ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப இன்டீரியான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அவங்க இவ்வளோ ஆர்வத்தோடு எல்லா நிகழ்வுகளும் அவங்க கலந்துக்கிறாங்க. எனவே இந்த அப்துல் கலாமுடைய நிகழ்விலே கலந்து கொண்டு அவரை பற்றியான அவர் வாழ்க்கை வரலாறு பற்றி விஷயங்களை கூட தெளிவாக தெளிவாக ரொம்ப அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்து ஒரு நீரோட்டம் போல அந்த ப்ரெசன்டேஷனை இன்னும் சிறப்பு சேர்த்திருக்கின்ற அடிப்படையில் தான் அதை நான் சொன்னேன்.
அவர்களுக்கு என்னுடைய ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாக அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் மற்றும் தமிழ் அமெரிக்க தொழிற்சாலை சார்பாகவும் ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் உங்களுக்கு நன்றி பாராட்டியம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட் ஸ்ரீ வாஸ்டா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இங்க வந்து தயாரா இருக்கீங்களா? அடுத்த கல்லூரி ஆமா, ரெடியா இருக்கீங்களாமா? தொடருங்க. உங்களுக்கான நேரம் இப்போ வந்து 11:04, 12:04 முடிச்சிருங்கம்மா. தொடருங்கம்மா. ஓகே, ஜோசி ஸ்டார்ட் பா. ஸ்ரீ வஸ்தா கல்வியியல் கல்லூரி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கனவுகளின் நாயகன் கலாம் என்ற தலைப்பில் எமது கல்லூரி நடத்த இருக்கும் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்க எமது கல்லூரியின் முதலாம் ஆண்டு பயிற்சி ஆசிரியர் ராஜபிரியா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பேசுங்கம்மா. மியூட் பண்ணிருக்கீங்கம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ராஜபிரியா இல்ல கேட்கலாமா? இல்ல இல்லைங்கம்மா, அதாவது நீங்க கரெக்டா பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. இப்ப வந்து ஓபன் ஆச்சு, இப்ப பண்ணுங்க. ஓகே பேசுங்க. இல்ல நீங்க சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கொஞ்சம் இது பண்ணுங்க, மொபைல்ல இருந்து சவுண்ட் ஏத்துங்க. இல்ல அன்மியூட் ஆகி இருக்குது, ஆனா வந்து சவுண்ட் வரல. மொபைல்ல அந்த சவுண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? கேட்கலங்கம்மா. மற்றவங்க கேக்குதா? இல்ல மற்ற சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு சரியா கேட்கல. கேட்கல ராஜபிரியா இல்ல, சவுண்டே கேட்கல. ராஜபிரியா அன்மியூட் பண்ணுங்கப்பா. அன்மியூட் பண்ணிருக்காங்க. அந்த மைக் வந்து சிம்பிள் தெரியலங்க. மைக் போட்டு அந்த கிராஸ் பண்ணிருக்காங்க, தெரியல. இன்னொரு கொஞ்சம் டச் பண்ணி வாங்கம்மா, இல்லாட்டி வெளியில போயிட்டு உள்ள வாங்க பார்க்கலாம். இல்ல அடுத்தவங்க யாருன்னா இருந்தா கூட பண்ணுங்க, அவங்க வரட்டும். இப்ப அன்மியூட் பண்ணிருக்காங்க, ஆனா மொபைல் ஏதோ ப்ராப்ளம். இப்ப பாருங்க, பேசுமா? கேட்கலமா. திரும்ப அதை மியூட் பண்ணிட்டு அப்புறம் அன்மியூட் பண்ணுங்க. இப்ப மியூட் பண்ணிருக்கீங்க, திரும்ப அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் ஆயிடுச்சு. நீங்க போன்ல இந்த சவுண்ட் ஏத்துறது இறக்குறதுக்குல்ல, அது சில நேரத்துல இது பண்ணிட்டீங்களா? சரி, வேற யாருன்னா வேற மொபைல்ல என்ன பண்ண முடியுமா பாருங்க. ஓகே, அனைவருக்கும் இனிய வணக்கம். 2021 மணி நேர உலக தொடர் சாதனை நிகழ்வின் ஒரு அங்கமான அப்துல் கலாம் ஒரு சரித்திரம் என்ற நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் முதற்கண் இனிய வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் வாயிலாக 2021 மணி நேர உலக சாதனைக்கான பன்னாட்டு பல்திறன் தொடர் வலைஞினை சிறப்பாக ஏற்பாடு செய்திட்ட நமது வைஸ் சான்சலர் டாக்டர் வி பஞ்சநதம் ஐயா அவர்களையும், ரிஜிஸ்டரர் வி பாலகிருஷ்ணன் அவர்களையும், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரொஃபசர் கோவிந்தன் அவர்களையும், டீன் ஆஃப் ஃபேக்கல்டி ப்ரொஃபசர் எம் சவுந்தரராஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்வடைகிறேன்.
மேலும் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் சிவசக்தி ராஜம்மாள் மேம் அவர்களும் மற்றும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் பயிற்சி ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். ஜோசி நெக்ஸ்ட். வரவேற்புரை வழங்கிய ராஜபிரியாவிற்கு நன்றி. இளைஞர்கள் மற்றும் உறவு என்ற தலைப்பில் அப்துல் கலாம் அவர்கள் வழங்கிய ஆங்கில பொன்மொழிகளை கூறுவதற்கு 1ஆம் ஆண்டு பயிற்சி ஆசிரியர் கலைச்செல்வி அவர்களை அழைக்கிறேன். Good evening to everyone. I would like to say about Kalam quote about youth and knowledge. First, I will say Kalam quote about youth. Kalam said, "The ignited minds of the youth is the most powerful resource on the earth." I am convinced that the power of the youth, if properly directed, will bring on about transform humanity by meeting its challenges and bring peace and prosperity. Then, as a youth of my nation, I will work with courage to achieve success in all my tasks and enjoy the success of others. I am as young as my faith and as old as my doubt. Hence, I will light the lamp of faith in my heart. Dr. Kalam always insisted the younger generation to work with their full heart towards anything that they wanted to achieve. He said that one might achieve success while having worked with half-hearted, but bitterness is breeding all the time. He is remembered by the younger generation as one of those leaders who have them a safer and brighter India coupled with economic and social growth. He believed in the importance of father, mother, and teacher in the nurturing of a corruption-free India, as there are the people who develop the country's future. He taught the youth to not only handle success, but also how to handle failure. He said that the management of the failure is very important, as there will be problems and failure in whatever one does. Mr. Kalam never failed to ignite hope and give motivation and strength to the young. Here are some inspiring quotes by Dr. Kalam. You have to dream before your dreams can come true. Then excellence is a continuous process and not an accident. Third one, life is a difficult game. You can win it only by retaining your bright right to be a person. Look at the sky. We are not alone. The whole universe is friendly to us and conspires only to give the best to those who dream and work. Then knowledge. Kalam said, what is knowledge? Knowledge means creativity plus righteousness plus courage. The simple knowledge equation was former President of India, Dr. Abdul Kalam's message to the future citizens of Dakshina Kannada. Each one has wings of fire which will lead to knowledge and will make one to fly to become whatever one wants to be in life. Here some proverbs. First, as a child of God, I am greater than anything that can happen to me. Then to succeed in your mission, you must have single-minded devotion to your goal. Learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you great. Knowledge will give you the power, but character will give you respect. Now, knowledge with action converts adversity into prosperity. Thank you to all. அருமை
அருமையான கருத்துக்களை வழங்கிய பயிற்சி ஆசிரியர் கலைச்செல்விக்கு நன்றி. கலாமின் கனவு பாதை என்ற தலைப்பில் கலந்துரையாட வந்துள்ள பயிற்சி ஆசிரியர்கள் நட்சத்திர நளினா மற்றும் பவித்ரா அவர்களை அன்புடன் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களிடமும் பாசிட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவிட்டியும் இருக்கும். ஆனா நெகட்டிவிட்டியே இல்லாத நம்ம எல்லாரும் நேசிக்கிற ஒரு மனுஷங்க இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம். அவங்கதான். அவங்க ரொம்ப ஏன் இப்படி இவ்வளவு பெஸ்டா இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் ஏன் இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க ஒர்க்ல அவங்க ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பயரா நிறைய விஷயம் கத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய இந்த கனவு பாதையை பேஸ் பண்ணிதான் சில லெசன் அண்ட் ஹேபிட்ஸை பத்தி உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணிக்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா பில்ட் a பாசிட்டிவ் மைண்ட் செட் வித் பாசிட்டிவ் பீப்புள் அப்படின்றதா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கலாம் சார் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அம்மா அப்பா படிக்கல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஒரு முஸ்லீமா இருந்தாலுமே அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க அந்த கோயில சொல்ற மந்திரங்களை கேட்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அந்த காலத்துல நிறைய ஜாதி மத வேறுபாடுகள்லாம் இருந்தாலுமே கலாம் சார் அவங்க வாழ்க்கையில கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எல்லாருமே சமம் தான் அப்படின்னு நம்பினாங்களாம். அது மட்டும் இல்லாம நம்ம யாரையுமே தாழ்த்தி பேசிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்களாம். அவருடைய சின்ன வயசுல அவங்களுக்கு ஒரு நெருங்கிய ஃப்ரெண்ட் இருந்தாங்களாம். அவங்க யாரு அப்படின்னா ஜலாலுதீன் அப்படின்றவங்க தான். ஜலால் அண்ணே கலாம் சாரோட வயசுல மூத்தவங்களா இருந்ததுனால எப்பவுமே கலாம் கிட்ட நீ நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும், நல்லா படிச்சவங்க தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்ட்ல நிறைய சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இதெல்லாம் கேட்டு கலாம் சாரும் ஓகே நல்லா படிக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்களாம். அதே மாதிரி ஜலால் அண்ணே என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம கிராமம் மட்டும் இல்ல, நம்ம கிராமத்தை தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்கு. அந்த உலகத்துல நீ உண்மையா பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உழைச்ச அப்படின்னா கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு கலாம் சாரும் புது புது புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு நிறைய விஷயம் கத்துக்கிட்டாங்களாம். பாசிட்டிவ் பீப்புளோட கலாம் சார் நிறைய பழகுனதால அவங்க மைண்ட் செட்டும் பாசிட்டிவா மாறிடுச்சான். நம்ம மைண்ட் செட்டையும் பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த ஜலால் அண்ணே இல்லைனாலும் இந்த மாதிரி பாசிட்டிவான பீப்புளோட புக்கு படிச்சோம்னா நம்ம மைண்ட் செட் பாசிட்டிவா மாறுமா. அதாவது ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கவங்கள பாசிட்டிவா வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சக்சஸ் ஆன பீப்புளோட புக்கு படிச்சு நம்ம மைண்ட் செட்டை பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்படின்றதா. செகண்ட் லெசன் அண்ட் ஹேபிட் என்ன அப்படின்னா ஹேவ் ட்ரீம்ஸ் அண்ட் பிலீவ் யுவர் செல்ஃப். அதாவது நம்ம கனவை எந்த அளவுக்கு நம்ம நகர்த்திட்டு போவோம், நம்ம கனவை லட்சியமா மாறி எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு போய் சேரணும் முக்கியமோ அதே மாதிரி நம்ம கனவை நம்ம அடையணுங்கிறத நம்ம முதல்ல நம்பணும் அப்படிங்கிறாங்க. அப்படி அப்துல் கலாம் ஐயாவோட கனவு என்னவா இருந்துச்சுன்னா பறக்கிறத பத்திதான். அது அவங்களுக்கு எப்ப இருந்தது அந்த கனவு தோணுச்சு அப்படின்னா அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு டீச்சர் கிளாஸ் சயின்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க பறவை எப்படி பறக்கும்னு. அப்போ பறவை இப்படி பறக்கும்பா அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எல்லாருமே இல்ல எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்லிருந்தோம். எல்லாரையுமே கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் புறா கூட்டங்களுக்கு நடுவுல நிப்பாட்டினாங்களாம். அப்போ எல்லாரும் வந்ததை புறா கூட்டங்கள் எல்லாமே மேல பறந்து போச்சான். அப்போ டீச்சர் சொன்னாங்களாம் இப்படித்தான் பறவை பறக்குது, இதுதான் நான் கிளாஸ் நடத்தினேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் புரியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்துல் கலாம் ஐயா மட்டும் பறக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அதுக்கு அந்த டீச்சர் உன்னோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ வளர்த்துட்டு உன் விடாமுயற்சியில நீ இது பண்ணேன்னா அப்போ உனக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும், நீயும் ஒரு நாள் வானத்துல பறப்ப அப்படின்னு சொன்னாங்க. அன்னையில இருந்துதான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு பறக்கணுங்கிற கனவு வந்ததாம். அன்னையில இருந்து அவங்க பறக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டே இருந்தாங்களாம். ஸ்கூல் படிப்பு முடிச்சோனையும் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போது இது நம்ம பறக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்பு பாதியிலே நிப்பாட்டிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜில போய் ஏர்ஃபோர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சு அது அந்த யூஜி படிப்புனால நமக்கு பறக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்மளோட கனவை நோக்கி அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. இப்படிதான் நம்மளும் நம்ம கனவு நம்ம முதல்ல நம்பினா மட்டும்தான் நம்ம கனவு என்னன்னு மத்தவங்களும் நம்புவாங்க. இதுதான் செகண்ட் லெசன் அண்ட் ஹேபிட்ஸ். தேர்ட் லெசன் அண்ட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா
மூணாவது லெசன் அண்ட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரகிள் டு பிகம் த பெஸ்ட் அப்படின்றதா. நம்மள பல பேர் வந்து நம்மளுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனாலதான் நம்மளால வெற்றி அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூழலை வந்து காரணமா சொல்லுவோம். ஆனா கலாம் ஐயா வந்து அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாலும் அவங்களுடைய வெற்றிக்கு வந்து அது ஒரு தடையா அவங்க சொல்லவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனா செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் வந்து நிக்கவே நிக்காதான். அப்ப வந்து ஓடுற ட்ரெயின்ல வந்து தூக்கி போடுற அந்த நியூஸ் பேப்பரை பிடிச்சிட்டு அதை வந்து காலையில கலாம் ஐயா வந்து எல்லார் வீட்டுக்கும் போய் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் போய் வந்து கொடுத்த நியூஸ் பேப்பருக்கெல்லாம் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணனோட கடையில வந்து வெங்காயம், பீடி அந்த பொருள் எல்லாம் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க MIT-ல வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ல அவங்களுக்கு ட்ரெயினியா வேலை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அங்க இருக்கவங்க எல்லாமே ரொம்ப படிக்கல, இருந்தாலுமே அவங்க கிட்ட நிறைய பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாம் சார் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்மளோட பெரியவங்களா சின்னவங்களா படிச்சிருக்காங்களா படிக்கலையா அப்படின்னு பார்க்காம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் கத்துக்க நிறைய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலாம் ஐயா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பெரிய ஆசை என்ன அப்படின்னா பறக்கணும் அப்படின்றதா. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப என்ன பண்ணணும், ஏர்போர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ஸ்ல போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அங்க வந்து 8 ஓப்பனிங் தான் இருந்தது. எதிர்பாராத விதமா கலாம் ஐயா வந்து 9வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால ஏர்போர்ஸ்ல அவங்களுக்கு சீட் கிடைக்கல. அதுக்கப்புறம் TTD அப்படின்னு சொல்ற டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அங்க போய் ஜாயின் பண்றாங்க. அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கலாம் சாருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு ஹாலோகிராப்டை டிசைன் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஹாலோகிராப்டை டிசைன் பண்ற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. உடனே கலாம் ஐயா என்ன நினைச்சாங்க, ஓகே நம்ம வந்து நிறைய புக் ரெஃபர் பண்ணி நம்ம ஒரு ஹாலோகிராப்டை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களாம். ஆனா அவங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் உன்னால முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கலாம் சார் வந்து டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஆனா அது எதுவுமே கேட்காம புக் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிய வந்தது, ஓகே புக் ரெஃபர் பண்றதை விட நம்ம ஓன் ஐடியா வச்சு நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓன் ஐடியா வச்சு ஹாலோகிராப்டை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 1 இயர் டைம் கொடுத்தாங்களா. அந்த 1 இயர்க்குள்ளேயே கலாம் சார் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்களா. அதுக்கு நந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சுட்டாங்களாம். ஆனா எதிர்பாராத விதமா அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணாலுமே அதுல இருந்து கலாம் சார் நிறைய விஷயம் கத்துக்கிட்டாங்களாம். நம்மளும் இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணா மட்டும்தான் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கலாம் சார் சொல்றாங்க. மூணாவதான லெசன் அண்ட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா நாலாவதான லெசன் அண்ட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா ஒர்க் பேஷனட்லி ரிசல்ட் வில் பி ஃபாலோ. அதாவது நம்ம செய்யற வேலையை வந்து நேசிச்சு பேஷனட்டா செஞ்சோம் அப்படின்னாதான் அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லபடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து பறக்கிறது கனவா வச்சுக்கிட்டாலும் அதுக்கான முயற்சியிலும் ஈடுபட்டு முதலே அவங்க வந்து ஒரு கேரக்டர் செஞ்சு அது வந்து தோல்வியில முடிஞ்சாலுமே அதுல கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து இஸ்ரோல வேலை வாய்ப்பு கிடைச்சது. இஸ்ரோலையும் நல்லா முயற்சி பண்ணி அவங்க ஒர்க்கை வந்து ரொம்ப நேசிச்சு பேஷனட்டா செஞ்சதுனால அவங்களுக்கு வந்து விக்ரம் சாராபாய் அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த பையன் வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசால வேலை பார்க்கறதுக்கு விக்ரம் சாராபாய் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்களாம். இப்படி ஒரு ஒர்க் பேஷனா ஒரு பையன் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஒர்க்கு எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம் பேஷனா எடுத்து பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அதுக்கான ரிசல்ட் இருக்கும். இல்லைன்னா நம்ம வேண்டா வெறுப்பா யாரோ எதுக்காகவோ சொல்றாங்கன்னு சொல்லி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அந்த லெசன்ல கத்துக்கிட்டோம். 5வது லெசன் அண்ட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா அடுத்த லெசன் அண்ட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்றதா. ஒரு குழந்தை வந்து எழுத்தாளனாகவும் கவிஞனாகவும் ஒரு தலை சிறந்த மனிதனாகவும் இது எல்லாத்துக்கும் மேல நல்ல மனிதனாகவும் மாத்துறதுதான் எல்லா பெற்றோரோட கனவா இருக்கும். இந்த பெற்றோரோட கனவெல்லாம் நிறைவாக்குறதுக்கு உதவுறது யாரு அப்படின்னா ஆசிரியர் தான். அதுதான் கலாம் ஐயாவும் ஒரு மேடையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டப்ப நான் ஆசிரியரா பணியாற்றின அந்த காலகட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தாயோட சொல்ல வந்து அவங்க வாழ்நாள்ல ஒரு வேத வாக்கா எடுத்திருக்காங்க. அது யாரு அப்படின்னா காந்திஜியோட தாயார் அவங்க சொன்னதான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகனே உனது வாழ்வில் துன்பத்தில் வாடும் ஒருவரது வாழ்விலாவது நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தினை உருவாக்கி அவர்களை முன்னேற்ற பாதையில் செல்ல உதவுவாய் என்றால் நீ மனிதனாய் பிறந்ததற்கு வெற்றி கிடைக்கும். கடவுள் உன்னை அருள் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவுரை வந்து காந்திஜிக்கு மட்டும் இல்ல இந்த பூமியில மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கலாம் ஐயா நினைச்சாங்களாம்.
அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல கலாம் ஐயா ரொம்ப லோவா ஃபீல் பண்ண டைம்ல வந்து எங்க போயிருக்காங்க அப்படின்னா ரிஷிகேஷ்க்கு போயிருக்காங்க. அங்க சிவானந்த சுவாமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பகவத்கீதையை வச்சு கீதா புராணம் அதையெல்லாம் பேசுவாங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. எப்பயுமே கலாம் ஐயா வந்து அவங்க உரையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மாணவர்களை எழுப்பி கொஸ்டின் கேட்க சொல்லுவாங்களா, அதே மாதிரி சிவானந்த சுவாமிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய உரையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது 2 பேர்த்த தேர்ந்தெடுத்து அன்னைக்கு நடந்த உரையாடுதலை பத்தி அவங்க கிட்ட பேசுவாங்களாம். அன்னைக்கு இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சது அப்படின்னா கலாம் ஐயாக்கு கிடைச்சது. கலாம் ஐயா கூப்பிட்டு பேசும்போது வந்து அவங்க மூஞ்ச பார்த்தோன்னே உன்னோட முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவானந்த சுவாமிகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு கலாம் ஐயா சொன்னாங்க, என்னோட ஆசை வந்து பார்க்கணுன்றதான், ஏர்போர்ஸ்ல வந்து இப்போதைக்கு எனக்கு சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அப்ப வந்து சிவானந்த சுவாமிகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கையில இருந்து அந்த பகவத்கீதை புக்கை எடுத்து அதுல வந்து ஒரு ஸ்லோகத்தை வந்து வாசித்து காட்டியிருக்காங்க கலாம் ஐயாக்கு. அது என்ன அப்படின்னா மகாபாரத போர்ல வந்து அர்ஜுனன் வந்து இந்த போர்ல வந்து போரிடவா வேண்டாமா, நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டைப்படுவா அப்படின்னு யோசிச்சப்ப கிருஷ்ணன் வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணது, நீ வந்து உன்னோட துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு சொன்னது. அதை பார்த்து நம்ம கலாம் ஐயாக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா உன் மனதில் நினைத்ததை நீ நடத்தி காட்டணும், உன் கனவை நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கலாம் ஐயாவும் ஆமா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம ட்ரீமை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. நம்மளும் நம்ம துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கனவை நினைவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியான லெசன் அண்ட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா பி ஹம்பிள் அண்ட் ஸ்டே சிம்பிள். அதாவது அப்துல் கலாம் ஐயாவை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அவங்கள பிடிக்காத ஒரு பர்சனா இருக்கவே முடியாது. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் மனசுலயும் நீங்களா இடம் பிடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாவும் ஹம்பிளாவும் இருந்திருக்காங்க. நம்மளும் வாழ்க்கையில வந்து ரொம்ப சிம்பிளாவும் ஹம்பிளாவும் இருந்தா நம்மளும் எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருக்காங்க. அப்படி அவங்க சிம்பிளா இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்க ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறம் ஜனாதிபதி மாளிகைக்கு அவங்கள பாக்குறதுக்கு அவங்க சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க. ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு மறுநாள் போயிட்டாங்களாம். அவங்க போனதுக்கு அப்புறம் அப்துல் கலாம் ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணதுக்கான பைசா, அவங்க சாப்பிட்டதுக்கு, அவங்க சுத்தி பார்த்ததுக்கு எல்லாத்துக்கான செலவையுமே அவங்களோட சொந்த சம்பளத்துல இருந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு தலைவரை நம்மளால பார்க்கவே முடியாது. அதனாலதான் அவங்கள வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் அவங்க வந்து எப்பவுமே ஸ்பீச் கொடுத்து முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கேள்வி கேட்க சொல்லுவாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு பையனை எழுப்பி நீங்க கேள்வி கேளுங்கப்பா நான் பேசுனதுல இருந்து அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து எல்லாருமே பயந்தாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த பையன் இந்த ஸ்கூல்லயே புவரா படிக்கிற பையனா, ஐயோ இந்த பையன் என்ன கேள்வி கேட்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்தாங்களாம். ஆனா எல்லாரும் பயந்த மாதிரி அந்த பையனும் ஒரு கேள்வி கேட்டானா. என்ன கேள்வினா உங்களுக்கு வந்து எவ்வளவு காசு நீங்க சம்பாதிக்கீங்க, எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க வந்து எவ்வளவு அறிவா பேசுறீங்க, ஏன் உங்க தலைமுடி மட்டும் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, ஏன் வெட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐயோ இவ்வளவு பெரிய ஆளை பத்தி இப்படி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லி அரங்கமே அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஆனா அப்துல் கலாம் ஐயா கொஞ்சம் கூட கோவப்படாம ரொம்ப பொறுமையா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், உன் தலைமுடி வந்து நெற்கதிர்கள் வந்து எப்படி தலை நிமிர்ந்து வளருதோ அதே மாதிரி நீ வந்து இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்க, அதனால உன் தலைமுடி வந்து நிமிர்ந்து இருக்கு. ஆனா நெற்கதிர்கள் வந்து நல்லா விளைஞ்சி அறுவடைக்கு இருக்கும்போது பூமியை பார்த்து தலைக்கணமே இல்லாம தலை கவர்ந்து இருக்கும். அதே மாதிரி நான் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ தலைக்கணம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் என் தலைமுடி கீழே பார்த்து இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இவ்வளவு பெரிய கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை யாருமே எதிர்பார்க்கல. அதனாலதான் இப்படி யார் மனதையுமே துன்புறுத்தாம பேசுனதுக்காக தான் அப்துல் கலாம் ஐயாவை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நம்மளும் அப்துல் கலாம் ஐயா மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்மளும் இந்த 6 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சுட்டே இருக்கணும். நம்ம கனவு எதுவோ அதுக்கான கனவு பாதைய வந்து நம்ம தான் வந்து நிலைநிறுத்தணும். அதனால நம்ம வந்து எப்பவுமே அப்துல் கலாம் ஐயாவோட கனவு பாதையை வந்து நம்ம நினைவிலே வச்சுக்குவோம்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்களை வழங்கிய பயிற்சி ஆசிரியருக்கு நன்றி. பெண்கள் மற்றும் ஆசிரியர் என்ற தலைப்பில் அப்துல் கலாம் அவர்கள் வழங்கிய ஆங்கில பொன்மொழிகளை கூறுவதற்கு 1ஆம் ஆண்டு பயிற்சி ஆசிரியர் தங்க புஷ்பம் அவர்களை அழைக்கிறேன்.
Hi everyone. Now I am going to talk about Dr. ABJ Abdul Kalam quotes for teachers. While addressing the awardees, Dr. Kalam said that the destiny of the nation depends upon a teacher. He said that a student spends almost 20,000 hours in school till he completes class 12, and during this time he absorbs the qualification of his teachers by observing them. He then emphasized that this made the responsibility of teachers all the more enormous, as fate of almost 20 crore children enrolled in Indian schools dependent on them. Teaching is a very noble profession that shapes the character, caliber, and future of an individual. If people remember me as a good teacher, that will be the biggest honor for me. Every teacher once was a student. Every winner once was a loser. Every expert once was a beginner. But all of them have crossed the bridge called learning. Teachers are the backbone of any country, the pillar upon which all aspirations are converted into realities. Creativity is the key to success in the future, and primary education is where teachers can bring creativity in children at that level. Then, Abdul Kalam gives the message about women at the International Women's Day. Agreed, all women members success in shaping an equitable society. He said in a message on the eve of the with proven capability on many professions and tasks, women can definitely play a proactive role in the mission of transforming India into a developed nation, he said. He emphasized on the importance of literacy movement by women to create an enlightened society and promote transparent governance at the grassroots of democratic level. I'm sure that your inherent characteristic of compassion, persistence, perseverance, commitment, honest, and hard work. You will be able to provide innovative solutions to societal issues and be a partner in making the nation prosperous, happy, and a safe place to live, he said. Empowerment of women leads to development of a good family, good society, and ultimately a good nation. There are a number of women who have brought about immense change in society. If women can succeed only by emulating men, I think it is a great loss. The aim is not only for women to succeed, but also to keep their feminine essence and let that influence society. When mother is happy, family is happy. When family is happy, nation is happy. Thank you. Thank you to all. அருமையான கருத்துக்களை வழங்கிய தங்க புஷ்பம் அவர்களுக்கு நன்றி. நேர்மறை சிந்தனை மற்றும் கனவு என்ற தலைப்பில் அப்துல் கலாம் அவர்கள் வழங்கிய பொன்மொழிகளை கூறுவதற்கு 1ஆம் ஆண்டு பயிற்சி ஆசிரியர் நட்சத்திர நளினா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கலாம் ஐயா அப்படின்னால என்னுடைய ஞாபகத்துக்கு வருது அவருடைய நேர்மறையான சிந்தனைகளும், அப்புறம் இளைஞர்களிடம் அவங்க கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்ற விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலாம் ஐயா அவங்க ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தாலுமே அவங்களுடைய சாதனை அடைவதற்கு அந்த பணத்தை அவங்க ஒரு தடையாவே நினைக்கல. அதுக்கப்புறம் கலாம் ஐயா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே உயர்ந்ததாக இருக்கும். பறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துட்டு அந்த ஆசையில தோத்து போனா கூட பரவாயில்ல, ஆனா பறக்கணும்ன்ற ஆசையே உனக்கு வராம இருக்கதான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி அவங்க சொன்ன சில பொன்மொழிகள் என்னன்னா, எண்ணுவதெல்லாம் உயர்வு பற்றியே எண்ண வேண்டும், அந்த உயர்வு கைவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. வானில் மிதக்கும் விண்மீன்களை அடைய முடியவில்லை என்பது ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் விண்மீன்களை அடைய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருப்பதுதான் பிரச்சனை. நமது சாதனைகளை பணத்தால் என்றுமே சாதித்துவிட முடியாது.
விடாமுயற்சியால் மட்டுமே சாதிக்க முடியும். மாசற்ற நேர்மறையான மனிதனால் மட்டுமே மனசாட்சி என்னும் கருவியை பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் கலாம் ஐயா வந்து அவங்க ஸ்கூல் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் போய் ஜாயின் பண்றாங்க. காலேஜ் வந்து ஹாஸ்டல்ல இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்ப வந்து ஹாஸ்டல்ல வந்து அவங்க சாப்பாடு வந்து நான்வெஜ் அப்ப வந்து நான்வெஜ் சாப்பாடு வந்து 17 ரூபாய், வெஜிடேரியன் சாப்பாடு 14 ரூபாய். குடும்ப சூழ்நிலைய காரணமாக மட்டும் அவங்க ஒரு முஸ்லிமா இருந்தாலுமே அவங்க வந்து வெஜிடேரியன் சாப்பாடை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை சாப்பிட்டு பழகி பின்னால அவங்க வந்து வாழ்நாள் முழுவதுமே அந்த வெஜிடேரியன் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டுருக்காங்க. அதை குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொருளாதாரம் என்னை ஒரு சைவ உணவு உண்பவராக மாற கட்டாயப்படுத்தியது. ஆனால் இறுதியாக நான் அதை விரும்ப ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கனவு பத்தி சொல்லும் போது, கனவு என்பது தூங்கும் போது காண்பதல்ல, உங்களை தூங்கல் விடாம செய்வதே கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவுகள் எண்ணங்களாக மாறுகின்றன, எண்ணங்கள் தான் செயல்களாக மாறுகின்றன. எனவே மாணவ மாணவியர் பல கனவுகள் காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவு பத்தி பேசும்போது ஒரு மாணவன் எழுந்துன்னு சொல்லியிருக்காங்க, ஐயா கனவு கனவுன்னு சொல்றீங்களே, எனக்கு கனவுனா என்ன, ஆசைனா என்னன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கலாம் ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அதுவே லட்சியம். கனவு காண்பவர்கள் அனைவருமே தோற்பதில்லை, கனவு மட்டுமே காண்பவர்கள் தான் தோற்கிறார்கள். எனவே திட்டமிடுதலும் செயல்படுத்துதலும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியா வாழ்க்கை குறித்து கலாம் ஐயா சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், அதை நழுவ விடாதீர்கள். ஒரு கனவு நிறைவேற்றுங்கள், ஒரு லட்சியம் சாதித்து காட்டுங்கள், ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள், ஒரு போராட்டம் வென்றி முடியுங்கள், ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலாம் ஐயாவோட பெரிய கனவு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து அவங்க வந்து பறக்கணும் அப்படின்றது, இன்னொன்னு வந்து நம்ம நாட்டை வந்து வல்லரசா மாத்தணும் அப்படின்றது. கலாம் ஐயாவோட பறக்கணும் கனவு வந்து நிறைவேறிச்சு. இந்த நாடு வல்லரசாக மாறுறது வந்து இளைஞராகிய நமது கையில தான் இருக்கு. இளைஞர்கள் நாம் அனைவரும் கைகோர்த்து நமது நாட்டை வல்லரசாக மாற்றுவோம். நன்றி. அருமையான கருத்துக்களை வழங்கிய பயிற்சி ஆசிரியர் நட்சத்திர நளினா அவர்களுக்கு நன்றி. லைஃப் ஆஃப் கலாம் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் கலந்துரையாட வந்துள்ள பயிற்சி ஆசிரியர்கள் கலைச்செல்வி மற்றும் தங்க புஷ்பம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Good evening to everyone, respected principal, teachers, and my dear friends. Today I am going to speak few words on Abdul Kalam life. Abdul Kalam was an Indian aerospace scientist who served as the 11th President of India from 2002 to 2007. He was born and raised in Rameswaram, Tamil Nadu, and studied physics and aerospace engineering. He spent the next 4 decades as a scientist and science administrator, mainly at the Defense Research and Development Organization and Indian Space Research Organization, and was intimately involved in India's civilian space program and the military missile development effort. He thus came to be known as the Missile Man of India for his work on the development of ballistic missile and launch vehicle technology. He also played a pivotal organizational, technical, and political role in India's background to nuclear test in 1998, the first since the original nuclear test by India in 1974. Then early life and education. Kalam was born on 15 October 1931 to a Tamil Muslim family in the Pilgrim Center of Rameswaram and Pamban, Islam. Then in the Madras presidency and now in the state of Tamil Nadu. His father was a boat owner. His mother Azima was a housewife. His father owned a ferry that took Hindu pilgrim back and forth between Rameswaram and the now uninhabited Dhanushkodi. Kalam was the youngest of a brother and the one sister in his family. As a young boy, he had to sell newspapers in order to add to the family's meager income, with the opening to the Pamban Bridge to the mainland in 1914. However, the business failed and the family fortune and the property were lost over time, apart from the ancestral home. Then in his school year, Kalam scored average grade, but was described as a bright and hardworking student.
who had a strong desire to learn. He spent hours on his studies, especially mathematics. After completing his education at his first higher secondary school, Ramanathapuram, Kalam went to attend St. Joseph College, Tiruchirappalli, then affiliated with the University of Madras, from where he graduated in physics in 1954. He moved to Madras in 1955 to study aerospace engineering in Madras Institute of Technology. Then career as a scientist. After graduating from the Madras Institute of Technology in 1960, Kalam joined the Aeronautical Development Establishment of the Defense Research and Development Organization. As a scientist, after becoming a member of the Defense Research and Development Service, in 1969, Kalam received the government approval and they extended the program to include more engineers. In 1963 to 1964, he visited NASA's Langley Research Center in Campton, Virginia, Flight Center in Greenbelt, Maryland, and Warrock Flight Facility. Kalam played an integral role convincing the Union Cabinet to conceal the true nature of their classified aerospace project. Kalam served as the Chief Scientific Advisor to the Prime Minister and Secretary of the Defense Research and Development Organization from July 1990 to December 1999. Kalam served as a Chief Project Coordinator along with Rajakobala Chidambaram. During the testing phase, media coverage of Kalam during this period made him the country's best-known nuclear scientist. Then presidency. Kalam served as the 11th President of India, succeeding K.N. Narayanan. He won the 2002 presidential election with an electoral vote of 9,22,884, surpassing the 1,07,366 voter won by Lakshmi Sankal. His term lasted from 25 July 2002 to 25 July 2007. Then on 10 June 2002, the National Democratic Alliance, which was in power at the time, expected that they would nominate Kalam for the post of president, and both the Samajwadi Party and the Nationality Congress Party backed his candidacy. When Kalam sent out the announcement of his candidacy, I am really overwhelmed. Everywhere, both in internet and in other media, I have been asked for a message. I was thinking what message I can give to the people of the country at this juncture. On 18 June, Kalam filed his nomination papers in the Indian Parliament accompanied by wife and his senior cabinet colleagues. Kalam became the 11th President of the Republic of India in an easy victory and moved into Rashtrapati Bhavan after he was sworn in on 25 July. At the end of his term, on 20 June 2007, Kalam expressed his willingness to consider a second term in office, provided there was certainly about his victory in 2007 presidential election. Nearing the expiry of the term of the 12th President Pratibha Patil on 24 July 2012, media reports in April claimed that Kalam was likely to be nominated for his second term. On 18 June 2012, Kalam declined to contest the 2012 presidential poll. He said of his decision not to do so. Many citizens have also expressed the same wish. It only reflects their love and affection for me and the aspiration of the people. I am really overwhelmed by this support, this being their wish. I respect it. I want to thank them for the trust they have in me. Then, post-presidency. After leaving office, Kalam became a visiting professor at the Indian Institute of Management, Ceylon, the Indian Institute of Management, Ahmedabad, and the Indian Institute of Management, Indore, and honorary fellow of Indian Institute of Science, Bangalore, Chancellor of the Indian Institute of Space Science and Technology.
Professor of Aerospace Engineering at Anna University, and at adjunct at many other academic and research institutes across India. He taught information technology at the International Institute of Information Technology, Hyderabad University, and Banaras Hindu Anna University. In 2011, Kalam was criticized by civil groups over his stand on the Kudankulam nuclear power plant. He supported the establishment of the nuclear power plant and was accused of not speaking with the local people. The protests were hostile to his visit as they saw him as a pro-nuclear scientist and were unimpressed by the assurance. He provided recording the safety feature of the plant. In May 2012, Kalam launched a program for the youth of India called the When I Give Movement with a central theme of defeating corruption. Now I discuss Kalam's early life and education, career as a scientist, presidency, and post-presidency. Then Tagabuskam continues to discuss about Kalam's personal life, religious and spiritual, his writings, honors, and his awards, 7 rules of success, Abdul Kalam's death, finally memorial. Abdul Kalam's personal life. Kalam was the youngest of 5 siblings, the eldest of whom was a sister, Azim Zoram, and followed by 3 elder brothers are Muhammad Muthu Mira Labai Marakayar, Mustafa Kalam, and Kazim Muhammad. He was extremely close to his elder siblings and their extended families throughout his life, and would regularly send small sums of money to his older relations, himself remaining a lifelong bachelor. Kalam was noted for his integrity and his simple lifestyle. He was never owned a television and was in the habit of rising at 6:30 or 7 a.m. and sleeping by 2 a.m. His few personal possessions included his book, his veena, some articles of clothing, a CD player, and a laptop. At his death, he left no will, and his possessions went to his eldest brother who survived him. Religious and spiritual views. Religion and spirituality were very important to Kalam throughout his life. In fact, he made his own spiritual journey the subject of his final book, Transcendence My Spiritual Experience with Pramukh Swamiji. Islam. A proud and practicing Muslim, daily namaz and fasting during Ramadan were integral to Kalam's life. His father, the Imam of a mosque in his hometown of Rameshwaram, had strictly instilled these Islamic customs in his children. His father had also impressed upon the young Kalam the value of his interfaith respect and dialogue. As Kalam recalled, every evening my father A.B. Jainulabdin and Imam Bakshi Lakshmana Sastri, the head priest of the Ramanatha Swami Hindu temple, and believed that respect for other faiths was one of the key cornerstones of Islam. He was fond of saying, for great man, religion is the very way of making friends. Fighting small people make religion a fighting tool. Syncretism. One component of Kalam's widespread popularity among diverse groups in India and an enduring aspect of his legacy is the syncretism he embodied in appreciating various elements of the many spiritual and cultural traditions of India. In addition to his faith in the Quran and Islamic practice, Kalam was well versed in Hindu traditions. He learned Sanskrit,
read the Bhagavad Gita, and he was a vegetarian. Kalam also enjoyed writing Tamil poetry, playing the veena, and listening the Carnatic devotional music every day. Pramukh Swami as Guru. Kalam desired to meet spiritual leaders to help create a more prosperous, spiritual, and unified India was what initially led him to meet Pramukh Swami, the Hindu guru of Bab's Swaminarayan Sampradaya, who Kalam would come to consider his ultimate spiritual teacher and guru. One such incident occurred the day following the terrorist attack on Bob Aksharam Gandhinagar complex in September 2002. Pramukh Swami prayed for and sprinkled holy water the sites of all of the deceased, including the terrorists, demonstrating the view that all human life is sacred. His writings are Wings of Fire, Ignited Mind, Indomitable Spirit, Inspiring Thoughts, Target 3 billion, Turning Point, Governance for Growth in India, A Manifesto for Change, You Are Born to Blossom, Spirit of India, Najivana Gamanam, Envisioning an Empowering Nation, Transcendence My Spiritual Experience with Pramukh Swamiji, published just a month before his death. Awards and honors. Kalam received 7 honorary doctorates from 40 universities. The government of India honored him with the Padma Bhushan in 1981 and the Padma Vibhushan in 1990 for his work with ISRO and DRDO and his role as a scientific advisor to the government. In 1997, Kalam received India's highest civilian honor, the Bharat Ratna, for his contribution to the scientific research and modernization of defense technology in India. In 2013, he was the recipient of the Von Braun Award from the National Space Society to recognize excellence in the management and leadership of a space-related project. The Tamil Nadu state government announced that his birthday, 15th October, would be observed across the state as Youth Renaissance Day. The state government further instituted the Dr. APJ Abdul Kalam Award, constituting an 8-gram gold medal and a certificate of 5 lakh rupees. Researchers at NASA's Jet Propulsion Laboratory had discovered a new bacterium on the filters of the International Space Station and named it Solibacillus calami to honor the late President Dr. APJ Abdul Kalam. Kalam's 7 rules of success. Work with courage or bravery. Be unique, be you. Culture of excellence. Leader must be explorer. Knowledge makes you great. How to manage the failure. Think out of box with vision. Kalam's top 10 rules for success. Learn how to handle failure. Imagine the outcome. Be righteous. Fight to be you. Break through limitations. Keep learning. Be a teacher. Work with integrity. Follow your dreams. Inspire others. Abdul Kalam's death. Former President Dr. APJ Abdul Kalam, also known as the Missile Man of India, passed away while delivering a lecture at IIM Shillong on July 27, 2015. Kalam, the country's most lovable president, served as the 11th president on India between 2002 and 2007. He suffered a cardiac arrest while delivering a speech at IIM Shillong and collapsed, leading to his death. He was 83 years old at the time of his demise.
Kalam collapsed on the stage while addressing the students of IIM Shillong. Soon after his collapse, he was rushed to a hospital in the city where doctors declared him dead. It was reported that he had suffered from a cardiac arrest. His memorial. Dr. APJ Abdul Kalam National Memorial was built in memory of Kalam by the DRDO in Peikarumbu in the island town of Rameshwaram, Tamil Nadu. It was inaugurated by Prime Minister Narendra Modi in July 2017. On display are the replicas of rockets and missiles which Kalam had worked with. There is a statue of Kalam in the entrance showing him playing the veena. There are two other smaller statues of the leader in sitting and standing posture. Thank you for giving me this wonderful opportunity to ask. Thank you. ஜோசி அடுத்தது அருமையான கருத்துக்களை வழங்கிய பயிற்சி ஆசிரியருக்கு நன்றி. வெற்றி மற்றும் ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் அப்துல் கலாம் அவர்கள் வழங்கிய பொன்மொழிகளை முதலாம் ஆண்டு பயிற்சி ஆசிரியர் பவித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அப்துல் கலாம் ஐயா வந்து எப்பவுமே வெற்றிங்கிறது நாளைய சரித்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு வெற்றியையும் நமக்கு ஒரு சரித்திரமாக தான் படைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி நம்மளும் அவங்களோட மாதிரி எல்லா வெற்றியையும் அடையணுங்கிறதுக்காக சில பொன்னான வரிகளையும் எழுதி வச்சிருக்காங்க. அந்த பொன்னான வரிகள் என்ன அப்படின்னா, சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை, உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே, ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு, அதிகம் பயணிக்காத பாதைகளில் செல்லும் துணிவை வளர்த்தெடுங்கள், அதுதான் உண்மையான தலைமை பண்பு, முடியாது என்று சொல்வதை எல்லாம் ஒருவர் எங்கோ செய்து கொண்டிருக்கிறார், உங்கள் முதல் வெற்றிக்கு பின் ஓய்வெடுத்து விடாதீர்கள், ஒருவேளை அடுத்த முறை தோற்றுவிட்டால் உங்களுடைய முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் ஏற்படுத்தி விட்டது என்று சொல்ல பல நாக்குகள் காத்திருக்கின்றது. அத மாதிரிதான் நம்மளோட முதல் வெற்றி எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி ஒவ்வொரு வெற்றியிலையும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மள வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்ததுக்கு அவங்கள யார மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா ஜலாவுதீன் அண்ணா தான். அவங்கதான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு சின்ன வயசுல இருந்து நீ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து ரொம்ப நல்லா படிச்சு வரணும், நிறைய கத்துக்கணும், நீ நிறைய புக் படிக்கணும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட எல்லாரோட ஸ்பீச்சையும் நீ கேளு அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம எல்லாரையும் என்கரேஜ்மெண்ட் பண்றதுக்கு அப்துல் கலாம் ஐயா வந்து சில வரிகளை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள், நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறார்கள், உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி, இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பதில்லை, தேர்வு வைத்து பின்னரே பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, நீங்கள் சூரியனை போல பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனை போல எரியவும் வேண்டும், எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமில்லை, எது மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே இழந்துட்டோமே, இது போயிட்டே நம்ம வாழ்க்கையில இருந்து அப்படின்னு நினைக்காம நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யலாம், இது இருக்கிறத வச்சு எவ்வளவு அளவுக்கு முன்னேறி அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு முன்னேறுவோம்னு சொல்லி வாய்ப்புகளுக்கு நமக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோசி
2021 மணி நேர உலக தொடர் சாதனை நிகழ்வின் ஒரு அங்கமான அப்துல் கலாம் ஒரு சரித்திரம் என்ற நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் முதற்கண் என் இனிய வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் வாயிலாக 2021 மணி நேர உலக சாதனைக்கான பன்னாட்டு பல்திறன் தொடர் வலையரங்கினை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றது. இச்சாதனை நிகழ்வில் பெரும்பாலும் அனைத்து நிகழ்வுகளும் 24 அல்லது 25 மணி நேரத்தில் ஏதேனும் ஒரு கலையையோ அல்லது கருத்தினையோ அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டது. ஆனால் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பற்றிய இந்நிகழ்வு மற்றும் 31 கல்வி நிறுவனங்கள் இணைந்து 31 மணி நேர நிகழ்வுகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. இதுவே அவர் உலக சாதனை நிகழ்விலும் சரித்திரம் படைத்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. தடம் பதித்து நடப்பவன் மனிதன், தன் தடத்தினை பின்பற்ற வைப்பவன் மனிதன். நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று வாய்மொழியாய் கூறாமல் வாழ்க்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த மனிதரே பாரத தாயின் தவ புதல்வரே. விண்கலத்தில் நாயகர், குடியரசை ஆண்டவர், ஏழையாய் பிறந்தவர், களத்தில் சிறந்தவர், எளிமையாய் வாழ்ந்தவர், தமிழுக்கு பெருமை சேர்த்தவர், தமிழனால் தமிழ்நாட்டிற்கும் இந்தியனாய் நம் பாரத நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவர் நமது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கலாம் கூறினார், இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. ஆம், நீர் உன் வாழ்க்கையை உலகையே படிக்க வைத்து சரித்திரம் படைத்து விட்டீர். நாங்களோ உமது சரித்திரத்தை படிப்பதன் வாயிலாக உலக சாதனை பக்கத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். கனவு காணுங்கள் இளைஞர்களே, கனவு காணுங்கள் என்று லட்சியத்தை கனவின் மூலம் அடையாளம் காட்டிய கனவு நாயகனே, உமது புகழ் ஓங்கட்டும். உம் கனவினை பற்றிய நிகழ்வுகளை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறும் வேலை இதோ. Joy is the simplest form of gratitude. I deem it is a great honor and privilege to propose a lot of thanks on this world record longest international conference on Abdul Kalam the legend. Let me first of all give glory to the Almighty God for making today's occasion as a memorable one. On behalf of Sri Vatsa College of Education, I sever my heartfelt gratitude to highly respected Dr. V. Panjanadam, Vice Chancellor, Tamilnadu Teacher Education University. Dr. APJ Abdul Kalam says, all of us do not have equal talents, but all of us have equal opportunity to develop our talents. As per Kalam quotes, our Vice Chancellor gives equal opportunity to all to exhibit our talents. Thank you, sir. I would like to express our sincere thanks to our chairman for your support and encouragement. And I thank respected Registrar V. Balakrishnan and respected Controller of Examination Professor M. Govindan and respected Dean of Faculty Professor M. Soundararajan and respected HOD of Pedagogical Subject Professor Ganeshan and respected HOD of Educational Technology Professor Ramakrishnan and respected HOD of Educational Planning and Administration Professor Mani and respected Dr. Rajendran, founder of Assist World Record Research Organization, for your wonderful organization and support to us. I like to express my special thanks to respected coordinator, Assistant Professor Dr. Sivasakti Rajamal ma'am and respected co-organizers Dr. Premalata, Assistant Professor, Bardiyar University and respected Dr. Mangai Kumaran, Assistant Professor, Stella Matadina College of Education and respected all the team members of Center for Capacity Building Program for School Teachers, Tamilnadu Teacher Education University for your wonderful organization of this world record longest international conference.
I like to express my special thanks to Dr. David Stanley, Assistant Professor, Loyola College, for your support and encouragement during the time of inconvenient situation. Thank you, sir. I express my heartfelt thanks to respected all the teacher educators and beloved student teachers for your wholehearted support and cooperation. Once again, I thank everyone concerned with this 2021 hours world record longest international conference. Thank you. Thank you, ma'am. Thank you very much. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப தெளிவான சிந்தனையோட குழந்தைங்க வந்து பிரசன்ட் பண்ணாங்க. தேங்க்யூ சார். இந்த வெஸ்டா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரியும். கரெக்டான நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கையில் அதனால நேர மேலாண்மை அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும். சரியான நேரத்துக்கு வருவார், அந்த சரியான நேரத்துக்கு போவார். அரசியல்வாதி மாதிரிலாம் இருக்க மாட்டார். அதான் நல்லது. நம்ம நேரத்துக்கு முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்களை நம்ம பண்ணணும். இரவுல பண்ணவங்கள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே ஒரு மணி நேரம் நிலையில போயிட்டு இருக்கு. அதனால நீங்க சரியான நேரத்துல ஆரம்பிச்சு சரியான நேரத்துல முடிச்சுங்க. எனவே உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை அது தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் சார்பாக, கல்வியல் பல்கலைக்கழகம் சார்பாக, சிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் அமெரிக்க தமிழ் தொலைக்காட்சி இந்த குழுவின் சார்பாகவும் மட்டுமில்லாமல் இந்த ஆர்கனைசர் கமிட்டி சார்பாகவும் சிவசக்தி ராஜம்மாள் ஒருங்கிணைப்பாளர் சிவசக்தி ராஜம்மாள் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிம்மா. அடுத்தது வள்ளலார் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஈரோடு, உங்களுடைய நிகழ்வை நீங்கள் தொடர்புபடி கேட்டுக்கிறோம். இப்பொழுது வள்ளலார் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் நீங்க தொடருங்க. 1 மணி நேரம் காலதாமதம் போகுதுன்றத மனசுல வச்சுட்டு சரியான நேரத்துல நீங்க முடிச்சா நல்லா இருக்கும் தெரிவிச்சுங்க. இதற்கு முன் நிகழ்வினை சிறப்பாக முடித்து தளத்தினை எமது கல்லூரிக்கு வழங்கிய ஸ்ரீ வத்சா கல்வியல் கல்லூரிக்கு நன்றிகள். இந்நன்னாளில் காணொலி இணைப்பின் வாயிலாக எம்முடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் ஈரோடு வேளாளர் கல்வியல் கல்லூரியின் சார்பாக எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் ஜனாதிபதி மதிப்பிற்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம், பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் மற்றும் ஈரோடு வேளாளர் கல்வியல் கல்லூரி இணைந்து நடத்தும் 2021 மணி நேர அசிஸ் உலக சாதனைக்கான தொடர் நிகழ்வின் அடுத்த நிகழ்ச்சியாக எமது கல்லூரியின் ஜூமர் வித் கலாம் இனிதே தொடங்க உள்ளது. இந்த இனிய நிகழ்விற்கு அனைவரையும் வரவேற்க எமது கல்லூரியின் பேராசிரியர் மதிப்பிற்குரிய முனைவர் ஸ்ரீதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எமது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளாம் இன்று அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் 2021 ஹவர்ஸ் ஆஃப் லாங்கஸ்ட் மல்டிநேஷனல் கான்ஃபுளுன்ஸ் ஜூமர் வித் கலாம் எனும் நிகழ்ச்சியில் நடத்திட அனுமதி அளித்த தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் திரு N. பஞ்சநாதன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இப்பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் திரு A. பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், முனைவர் A. கோவிந்தன் ஐயா அவர்களையும், முனைவர் திரு சவுந்தரராஜன் அவர்களையும் மற்றும் இவ்விழாவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திருமதி சிவசக்தி ராஜம்மாள் அவர்களையும் பல்கலைக்கழகத்தின் இருவாழ் பேராசிரியர் பெருமக்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எமது ஈரோடு வேளாளர் கல்வி நிறுவனங்களின் செயலர் மற்றும் தாளாளர் திரு ST சந்திரசேகர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எமது ஈரோடு வேளாளர் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மல்லிகா அம்மா அவர்களையும் மற்றும் என்னுடன் பணியாற்றும் இருவாழ் பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எமது கல்லூரியின் அலுவலர்கள், அலுவலக உதவியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் தங்கள் செயல் திட்டத்தை பதிவு செய்ய காத்திருக்கும் மாணவ ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் அமெரிக்க தமிழ் தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிறுவனம் மற்றும் நிறுவனம் சார்ந்த அலுவலர்கள், தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் எனது இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.
வரவேற்புரை வழங்கிய பேராசிரியர் முனைவர் ஸ்ரீதர் அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருமாறு ஈரோடு வேளாளர் கல்வியியல் கல்லூரி மதிப்பிற்குரிய முதல்வர் முனைவர் மல்லிகா அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். Ma'am, it is not audible, ma'am. Ma'am, கேக்கலிங் ma'am. I'm not able to hear. கேக்கலிங் ma'am. ஹெட்செட் வேணா எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பி இன்னொரு வாட்டி பிளக் இன் பண்ணி பாருங்களேன். இப்ப கேக்குதா? ஓகே ஓகே தேங்க் யூ. அத ரீப்ளக் பண்ணுங்க சந்தோஷ். ஓகே தேங்க் யூ ஆல்சோ. Yeah, mom, good morning. Early happy morning to one and all present here. First I thank Dr. David Sandley sir from Laila College and Dr. Mangesh from Stella Matrimony College for awakening us in this wonderful situation. Once again, happy morning to all. The Center for Capacity Building Program for School Teachers of Tamil Nadu Teacher Education University and Bellala College of Education for Women Europe jointly organizes a 1-hour program on the birth anniversary of Dr. APJ Abdul Kalam. In this Access World Record event, our student presented a program entitled Zoomer with Kalam. First, I thank the Vice Chancellor for giving this opportunity to explore our student teachers' talents in this field. Next, our students are going to present various titles in both mathematics as well as in science, assuming of Dr. APJ's words. I appreciate the teamwork of teachers, students, and each and every one of our institutions are always glitters for us. So I wish them to glitter more on this wonderful occasion. I wish you all all the best for your success of this program. I wish you all to do your performance well on this birth anniversary of Dr. APJ Abdul Kalam. Thank you, Nadu. Thank you. வாழ்த்துரை வழங்கிய முதல்வர் அவர்களுக்கு எமது நன்றிகள். ஜூமர் வித் கலாம் நிகழ்வின் முதல் பகுதியாக அறிவியலும் பழக்க வழக்கங்களும் என்ற தலைப்பின் தகவல்களை பகிர்ந்து கொள்ள பேராசிரியர் அருண்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு ராங் கொஞ்சம் ரொட்டேஷன் போர்ட்ரைட் அது ஹரிசாண்டலா வச்சு அந்த இதை மாத்துங்க பார்க்கலாம். இட்ஸ் ரைட். இப்போ வந்தது கரெக்டா இருந்தது. இப்போ ரிவர்ஸ்ல இருக்கீங்க. ஓகே மேடம். ஓகே, இட்ஸ் போர்ட்ரைட்ல இருந்தா பரவாயில்ல. மொபைல்ல ஹரிசாண்டல்ல வச்சிட்டீங்க. ஓகே மேடம். அனைவருக்கும் வணக்கம். நான் அருண்குமார், உதவி பேராசிரியர், வேளாளர் கல்வியியல் கல்லூரி. நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களின் பின்னால் உள்ள அறிவியல் குறித்து சிற்றுரை ஆற்ற வந்துள்ளேன். நுகர்வு கலாச்சாரத்தின் மீதான மோகத்தினாலும் நகரமயமாக்கல் ஏற்படுத்திய விளைவுகளாலும் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் பல்வேறு மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக, நம்முடைய குளியல் முறையை எடுத்துக்கொள்வோம். நாம் தினந்தோறும் குளிக்கின்றோம். ஆனால் அது சரியான குளியல் முறைதானா? குளியல் என்பது வாசனை சோப்புகளையும் திரவியங்களையும் பூசி உடம்பை சுத்தம் செய்வது என்று பெரும்பாலும் நினைக்கின்றோம். ஆனால் அது அவ்வாறு இல்லை. குளித்தல் என்பது உடலை சுத்தம் செய்வதற்காக என்றால் நாம் தினந்தோறும் அன்றாட வேலைகளை முடித்து இரவு வேளையில் தான் குளிக்க வேண்டும். ஏன் எல்லோரும் காலை வேளையில் குளிக்கின்றோம்? அதற்கு பின்னால் ஒரு அறிவியல் காரணம் உள்ளது. ஒருவரது உடல் சமநிலையில் இருக்க
வாதம், பித்தம், கபம் என்ற 3 விடயங்களும் சரியான வீதாச்சாரத்தில் இருக்க வேண்டும் என சித்த மருத்துவம் கூறுகின்றது. பித்தம் என்பது உடல் வெப்பத்துடன் தொடர்புடையது. அது நம்முடைய இரத்த ஓட்டம், மன ஓட்டம், செரிமான மண்டலம், நாளமில்லா சுரப்பிகள் போன்றவற்றை சரியான முறையில் இயங்க உதவி செய்கின்றது. அதே வேளையில் பித்தம் அதிகமாகும் போது அது உடலில் அஜீரணம், மனச்சோர்வு, குடல் புண், உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை தோற்றுவிக்கிறது. இயல்பாகவே மனிதர்கள் தூங்கி எழும்போது அவர்கள் உடலில் பித்தத்தின் அளவு அதிகமாக இருக்கும். அந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தும் நோக்கத்திற்காகத்தான் அனைவரும் காலையில் குளித்தல் என்ற செயல்பாட்டினை மேற்கொள்ள வேண்டும். சரியான குளித்தல் முறை என்பது பாதத்தில் தொடங்கி தலையில் முடிதல் வேண்டும். அதனால் தான் நம் முன்னோர்கள் ஆறு, குளம், ஏரிகளில் குளிக்கும் போது முதலில் அவர்கள் தங்கள் பாதங்களை நினைப்பார்கள், பின்னர் அவர்கள் தங்கள் உடல் முழுவதையும் நினைப்பார்கள், இறுதியாக தலைப்பகுதி முழுவதையும் நினைப்பார்கள். ஆனால் இன்று நாம் தலைகீழாக குளித்தல் செயல்பாட்டினை செய்து கொள்கிறோம். தலையில் தொடங்கி பாதத்தில் முடிக்கின்றோம். நம்முடைய ஆரோக்கியத்தை நாமே தொலைக்கின்றோம். எனவே ஒவ்வொரு பழக்க வழக்கத்திலும் பின்பு உள்ள அறிவியலை புரிந்து கொள்வோம். சரியான முறையில் பழக்க வழக்கங்களை பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வினை வழங்க எமது கல்லூரி மாணவி MD நவீனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Not audible. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கும் இவ்விழாவில் நான் எடுத்திருக்கும் தலைப்பு பாரம்பரியத்தில் ஒளிந்துள்ள அறிவியல், அதாவது சயின்ஸ் பிஹைண்ட் அவர் ரிச்சுவல்ஸ். நாம் தினந்தோறும் செய்யும் எல்லா விஷயத்துக்கு பின்னாடியுமே அறிவியல் இருக்கு. ஆனா அதோடைய தாற்பயம் புரிஞ்சு அதை தெரிஞ்சு நம்ம செயல்படுத்துறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை எடுத்து அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் நுட்பங்களை காணும் ஒரு சிறு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா கோயில்ல பெரும்பாலும் மணி வச்சிருப்பாங்க. மணி எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கும். அது வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆலயங்களில் மணியை அடிக்கும் போது நம்மளோட ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரெயின் அட் அ டைம்ல ஆக்டிவேட் ஆகுது. அதோட அதன் சப்தம் 7 செகண்ட்ஸ்க்கு நீடிக்குது. அது நம்மளோட 7 எண்டோக்ரைன் கிளான்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ ஃபுல் பாடியும் ரிஜுனேட் ஆகுறதுனால நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம பிரபஞ்சத்திற்குன்னு ஒரு சத்தம் இருக்கு. அது ஆம் அப்படின்றது அமெரிக்கன் சயின்டிஸ்ட் சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இத பல 100 ஆண்டுகளுக்கு முன்னரே கண்டறிந்த நம் முன்னோர்கள் ஆம் சப்தத்தை அடிப்படையா கொண்டு உருவாக்கிய வழிபாட்டு முறைதான் மணி அடித்து வழிபடும் முறை. அடுத்ததா நம்மள பெரும்பாலானவர்கள் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பாம்பு அடிக்கும் பொழுது அதுக்கு பால் ஊத்தி அதை எரிச்சிடணும், இல்லைன்னா அது தலைமுறைக்கும் நம்மள பழி வாங்கும்னு. ஆனா அதன் பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் உட்பாடு என்னன்னா, பாம்பு விஷம் கான்சென்ட்ரேட்டட் புரோட்டீன், அதாவது கெமிக்கலி பேசிக் இன் நேச்சர். அதை நியூட்ரலைஸ் பண்ண அதுக்கு இணையான அசிடிக் காம்பவுண்டை யூஸ் பண்ணணும். நம் பால் ஊத்தும் போது அதுல இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட், அதாவது பேஸோட ரியாக்ட் ஆகி pH லெவல் பேலன்ஸ் ஆகுறது. அதை நாம தவறுதலா மிதிச்சிட்டா கூட எந்த ஒரு தீங்கையும் அதுக்கு நம்மளுக்கு விளைவிக்காது. ஏன்னா விஷம் முறியடிக்கப்பட்டு விட்டது. தூங்குவதற்கு ஏற்ற திசை எது? நம்ம பூமி ஒரு பெரிய மேக்னெட். அதுக்கு போல் பூமியோட மேக்னெட்டிக் போலோட ஒரே சீர்கோட்டுக்கு வரும்போது சேம் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதருங்கிற அடிப்படையில விலகி போக பார்க்கும். நம்ம ஹார்ட்டுக்கு அழுத்தம் ஏற்பட்டு அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியில பிளட் பம்ப் பண்றதுல பெரிய சிரமம் ஏற்படும். அல்சைமர் போன்ற ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதனாலதான் பெரியவங்க வடக்கு திசையில் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தோரணங்கள் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விசேஷங்கள் ஆனாலும் அதை வீட்டிலேயே தான் வைப்பாங்க, திருமணம் உட்பட. ஒரு சின்ன இடத்துல எல்லாத்துக்கும் போதுமான ஆக்சிஜன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வீட்டை சுற்றிலும் மாவிலை தோரணங்களால அலங்கரிச்சிருப்பாங்க. அது அழகு சார்ந்த நோக்கம் மட்டுமல்ல, அறிவியல் சார்ந்த நோக்கமும் தான். மாவிலை வேப்பிலைக்கெல்லாம் ஒரு தன்மை இருக்கு. என்னன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜனை கிரகிச்சு நம்மளுக்கு தரும். அதனால போதுமான ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் கிடைக்கும். வேப்பிலை தோரணங்களை கிருமி நாசிகளாகவும் செயல்படுத்துறாங்க. நாட்டு மாட்டின் மகத்துவங்கள். நாட்டு மாட்டு பால் A2 கிரேட். அதுல புரோட்டீன் அதிகமா இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அதை விட ஒரு மகத்துவமான விஷயம் என்னன்னா
நாட்டு மாட்டு சாணம். இண்டஸ்ட்ரியலைசேஷன், வாகன பெருக்கம் போன்றதால காற்று ரொம்பவே மாசுபட்டிருக்கு. அதனால லங் கேன்சர், ஆஸ்துமா போன்ற மூச்சு பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. இதுல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள மாட்டு சாணத்தால் செய்த வரட்டிய கொசு விரட்டியாக்கோ அல்லது தூபம் போடுறதுக்கோ பயன்படுத்தலாம். இது காற்றில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி சுவாசத்திற்கு ஏற்றவாறு காற்றை மாற்றுகிறது. மார்கழி மாத சிறப்புகள். இத மார்கசீஷா மாதம்னு கூட சொல்லுவாங்க. மார்கழி மாசத்துல மக்கள் சீக்கிரமே எழுந்து பெண்கள் கோலம் போடுவாங்க, ஆண்கள் பஜனை செய்வாங்க. இந்த மாதத்துல பிரபஞ்சத்திலிருந்து பூமிக்கு அபரிவிதமான காஸ்மிக் ரேஸ் கிடைக்கும். இதை நம்ம முழுமையா பயன்படுத்திக்கிறதுங்கிறதுக்காக தான் பஜனை, கோலம் போன்ற கலாச்சாரத்தை நம் முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்கிற பழமொழிக்கேற்ப நமது கலாச்சாரத்தின் பின் அமைந்துள்ள அறிவியலை நாம் கண்டோம். வாய்ப்பிற்கு நன்றி. இதனைத் தொடர்ந்து மாணவ ஆசிரியர் நஸ்ரின் பானு நிகழ்ச்சியினை வழங்குவார். Wi-Fi, that is light fidelity. இந்த light fidelity அப்படிங்கிறது வந்து குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் இயர். நான் எனக்கு எடுத்திருக்க டாபிக் லைஃபை, தட் இஸ் லைட் ஃபிடிலிட்டி. இந்த லைட் ஃபிடிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஹாரல்ட் ஹாஸ் அப்படிங்கிறவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க், ஸ்காட்லாண்ட் 2011 ஃபர்ஸ்டாக டிஸ்கவர் பண்ணுறாங்க. இது என்னது லைஃபை? வைஃபை தெரியுதுன்னா லைஃபை ரெண்டுக்குமே சிமிலாரிட்டிஸ் இருக்கு. என்னன்னா வைஃபை அப்படிங்கிறது வேவ் ஃபிடிலிட்டி, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ஷேர் பண்றது வைஃபை. இதே லைட் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ஷேர் பண்றது லைஃபை. இப்போ லைஃபை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் வழியாக நான் காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தென் இதில் வந்து ஒரு சோலார் பேனல் அண்ட் ஒரு ஸ்பீக்கர் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் எல்இடி லைட் அண்ட் ஸ்பீக்கர் ரெண்டுமே ஒர்க் ஆகிறதுக்கு பேட்டரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த ஃபோன்லேருந்து நான் ஒரு வீடியோ ஆன் பண்ணுறேன். வீடியோ ஆன் பண்ண உடனே இதுல இருந்து வர லைட் வேவ்ஸ், இந்த லைட் வேவ்ஸ் வந்து இந்த சோலார் பேனல் அப்சார்ப் பண்ணி இந்த ஸ்பீக்கர் வழியா எனக்கு ஆடியோவா வெளியில தருது. இதுதான் வந்து லைஃபை. இப்போ நான் நடுவில் நான் கை கொண்டு போன உடனே ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொண்டு போன உடனே, இந்த லைட்டுக்கு முன்னாடி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொண்டு போன உடனே அந்த சவுண்டு வந்து கட் ஆயிடுது. ஆனா வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு. இதுதான் வந்து லைஃபை. லைஃபை வந்து ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இதுல வந்து 224 GB, அதாவது 18 மூவிஸை நம்ம 1 செகண்ட்ல டவுன்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா அண்டர் வாட்டர் அப்ளிகேஷன், ஏவியேஷன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், டிராஃபிக் லைட்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. இப்போ இந்த லைஃபை டிராஃபிக் சிக்னல்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த டிராஃபிக் சிக்னல் பிளஸ் இந்த காரோட ஹெட்லைட் அண்ட் டெயில் லைட் எல்லாத்துலேயுமே வந்து லைஃபை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இஃப் ஒரு கார் இங்கே வந்து நிற்கிது அப்படிங்கும்போது இங்கே ரெட் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி இங்கே ஹெட்லைட்க்கு போகுது. அதாவது இங்கே ரெட் லைட் போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்கே வருது. இஃப் இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெய்லைட்க்கு பாஸ் ஆகி டெய்லைட்ல இருந்து செகண்ட் காரோட ஹெட்லைட்க்கு பாஸ் பண்ணி இங்க ரெட் லைட் கொடுத்துருக்காங்க, நம்ம முன்னாடி போகக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். அதே மாதிரி பின்னாடி அடுத்தடுத்து வர காருக்கு பின்னாடி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டே வரும். இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது மார்கோஸ் செயின் ரூல் அப்படின்னு மேக்ஸ்ல சொல்றாங்க. இப்போ இந்த லைஃபை டிராஃபிக் சிக்னல்ல இருக்கிறனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இஃப் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மீட்டிங் இருக்கும்போது நம்ம லைஃபைல இருந்து வர இன்ஃபர்மேஷன் 10 மீட்டர்ஸ்க்கு சரௌண்ட் பண்ணும். ஸோ தட் நம்ம வந்து நியூ ஆர் அனதர் வே எடுத்துட்டு அந்த டெசிக்னேஷன் வந்து ரீச் பண்ணிடலாம். இதனால வந்து ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். தென் எமர்ஜென்சி வெஹிக்கிள் சச்சஸ் ஆம்புலன்ஸ் அண்ட் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் இதனால வந்து நம்ம ஒரு லைஃபஸ் வந்து சேவ் பண்ணலாம். Advantages and disadvantages of Wi-Fi. Advantages அப்படின்னு சொல்லும்போது it is 100% safe and secure.
தென் இட் இஸ் ஹை ஸ்பீட், தென் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டார்க் பிளேசஸில் இது வந்து யூஸ் பண்ண முடியாது. டார்க் பிளேசஸில் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சன்லைட்லேயும் வைக்க முடியாது, பிகாஸ் இட் இன்ஃபரன்ஸ் ஃபார் சன்லைட். தென் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நவ் ஐ கன்க்ளூட் மை ப்ராஜெக்ட். தேங்க்யூ. இப்பொழுது மாணவ ஆசிரியை நிவேதிதா அவர்களை அழைக்கிறேன். Good morning, everyone. My name is Nivedita and my project name is Cryptography. Cryptographyல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரிப்டோகிராஃபினா என்ன, என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன், சிப்பர் டெக்ஸ்ட், அப்புறம் கிரிப்டோகிராஃபியோட சம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு கிரீக் வேர்ட், அதாவது கிரிப்டோஸ்னு சொல்லுவாங்க. கிரிப்டோஸ் அப்படின்னா ஹிடன் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது மீனிங். அதாவது கிரிப்டோகிராஃபி அப்படின்னா மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகள், அதுதான் அர்த்தம். இந்த கிரிப்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் எஜிப்ட்ல தான் யூஸ் பண்ணாங்க. எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த காலத்துல அரசர்கள்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சீக்ரெட், அப்புறம் வீரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த கல்லறையில வந்து கல்வெட்டா பொதிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அதை பார்த்து தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்க மன்னர்கள் யாராவது அதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கோட் பண்ணி எழுதி வச்சாங்க. எப்படின்னா, அவங்க ஜென்ரேஷனுக்கு மட்டும் அது என்னன்றது புரியும், மற்ற யாராவது பார்த்தா அது கல்வெட்டு மாதிரிதான் இருக்கும், அதுல என்ன இருக்குன்றது மீனிங் புரியாது. ஸோ இந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் கிரிப்டோகிராஃபி வந்து யூஸ் பண்ணாங்க. என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு பிளைன் டெக்ஸ்டை கோட் பண்ணி சிப்பர் டெக்ஸ்டா மாத்தினா அதுதான் என்கிரிப்ஷன். மாத்தின சிப்பர் டெக்ஸ்டை அகைன் டீகோட் பண்ணி மறுபடியும் பிளைன் டெக்ஸ்டாவே எடுத்துட்டு வந்துட்டோம்னா அதுதான் டிகிரிப்ஷன். இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் ப்ராசஸ் தான் கிரிப்டோகிராஃபில யூஸ் பண்ணுவோம். என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் அப்படிங்கிற ரெண்டு கீ இருக்கனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ப்ராசஸ்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட திங்ஸ் ஏதாவது இருந்தால் அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், யாராலையும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், A to Z ஆல்பபெட்டிக் எடுக்கிறோம். செகண்ட் ரோல பாருங்க, ஏபிசின்ற 3 லெட்டர்ஸ் மட்டும் இருக்காது, மற்ற எல்லா லெட்டர்ஸும் லைனா இருக்கும். ஏபிசிங்கிற லெட்டர்ஸ் நான் லாஸ்ட்ல எழுதியிருப்பேன். இப்போ அட்டாக் அ டான் அப்படிங்கிற ஒரு மெசேஜ், சீக்ரெட் மெசேஜ நான் என் ஃப்ரெண்டுக்கு பாஸ் பண்ணணும், வேற யாருக்கும் தெரியாம. நான் எப்படி கோட் பண்ணி பாஸ் பண்ணுவேன்னா, அட்டாக் அ டான்ல இருக்க ஏக்கு நேரா டைரக்டா ஏ போடாம கீழே இருக்க டி போடுவேன். ஸோ இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்கும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க லெட்டர்ஸ் எழுதுவேன். ஸோ அப்படி எழுதும்போது என்னோட ஃப்ரெண்ட் அட்டாக் அ டான்ற மெசேஜை இந்த மாதிரி வந்து படிப்பாங்க. ஸோ அதை டீகோட் பண்ணி என்னோட அட்டாக் அ டான் அப்படிங்கிற மெசேஜ் அவங்க படிச்சுப்பாங்க. நடுவுல இருக்க எல்லாருக்கும் அந்த மெசேஜ் என்னன்றது தெரியாது. இப்படிதான் கிரிப்டோகிராஃபி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இந்த ஒரு டைப் தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல, 10^26 டைப் இருக்கு. ஸோ இதை வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல பிக் டேட்டான்னு சொல்லுவோம். பில்லியன் ட்ரில்லியனுக்கு மேல போச்சுன்னா அதை மனித மூளைகளால ஒரே செகண்ட்ல ஆராய முடியாது. ஸோ டக்குன்னு ஹேக் பண்ணிட முடியாது. இதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன் இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ப்ராசஸ் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து இது நார்மலா நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஏடிஎம் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அதுல என்ன இருக்குன்னா பின் நம்பர் போட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் எல்லாமே சேஃப்டியா இருக்கணும்ன்றதுக்காக. இந்த பின் நம்பர் நம்மளோட கிரிப்டோகிராஃபி பேசிக்ல தான் ஆரம்பிச்சது. எப்படின்னா, பின் நம்பர் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் அண்ட் அந்த சிஸ்டம்க்கு தெரியும், நடுவுல இருக்க யாருக்கும் என்னன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம கோட் பண்ணி வச்சிருப்போம். யாராவது அந்த பின் நம்பர் எடுக்கணும்னு முயற்சி பண்ணா கூட அவங்களுக்கு வேற நம்பர் தான் கிடைக்கும், நம்மளோட ஒரிஜினல் நம்பர் கிடைக்காது. ஸோ இந்த பேசிக் நம்மளோட கிரிப்டோகிராஃபில இருந்ததை எடுத்தாங்க. இந்த கிரிப்டோகிராஃபில ஆர்எஸ்ஏ அப்படிங்கிற அல்காரிதத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்எஸ்ஏ அல்காரிதத்தை தான் நான் உங்களுக்கு அல்பபெட்டிக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை தான் இங்க நம்பர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஏடிஎம்ல மட்டும்தான் நார்மலா யூஸ் பண்றோமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. நம்ம கையில இருக்க மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல், அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு லாக் யூஸ் பண்ணியிருப்போம், ஃபிங்கர் பிரிண்ட் லாக், வாய்ஸ் லாக், இப்போ ரீசெண்டா வந்து ஃபேஸ் லாக்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லாக் எல்லாமே நம்மளோட கிரிப்டோகிராஃபி பேசிக்ல தான் கொண்டு வந்தாங்க. ஒரு பொருளை சேஃப்டியா வச்சிருக்கணும், யாராலையும் ஹேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் அண்ட் கிரிப்டோகிராஃபின்னு தான் சொல்லுவோம். அண்ட் ஒரே நாடு ஒரே ஆதார், அதுல ஐபால் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா இது எல்லாருக்கும் யூனிக்கா இருக்க ஒரு திங், அதனாலதான் இதை வந்து சேஃபான ஒரு ப்ராசஸ்க்கு யூஸ் பண்றாங்க.
ஆதார் கார்டை வந்து பேங்க் பாஸ்புக்ல இருந்து பேன் கார்டு வரை எல்லாத்துலயும் வச்சிருப்போம். ஆனா அந்த ஆதார் கார்டை வச்சு இது வரையும் மிஸ்யூஸ் பண்ணதா ஒரு நியூஸ் கூட வந்திருக்காது. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்மளோட கிரிப்டோகிராஃபி தான். ஓகே, கிரிப்டோகிராஃபி நம்ம ரீசெண்டா யூஸ் பண்ற எல்லாமே பார்த்தோம். ஆனா கிரிப்டோகிராஃபியால நம்ம இந்தியாவுக்கு என்ன பெருமை வாங்கி கொடுத்துருக்கு பார்க்கலாமா? ஏபிஜே அப்துல் கலாம் சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. அவர் இந்தியாவுக்காக நிறைய பெருமைகள் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமான ஒண்ணு அணுசோதனை. அந்த அணுசோதனைக்கு நம்மளோட கிரிப்டோகிராஃபி பேசிக் அமைஞ்சிருக்கு. எப்படி அப்படின்னா, ராஜஸ்தான்ல பொக்காரோ அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து அடிக்கடி மணல் புயல் வரும். அந்த மணல் புயல் எப்போ வருது அப்படின்னு கணிக்கிறதுக்காக அப்துல் கலாம் சார் ஒரு சாம்பிள் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாரு. அந்த சாம்பிள் டைம் மணல் புயல் வரும்போது கரெக்டா ஆன் ஆயிடும், மணல் புயல் போனதுக்கு அப்புறம் கரெக்டா ஆஃப் ஆயிடும். ஓகே, இது கரெக்டா இருக்கேன்னு சொல்லிட்டு 4-5 தடவை ட்ரை பண்றாரு. 4-5 தடவையும் கரெக்டான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதை வச்சுதான் அணுசோதனை அப்படின்ற ஒண்ணை வந்து அவங்க நடத்தினாங்க. ஸோ அதுல வெற்றியும் கண்டாங்க. மற்ற நாடுகள் முன்னாடி நம்ம நாடு ஒரு பெருமை அடைஞ்சதுக்கு காரணம் அந்த அணுசோதனை தான். அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகள் போர் தொடுக்காம இருக்குது, ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா அதுக்கு காரணமும் இந்த அணுசோதனை தான். அப்படிப்பட்ட அணுசோதனையில நம்ம படிக்கிற கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என்னை தொடர்ந்து கரிஷ்மா அண்ட் சௌந்தரி உங்களிடம் இதோ. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய தலைப்பு ஆபரணங்களும் அறிவியலும். இதை நாங்க ஒரு உரையாடல் மூலமா உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். எங்களுடைய தலைப்பு ஆபரணங்களும் அறிவியலும். ஹாய் கரிஷ்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நேற்று எங்க ஆளையே காணோம்? நேற்று நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன், அதனாலதான் ஆளை காணோம். ஆனா நான் ஒன்று சொல்லணும், உனக்கு அந்த திருமணம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு சௌந்தரி. திருமணத்தில் என்ன பிரம்மாண்டம்? திருமணத்துல அந்த மணப்பெண் அணிந்திருந்த அணிகலன் தான் பார்க்கறதுக்கு எனக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு. முதல்ல நம்ம எதற்காக அணிகலன்கள் அணியணும்? ஒவ்வொரு அணிகளுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கு, அதனாலதான். என்னது, அணிகலன்களுக்கு பின்னாடி அறிவியலா? சரி, நான் ஒவ்வொரு அணிகலன்களா சொல்றேன், நீ அதுக்கு என்ன அறிவியல் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நெற்றி சுட்டி இது நம்ம தலையில அணியக்கூடிய ஒரு அணிகலன். இது வந்து தலைவலி, சைனஸ் பிரச்சனையை சரி செய்யறதுக்காக தான் இந்த நெற்றி சுட்டி அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துறோம். பிரமாதம். பொட்டு இது வந்து நம்மளோட முகத்துல ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்காக பொட்டு அப்படிங்கிறது நம்ம அணியணும். இதுல ஒரு அறிவியல் இருக்கா? ஜோடு இது நம்ம சின்ன வயசுல இருந்து அணியக்கூடிய ஒரு சின்ன ஒரு அணிகலன் தான். இது குத்துறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, நமக்கு புத்தி கூர்மை ஏற்பட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல தெளிவான முடிவு எடுக்க முடியாத பட்சத்துல இந்த தோடு குத்துறதுனால நம்ம எந்த விஷயத்திலும் தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப் இது பண்ணுது. இவ்வளவு இது எனக்கு தெரியாம போச்சே. மூக்குத்தி இதுவும் ஒரு சின்ன ஒரு அணிகலன் தான். நம்மளோட மூக்குல குத்தக்கூடிய ஒரு சிறு புள்ளி. அந்த புள்ளி வந்து நம்மளோட வயிற்றுல, அதாவது பெருகுடல் சிறுகுடலோட முக்கியமான தொடர்பு இருக்கிறதுனால நம்மளோட வயிற்று பகுதியில எந்த ஒரு கோளாறுகளும் வராம இருக்கிறதுக்காக இந்த மூக்குத்தி நமக்கு பயன்படுது. அப்படியா விஷயம்? நானும் மூக்குத்திக்க போறேன். சரி, இது நம்ம தலைக்கும் உடம்புக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில போடக்கூடிய ஒரு அணிகலன். இது எதுக்காக போடணும் அப்படின்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற சக்தி ஓட்டத்தை சீர்படுத்துற வேலையை அது செய்யுது. மோதிரம் மோதிரம் இதுவும் ஒரு சடங்காவே வச்சிருக்காங்க. எதுல அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணத்துக்கு முன்னாடி மணப்பெண்ணும் மணமகனும் மாத்திக்கக்கூடிய ஒரு அணிகலன் தான். இது எதுக்காக திருமணத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இனவிருத்திக்காகவும் வயிற்று நோய் கோளாறுகளை நீக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு சடங்கு வச்சிருக்காங்க. இந்த சின்ன பொருள் இவ்வளவு அறிவியலா? வளையல் இதுக்காகவும் ஒரு முன்னோர்கள் வந்து நம்ம ஒரு சடங்கா வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வளைகாப்பு அப்படிங்கிற ஒரு சடங்கு. எதுக்காக செய்யணும் அப்படின்னு கேட்டாலும் கூட இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்மளோட உடம்புல ஹார்மோன்கள் சீரா சுரக்கிறதுக்காகவும், அதே மாதிரி
தாய்க்கும் சேய்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காகவும் தான் கைகளை வந்து வளையல் அணியுது. இந்த விஷயத்த நான் கண்டிப்பா எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன். காப்பு இதுவும் கைகள்ல போடக்கூடிய ஒரு விஷயம் தான். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட கைகள்ல இருக்கிற மர்ம புள்ளி வந்து நம்மளோட இதயத்தோட தொடர்புடையது. அதனால நம்மளோட இதய துடிப்பை வந்து சமன் செய்யறதுக்காக இது வந்து பயன்படுது. ஆச்சரியமா இப்போ ஒவ்வொரு அறிவியல் விஷயங்களும். கொலுசு நம்ம கால அணியக்கூடிய ஒரு அணிகலன் தான். இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கர்ப்பப்பை, கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம் போன்ற எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கிற வேலையை தான் இது செய்யுது. அதே மாதிரி சமன்படுத்துற வேலையும் இது செய்யுது. இது மட்டும் இல்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயத்தையும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான் செய்யறோம். ஆனா இது அறிவியல்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட முன்னோர்கள் வந்துட்டு இது ஒரு சடங்காவோ இல்ல வழிபாடாவோ இல்ல சம்பிரதாயமாவோ எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு உதாரணமா வந்து தோப்புக்கரணம் வந்து ஞாபகம் சக்தி வளர்க்கறதுக்காகவும், அதே மாதிரி திரும்பி வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும், அதே மாதிரி வந்து துளசி மடம் வந்து கிருமி நாசினியாகவும், அதே மாதிரி மருதாணி உடல் குளிர்ச்சிக்காகவும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை நம்ம பயன்படுத்திட்டே தான் இருக்கோம். ஆனா இது நம்மளோட முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல இருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால முன்னோர் மொழிய முன்மொழி, அதுவே நம்மொழியை நம்ம விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது வேளாளர் கல்வியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சதீஷையா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை கணிதம் பற்றிய ஒரு கவிதை. வாழ்க்கை ஒரு கணிதம், இதில் தேவைகளை கூட்டினால் முயற்சிகள் தானே பெருகும், முயற்சிகளை கூட்டினால் அனுபவங்கள் தானே பெருகும், தெளிவான பாதையை வகுத்துவிட்டால் வேண்டாதவை தானே கழிகின்றன, கற்க வேண்டியவை மட்டும் வாழ்க்கையில் அதிகம், பிறரின் முயற்சியை கடன் வாங்கி தனது உறக்கத்தை கழிப்பதும், சமுதாய பரபரப்புகளை சாதகமாக்கவும் தசமஸ்தானங்களை கற்றுவிட்டால் வாழ்க்கை கணிதத்திற்கு விடைதானே கிடைத்துவிடும். இந்த நிகழ்வை தொடர்ந்து எனது கல்லூரி மாணவி யோசரி மற்றும் KS மித்ராவை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். Share some interesting facts and study of trigonometry in astronomy. We are all well known about trigonometry. Trigonometry is a word derived from the words trigonon and metron. Trigonon means triangle and metron means measure. Trigonometry is a branch of mathematics that studies relationships between sides, lengths, and angles of triangles. This field emerged in Hellenistic to astronomical studies. Going to see about the topic trigonometry in astronomy. Before that, what is astronomy? Astronomy is a natural science that studies celestial objects and phenomena. It uses mathematics, physics, and chemistry in order to explain their origin and evolution. As we know, astronomy existed for a long time before trigonometry was founded. Astronomy was actually the reason that many advancements were made in trigonometry. Aristarchus of Samos was the first to unite trigonometry and astronomy 18 centuries before Copernicus. He tried to compare the distance from the Earth to the Sun and to the Moon. He presented the first known correct heliocentric model of the solar system by placing the Sun instead of the Earth at the center of our universe. He placed the other planets in their correct order of the distance around the Sun. In 240 BC, a mathematician named Eratosthenes discovered the radius of the Earth using trigonometry and geometry. It is very easy and handy way to measure a sky. Keeping your fingers together so that the sun lies on your index finger. Now count the number of fingers to the horizon line. Each finger represents approximately 15 minutes until sunset. These are the smartest way to find the angles easily with your hands. Trigonometry was used in astronomy since ancient time. Trigonometry is used to measure the distance to nearby stars. In 2001, a group of European astronomers did an experiment to find the distance of Venus from the Sun, about 105 into 10 power 6 kilometer. Astronomers used the method of parallax, or the movement of the star against the background as we orbit the Sun, to discover new information about galaxies. Let us see one of the trigonometrical methods elaborately used in astronomy.
Space is mind-blowingly vast. But wait, how do we know how far away the stars and galaxies are? After all, when we look at the sky, we have a flat, two-dimensional view. If you point your finger to the star, you cannot tell how far the star is. So, how do astrographicals figure that out? For objects that are very close by, we can use the concept called trigonometrical parallax. The idea is pretty simple. Let's do an experiment. Stick out your thumb and close your left eye. Now open your left eye and close your right eye. It will look like your thumb has moved while more distant background objects have remained in place. The same concept applies when we look at the stars, but distant stars are much further away than the length of your arm. And the earth isn't very large, so even if you had different telescopes across the equator, you have not seen much of the shift in position. Instead, we look at the change in stars' apparent location over 6 months, the halfway point of the Earth's year-long orbit around the Sun. When we measure the relative position of the star in summer and then again in the winter, it's like looking with other eye. Nearby star seems to have moved against the background of the more distant stars and galaxies. But this method only works for the object no more than a few thousand light years away. By this, we are concluding by uttering one example which is related to astronomy is Gentleman Tower. It is a collection of 19 architectural astronomical instruments built in Jaipur. It is also known as calculating instrument, and also it is not affected in any season. It is for measuring time, predicting ellipses, tracking location of major stars as the Earth objects around the sun. And it is the largest sundial in the world and 88 of its height. The shadow of the triangular wall is positioned in the north-south direction with an angle identical to the latitude of the location. Travel equal distance in equal interval of time. This is what we thought to convey. Thank you. அடுத்ததாக எனது கல்லூரி மாணவி சௌமியா தொடங்குவார். A warm greeting to one and all present here. My name is Soumya and my major is physics. I have done a project under the title Mechanism of Human Eye using the projector. To make this project, I have used a cardboard box, a glass bulb with water, a smartphone and a white sheet as a screen. Soumya, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க கேமராவை ரிவர்ஸ்ல தெரியுதா? It's good. Okay. Has been visualized. Voice வரல. From this experiment, mechanism of human eye has been visualized. Our human eye sees every object in the world in an upside down direction. But within a second, our brain transmits all those images into a correct orientation. Now I will explain this concept through this experiment by using a homemade projector. First, I had taken a direct image of a tiger. Yeah. And now I will insert this image inside the box. You can see the upside down image of the tiger. Reflection of the glass bulb, the image projects in an upside down direction. I hope you all can see this image. Then I had taken an upside down image of the tiger. And now I will set this image inside the box. The image projects in a direct orientation. As of here, a glass bulb with water is compared to our human eye, and wall cannot function same like our brain
So we are making some changes in setting in pictures. Thank you for this wonderful opportunity. And now I hand over this session to Sandhya, student teacher from our college. Happy morning to one and all present here. I am V. Sandhya from Vellalar College of Education. நான் எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னா த ப்ரப்போசிஷன் ஆஃப் மேன் அப்படிங்கிறது தாங்க. இத்தாலி நாட்டை சேர்ந்த லியானா டவன்சி அப்படிங்கிறவர் ஒரு பெயிண்டர். இவர் பெயிண்டர் மட்டும் கிடையாதுங்க, இன்ஜினியர், சயின்டிஸ்ட், தியரிஸ்ட், ஆர்கிடெக்சர் அப்படின்னு இவரை பத்தி எந்த விதத்துல ஆராய்ஞ்சு பார்த்தாலுமே இவரை பத்தி நிறைய விதத்துல சொல்லிட்டே போலாங்க. லியானா டவன்சி வரைஞ்ச மோனாலிசா பெயிண்டிங்க்கு அடுத்தபடியா அதிக புகழ் பெற்றது, அதிக பயன்மிக்கது அப்படின்னு பார்த்துட்டா நம்ம விட்ரூவியன் மேன் பெயிண்டிங் தாங்க. ஏன் இந்த விட்ரூவியன் மேன் பெயிண்டிங் அதிக பயன்மிக்குது அப்படின்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? இப்பவெல்லாம் ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா நிறைய விதமான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோங்க. ஆனா பண்டைய காலங்கள்ல ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு எந்த விதமான மெஷர்மெண்ட்ஸும் கணக்கிடப்படல. அப்ப பயன்படுறதுதான் இந்த விட்ரூவியன் மேன் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லாங்க. இதே மாதிரி ரோமன் நாட்டுல கெனான் ஆஃப் ப்ரப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங்கை பயன்படுத்தி தான் ரோமன் நாட்டு மன்னர்களோட சிலைகளை தத்ரூபமா வடிவமைச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம விட்ரூவியன் மேன் பெயிண்டிங்கை எப்படி வரையறோம் அப்படின்னா, ஒரு ஹியூமனோட 2 கைகள் மற்றும் கால்களை ஒரு கிராஸ் மாதிரி வச்சிருக்கும் போது மனிதனோட தொப்புல மையமா கொண்டு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். அதே மாதிரி 2 கைகளை விரிச்சும் 2 கால்களை நீட்டியும் வச்சிருக்கும் போது ஒரு ஸ்கொயர் வரைகிறோம். இப்ப நம்ம வரைஞ்ச சர்க்கிள் மற்றும் ஸ்கொயரை ஒன்று மேல ஒன்னா பொருத்தும் போது சர்க்கிளோட பரப்பளவும் ஸ்கொயரோட பரப்பளவும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல ஏன் நம்ம இந்த பெயிண்டிங்க்கு ஹியூமன் பீயிங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணலாங்க. டார்வின் சொல்லி இருந்தாரு, எல்லா விலங்குகளும் தண்ணீர்ல இருந்தா தோன்றுச்சு அப்படின்னு. அதே மாதிரி மனிதன் குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க, மனிதன் குரங்குல இருந்து இருக்கலாம். ஆனா மனிதனோட உடல் பாகங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் குயின் ஆஃப் மேக்ஸ் அப்படிங்கிறது 100% இருக்கு அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்மளோட ஹியூமனோட ஹெட்டோட அளவை எடுத்துக்கிட்டு 7.5 இன்டூ பண்ணும்போது நம்ம ஹியூமன் பாடியோட ஃபுல் ஹைட் கிடைக்கும். இது 5 அடி மனிதனா இருந்தாலும் அவங்களோட தலையோட சைஸ் எடுத்துட்டு 7.5 மெஷர் பண்ணா கிடைக்கும். 6 அடி மனிதனா இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கையோட அளவை 4 ஃபிங்கர்ஸ் வச்சு அளவிடும் போது ஒரு பாம் சைஸ் கிடைக்கு அப்படிங்களா. அதே மாதிரி ஒரு ஹியூமனோட ஃபுல் ஹைட்டு 24 பாம்ஸ் ஆட் பண்ணும்போது ஹியூமனோட ஃபுல் பாடி ஹைட் கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி 4 பாம்ஸ் சேர்ந்தது ஒரு ஃபுட்டோட அளவு. நம்மளோட 2 கண்களோட அளவுகளை வச்சு கூட நம்ம 2 கைகளோட அளவை ஈஸியா மெஷர்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வரைஞ்ச இந்த விட்ரூவியன் மேன் பெயிண்டிங் ஒரு ஃபிப்னாசி சீரியஸை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறோம். ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம் ஹியூமன் பாடி பார்ட்ஸ் ஒவ்வொன்றிலும் மேக்ஸ் இருக்கு, தனித்துவமான அளவுகள் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி த கிரேட் செயின் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறதுக்கே மனிதனோட மனநிலை ஒரு ப்ரப்போர்ஷனா இருக்கு அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா த கிரேட் செயின் ஆஃப் பீயிங் அப்படின்னா என்ன? கடவுள், தேவதை, மனிதன், விலங்கு, சாத்தான் அப்படின்னு அடுத்தடுத்து வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. நம்மளோட மனநிலை ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும் போதோ கருணை காட்டும் போதோ கடவுள்களோட அளவுக்கு நம்ம மனநிலை மிக இந்த கிரேட் செயின் ஆஃப் பீயிங்ல மனிதனோட மனநிலை ஒரு கடவுள் அளவுக்கு உயர்ந்து நிற்கும், ஒரு சாத்தான் அளவுக்கு குன்றியும் இருக்கு. அதனாலதான் இந்த கிரேட் செயின் ஆஃப் பீயிங்க்கு மனிதனோட மனநிலை ப்ரப்போர்ஷனா இருக்குதுங்க. நம்ம வரைஞ்ச இந்த விட்ரூவியன் பெயிண்டிங்ல ஹியூமன் பீயிங்கோட ஒவ்வொரு தனித்துவமான அளவுகளை கொண்டுதான் ஒவ்வொரு விதமான கட்டடங்கள் கட்டுவதற்கு முன்னாடி அதற்கான வரைபடம் வரையறதுக்கு தனித்துவமான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம ஹியூமன் பாடி பார்ட்ஸ்ல இருக்க ஒவ்வொரு தனித்துவமான கணித அளவீடுகளை பயன்படுத்தினாங்க. ஓகே, இப்ப நம்ம சொன்னோம் இதையெல்லாம் பயன்படுத்தலாம், ஹியூமனோட பாடியில இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வரைபடம் வரையறதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு. ஓகே, இதுக்கான சின்ன எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா,
நம்ம எல்லாருக்கும் மிகவும் ரொம்ப நல்லா தெரிஞ்சதுன்னா தாஜ்மஹால். தாஜ்மஹாலோட வரைபடம் எப்படி வரைஞ்சாங்க அப்படின்னு தெரியுமா? நம்ம தாஜ்மஹால ஒரு பேஸ்மெண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வரைஞ்ச இந்த விட்ரூவியன் மேன் பெயிண்டிங் மாதிரி தாங்க. ஈக்குவல் ஸ்கொயர் அண்ட் ஈக்குவல் சர்க்கிள் அந்த மாதிரி தான். இது மாதிரி நம்மளோட ஹியூமன் பாடி பார்ட்ஸ்ல இருக்க ஒவ்வொரு அளவுகளை கொண்டுதான் அதோட உள்பாகங்கள் ஒவ்வொன்றுக்கான அளவீடையும் வரைபட முடியுங்க. அதே மாதிரி மேல் பாகமும் அப்படித்தான். நம்ம பாடி பார்ட்ஸ்ல இருக்க அளவுகளை பயன்படுத்தி அளவிட்டு அதற்கான வரைபடத்தை வரைகிறோம். இப்ப நம்ம இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் மேனோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங்கா மட்டும் பார்க்க கூடாதுங்க. நம்ம உடல் பாகங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் த குயின் ஆஃப் மேக்ஸ் அப்படிங்கிறது 100% ஒவ்வொரு அளவீடுகள்லயும் இருந்து எல்லாத்துக்கும் அதிக பயனை தந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது வேளாளர் கல்வியியல் கல்லூரி மாணவி வி சந்தியா. என்னைத் தொடர்ந்து எமது கல்லூரி ஆசிரியர் சுரேஷ் ஐயா அவர்களை பணிவோடு அழைக்கின்றேன். சுரேஷ் சவுண்ட் வரலைங்க. No voice. சார் அன்மியூட் பண்ணுங்க சார். சார் அன்மியூட் ஆகலிங்க சார். மியூட்ல தான் இருக்கு உங்களோடது. ஓகே மேடம். ஓகே சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க எங்கும் கணிதம் எதிலும் கணிதம் கணிதமே எல்லாம் என்ற நிலை இன்று நீடிக்கிறது. அன்றைய உலகின் அறிவுத்துறைகள் பலவற்றின் வளர்ச்சியை முழுமையாக உணர்ந்து எண்ணின் இடத்தையும் எழுத்தின் இடத்தையும் ஆழமாய் சிந்தித்து கணிதத்தின் முக்கியத்துவம் அறிந்தே எழுதியிருக்கிறார் வள்ளுவர். இதன் அடிப்படையிலேயே இன்று அவை அறிவியல் கலை என அறியப்படுகின்றன. கணித அறிவின் பயன் மிக பெரியது. கணிதமானது எல்லா துறைகளிலும் தன் பங்களிப்பை ஆற்றுகிறது. கணிதம் இல்லையேல் எத்துறையும் இல்லை. அதனால்தான் கணிதத்தை அறிவியல் துறைகளுக்கெல்லாம் தாய் என்று நம் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறுவார். இன்றைய நாகரிக உலகம் கணிதம் இன்றி இயங்க முடியாது. எழுத்து இலக்கியம் வாழ்வியலின் சிறப்புக்குரிய அறங்களை உணர்த்தி இன்பம் பயப்பது, பண்பாட்டை மேம்பட செய்வது. எண் இலக்கியம் அறிவியல் அறிவை வளர்ப்பது, வாழ்க்கையை புரிந்து வாழ வைப்பது, எழுத்து பயில்வது. எனவேதான் எண்ணும் எழுத்தும் கண்கள் என கூறினார் வள்ளுவர். ஔவையாரும் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று இன்னும் சுருக்கமாக கூறினார். கணிதத்திலும் இலக்கியத்திலும் சிறந்தோர் நிறைவான வாழ்வு பெறுவர் என்பது உண்மை. இரண்டு கண்களும் பொருந்தி இருத்தல் முகத்திற்கு அழகு. எண்ணும் எழுத்தும் பொருந்தி இருத்தல் கற்ற கல்விக்கு அழகு. கண்கள் என்றதால் இவற்றின் வழியே உலகை அறியலாம் என்பது நிதர்சனம். கலைகள் என்றதும் நம் நினைவுக்கு வருவது ஆயக்கலைகள் 64. அதில் நடனம் மற்றும் விளையாட்டுகளில் கலை இரண்டிலும் கணிதம் மிகவும் அருமையாக தனது பங்களிப்பை ஆற்றுகிறது. அலையின்றி கடல் இல்லை, கணிதமின்றி கலை இல்லை, கணிதமே ஒரு கலை. நன்றி, வணக்கம். இந்நிகழ்வை தொடர்ந்து எம் கல்லூரி மாணவிகள் மெரின் மற்றும் லிசா கோபிகாவை அழைக்கிறேன். Hello everyone, I am Merin from the Department of Mathematics, Velala College for Education. இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்ட் வந்து மேத்தமேட்டிக்ஸ் இன் டான்ஸ். டான்ஸ்ல பரதநாட்டியம்ங்கிற டான்ஸ் தான் எடுத்திருக்கேன். பரதநாட்டியம்ல எப்படி மேத்தமேட்டிக்ஸ் அப்ளை ஆகுது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் மேத்தமேட்டிக்ஸ்? மேத்தமேட்டிக்ஸ்னா என்ன? நமக்கே தெரியும், நம்ம செய்யற
எல்லா விஷயத்திலயும் டே டு டே லைஃப்ல நம்ம செய்யற எல்லா விஷயத்திலயும் மேத்தமேட்டிக்ஸ் அப்ளை ஆயிருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? So mathematics is a science which deals with the logic of shape, quantity and arrangement, and it is a study of patterns. On the other hand, டான்ஸ்னா என்ன? டான்ஸ்னா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி. ஆடுற அவங்களுக்கும் பாக்குற நமக்கும் ஒரு ஃபீஸ்ட் மாதிரி இல்லையா? மேக்ஸ் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். சோ இது ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இப்போ பரதநாட்டியம்ல கொரியோகிராஃபி, இந்த கொரியோகிராஃபில மேத்தமேட்டிக்ஸ் அப்ளை ஆயிருக்குதுன்னு நான் சொல்றேன். எப்படின்னா, இப்போ இண்டிவிஜுவலா எல்லாரும் ஆடி ஒரு ஃபார்மேஷன்ல வந்து நிப்பாங்க இல்லையா? அந்த ஃபார்மேஷனை நல்லா கவனிச்சீங்கன்னா அதுல சிமெட்ரிங்கிற மேத்தமேட்டிக்ஸ் அப்ளை ஆயிருக்குது. சிமெட்ரினா நம்ம எப்படி டிவைட் பண்ணாலும் ஈக்குவல் சைட்ஸ் இருக்கும், அததான் வந்து சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து நிக்கிற ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஒரு கண்டஸ்டன்ட், அதுக்கு பின்னாடி 2 கண்டஸ்டன்ட், அதுக்கு பின்னாடி 3 கண்டஸ்டன்ட், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நின்று இருப்பாங்க. இததான் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள். அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த ஃபார்மேஷன். இததான் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பேட்டர்ன் மேத்தமேட்டிக்ஸ்ல அப்ளை ஆயிருக்குது. அண்ட் டான்ஸ் ஆடணும்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் மியூசிக். அந்த மியூசிக் இருந்தாதான் நமக்கு கொரியோகிராஃபி பண்ண முடியும். அந்த மியூசிக்கை என்ன பண்ணுவாங்க, அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி கவுண்ட் கொடுப்பாங்க. 1 2 3 4 இந்த மாதிரி கவுண்ட் கொடுத்தாதான் ஸ்டெப்ஸ் போட முடியும். டான்ஸ் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி கவுண்ட் கொடுத்துதானே போடுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சுப்பீங்க இல்லையா? எல்லா டான்ஸ்லயும் 1 2 3 4 அப்படிங்கிற ஒரு கவுண்ட் கொடுத்துதான் கோரியோகிராஃபிய வந்து மேக் பண்ணுவாங்க. சோ இத வந்து ஒரு ரூல்னு சொல்லிடலாம் இல்லையா? கோரியோகிராஃபர் கேன் மேக் a rule that மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம டான்ஸ் கூட ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல். சோ திஸ் இஸ் மை பார்ட். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் லிஷா கோபிகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹலோ எவ்ரிபடி, ஐ எம் லிஷா கோபிகா. கொரியோகிராஃபர்ஸ்லாம் வந்து எப்படி மேக்ஸ் பேட்டர்ன் வந்து கம்பைன் பண்ணி ஸ்டெப்ஸ் மேக் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து மெரின் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ மெரின். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா சிமெட்ரிக்கல் அண்ட் அசிமெட்ரிக்கல். சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 2 ஹாஃப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு ஈக்குவலா இருந்தா அது சிமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். ஈக்குவலா இல்ல அப்படின்னா வந்து அது அசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மேக்ஸ்ல வந்து எப்பவுமே நம்ம சிமெட்ரிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம், அசிமெட்ரிக்கல் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சோ சிமெட்ரிக்கல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுனாலே அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண முடியும், ஷிஃப்ட் பண்ண முடியும், ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். நாம இப்படி எல்லாம் பண்ணாலும் டில் லாஸ்ட் வரைக்கும் அது எப்படிதான் இருக்கும்னா சேமா தான் இருக்கும். இப்போ சிமெட்ரிக்கல் டான்ஸ் வந்து நம்மளோட கொரியோகிராஃப் டான்ஸ்ல பரதநாட்டியம்ல வந்து எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஒரு குரூப் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பரதம் வந்து குரூப் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அதுல ஒரு இண்டிவிஜுவல் டான்ஸர் எடுத்து நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்க பண்ற மூமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கும்னா அந்த குரூப்ல இருக்கிற இன்னொரு இண்டிவிஜுவல் டான்சர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இததான் வந்து சிமெட்ரி ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், சிமெட்ரிக் அப்படிங்கறதுனாலே ஒரு ஜியோமெட்ரிக்கல் கான்செப்ட் தான் எடுத்திருப்போம், யூஸ் பண்ணிருப்பாங்க. டான்சர்ஸ் வந்து ஷேப்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. கொரியோகிராஃபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி டான்ஸை வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து கொரியோகிராஃபர்ஸ் தான் பார்ப்பாங்க. இதுல செகண்ட் பிக்சர்ஸ் பாருங்க. செகண்ட் பிக்சர்ஸ்ல 1 by 1 லைனும் மேக் பண்ணிருப்பாங்க, ஆங்கிள்ஸும் மேக் பண்ணிருப்பாங்க. சேம் ஆஸ் தேர்ட் பிக்சர்ல பாருங்க, நம்ம ஈக்குவலா அவங்களை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு சிமெட்ரி கிடைக்குது. ஆங்கிள்ஸ் மேக் பண்ணிருக்காங்க, 1 by 1 லைன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் வந்து ஒவ்வொரு டான்ஸ்க்கும் வந்து டிஃபர் ஆகும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ நம்மளோட வெஸ்டர்ன் பேலட் அண்ட் பரதநாட்டியம் டான்ஸ் வந்து ஒரு லைன் அப்படிங்கறதான் ஸ்ட்ராங் சென்ஸ் பேஸா வச்சு எடுத்திருக்காங்க. நம்மளோட பரதநாட்டியம் டான்சஸ்ல வந்து அதிகமா லைன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க ஸ்டார்டிங்ல லைன் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எண்டிங் அவங்க முடிக்கிற வரைக்கும் அந்த லைன்ஸ் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அவங்க முத்ராஸ் கட்டி அவங்க டான்ஸ் பண்ணும்போது சரி, அவங்க லைன் அப்படிங்கறது அழகா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட், நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே சிமெட்ரிக்கலோட பேஸ். நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக்கல் பேஸை வச்சு நம்ம பார்க்க போறோம். ட்ரிக்னாமெட்ரியோட பேஸ் என்னன்னா சைன், காஸ், tan, cosecant, cot. இதெல்லாம் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் பேஸ். சைன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சைனுக்கு வந்து பாருங்க, நான் 3 பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வியூ பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் denoted graphical notation, நெக்ஸ்ட் cartoon notation, நெக்ஸ்ட் நம்ம பரத மூமெண்ட்ஸ் நோட்டேஷன். சைனெக்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வேவ் கிடைக்கும். அதோட சின்ன ஒரு ரேஞ்ச் நான் எடுத்திருக்கேன், -1 to 1 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் எடுத்திருக்கேன். அந்த ரேஞ்ச்க்கான நம்ம மூமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தேர்ட் பிக்சர்ல நான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் காசெக்ஸ்க்கு வந்து நான் வேவ்ஸ் காட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதுல. நெக்ஸ்ட் கார்ட்டூன்ல பாருங்க, போத் மேட் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும், போத் மேட் அப்வர்ட்ஸ்ல இருக்கும் நான் காட்டியிருக்கிற தேர்ட் பிக்சர்ஸ்ல. இப்ப என்னன்னா காஸ்ல வந்து போத் டவுன்வர்ட்ஸ்னாலும் போத் அப்வர்ட்ஸ்னாலும் ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் டான் எக்ஸ்.
tan xனா ஒரு கர்வ் வந்து அப்ல இருக்கும், இன்னொரு கர்வ் டவுன்ல இருக்கும். cot x வந்து tan xக்கு அப்படியே ஆப்போசிட். இப்ப நம்ம வந்து பேஸ்க்கெல்லாம் வந்து நம்ம வேல்யூ கொடுத்தா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இப்ப வந்து நம்ம வேல்யூஸ் மட்டும் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வி ஷேப்டு கிடைக்கும். நீங்க பிக்சர்ஸ்ல பாருங்க, வி ஷேப் நம்ம யூஸ் பண்ணிருப்போம் டான்ஸ்ல. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தோம் அப்படின்னா வந்து வேர்ட் பெரபோலா நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்தோம் அப்படின்னா வந்து க்ளோஸ்டு சர்க்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த க்ளோஸ்டு சர்க்கிள் கேன் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மூமெண்ட்ல இருந்து இன்னொரு மூமெண்ட் போறதுக்கு வந்து கொரியோகிராஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரூட் எக்ஸ் போட்டோம் அப்படின்னா வந்து ஹாஃப் சைடு ஓப்பன் பெரபோலா நம்மளுக்கு கிடைக்கும். 1/x போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைக்கும். -1/x வந்து ஆப்போசிட் டு 1/x. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரியோட பேஸ் அண்ட் வேல்யூஸ்க்கு பார்த்தோம். இப்ப ட்ரிக்னாமெட்ரியோட ஆங்கிள்ஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். ஆங்கிள்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒரு கொரியோகிராஃப் டான்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட் ஆங்கிள் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், எண்ட் பண்ணுவோம். அக்யூட் ஆங்கிள் வந்து கொரியோகிராஃபர்ஸ் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. ரைட் ஆங்கிள் அப்படிங்கறது வந்து என்னன்னா ஈக்குவல் டு 90 டிகிரி மிடில் ஆஃப் த கொரியோகிராஃப் டான்ஸ்ல வந்து பரதம்ல யூஸ் பண்ணுவோம். அப்யூஸ் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 180 டிகிரி. கொரியோகிராஃபர்ஸ் வந்து அவங்களோட பிரேவ்னஸ் வந்து வெளிப்படுத்தும் போது இந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம பரதம் கொரியோகிராஃபியோட அவுட்கம் தான் இந்த அப்யூஸ் ஆங்கிள். பிரேவ்னஸோட அவுட்கம்னு இதை வந்து சொல்லலாம். சோ இப்படிதான் மேக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து நம்மளோட பரதம் டான்ஸ்ல அப்ளை ஆகுது. இதோட ஃபைனல் வந்து மெரின் கொடுப்பாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ லிஷா. இப்போ இந்த பரதநாட்டியம்ல சிமெட்ரி, பாஸ்கல் ட்ரையாங்கிள், ட்ரிக்னோமெட்ரி, ஜியாமெட்ரி இது எல்லாமே அப்ளை ஆயிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இதான் வந்து எங்களோட கான்செப்ட், how mathematics is applied in Bharatanatyam. Thank you for giving this opportunity. Thank you everyone. Thank you for giving this opportunity. Thank you for giving this opportunity. Thank you everyone. Next, I would like to call upon Nitri and Sangeeta. Good morning to everyone now present here. I am Sangeeta from Pellar College of Education. Good morning to everyone. I am Nitishri from Pellar College of Education. Our project is Maths Puzzles and Tricks. So topic உள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்காக ரெடி பண்ணிருக்க ஒரு சின்ன அனிமேட்டட் வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அடடே, என்ன ஒரு அருமையான மாலை. ஏய் செல்வி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் புள்ள. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். பள்ளிக்கூடம் போயிட்டு இப்பதான் வரியா? ஆமா ஆமா, நீ வேற பள்ளிக்கூடத்துக்கு மாறிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா செல்வி. சரி, நீ எப்பவும் ஏதாவது ஒரு கணக்கு பதில் சொல்லிட்டே இருப்பியே, இப்போ ஒண்ணு சொல்ல கேப்போம். சொல்லிதான் போச்சு. நீ உன் மனசுல ஏதாவது ஒரு எண்ணம் நினைச்சுக்கோ, அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படியா? சரி, நான் நினைச்சிட்டேன். அந்த எண் கூட 5 இருக்கு. சரி, அடுத்து உனக்கு கிடைச்ச விடையோட 2 இருக்கு. அந்த விடை கூட 5 கூட்டு. சரி, அப்புறம் கடைசியா 2 கூட்டு. கூட்டிட்டேன். இப்ப உனக்கு என்ன விட வந்துச்சு? 57. அப்படின்னா நீயும் மனசுல நினைச்சீங்க 5. கலக்குறியப்பா, எப்படிப்பா? சரியா சொல்லிட்டா? அதெல்லாம் ரகசியம் சொல்லக்கூடாது. செல்வி எப்படி அவங்க ஃப்ரெண்ட் நம்பரை கரெக்டா கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே மேஜிக் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா இது ரொம்பவே சிம்பிளான ட்ரிக்ஸ் தாங்க. 11, 15 அப்படின்னு சொல்லி எந்த நம்பர் தான் நம்ம எடுத்துக்கலாம். இந்த செல்வி எடுத்துருக்கு 17 ஸ்பிளிட் பண்ணி into 5 into 2 அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கொஸ்டின் ஆஸ்க் பண்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஆன்சர் 2 டிஜிட்டா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் வந்து உங்க நினைச்ச நம்பரா இருக்கும். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு நம்பர்ஸ் வரைக்கும் வேணாலும் சொல்லி இதே ட்ரிக்ஸ் தான் நீங்க அப்ளை பண்ணலாம். அவங்க சொல்லக்கூடிய ஆன்சர் 3 டிஜிட்டா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் தான் வந்து உங்க நினைச்ச நம்பரா இருக்கும். இதே மாதிரியான பசில் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம ஓனா கிரியேட் பண்ண முடியும். மேத்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடி தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது மேத்ஸ் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து டெவலப் பண்ணுவோம். ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ்ல மேத்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அட் த சேம் டைம் கேம் சைடும் இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எங்களோட கான்செப்ட். இன்னும் கொஞ்சம் வேணுக்கு அனுப்புறேன். இருக்கட்டும். உன்னால மனசுல இருக்கிற எண்ணத்தால சொல்ல முடியும். என்னால எல்லா கணக்கீடுகளையும் 5 வினாடி போட்டு விட முடியும். தெரியுமா? ஓஹோ, அப்படியா? சரி சொல்லு. 180
நீங்க தெரிஞ்சுக்கணுமா? நம்ம எல்லாருமே யூடியூப்ல மேத் ஈஸி ஷார்ட்கட் மேத் ட்ரிக்ஸ் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம இந்தியாவுல தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஜகத்குரு சங்கராச்சாரியா சுவாமி பாரதி கிருஷ்ணா பித்தா என்ற ஒரு கணித மேதாவி தன்னுடைய 16 சூத்திரங்கள் மூலமா வேத கணிதம் என்கிற வேதிக் மேத்ஸ் உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்க இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உண்மையாவே ட்ரிக்ஸ் அல்லது ஷார்ட்கட்ஸ் கிடையாதுங்க, வேதிக் மேத்ஸ் தான். சரி, இப்போ ரோஷினி வேதிக் மேத்ஸை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். செல்வி கேட்ட முதல் கேள்வி 105 பெருக்கல் 104. இதற்கு ரோஷினி உபயோகப்படுத்தினது நிக்கிலம் சூத்ரா. இத பேஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது 10, 100, 1000 பேஸ் வேல்யூஸ் அண்ட் பேஸ் வேல்யூஸ் விட கொஞ்சம் கூடிய அல்லது குறைவாக இருக்கிற எங்களுடைய பெருக்கில எளிமையான முறையில கண்டறிய உபயோகப்படுத்துறது. அடுத்த கேள்வி 342 பெருக்கல் 56. இதற்கு ரோஷினி உபயோகப்படுத்தினது உத்வாத்திரிய சூத்ரான்னு சொல்ற வெர்டிகலி கிராஸ்வேஸ் ஆர் கிறிஸ் கிராஸ் மெத்தட். இந்த சூத்திரம் மூலமா நம்மளால எல்லா வகையான பெருக்கல்களையும் 5 வினாடிகளையே போட்டுவிட முடியும். Mathematics is a field of science. As Griffith said, இந்த வேதிக் மேத்ஸ் கணக்கீடுகளையும் தாண்டி கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வேதிக் மேத்ஸ் உலகளவுல சவுத் ஆப்பிரிக்கா, ஓமன், யுஏஇல இன்னும் நிறைய நாடுகளுடைய கல்வி பாடப்பிரிவுல ஒரு பாடமாகவே கத்துக் கொடுத்துட்டு வராங்க. வேதிக் மேத்ஸ் முழுமையா கத்துக்கிட்டவங்களுக்கு மேத்ஸ் இஸ் an interesting game. சோ வேதிக் மேத்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மேத்ஸ் இஸ் ஆல்வேஸ் டஃப் அப்படின்னு நினைச்சிட்டுக்காம take a math as a fun. Thank you all for giving this wonderful opportunity. Next, I hand over the session to our college professor, Arun sir. அருண் மியூட்டா இருக்குப்பா. அருண். அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் மற்றும் எளிமை என்ற தலைப்பில் ஒரு சிறு கருத்து விளக்கம். அறிவியல் மனித குலத்தின் கலங்கரை விளக்கம். மனிதன் வாழ்நாள் முழுவதும் அறிவியலோடு இணைந்து பயணிக்கிறான். அறிவியல் வளர்ச்சி மனிதனின் உடல் உழைப்பை குறைத்து நேர விரயத்தை சேமித்து இருக்கிறது என்பது எந்தவித ஐயமும் இல்லை. உதாரணமாக, விவசாயத்தில் அறுவடை நேரத்தில் 10 நபர்கள் 2 நாட்கள் செலவழிக்கும் உடல் உழைப்பை இயந்திரத்தை கொண்டு 1 மணி நேரத்தில் முடித்துவிடும் அளவிற்கு அறிவியல் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. மின்சாரம் இல்லையேல் உலகமே இருளில் மூழ்கிவிடும். மின்சாரம் இல்லாமல் அழுத்த விதியை பயன்படுத்தி செயல்முறையை செய்து காட்ட எமது கல்லூரி மாணவி காவிய தர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Good morning to one and all present here. In this session, we are going to see about the mechanism of water fountain without electricity. For this, we required 3 water bottles, few straws, and few amount of water. Let us see. This is the bottom water bottle, this is the middle, and this is the top, which I have cut into quarter. This yellow straw is connected all the way up till the top, and the pink straw is connected between the bottom and the middle, and this green straw is connected between the middle bottle and the top, which is going to act as the fountain. Let us pour some water and check it out. I've colored the water. When I pour water here, automatically the bottom water gets filled. You see, when I pour water, the bottom water gets filled. Now I have to tilt it down. The middle bottle gets filled up. Once after this, I'm going to add few more water. And the water fountain begins to fall. This mechanism was invented by Heron. He is a mathematician and physicist from Alexandria. He was predominantly working on the principle of pressure of air and steam. And one of his invention is this water fountain. And thank you for giving me this opportunity. And followed by me, Monisha. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மோனிஷா பாலா. நான் இன்று உங்களிடம் பகிர உள்ளது அன்றாட வாழ்வில் அறிவியல். நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் அறிவியலின் பங்கு
நம் அன்றாட வாழ்வில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அளவற்ற அறிவியலின் விந்தைகளில் சிலவற்றை இங்கே காண்போம். எண்ணெய் தேய்க்காமல் தலை சீவினால் முடி படிவதில்லை ஏன்? எண்ணெய் தேய்க்காமல் தலை சீவினால் முடி படிவதில்லை ஏன்? பொதுவாகங்க இந்த ரோமம், முடி அப்படின்னு சொல்றது வந்து உயிரற்ற செல்களால் ஆனது. இதுல கெரோடின் அப்படின்ற கடினமான புரத பொருள் இருக்கு. உடம்புல உள்ள உயிருள்ள செல்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஒன்றுடன் ஒன்று பிணைஞ்சு காணப்படும். ஆனா தலைமுடியில இருக்கிறது மட்டும் உயிரற்ற செல்களா இருக்கனால ஒன்றுடன் ஒன்று பிணையாது. அதனாலதான் தலைமுடி வந்து எண்ணெய் தேய்க்காம படிய மாட்டேங்குது. மரங்களில் பட்டை இருப்பது ஏன்? மரங்களில் பட்டை இருப்பது ஏன்? எல்லாரும் பார்த்திருப்போம். இந்த பிக்சர்ல காட்டி இருக்கிற மாதிரி வளர்ந்த மரங்கள் எல்லாருமே இந்த பட்டை வந்து இருக்கும். பொதுவா இந்த பட்டை வந்து எதுக்கு இருக்குன்னா மரத்துல நுட்பமான உள்ளமைப்பையும் சைலம் புளோயம் இந்த 2 குழல்களையும் பாதுகாக்க தான் இந்த பட்டை வந்து பயன்படுது. எல்லாருக்கும் தெரியும் இந்த லவங்கப்பட்டை. இது வந்து நம்ம உணவுப் பொருட்களை வந்து பயன்படுத்துறோம். சின்கோனா மரத்துல இருந்து எடுக்கப்படுற இந்த சின்கோனா பட்டையில குயினின் அப்படின்ற மருந்து எடுக்கிறாங்க. இந்த மருந்து வந்து மலேரியா காய்ச்சலுக்கு மிகவும் மருந்தாக பயன்படுது. சலவை சோப்பை குளியலுக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்? சலவை சோப்பை குளியலுக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்? பொதுவா சோப்பு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு அமிலத்தோட காரத்தை சேர்த்து சூடுபடுத்தும் போதுதான் நமக்கு சோப்புன்றது கிடைக்குது. பர்டிகுலரா சலவை சோப்பு எப்படி தயாரிக்கிறாங்கன்னா விலங்கு கொழுப்போட சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற அதிக செறிவு பெற்ற வலிமை உள்ள கார மூலத்தை சேர்த்துதான் நமக்கு சலவை சோப்பு தயாரிக்கிறாங்க. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குங்க இல்லையா, இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தும். அதனாலதான் சலவை சோப்பை குளியலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப குளியல் சோப்பு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கொழுப்போட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற மென்காரத்தை கொண்டுதான் வந்து குளியல் சோப்பை பயன்படுத்துறாங்க. இது மேனிக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கிறது கிடையாது. கரும்பின் நுனி உப்பு கரிப்பது ஏன்? எல்லாரும் கரும்பு சாப்பிட்டுருப்போம். நுனிப்பகுதி வந்து சாப்பிட்டுருக்க மாட்டோம். அது வந்து உப்பு கரிக்கும். எதனால அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பொதுவாகவே எல்லா செடிகளும் தன்னோட உணவுப் பொருளை எங்க சேமிச்சு வைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர், தண்டு, கனி. கரும்பு வந்து எங்க தன்னோட உணவுப் பொருளை சேமிச்சு வைக்கும்னா அதோட தண்டு பகுதியில. அதோட உணவுப் பொருளை என்னென்ன இருக்குன்னா சுக்ரோஸ் அப்படின்ற இரட்டை சர்க்கரை இருக்கும். இந்த இரட்டை சர்க்கரைன்னு பாத்துட்டீங்கன்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் தான் அப்படி சொல்றாங்க. இந்த கரும்பு வளர்ச்சி அடைய இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் சர்க்கரைகள் வந்து என்ன ஆகும்னா கீழ் நோக்கிதான் பரவுமே தவிர நுனிப்பகுதிக்கு போறதில்ல. அதனாலதான் நுனிப்பகுதி வந்து உப்பு கரிக்குது. ஒரு தேன் கூட்டில் எத்தனை தேனீக்கள் இருக்கும்? ஒரு தேன் கூட்டுல 10,000 முதல் 60,000 வரை தேனீகள் இருக்கும் சொல்றாங்க. ஒரு ராணி தேனி, பல்லாயிரம் கணக்கான பனி தேனீகள், சில ஆண் தேனீகள் இருக்கும். நெல்லிக்கனியை உண்ட பின் நீரை பருகினால் இனிப்பு சுவை ஏற்படுவது ஏன்? எல்லாரும் நெல்லிக்காய் சாப்பிட்டிருப்போம், தண்ணியும் குடிச்சிருப்போம், இனிச்சிருக்கும். ஆனா எதனால இனிப்பு சுவை ஏற்படுதுன்னு யோசிச்சிருக்க மாட்டோம். எதனாலனா நெல்லிக்கனில டேனின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்கு. இதோட நீர் ஆட் ஆகும்போது அது என்னவா கெமிக்கல் ரியாக்ட் ஆகுதுன்னா கேலிக் அமிலம், எலாஜிக் அமிலம், குளுக்கோஸா மாறுது. இதனாலதான் இனிப்பு சுவை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அறிவியல் சார்ந்த பயனுள்ள கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்தளிக்க வாய்ப்பளித்ததற்கு நன்றி. இறுதியாக நன்றியுரை வழங்க எமது ஈரோடு வேளாளர் கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் வேதநாயகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செம்மொழியான தமிழ் மொழியை வணங்கி நன்றி உரையை துவக்குகின்றேன். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், பள்ளி ஆசிரியருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் மற்றும் ஈரோடு வேளாளர் கல்வியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் அசிஸ்ட் உலக சாதனைக்கான 2021 மணி நேர தொடர் நிகழ்வில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்நிகழ்வினை ஏற்படுத்தி தந்த எங்கள் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் உயர் திரு பஞ்சநாதம் ஐயா அவர்களுக்கும், எம் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் உயர் திரு பேராசிரியர் முனைவர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பேராசிரியர் முனைவர் உயர் திரு கோவிந்தன் ஐயா அவர்களுக்கும், பல்கலைக்கழகத்தின் குல முதல்வர் பேராசிரியர் முனைவர் எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும்,
மேலும் இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் சிவசக்தி ராஜம்மா அம்மா அவர்களுக்கும், பாரதியார் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் டி பிரேமலதா அம்மா அவர்களுக்கும், ஸ்டெல்லா மேட்ரிகோனா கல்வியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் கே மங்கை அவர்களுக்கும், மேலும் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக நின்ற அசிஸ்ட் உலக சாதனை ஆராய்ச்சி நிறுவன முனைவர் ராஜேந்திரன் ஐயா மற்றும் முனைவர் முகமது உகைதீன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நியூயார்க் தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி மற்றும் குளோபல் கழகம் தலைவர் அசிஸ்ட் பீட்டர்ஸ் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை பாடுபட்ட குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக நின்ற எமது ஈரோடு வேளாளர் கல்வி நிறுவனங்களின் செயலர் மற்றும் தாளாளர் ஸ்ரீ சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும், வேளாளர் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மல்லிகா அம்மா அவர்களுக்கும், மேலும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், பங்கேற்ற மற்றும் பார்வையாளராக உள்ள உங்களது மாணவ ஆசிரியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வினை காணொலி மூலம் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பார்வையாளர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் என் உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் முனைவர் டேவிட் ஸ்டான்லி ராயலா காலேஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்வு நடைபெற ஒத்துழைத்த இறைவனுக்கும் இணையத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வின் அடுத்த பகுதியை ஸ்ரீ சங்கர்லால் சுந்தர்பாய் சஷன் ஜெயின் கல்லூரியின் கரங்களில் ஒப்படைத்து விடைபெறுவது வேளாளர் கல்வியியல் கல்லூரி. நன்றி, வணக்கம். Thank you, Vellalar College of Education from Erode. On behalf of Tamil Nadu Teachers Education University, we thank you wholeheartedly for your wonderful program. I would like to mention about the science concepts, the mathematical concepts, and the science in day-to-day life, and especially the art form, that is Bharatanatyam dance, how it is associated with the mathematical concepts. All these things were really innovative and very interesting and informative to us. Thank you so much for presenting such a wonderful program. Thank you, Vellalar College of Education. Once again, I thank the principal, the professors, and the student teachers from Vellalar College of Education. Thank you so much. Thank you. Now I invite SS Jain College, Chennai, to take over the session. Thank you, ma'am. Thank you, ma'am. All the best to you. Thank you. Deepa ma'am, start பண்ணலாமா? Yes, Rani ma'am, you can start. Yes. A very good day, everyone. It's my pleasure to invite you all to this world record of longest multinational confluence organized by Tamil Nadu Teachers Education University, Chennai. And with this, I would like to invite all of you to this great conference once again. Here, we have 10 amazing speakers of today with us, waiting to stage their enlivening insights on the topic, the visionary of our intellectual former President of India, Dr. APJ Abdul Kalam. First, I would like to invite Dr. S.T. Deepa, Director, Sashun Research Center, Sri Shankarlal Sundarbai Sashun Jain College Foreman, to deliver the welcome address. Welcome, ma'am. Thank you, Dr. Rani. Good morning, all. Welcome you all for the world record of longest multinational confluence in the title, Abdul Kalam, the Legend, incorporating 27 subtitles with 27 educational institutions for 27 continuous hours. Dr. Kalam had great belief on our youth, and we have an array of youth presenting their views on the topic, the visionary Dr. APJ. Thinking should become your capital asset, no matter whatever ups and downs you come across in your life.
I am honored to welcome the presenters of the event, Master D. John Theoda, Ms. K.V. Jayashree, Ms. G.S. Harshita, Ms. Pavitra, Ms. A. Swarnalata, Ms. M. Anushya, Dr. Priya Singh, Dr. C. Chellapillai, Ms. Akshaya, Ms. Apurva. Come, let us build our thoughts and nation as Dr. Kalam dreamt. Once again, I welcome you all and the floor is yours. Thank you, ma'am. Now I would like to welcome our first speaker, Master D. John Theodore, with his speech. Welcome, John. Never stop fighting until you arrive at your destined place. That is the unique you. Have an aim in life. Continuously acquire knowledge. Work hard and have perseverance to realize the great life, says Dr. APJ Abdul Kalam. Greetings, everyone. Today, I am here to talk about Dr. APJ Abdul Kalam. Dr. APJ Abdul Kalam was born to Jainaladdin and Ashiyamma in Rameshwaram on October 15, 1931. His father was a boat owner and his mother was a homemaker. His family's economic situation was not strong, so at an early age, he began helping his family financially. He would wake up early in the morning and ride a bicycle 3 kilometers from home to collect newspapers and sell them. Dr. APJ Abdul Kalam's full name was Abul Pakir Zail Alabdin, but he was mostly addressed as Muslim of India and People's President. His education started in Swartz Higher Secondary School at Ramnath. My great-grandfather, Mr. Koil Pillai, was one of his teachers. He was admitted to St. Joseph's College, Tiruchirappalli, and later he went on to complete a degree in physics in 1954 and then studied at the Madras Institute of Technology and graduated in aeronautical engineering in 1955. Since his childhood, Dr. APJ Abdul Kalam wanted to be a pilot but could not make his dream come true. He learned from his mistakes and accomplished numerous achievements in his life after completing his degree. Dr. APJ Abdul Kalam entered the Defense Department of India. He has been one of the key figures in building the nuclear capabilities of India. Dr. APJ Abdul Kalam was appointed to the Indian Ministry of Defense as a technical advisor in 1992, after which he served with DRDO and ISRO, the country's largest organizations. He won credit as Project Director General for making India's first indigenous satellite, SLV-3 rocket. It was his ultimate support that brought nuclear power to India. Considered a national hero for his successful nuclear tests in 1998, a second successful nuclear test was conducted in Pokhran the same year under his supervision, after which India was included in the list of nuclear powered nations. Dr. APJ Abdul Kalam has been active in all space programs and development programs in India as a scientist for developing India's Agni missile. Dr. APJ Abdul Kalam was called Missile Man of India. Dr. APJ Abdul Kalam made a special technological and scientific contribution for which, along with Bharat Ratna, India's highest honor, he was awarded the Padma Bhushan, Padma Vibhushan, etc. He was also awarded an honorary doctorate by more than 30 universities in the world for the same. In 1999, Kalam published his autobiography and a book called The Wings of Fire. During his lifetime, Dr. APJ Abdul Kalam wrote many books, but his most notable work was India 2020, which has an action plan to make India a superpower. In 2002, he was elected as the President of India and was the country's first scientist and non-political president. He visited many countries during his tenure as president and led India's youth through his lectures and encouraged them to move forward. My vision for India was a famous speech of Dr. APJ Abdul Kalam delivered at IIT Hyderabad in 2011. After leaving the presidential office at the end of his term, Dr. APJ Abdul Kalam
again turned to his old passion, which is teaching students. He worked for many renowned and prestigious institutes of India located across the country. Above all, according to him, the youth of the country is very talented but need opportunity to prove their worth. That's why he supported them in their every good deed. Dr. APJ Abdul Kalam was a man of simplicity and integrity. He was so busy at work that he rises up early in the morning and works till late hours after midnight. He was an outstanding scientist and a pioneer engineer who served his entire life for the nation. The man had the vision to make India a great country and feels the youth are the real assets for our country. Thank you for the opportunity to share my thoughts on the visionary scientist. If you fail, never give up, because fail means first attempt in learning. Failure will never overtake me if my determination to succeed is strong enough. Vande Mataram. Thank you, John, for your wonderful speech about our missile man. Next, I would like to call upon Ms. K.V. Jayasrinidhi to give her speech. Good day, everyone. I am K.V. Jayasrinidhi from Stella Maris College, Chennai. Gratitude, the attitude that all youngsters have to learn a great leader in Kalam. The most inspired us to Kalam. Reading that lies within us, the deep-set passion and the wings are for the fire, making it wing of fire. The book is primarily focusing on the early life of Dr. Kalam and slowly escalating to the time when he started working in DRDO and ISRO. It is full of profound insights, personal moments, and life experiences of Dr. Kalam, sometimes even revealing the social construct of that time. It is more than an autobiography which starts from a not so wealthy boy, hungry and eager for knowledge, to a man who believed in the abundant power of dynamism and innovations that seemed mere theories. Wings of Fire is the story of a former president outshining the poor background, his struggles, both personal and professional, and the story of the missiles that became the backbone of the Indian defense system and brought India into international headlines. So, we can see two extreme perspectives here, and I'm more interested in his humanistic approach than his success in the technological field. We all have heard a lot about his glorious success in the field of science, but what fascinates me is his approach towards teachers. A unique thing that I found in the Wings of Fire, which is one of his success secrets to be learned by all youngsters to attain the vision. APJ Abdul Kalam's illustrious life journey has been shaped by several teachers who inculcated several important lessons in him at a young age. The Missile Man later recalled the crucial role played by some of his teachers in his life. For example, Sri Siva Subramani Iyer, who taught him a lesson on how birds fly, practically helped him to create an indelible impression to study something related to flights. The practical class encouraged him to raise the question and instigated him to pursue more. He himself said that one incident of my teacher encouraging me to ask questions, showing the visual examples, proved to be my turning point, which eventually shapes my profession. Professor Thotatri Iyengar, his mathematics teacher, helped him to take in India's contribution to astronomy and mathematics. Kalam penned later that Professor Thotatri Iyengar was an example of continuously building capacities among students and put students well ahead the mathematical sciences. He also injected great thoughts in the young minds of the students and promoted nobility in thinking and also action.
He often visited his teachers to pay his gratitude even when he reached higher designations. A example for this statement is the meeting of Kalam with Reverend Father Nadu at St. Joseph College. A recollection of APJ Abdul Kalam's legacy is incomplete with mention of his role as a teacher. Former president said, "If the people remember me as a teacher, that will be the biggest honor for me." In the president's address at the presentation of National Award to the teachers in 2006, he said, "Teachers have to realize that they are the builders of the society. The society can be built only when the students are made proficient in the subjects. In addition, they have to provide a vision for life to students and also inculcate the fundamentals of values which he should practice in the years to come." About the aim of the teacher should be to build character, human values, enhancing the learning capacity of the children through technology, and build confidence among children to be innovative as well as creative, which in turn will make them competitive to face the future. His demise while delivering a lecture at IIM Shillong exhibits his dedication towards teaching. The way Dr. Kalam has spent his almost lifetime into mere pages, one indeed has to take a deep dive into the ocean to understand. As I was going through the quotes of the book, this one quote from the book did catch my eye. It was, "The trouble is that we often merely analyze the life instead of dealing with it. People dissect their failures for cause and effect, but seldom deal with them and gain experience to master them and thereby avoid the recurrence." Dr. Kalam was not just a scientist or a president, but what really hit me after reading his autobiography was him being a gem of a person. He was an incredible inspiration for the youth. His sayings prove my point. It does not matter from where you start. What matters is the amount of dedication, passion, and hard work you put in to reach where you want to be. Stop blaming that nobody is presenting itself. You have to find it and you will. He will find the words to make his dream come true. I'm grateful for this opportunity and thank you. Thank you, Jayashree, for your informative speech about our former president. Next, I would like to welcome Ms. G.S. Harshita with her speech. Greetings to one and all present here. I'm here to talk about Dr. APJ Abdul Kalam, who was born on 15th October 1931 in Rameshwaram. In his school years, Kalam had average grades but was described as a bright and hardworking student who had a strong desire to learn. He spent hours on his studies, especially mathematics. He moved to Madras in 1955 to study aerospace engineering in Madras Institute of Technology. After graduating from Madras Institute of Technology in 1960, Kalam joined the Aeronautical Development Establishment of the Defense Research and Development Organization. As a scientist, after becoming a member of the Defense Research and Development Service, DRDS, Kalam was transferred to the Indian Space Research Organization, ISRO, where he was the project director of India's first satellite launch vehicle, SLV-3, which successfully developed the Rohini satellite in near Earth orbit in July 1980. Kalam had first started work on an expandable rocket project independently at DRDO in 1961. Between the 1970s and 1990s, Kalam made an effort to develop the Satellite Launch Vehicle (PSLV) and SLV-3 projects, both of which proved to be successful. Kalam served as the
Chief Scientific Advisor to the Prime Minister and Secretary of the Defense Research and Development Organization. From July 1992 to December 1999, the Pokhran-2 nuclear tests were concluded during this period, in which he played an intensive political and technology role. Dr. Kalam was an Indian aerospace scientist who also served as the 11th President of India from 2002 to 2007. He is also known as the People's President and the Missile Man of India. He was honored with many awards and recognitions. Some of them are: in 1981 Padma Bhushan, in 1990 Padma Vibhushan, in 1997 Bharat Ratna, 1998 Veera Savarkar Award, and in 2000 Shastra Ramanujan Prize, and many more. He is a great teacher who ignites young minds. He is known for the role of a teacher that he played throughout his scientific and political careers. He has authored many books and encouraged millions of students through his speeches, books, wherever and whenever is possible for him. On 27 July 2015, Kalam traveled to Shillong to deliver a lecture on creating a livable planet Earth at an Indian Institute of Management, Shillong. He died after suffering cardiac arrest while delivering a lecture at IIM. Before concluding, I would like to share one of the inspiring quotes of Dr. APJ Abdul Kalam. All of us do not have equal talent, but all of us have an equal opportunity to develop our talents. Thank you for this wonderful opportunity. Thank you, Harshida, for your excellent speech about Kalam sir. புலரும் இக்காலை பொழுதை மலரும் தன் மழலை மொழியால் அழகாக்கிய ஹர்ஷிதா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக செல்வி பவித்ரா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பவித்ரா சங்கர். நான் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ் பிரிவில் 3ஆம் ஆண்டு ஸ்ரீ சங்கர்லால் சுந்தர்பாய் மகளிர் கல்லூரியில் படிக்கின்றேன். இன்று நான் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய சுயசரிதை புத்தகத்தில் இருந்து சில சுவாரஸ்யமான பதிவுகளையும் அதனுடன் சேர்ந்து ஐயா அவர்களுடைய பொன்மொழிகளில் என்னை கவர்ந்தவைகளை பற்றியும் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய சுயசரிதை அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அவர்களுடைய நண்பருமான அருண் திவாரி அவர்களும் தான் இணைந்து எழுதியிருக்கின்றனர். இந்த புத்தகத்தில் அப்துல் கலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக சுவாரஸ்யமான நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதில் எனக்கு மிக பிடித்தமான ஒன்று, அந்த புத்தகத்தில் ஆரம்ப அத்தியாயங்களில் இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் முஸ்லிம் மதத்தினை சார்ந்தவர்களுக்கும் இடையே இருந்த ஒரு அழகான நட்பு, அவர்களுக்கிடையே இருந்த உறவு, அவர்கள் அந்த பகுதியில் இருந்த ஒற்றுமை, இது என்னை மிகவும் கவர்ந்த ஒரு பகுதி. இதனை விளக்கும் வகையில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் என்று நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் பார்ப்போற்றும் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு இந்தியன், அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ராமேஸ்வரத்தில் பிறந்த ஒரு தமிழன் என்று நாம் பெருமை கொள்ளாத நாளே இல்லை அல்லவா? அப்படி இருக்கையில் அவர் பிறந்து வளர்ந்த அந்த பகுதியில் அவருடன் சேர்ந்து பல இஸ்லாமிய குடும்பங்களும் தமிழ் குடும்பங்களுமே இந்து குடும்பங்களுமே இருந்திருக்கின்றனர். அப்பொழுது அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய தந்தை ஜைனுல் அப்தீன் ஐயா அவர்களுக்கு லக்ஷ்மண சாஸ்திரி என்ற ஒரு நெருங்கிய நண்பர் இருந்திருக்கிறார். தந்தைகளுக்கு இடையே இருந்த நட்பு அவர்களுடைய மகன்களிடையேயும் தொடர்ந்து இருக்கிறது. அதாவது அப்துல் கலாம் ஐயா அவர்களும் லக்ஷ்மண சாஸ்திரி அவர்களின் மகனும் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். அப்படி இருக்கும் தருவாயில் ஒரு நாள் வகுப்பில் இருவரும் அருகருகே அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த வகுப்பில் இருந்த ஆசிரியர் அப்துல் கலாம் ஐயாவை கண்டித்து பின்னே சென்று பின் இருக்கையில் அமருமாறு கூறியிருக்கிறார். அவரை கண்டித்து
இதை பார்த்தவுடன் லட்சுமண சாஸ்திரி அவர்களின் மகனுக்கு வந்து மனம் உடைந்து ஏன் இப்படி அவர்களுடைய நட்பில் ஏன் இந்த பிளவை ஏற்படுத்துகிறார்கள் என்று மனமுடைந்து அழுதே விட்டாராம். இந்த விஷயத்தை அப்புறம் பிறகு தெரிந்து கொண்ட லட்சுமண சாஸ்திரி அவர்கள் அந்த ஆசிரியரை சந்தித்து கண்டித்ததாகவும் இந்த சம்பவத்தை மிக அழகாக கூறியிருக்கிறார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இதில் வந்து மிகவும் அழகாக அவர் வசித்த பகுதியில் இஸ்லாமியர்களிடத்திலும் இந்து மதத்தை சேர்ந்தவர்களிடத்திலும் இருந்த ஒரு அழகான உறவு முறை ஒற்றுமையை அவர் கூறியிருக்கிறார். வேறொரு இடத்தில் அவர் குறிப்பிட்டே இருக்கிறார், அவர் வளர்ந்த பகுதியில் பார்த்த இந்த மதத்தின் இடையே இருந்த ஒற்றுமை வேற எந்த ஒரு இடத்திலும் அவர் கண்டதே இல்லையா. அப்படி அவருடைய வாழ்நாளில் கண்ட பல மனிதர்களை பற்றியும் முக்கியமான மனிதர்களை பற்றியும் அவருடைய சுவாரஸ்யமான பயணத்தை மிக அழகாக கூறியிருந்தார். இப்பொழுது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கின்றான் என்றால் அவனுடைய நடத்தை வந்து அவனுடைய ஜீனை வைத்து மட்டும் நிர்ணயிக்க முடியாது அல்லவா. அவன் எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் வளர்கின்றான், அவனை சுற்றி எந்த விதமான மக்கள் இருக்கின்றார்கள், இதனை வைத்துதான் அவன் வாழ்க்கையை எப்படி நடத்தி செல்வான், அவனுடைய நடத்தை எப்படி இருக்க போகின்றது என்பதை இவை எல்லாம் தான் நிர்ணயிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்த பொழுதும் அந்த அமைதியான பண்பும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் அந்த பாங்கும் அப்துல் கலாம் ஐயாவிற்கு எங்கிருந்து வந்தது? அவரை இளம் வயதில் செதுக்கியவர் யார் என்று அப்துல் கலாம் ஐயாவே கூறியிருக்கிறார். அவரை செதுக்கியவர்கள் இளம் வயதிலேயே செதுக்கிய முக்கிய பங்கு வகித்தவர் அவருடைய பெற்றோர்கள் ஜெயினுலாப்தீன் ஐயா மற்றும் ஆசியம்மா அவருடைய பெற்றோர்கள் தான். ஜெயினுலாப்தீன் ஐயா அவருடைய தந்தை ஜெயினுலாப்தீன் ஐயா அவர்கள் மெத்த படிப்பறிவில்ல இல்லை என்றாலும் வாழ்க்கையை பற்றின மிகப்பெரிய புரிதலையும் ஞானத்தையும் கொண்டவராக இருந்திருக்கிறார். அப்துல் கலாம் ஐயா மதம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, வழிபாட்டு சம்பந்தமாகவும் சரி, வாழ்வியல் எந்த ஒரு கேள்விகளையும் எத்தனை கேள்விகளை கேட்டாலும் சலிக்காமல் பதில் கூறுபவராக அவருடைய தந்தை ஜெயினுலாப்தீன் இருந்திருக்கிறார். ஒருமுறை ஜெயினுலாப்தீன் ஐயா அவர்கள் கிட்ட அப்துல் கலாம் ஐயா வந்து சில கேள்விகளை வாழ்வை பற்றி சில கேள்விகளை கேட்ட பொழுது அவர் கூறிய பதிலை நான் புத்தகத்தில் இருந்தே எடுத்து கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒருவர் தன் வாழ்நாளில் தனக்குரிய இடத்தில் எந்த நிலையில் இருக்கிறாரோ, நல்லதோ கெட்டதோ, எந்த நிலையை அவர் எட்டியிருந்தாலும் சரி, அது தெய்வ சங்கல்பம். இந்த உலகத்தில் பரவி பறந்துள்ள தெய்வீக சக்தியில் நாம் எல்லோரும் குறிப்பிட்ட பகுதியாக மட்டுமே இருக்கின்றோம். பிறகு எதற்காக கஷ்டங்கள், துயரங்கள், பிரச்சனைகளை கண்டு நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? எந்த சிரமங்கள் வந்தாலும் அதற்கான காரண காரியங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்திட வேண்டும். பாதிப்புகள் வரும்பொழுது உள்முக தேடலுக்கான வாய்ப்பும் கூடவே வரும் என இவையே அவருடைய பதிலாக இருந்திருக்கின்றது. இதனை வைத்தே நாம் கூறிவிட முடியும் அப்துல் கலாம் ஐயாவிற்கு அந்த பாங்கினை அந்த பண்பு எங்கிருந்து வந்திருக்கிறது என்று. நிறைய சம்சுதீன் போன்ற பல முக்கியமான மனிதர்கள் அவர்கள் வாழ்வில் கண்ட மிக முக்கியமான அருமையான மனிதர்களை பற்றி அந்த புத்தகத்தில் கூறியிருக்கின்றார். இதனை தொடர்ந்து அப்துல் கலாம் ஐயா என்றாலே மாணவர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை ஊட்டியவர், எப்பொழுதும் கடின உழைப்பும் ஒரு தன்னம்பிக்கையும் ஊட்டியவர் என்று நாம் அனைவரும் அறிந்தது. அதில் மாணவர்களிடையே அவர் உரையாடி கொண்டிருந்த பொழுது என்னை மிகவும் ஈர்த்த ஒரு 5 வரிகள் என்னவென்றால் ஒரு 5 வரி, இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு மனிதனும் தன் மனதில் சுமக்க வேண்டிய ஒரு 5 வரிகள் என்னவென்றால், நான் சிறந்தவள் அல்லது நான் சிறந்தவன், நான் சாதனைகளை தினமும் செய்து கொண்டிருக்கிறேன். 3வது, இறைவன் எப்பொழுதும் என் பக்கம் இருக்கின்றார். 4வது, நான் வெற்றியாளர். 5வது, இன்று என்னுடைய நாள். இந்த 5 பொன் வரிகளையும் நான் என்னுடைய நாளை இதனை கொண்டு தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று இந்த 5 வரிகள். அக்டோபர் 15ஆம் தேதி அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாள் அன்று சர்வதேச மாணவர்கள் தின வாழ்த்துக்களை என்னை போன்று சக மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.
அருமை பவித்ரா, மிக அருமை. தெள்ளிய நீரோட்டம் போன்று உமது உரை மிக சிறப்பானதாக அமைந்திருந்தது. Next, I would like to welcome Miss A. Swarnalatha to give her speech. Good day to one and all present here. I am Swarnalatha, pursuing MSc Psychology in SSS Jain College, here to speak about Dr. APJ Abdul Kalam visions and achievements as a scientist and why he is called the missile man and his missile development. To kickstart my speech, I will begin with two of his quotes. Winners are not those who never fail, but those who never quit. To succeed in your mission, you must have single-minded devotion to your goal. The said man is the greatest example for these two quotes. APJ Abdul Kalam was also known as the Missile Man of India for his contribution to the development of India's missile projects, Prithvi and Agni missiles. Prithvi was the first missile to be developed by Defense Research and Development Organization, which is DRDO in short, that attempted to build a surface-to-air missile under Project Devil. The missile project encompassed developing 3 variants for use by the Indian Army, Indian Air Force, and the Indian Navy. DRDO successfully flight tested a new generation nuclear-capable ballistic missile, Agni-P, from Dr. APJ Abdul Kalam Island off the coast of Odisha, Balasore, at 1055 hours. Various telemetry and radar stations positioned along the eastern coast tracked and monitored the missile. The missile followed textbook trajectory, meeting all mission objectives with high level of accuracy. Agni-P is a new generation advanced variant of Agni class of missiles. It is a canisterized missile with range capability between 1,000 and 2,000 kilometers. India became a nuclear power under Kalam, who was the chief scientific advisor to the Prime Minister between 1992 and 1999. The former president was also the head of several nuclear tests at Pokhran. As his quote says, a dream is not that which you see while sleeping. It is something that does not let you sleep. His list of achievements also includes being the head of Indian Space Research Organization, ISRO, and DRDO. Kalam also worked on the development of ISRO's indigenous satellite launch vehicle as project director. Under his leadership, Rohini satellite was also deployed in near Earth orbit through the SLV-3 in 1980. The missile man was also contributed to the medical health sector by creating a low-cost coronary stent along with the cardiologist Soma Raju. The stent is also known as Kalam Raju stent. For his contribution towards the development of the nation, he was awarded with the 3rd highest civilian honor, Padma Bhushan, in 1990. The former president was also known as the People's President, as he met several young people and students during his tenure because he strongly believed that they are the future pillars of nation and his achievements, sacrifice for a nation, his words of encouragement to youngest generation will always remain alive forever. Thank you for the wonderful opportunity. Thank you, everyone. Thank you, Swarnalatha, for your wonderful speech. அடுத்ததாக முனைவர் எம் அனுசுயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உன்னியில் தோன்றி உதிரத்தில் கலந்தவளே, என் அன்னை தமிழே, உன்னை வணங்கி உன்னால் வாழும் சான்றோர்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். அக்கினி சிறகொன்று கண்டேன், ஆங்கிடை பொந்தினில் வைத்தேன் என்றான் பாரதி. அந்த அக்கினி சிறகு நம்மோடு வாழ்ந்து மறைந்தது டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் தான். அக்கினி சிறகு என்ற நூலின் மூலம் இளைஞர்களுக்கு எழுச்சியை ஊட்டி
ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம் என்ற லட்சியத்தை மனதில் விதைத்தவர். எண்ணற்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகனாய், ஏவுகணை தலைவனாய், எண்ணற்ற பேராசிரியர்களின் இதய தலைவனாய், ஒவ்வொரு சொல்லிலும் கருத்திலும் மக்கள் மனதை கவர்ந்தவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள் என்று வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு மனிதனும் சிறக்க வேண்டும் என்று கூறியவர் அப்துல் கலாம் அவர்கள். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை நிறைவேற்றுங்கள், ஒரு லட்சியம் சாதியுங்கள், ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள், ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள், ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள் என்று தன் வாழ்வின் சிறு வயதில் பட்ட துன்பங்கள் முதல் தான் சந்தித்த அனைத்தையும் மக்களுக்கு எப்படி பயன்பட வேண்டும் என்று சிந்தனை கொண்டவர் அப்துல் கலாம் அவர்கள். உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு காட்டு, அறிமுகம் செய்து கொள் என்றார். ஒவ்வொரு மனிதனும் தன் எண்ணங்களால், சிந்தனையால் தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியவர் அப்துல் கலாம் அவர்கள். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை என்று மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தியவர் அப்துல் கலாம் அவர்கள். ஒரு மனிதன் எப்படி வெற்றியடைய வேண்டும் என்பதற்கு நீ கிராமத்தில் இருந்தாலும், நகரத்தில் இருந்தாலும், படித்த குடும்பத்தில் வந்தாலும், படிக்காத குடும்பத்தில் வந்தாலும் உங்களால் வெற்றியடைய முடியும். நீ யாராக இருந்தாலும் உழைப்பால் அறிவாய் வெற்றி அமையலாம் என்றார். உழைப்பு, உயர்வு, தன்னம்பிக்கை இவற்றின் தாரக மந்திரம் அப்துல் கலாம் அவர்கள். இந்திய அரசின் 11வது குடியரசுத் தலைவராய் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் அப்துல் கலாம் அவர்கள். இன்பம், துன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. துன்பம் கண்டு துவளாதே என்பதற்கு துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வியே இல்லை என்றார். துன்பத்தை சகித்துக்கொள், வாழ்வில் வெற்றி பெறலாம் என்றார். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம், எந்தி அருளால் எதுவும் மாறும் என்று கலாமின் கூற்றிற்கு ஏற்ப வெல்வோம், சாதிப்போம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. தம் கவித்துவ வரிகளால் இக்களத்தினை கவின்பெற செய்த முனைவர் அனுஸ்ரீயா அவர்களுக்கு கரம் குவித்து நன்றியினை கூறிக்கொள்கிறோம். Now I would like to call upon Dr. Priya Singh to give her speech. Thank you, ma'am. Good morning, everyone. This is Priya Singh. A million thoughts congregated in my mind when I was given this wonderful opportunity to talk about a man whose aura and personality are beyond description. He is remembered as one of the greatest luminaries India has ever created. My greetings to one and all present here to talk about the legend and the visionary whose birth anniversary is right around the corner on 15th October. Here is my humble attempt to pen down a few words about the great man. Dr. Abdul Kalam, the former President of India, was born on October 15, 1931 in Rameshwaram, off the southeastern coast of India. Since his childhood, he had a fascination with flights, which eventually developed into an interest in aeronautics. Despite his modest beginnings, Kalam was a bright student who showed promise in science and mathematics. His tryst with science and space began when he attended St. Joseph's College and went on to earn a degree in aeronautical engineering from the Madras Institute of Technology. Mr. Kalam wanted to become a fighter pilot. As fate would have it, he instead joined the Defense Research and Development Organization as a senior scientific assistant in 1958. After moving to the newly formed Indian Space Research Organization in 1969, he was named project director of the SLV-3, the first satellite launch vehicle designed and produced on Indian soil. Dr. Kalam returned to DRDO in 1982 and implemented the Integrated Guided Missile Development Program, which later earned him the famous nickname of the Missile Man of India. Dr. Kalam forayed into politics and had the distinction of working with political parties across the ideological spectrum. He was appointed as the scientific advisor to the defense minister under the P.V. Narasimha Rao government
a position he used to campaign for the development of nuclear tests. Kalam was a key figure in the May 1998 Pokhran-2 tests, in which 5 nuclear devices were detonated in the Rajasthan desert. Although the test resulted in condemnation and economic sanction from the other world powers, Kalam was hailed as a national hero for his staunch defense of the country's security. In 2002, India's ruling National Democratic Alliance helped Kalam win an election against Lakshmi Sahgal and became India's 11th president, a largely ceremonial post. Known as the People's President, Kalam set a goal of conducting 500,000 one-on-one meetings with young people over the course of his 5-year term, and his immense popularity led to him being nominated by MTV for a Youth Icon of the Year award in 2003 and 2006. His life after the presidentship was a stellar one. He, being a true scholar, became a visiting professor at several universities. An altruist dedicated to people's welfare, he formed the What Can I Give movement in 2011 with the goal of creating a compassionate society, and in 2012, his efforts to improve healthcare led to the release of a tablet. Working jointly with cardiologist Soma Raju, the late president developed a cost-effective coronary stent, Kalam Raju stent, which helped in making healthcare accessible to medical personnel to be used in remote areas. On July 27, 2015, the Missile Man of India was delivering a lecture at the Indian Institute of Management, Shillong, when he collapsed and passed away. He was laid to rest on July 30 with full state honors in his native Tamil Nadu. In honor of him, the Southeast Indian state government of Tamil Nadu created a Dr. APJ Abdul Kalam Award, which recognizes exceptional individuals who promote the sciences, students, and humanities. The government has also established Kalam Birthday as Youth Renaissance Day. Dr. Kalam received many awards. Among his many accolades, including honorary doctorates from 40 universities, he was granted the Padma Bhushan, the Padma Vibhushan, and the highest civilian honor of this country, Bharat Ratna, for his contributions in modernizing government defense technology. Talking about Dr. Kalam's life is incomplete if his writings are not mentioned. Dr. Kalam authored many books which inspired the youth and the old alike. The Wings of the Fire, Ignited Minds, India 200 to 2020, each one a masterpiece on its own. With a very strong legacy of dedication and devotion, he will always remain in our hearts. He would be a source of inspiration for generations to come. Simple living, high thinking. This is the message his life has given us. As a tribute to Dr. Abdul Kalam, I would like to finish with his famous quote on Vision of India. A developed India by 2020 is not a dream. It should not be just a vision in the minds of Indians. It is a mission we can all take up and get success, but it is still a dream for all Indians. Jai Hind. Thank you, Priya ma'am, for your admirable speech. அடுத்ததாக முனைவர் சே செல்லப்பிள்ளை ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். அறிவியல் ஆதவன் அப்துல் கலாம். உலகம் தோன்றிய நாள் முதல் அறிவிலும் ஆன்மீகத்திலும் அறியாமை சூழ்ந்த போதெல்லாம் ஒரு சுடர்மிகு சூரியன் தோன்றியிருப்பது உலக வரலாறு காட்டும் உண்மை. அப்படித்தான் தோன்றியது அப்துல் கலாம் எனும் அறிவு சூரியன். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகி பாரதத்தை பார்வூற்றும் பாங்கினை மேற்கொண்டவர்தான் அப்துல் கலாம் அவர்கள். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படும் கலாம் அவர்கள் 1974ஆம் ஆண்டில் நடந்த முதல் அணுகுண்டு சோதனைக்கு பின் 1998ஆம் ஆண்டு நடந்த போக்ரான் அணுகுண்டு சோதனையில் அரசியல் ஆலோசகராக செயல்பட்டவர். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொறியாளர், ஏவுகணை நாயகர், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர், அனைவரையும் மதிக்கும் பேச்சாளர், சிறந்த கவிஞர் என பல துறைகளில் வெற்றி பெற்ற
மாதவ செல்வன் அப்துல் கலாம் என்றால் அது மிக இல்லை. 1931 அக்டோபர் 15 நாள் ஜைனுலாப்தீனுக்கும் ஆசியம்மாவுக்கும் மகனாக தமிழ்கூறு நல்மண்ணில் பாம்பன் தீவில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் அப்துல் கலாம் அவர்கள். இளமையில் ஏழ்மையில் வாழ்ந்தாலும் செய்தித்தாள் விநியோகம் செய்து சராசரி மாணவராக வளர்ந்தார். ஆனால் பின்னாளில் செய்தித்தாள்கள் இவரை பதிப்பித்து போற்றினர். இந்தியர்கள் உழைக்கலாம், இருக்கலாம், வாழலாம், மகிழலாம் என்று இருந்தவர்களை படிக்கலாம், ஜெயிக்கலாம், பறக்கலாம் என்று உயர்த்தினார் கலாம். அவர்தாம் நம் அப்துல் கலாம். இந்தியர்கள் எல்லோரும் வடக்கே நோக்கி டெல்லியை பார்த்து கொண்டிருந்த போது டெல்லியையே ஏன் இந்தியாவையே தெற்கு நோக்கி ராமேஸ்வரத்தை பார்க்க செய்தவர்தான் அப்துல் கலாம் அவர்கள். 1960 வானூர்தி வளர்ச்சி பிரிவில் ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய கலாம் அவர்கள் தொடர்ந்த தன் உழைப்பாலும் முயற்சியாலும் 1980 ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை விண்ணில் செலுத்தி இந்தியாவின் விண்வெளி சாதனையை உலகறிய செய்தார். தொடர்ந்து 1999 போக்ரான் அணு ஆயுத சோதனையில் பாரதத்தை அணு ஆயுத வல்லரசாக மாற்றினார். அதனால் இந்திய ராக்கெட்டின் தந்தை எனவும் அவர் போற்றப்பட்டார். 2002 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று ஜூலை 25 2002 பதவியேற்றார். இதற்கு முன்பே பாரத ரத்னா விருது அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவரே இந்தியாவின் பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என்பது நம்மை எல்லாம் பெருமை பெறச் செய்கிறது. 1981 பத்மபூஷன் விருது, 1990 பத்ம விபூஷன் விருது, 1997 பாரத ரத்னா விருது, 1997 ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, 1998 வீர சவர்கார் விருது, 2000 ராமானுஜர் விருது, 2007 அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், 2007 கிங் சார்லஸ் பட்டம், 2008 பொறியியல் டாக்டர் பட்டம், 2009 ஹூவர் மெடல், 2012 சட்டங்களின் டாக்டர் பட்டம், 2012 சவரா சம்ஸ்கிருத புரஸ்கார் விருது என்ற விருதுகளை பெற்ற விருது நாயகன் அப்துல் கலாம் என்றால் அது மிக இல்லை. அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் ஒன்று வளர்த்தேன் இரண்டும் வந்து விட்டது என்று கவிதை பாடிய கவிஞர் மட்டுமல்ல அப்துல் கலாம் அவர்கள். அக்கினி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை ஆகிய அருமையான நூல்களை படைத்த இலக்கியவாதிதான் அப்துல் கலாம் அவர்கள். இதுவரை கனவு காணாதே அது நடக்காது என்று சொன்ன வாக்கியத்தை தலைகீழாக கவிழ்த்து போட்டவர் கலாம் அவர்கள். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க பாடுபடுங்கள் என்று இளைஞர் மனதில் வேரூன்றச் செய்தார். நீ பார்த்து பேசி பழகுகிற மனிதரிடம் காட்ட முடியாத அன்பை கண்ணால் காண முடியாத கடவுளிடம் எப்படி காட்ட முடியும் என்று சொன்ன விவேகானந்தருக்கு அடுத்தபடியாக பாரத இளைஞர்களின் இதயத்தில் நிறைந்த அறத்தின் நாயகனாக ஆனவர்தான் அப்துல் கலாம் அவர்கள். குடியரசுத் தலைவராக கலாம் இருந்தபோது ஒரு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக செல்கின்றார். அப்போது மதம் தொடர்பான கலவரங்களும் மோதலும் நடந்த நேரம். ஊடகவியல் அலுவலர்கள் கலாம் ஐயா அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஐயா சொன்ன பதில், நான் இந்த நிகழ்விற்காக இப்பொழுது விளக்கேற்றி தொடங்கி வைத்தேன். குத்துவிளக்கு இந்துவின் அடையாளம், மெழுகுவர்த்தி கிறித்துவ சமயத்தின் அடையாளம், நான் ஒரு இஸ்லாத்தை சேர்ந்தவன், இதுதான் இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாடு என்று சொல்லி சிறப்பாக பதில் சொன்னார் கலாம் அவர்கள். இந்தியர்கள் அனைவரும் எங்க மாமா நேரு என்று அன்போடு அழைக்கின்ற ரோசாவின் ராஜா ஜவஹர்லால் நேருவிற்கு அடுத்தபடியாக குழந்தைகளை நேசித்தவர், குடியரசு மாளிகைக்கு குழந்தைகளை வரவழைத்து சந்தித்து உரையாடும் வழக்கத்தை கொண்டவர் நமது அப்துல் கலாம் அவர்கள். தன் வாழ்நாள் முழுவதும் பாரதத்தை வல்லரசாக்க வேண்டும் என்று வீறு கொண்டு உழைத்த மகான் 2015 ஜூலை 27 மேகாலயா மாநிலத்தில் ஷில்லாங் நகரில் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்து விண்ணுலகை அடைந்தார். இதுவரையில் விண்ணை முட்டுகின்ற புகழை பெற்று இந்தியாவை வல்லரசாக்க முயன்று கொண்டிருந்த அந்த மகான் விண்ணுக்கு சென்றார். இந்த பாரத தேசத்தையே வருத்தமடைய செய்தார். தன் கடைசி நிகழ்வான அந்நிகழ்வில் கல்லூரி மாணவர்களிடையே அவர் உரையாட இருந்த கருத்தை பற்றி நாம் கேட்டால்
மிரண்டு போகும். ஆமாம் அன்பர்களே, அவர் எதை பற்றி தெரியுமா உரையாடி கொண்டிருந்தார்? பாராளுமன்ற கூட்டம் பற்றியதுதான். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன் மதிப்புமிக்க வாக்குகளால் இந்த நாட்டை நல்ல தேசமாக சமைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் தங்கள் மக்கள் தலைவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். ஆனால் அந்த தலைவர்கள் இந்த தேசத்தை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்காகவும் சுயநலத்திற்காகவும் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இந்த தேசத்தின் முன்னேற்றத்தை பற்றி கண்டுகொள்ளாமலும் மக்களை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களே என்ற அந்த வருத்தமான செய்தியை மனதிலே வைத்துக் கொண்டுதான் அன்பர்களே அந்த நிகழ்விலே அவர் உரையாடி கொண்டிருந்தார். ஒரு முறை அப்துல் கலாம் அவர்களை பற்றி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்களுடைய கண்டுபிடிப்புகளிலேயே
you.